Hello, good morning everyone. Join பண்ணிட்டீங்களா எல்லாரும்? Join பண்ணிட்டீங்களா? Okay. இது லாஸ்ட் டே, ரைட்? நான் ஃபிசிக்ஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார்முலா ரிவிஷன் தான். ஆல்ரெடி நம்ம நிறைய கொஸ்டின் சால்விங் பண்ணியிருக்கு, ரைட்? கொஸ்டின் சால்விங் கிளியரா எல்லாருக்கும் கிளியரா? ஓகே, கொஸ்டின் சால்விங்கோட செஷன்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, ரைட்? ஓகே, இன்னைக்கு எல்லா சாப்டரோடையும் ஃபார்முலா ரிவிஷன் ஃபாஸ்ட்டாக வில் டூ. ஓகே, ஃபார்முலாஸ் அண்ட் கிராஃப் எல்லாம். ஓகே, கிளியரா? என்னோட ஓடியோ கிளியரா? ரைட். Hello, Jai Bhagyam. Can we start? Right. So, நமக்கு தெரியும் 11th 12th 11th portion and this one 12th portions, right? So, நான் first 12th portions ரிவைஸ் பண்றேன். ஃபார்முலாஸ் ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல எடுத்ததும், ரைட்? நம்ம ஆஃப்லைன் கிளாஸ்ல எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அதுல எடுத்ததும் இல்ல நம்ம ஆன்லைன்ல யூடியூப்ல எடுத்ததுமான நிறைய ஃபார்முலாஸ் எல்லாமே நமக்கு இப்போ ஃபாஸ்டா ரிவைஸ் பண்ணும்போது வரும். எல்லாமே ட்ரை பண்றேன், ரைட்? எல்லா சாப்டரும் ஃபினிஷ் பண்ற மாதிரி. ஓகே, ரைட். குட் மார்னிங் கிருஷ்ணகீர்த்தனா, குட் மார்னிங். ஓகே, ரைட். Can we start? Okay. So first I'll start from electrostatics or electric charges and fields. Okay, அந்த சாப்டர்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். Okay, electric charges and fields. Okay, right. So ஃபாஸ்டாவே போறேன். Okay, because எல்லா சாப்டரும் ஃபாஸ்டா பார்ப்போம், ரைட்? ஸோ இதுல எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ்ல நமக்கு என்னென்ன இக்குவேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, ஒன்னு கூலம்ஸ்ல இருந்துச்சு இல்லையா? F is equal to K Q1 Q2 divided by R square. Two charges Q1 and Q2 separated by distance R, then the force of attraction or repulsion between them. The charges can be positive or negative, right? இதெல்லாம் நமக்கு தெரியும். சார்ஜஸ் எப்படி பாசிட்டிவ் ஆகுது நெகட்டிவ் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் எண்ணி நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் படிக்கிற அந்த ஃபார்முலாவும் இங்கே யூஸ் பண்ணலாம், ரைட்? தென் இதுல ஒரு மீடியத்துல வரும்போது இந்த ஃபார்முலா வில் பிகம் இந்த K Q1 Q2 by R square னா 1 by 4 pi epsilon 0 Q1 Q2 by R square தான். நான் ஆல்ரெடி இங்க ஸ்லைட்ல ஃபார்முலாஸ் வச்சிருக்கு, ரைட்? இருந்தாலும் ஒரு ஸ்டார்டிங்ல மட்டும் அப்படி சொல்றேன். ஓகே, அப்படி எல்லா சாப்டரும் நம்ம சொல்ல போனா நமக்கு டைம் எடுக்கும். ஓகே, ரைட்? ஃபாஸ்டா பார்ப்போம், ரைட்? இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? 1 by 4 pi epsilon 0 இங்க Kன்னு வரும், ரைட்? That K is capital K எடுத்திருக்கு, that is the dielectric constant, right? This is also epsilon R, relative permeability, right? So Q1 Q2 by R square, right? And the relation between F and FM is equal to F divided by K இருக்கும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கு, ரைட்? இதெல்லாம் நமக்கு தெரியும், ரைட்? ஸோ அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, ரைட்? இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் கூலம்ஸ் லா. நெக்ஸ்ட் ஒன், இங்க இன்னொரு ஃபார்முலா எழுதியிருக்கு பாருங்க. F is equal to 1 by 4 pi epsilon 0 Q1 Q2 divided by R minus T plus T root K all square அப்படின்னு எழுதியிருக்கு இல்லையா? ரைட். R minus T plus T root K the whole square, ரைட்? அது எப்படின்னா, இப்போ ஒரு ரெண்டு சார்ஜஸ் Q1 and Q2, ரைட்? Q1 and Q2 separated by a distance R. in between நம்ம ஒரு இன்னொரு மீடியம் வச்சிருக்கு, அதோட thickness is T. ஓகே, ரைட்? கிளியரா? ஓகே, ரைட். ஸோ இன் தட் கேஸ் அங்க அப்படியே ஒரு திக்னஸ் ஒரு மீடியம் வச்சா அந்த மீடியத்தோட டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் Kன்னு கொடுத்தா அப்போ ஃபார்முலா இஸ் F is equal to 1 by 4 pi epsilon 0. அந்த பாருங்க, இதுல R minus T பார்ட்ல K வேல்யூ 1 தான், ரைட்? பிகாஸ் இட் இஸ் ஏர். அண்ட் த ரிமைனிங் பார்ட் அந்த திக்னஸ் இருக்கிற பார்ட்ல K வேல்யூ இஸ் Kன்னு இருக்கு, அதனாலதான் இப்படி இக்குவேஷன் வந்திருக்கு. ஓகேயா? ரைட். தென் electric field relation we know, right? Electric field relation, force is equal to QE தான், electric field is equal to F by Q ன்னு வரும், ரைட்? நான் கொஸ்டின் சால்விங் இதெல்லாம் ஸ்லைட்ல வச்சிருக்கு, ரைட்? ஆல்ரெடி நம்ம போட்டதை வச்சு நான் வச்சிருக்கு, நான் சொல்றேன் ஃபாஸ்டா. ஓகே, ஆல்ரெடி நம்ம இதுல செஷன்ஸ்ல பண்ண கொஸ்டின்ஸும் நான் சும்மா அதுல வச்சிருக்கேன் ஆல்ரெடி. நீங்க அது மீன்ஸ் இந்த ஃபார்முலாஸ் ரிலேட் பண்றதுக்கு மட்டும். ஓகே, கிளியர் தானே? ஓகே. So then F is equal to QE, E is equal to F by Q. நமக்கு தெரியும் force is a vector quantity தான். So it will be Q into E is also a vector quantity. Force is a vector quantity, E is also a vector quantity. இப்போ net force calculate பண்ணும்போது F1 plus F2 plus F3 plus etc. ஆட் பண்ணணும். That also we know, right? Okay. அப்படியே அதுதான். கிளியரா? கிளியர் தானே?
ரெடி பண்ணி பண்ணாலும் கொஞ்சம் தான் விட்டேன். clear? Okay, so I'll continue. Okay, so இதுல நான் ஒரு question காட்டுறேன் பாருங்க. The acceleration of an electron due to the mutual attraction between electron and proton when they are 1.6 angstrom apart. So the question இங்க clear தானே? இந்த question கட் ஆகலையே. So இது பாருங்க, இந்த question the acceleration of an electron due to the mutual attraction between electron and proton எப்படி questions கேட்கலாம். அப்போ acceleration கேட்டிருக்கு இல்லையா, நமக்கு என்ன கண்டுபிடிக்க தெரியும்? இப்போ நம்ம படிச்சோம் force கண்டுபிடிக்க தெரியும். force divided by mass போட்டா acceleration கண்டுபிடிக்க முடியும். கிளியரா? ஓகே, ஸோ இதுல force அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி two charges q1 and q2 separated by distance r அப்படின்னா இந்த q1 q2 மேல ஒரு force கொடுக்கும் and q2 q1 மேலே ஒரு force கொடுக்கும். ரைட்? ஓகே, this is r. q1 q2 மேல ஒரு force. ஓகே, ரைட்? q1 q2 மேல ஒரு force that can be இப்போ அட்ராக்ஷன் ஆகலாம், ரிப்பல்ஷன் ஆகலாம், ஜெனரலாவே சொல்றேன். ஓகே, இப்போ q1 q2 மேல கொடுக்குற force லெட் சைடு இஸ் அட்ராக்ஷன் இப்படி இருக்கும், q2 q1 மேல இருக்கிற force இப்படி இருக்கும். that is f12 and f21. right? these two will be equal. you know these things, right? so அப்போ இந்த ஃபார்ம் क्वेश्चन எப்படி சால்வ் பண்ணனும்? கிளியர் தானே? அது இந்த क्वेश्चन எப்படி சால்வ் பண்ணனும்? கிளியர் தானே? ஓகே, தினேஷ் குட் மார்னிங். ரைட், அப்ப இந்த கேஸ்ல என்ன வரும்? acceleration due to an acceleration of an electron due to mutual attraction of proton and electron. அப்போ electron சார்ஜும் proton சார்ஜும் we know both are e 1.6 into 10 raised to minus 19 coulomb and their separation between them is given, r is given 1.6 angstromல இருக்கு, into minus 10 வரும். then k ஓட வேல்யூ அவங்க கொடுத்திருக்கு 9 into 10 raised to 9 தான், அது ஆல்ரெடி we know 9 into 10. ரைட், எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி divided by mass. அப்போ acceleration of proton கேட்டா force divided by mass of proton, acceleration of electron கேட்டா force divided by mass of electron. ரைட், இதே ஸ்பீட்ல போட்டுமா? ஓகே தானே? ஓகே தானே எல்லாருக்கும்? ரைட், பிகாஸ் சும்மா மீன்ஸ் என்ன சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், டைரக்டா எல்லா சாப்டர்லையும் ஃபார்முலாஸ் ரிவைஸ் தான் பண்ண போறேன். கிளியர் தானே? ரைட், ஏதாச்சும் ஒரு டாபிக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது சொல்லுங்க, நான் அது மீன்ஸ் அது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அது அப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ரைட். ஸோ தட் இஸ் கிளியர், ரைட்? அப்போ இப்படி கொஸ்டின் கேட்கலாம். இப்படி இன்னொரு கொஸ்டின் பாருங்க, பார்ட்டிகல் ஆஃப் ஓகே a particle of mass m carrying a charge minus q1 is moving around a charge plus q2 along a circular path of radius r. Find the time period of oscillation of charge minus q. Period of oscillation கேட்டிருக்காங்க அப்படின்னா பாருங்க, இதுல ரெண்டு சார்ஜஸ் இருக்கு, பிளஸ் q மைனஸ் q. ரைட், அதுல மைனஸ் q is moving around the plus q charge, இப்படி மூவ் ஆகுது. ரைட், அப்புறம் சர்க்குலர் மோஷன்ல ஒரு ஆப்ஜெக்ட் வரணும் அப்படின்னா there should be a force which is giving the necessary centripetal force. ரைட், that means இந்த ஒரு क्वेश्चनல நம்ம centripetal force we have to equate with our electrostatic force. So the centripetal force is mv square by r, it is k q1 q2 by r square equate பண்ணா போதும். ஓகேயா? ரைட், இப்போ இங்க டைம் பீரியட் தான் கேட்டோம் அப்படின்னா mr omega square னு எழுதலாம், k q1 q2 by r square. ரைட், ஓகே, லைக் omega is 2 pi by t, omega is 2 pi by t. அந்த ஐடியால போலாம். ரைட், ஓகே தானே? அப்படி சால்வ் பண்ண வில் பி கெட்டிங் தி ஆன்சர். ரைட், யூ அண்டர்ஸ்டுட், ரைட்? ஆக்சலரேஷன் கேட்கலாம், இது கேட்கலாம். கிளியரா? அது கிளியரா? ஓகே, ரைட். ஸோ தோஸ் டூ ஃபார்முலாஸ் ஆர் கிளியர், ரைட்? ஓகே, தென் இப்போ எப்படி கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ரைட்? ஒரு ரெக்டாங்கிள், ஒரு ஸ்கொயர் அப்படி எல்லாம் வச்சு இங்க சார்ஜஸ் வச்சு they can ask force at the center கேட்கலாம், ரைட்? force at the center கேட்கலாம், இல்ல force acting on one charge, sorry, force at central ஒரு சார்ஜ் இருக்கு, force on charge q4 கேட்கலாம், q5 கேட்கலாம், இல்ல q3 force எவ்வளோன்னு கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும்போது நமக்கு எங்க பிரச்சனை வரும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு லெங்த் எடுக்கும்போது மட்டும்தான். ஸோ திஸ் இஸ் a அப்படின்னா திஸ் இஸ் ஆல்சோ a அப்படின்னா திஸ் வில் பி a by root 2. அது உங்களுக்கு தெரியும், ரைட்? இட் இஸ் a square and if it is a rectangle இருந்துச்சுன்னா இது L இது B அப்படின்னா the root of L square plus
b square, right? In the mari cases alla you have to remember. Okay, if it is a triangle, okay, if it is a equilateral triangle, then center la irundhu idu varaikum irukra distance will be what? Equilateral triangle இருந்துச்சுனா சென்டர்ல இருந்து இது வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும்? if this side is a, அப்படி எல்லாம் क्वेश्चंस மீன்ஸ் क्वेश्चंसல நமக்கு தேவைப்படும். அப்ப எப்படி கண்டுபிடிக்கும்? if it is an equilateral triangle of side a, எப்படி கண்டுபிடிக்கும்? என்ன வருது? equilateral triangle ஓட கேஸ்ல ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு தெரியும். ஒவ்வொரு ஆங்கிள்ஸும் இன்சைட் ஆங்கிள்ஸ் will be 60 degree, ரைட்? அப்ப கிளியரா? குட் மார்னிங் சம் முக்பில். ஓகே, சோ நான் இந்த ஒரு angle 60 அப்படின்னா this will be 30 degree, right? நான் இந்த ஒரு triangle எடுக்கிறேன், the small one, this one, right? So on the small triangle and I need to find this distance. I know this distance is a by 2, right? Means angle is 30. Then you can use cos 30 எடுக்கலாம். cos 30 is what? Adjacent by hypotenuse. From that you will get the value of x, right? இந்த மாதிரி எல்லாம் கேசஸ் வரும்போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு கியூப் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கியூப் இதே மாதிரி ஒரு கியூப் கொடுத்துருக்கு அப்படின்னா, ஒரு கியூபாய்டு கொடுத்துருக்கு அப்படின்னா, பாடி டயகனல் இதோட லெங்த் எவ்வளோன்னு தெரியும் தானே? பாடி டயகனல் என்ன? இந்த கார்னர் டு இந்த கார்னர் வரைக்கும் இருக்க லெங்த். ஓகே, வெரி குட். √3/2a, வெரி குட். ஸோ இந்த கார்னர் டு இந்த கார்னர் வரைக்கும் இருக்கிற லெங்த், தட் இஸ் கால்ட் த பாடி டயகனல். ஓகே, டயகனல் தான். நார்மலி ஒரு டயகனல் அப்படின்னா இப்படி தான் டயகனல் இல்லையா? இது biggest diagonal. The biggest diagonal is from one corner to the opposite corner. In the corner la irundhu and the side la corner varaikum irukra distance. If this side is a, this will be √3a nu. Normally diagonal is √2a, right? Body diagonal will be √3a nu. Okay, for a cube. Adhe madiri for a cuboid oda case la that will be root of l square plus b square plus h square nu. Idu l, idu b, idu h nu. Okay. ஸோ இதே மாதிரி எல்லாம் கேசஸ் கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான், ரைட்? தென் எலக்ட்ரிக் ஃபீல்ட், ரைட்? ஓகே, வாய்ஸ் கிளியர் தானே? Right, clear. So electric field oda formula is F by Q அப்படினு சொன்னோம், right? E is equal to F by Q, right? Electric field is a vector quantity. So இப்போ நாம சொன்ன அந்த formula இல்லையா, force ஓட கேஸ்ல two charges K Q1 Q2 by R square. The formula is the magnitude of the force, right? Magnitude தான். இது vector formula எழுதலாம். That also we know F12 is equal to K Q1 Q2 by R12 whole square into R cap R12 cap. அதே மாதிரி F21 இதெல்லாம் ஞாபகம் இருக்கும் இல்லையா, ரைட்? அப்போ இந்த வெக்டர் ஃபார்ம் ஞாபகத்தில் இருக்கணும். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு அதே மாதிரி வெக்டர் ஃபார்ம்ல இட் இஸ் KQ divided by R square is the scalar form. வெக்டர் ஃபார்ம்ல it will be having R cap இருக்கும், இல்லைன்னா KQ divided by R cube into R வெக்டர்னு இருக்கும். இதுவும் தெரியும், ரைட்? ஓகே. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஃபோர்ஸ் ரிலேஷன் நம்ம இப்போ சொன்ன மாதிரி F is equal to QE தான். அது வச்சு we have ஆக்சலேஷனோட ஃபார்முலா தானே நம்ம எழுதியிருக்கோம், ரைட்? அதான் இந்த ஃபார்முலா. இது கிளியர் அபவுட் தட், ரைட்? ஓகே. தென் ஒரு பாயிண்ட் சார்ஜ் Q, அதுல இருந்து R டிஸ்டன்ஸ்ல பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் KQ divided by R square, ரைட்? It is only for a point charge. Okay, point charge க்கு மட்டும் தான் இந்த ஃபார்முலா. ஓகே, point charge அப்படின்னு கொடுக்கணும், ரைட்? if it is a sphere, if it is a plate அப்படின்லாம் வரும்போது ஃபார்முலாஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும். you know that one, right? ஓகே, நான் அது காட்டுறேன், ரைட்? so that's it. then null point கேட்கலாம். null point, some neutral point இதெல்லாம் கேட்டா என்ன மீனிங் பண்றேன்? இட் இஸ் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆகிற பாயிண்ட், ரைட்? அதே மாதிரி நெட் ஃபோர்ஸ் 0 ஆகிற பாயிண்ட் கேட்கலாம். நெட் ஃபோர்ஸ் 0 ஆகிற பாயிண்ட் கேட்டா, நெட் ஃபோர்ஸ் 0 ஆகிற பாயிண்ட் அப்படின்னா இட் இஸ் கால்ட் equilibrium point.
கொஸ்டின் equilibrium point கேட்டா அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் அந்த பாயிண்ட்ல 0 தான் அப்படின்னு சால்வ் பண்ணணும். ஓகே, தென் இந்த நல் பாயிண்ட்டுக்கு டைரக்டா ஃபார்முலா இங்க எழுதி இருக்கு. ரைட், நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா இல்லைனாலும் எப்படி சால்வ் பண்ணணும் கிளாஸ்லயும் சொல்லியிருக்கு. ரைட், மீன்ஸ் லைவ் கிளாஸ்ல சொல்லியிருக்கு. இப்போ 2 சார்ஜஸ், இங்க ஒரு 6 Q, இங்க 6 மைக்ரோ கூலம்பும் இங்க ஒரு 4 மைக்ரோ கூலமும் இருக்கு அப்படின்னா, and then distance is 10 centimeter. Somewhere here the electric field will be 0. So அப்போ எப்படி calculate பண்ணும்? electric field direction for positive charge it will be away from the charge. In the point electric field direction will be away from the charge. This will be the direction of electric field. If it is a negative charge, electric field direction at this point P is towards the charge. Right. Okay. Right. Good morning. Good morning. Okay. இப்போ இந்த ஒரு கேஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆகிற பாயிண்ட், இந்த நியூட்ரல் பாயிண்ட் கேட்டா நீங்க எப்படி சால்வ் பண்ணா போதும்? நியூட்ரல் பாயிண்ட் கேட்டா நீங்க எப்படி சால்வ் பண்ணா போதும்? E net equal to 0. At this point net electric field will be இந்த plus q இது மேல கொடுக்கிற electric field இருக்கும், that will be plus q நால அங்க electric field இருக்கும், that will be in this direction. Okay, plus 6 நால that will be in this direction. இந்த plus 4 நால in this direction. ரெண்டும் ஆட் பண்ணா equal to 0. So E1 plus E2 equal to 0 vector formula. But direction wise E1 minus E2 equal to 0 னு வரும். E1 equal to E2 னு போட்டா போதும். Then you know k q divided by நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் x ன்னு எடுக்கும், இன்னொன்னு r minus x ன்னு எடுக்கும். ரைட், k 10 minus x ன்னு இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். ஓகே, q divided by r minus x. Yeah, right. Okay, so those formulas clear தான். Right, then electric flux phi is equal to integral E dot ds. Okay, now next chapterல டீடைலா சொல்லுவோம். இது ஜஸ்ட் இதுல எழுதி இருக்கு E dot ds or ES E dot S or ES cos theta. Okay, இந்த ஃபார்முலா இருந்துச்சு. இது எப்போ அப்படின்னா, இது E is a variable இருந்துச்சுன்னா, E is variable. Then this one is a constant இருக்கும். Okay, right. So next இதுல இந்த கேசஸ் இது 2 சார்ஜர் பெண்டுலம் அப்படி நம்ம படிச்சோம். ரைட், நாட் சார்ஜர் பெண்டுலம். 2 charges separated by a string. Then there will be a force of repulsion if it is ரெண்டும் positive charges அப்படின்னா, like charges அப்படின்னா there will be a force of repulsion. ரைட், இந்த கேஸ் ஞாபகம் இருக்கு இல்லையா? நான் அது எக்ஸ்பிளைன் பண்ணமா, அது ஞாபகம் இருக்கும் தானே? If two charges இப்படி சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு, both are identical இல்ல like charges தான். ஒன்னு plus q1 ஒன்னு plus q2. இல்ல ரெண்டும் ஒரே plus q அப்படின்னு இருந்தா, அந்த கேஸ் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ரைட், ஸோ ஒரு சார்ஜ் இப்படி ஸ்ட்ரிங்ல தொங்க விட்டுருக்கு நம்ம தெரியும். ரைட், பிகாஸ் ஆஃப் their mutual repulsion there will be இந்த டைரக்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இருக்கும், FE இருக்கும், mg is acting downwards and tension will be in this direction. Right, அப்படி கொஸ்டின்ல என்ன கேட்கலாம் அப்படின்னா டென்ஷன் கேட்கலாம், or the resultant டென்ஷனோட வேல்யூ கேட்டா என்ன ஆன்சர் வரும்? டென்ஷனோட ஃபோர்ஸ் வேல்யூ கேட்டா என்ன ஆன்சர் வரும்? டென்ஷன் will be இது FE இது mg அப்படின்னா ரூட் ஆஃப் அது ரெண்டோட ரிசல்டன்ட் தான், அது mg ஸ்கொயர் பிளஸ் FE ஹோல் ஸ்கொயர்னு வரும். டென்ஷன் will be. ரைட், அதே மாதிரி கிளியரா? ஓகே, அதே மாதிரி this angle இப்போ இந்த total angle is let's say it is இப்படி இருக்கு, this angle is theta, total angle is 2 theta எடுக்கலாம். ஓகே, let's say this angle is theta, அவங்க theta கேட்கலாம். ஓகே, எவ்வளோ ஆங்கிள் அது சஸ்பெண்ட் பண்ணும், ஒரு எவ்வளோ ஆங்கிள் 2 theta இருக்கும், டோட்டல் ஆங்கிள் கேட்டால் 2 theta கண்டுபிடிக்கணும். ரைட், ஓகே, இப்போ இந்த இது this will be t cos theta னு வரும், this will be t sin theta னு வரும். You remember this one, right? So t sin theta is equal to electrostatic force and t cos theta is equal to mg. இப்படி நம்ம சால்வ் பண்ணியிருக்கு இல்லையா? இதை டிவைட் பண்ணா tan theta னு வரும், that is FE divided by mg. இப்போ tan theta கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்.
ஓகே ரைட் ஓகே tan theta கண்டுபிடிக்கிறது இது யூஸ் பண்ணலாம் இதுல f என்ன f is k q1 q2 by r square பட் இந்த கேஸ்ல ரெண்டு ஒரே சார்ஜ் k q square by r square அதுவும் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் ரைட் so tan theta will become k q square by r square mg னு வரும் ஓகே k q square by r square mg இது இன்னொரு ஃபார்முலா தான் ஒவ்வொன்றும் டிரைவ் பண்ணி இந்த கேஸ்ல டிரைவ் பண்ணி நீங்க எடுத்தா போதும் நோ ப்ராப்ளம் ரைட் தென் சம்டைம்ஸ் கொஸ்டின்ல இந்த டேட்டாக்கெல்லாம் பதிலா இப்படி லெட்ஸ் தி செப்பரேஷன் பிட்வீன் தம் தான் 6 ஓகே செப்பரேஷன் பிட்வீன் தம் தான் 6 இது கொடுத்திருக்குன்னு வெச்சுக்கோ இந்த லெங்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங் தட் இஸ் L ஓகே ரைட் லெங்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங் இஸ் L இன் டர்ம்ஸ் ஆஃப் லெங்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங்ல வரணும் அப்படி ஒரு ஆன்சர் வரணும் அப்படினா வாட் இஸ் ரிலேஷன் பிட்வீன் L உம் தீட்டாவும் r உம் இந்த ட்ரையாங்கிள் எடுத்தா நமக்கு தெரியும் L is equal to or L square is equal to r square plus இந்த vertical height இருக்குல்ல அதை நான் y ன்னு எழுதுறேன் ஓகே y square okay or y square is equal to L square minus r square y is equal to root of L square minus r square இப்படி எடுக்கிறதும் ஞாபகம் இருக்கணும் ரைட் ஓகே ரைட் இப்போ இந்த ஒரு क्वेश्चनல இங்க ஒரு क्वेश्चन இருக்கு two with bolts carrying equal charges are suspended from a common point by strings of equal length the equilibrium separation between them is r initially separation is r now the strings are clamped rigidly இந்த பாயிண்ட்ல clamp பண்ணி இருக்கு அப்படியே இந்த பாயிண்ட்ல இருந்து மிட் பாயிண்ட்க்கு அந்த ஸ்ட்ரிங் அப்படியே clamp பண்ணி வெச்சோம் okay so it will be suspended like this okay the equilibrium separation between them is till r okay no it became r dash okay then the r dash is that was it okay ரைட் ஓகே இது எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆரும் வையும் தான் இங்க மாறி இருக்கு இல்லையா ஆரும் y இருக்கிற ரிலேஷன் இங்க இருந்து டிரைவ் பண்ணி எடுக்கணும் ரைட் இந்த ட்ரையாங்கிள்ல நம்ம ஆல்ரெடி இப்போ tan theta ஒரு ஃபார்முலா கிடைச்சோம் tan theta is equal to k q square by r square mg k q square by r square mg தென் இப்போ நம்ம சொன்ன மாதிரி இங்க இது தீட்டா இது L இது y அப்படின்னா LY அப்படின்னா இந்த ரிலேஷன் cos theta எடுத்தா என்ன வரும் adjacent by hypotenuse அப்படின்னு வரும் ரைட் cos theta எடுத்தா ரைட் சாரி நான் sin theta எடுக்கிறேன் better that sin theta is equal to r by 2 divided by L in terms of y ல और இது இப்படி எழுதலாம் இல்லையா r by 12 இப்படின்னு மாத்தி எழுதலாம் இது ஒரு கண்டிஷன் தான் இது ரெண்டு கேட் பண்ணி we have a relation between r and then theta relation we have okay then or அங்க cos theta எடுத்தா will be getting adjacent divided by L அப்படியே இருக்கலாம் ரைட் ஓகே அதை வச்சு தான் இந்த क्वेश्चन சால்வ் பண்ணியிருக்கிறது கிளாஸ்ல ஓகே நெக்ஸ்ட் ஒன் ரைட் இது என்ன क्वेश्चन a positive ion A and a charge and a negative ion B as charge is given 6 point something and 9 point something and masses are given are separated respectively at an instant the ions are separated by a distance r at that instant the ratio of the magnitude of electrostatic force to gravitational force கேட்டிருக்கு so formula you know k q1 q2 by r square the electrostatic force then g m1 m2 by r square the gravitational force இது divide பண்ணனும் எல்லாம் ஓகே தான் நமக்கு ரைட் இவ்வளோ டீட்டெயில் எல்லாம் சொல்ல வேணாம் நீங்கள் மட்டும் தான் நெக்ஸ்ட் ஒன் ஓகே தென் நெக்ஸ்ட் த ஃபார்முலா இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஏ சார்ஜ்டு வயர் இதை வச்சு நீ ஒரு கொஸ்டின் நான் இப்படி காட்டுற பாருங்க தான் இன்ஃபினிட் வயர் லைன் சார்ஜ் ப்ரொடியூசஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் 0.02 மீட்டர் த லீனியர் சார்ஜ் டென்சிட்டிஸ் லாம்டா கேட்டிருக்கு அவங்க கொடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் அ டிஸ்டன்ஸ் ஆர்ல the formula is electric field oda formula is E is equal to lambda by 2 pi epsilon naught r or நம்ம இப்படி தான் படிச்சிருக்கோம் k lambda divided by r இதனால ஓகே ரெண்டு ஒன்று தான் because k is 1 by 4 pi epsilon 0 ரைட் ஓகே ஸோ இதை வச்சு சால்வ் பண்ணுறது ஓகே இதை வச்சு சால்வ் பண்ணுறது தான் ஓகே ரைட் டைரக்ட் பண்ணுறான் பேர் தானே அது பேரா அது இன்னும் டீட்டெயிலாக போக வேணாம் தானே இன்னும் ஃபாஸ்ட்டாக போட்டுமா ஆர் கிளியர் அது வரைக்கும்
ஓகே நான் ஓகே பிகாஸ் நான் சாப்டர் ஃபினிஷ் பண்ணணும். இப்போ கொஸ்டின் சால்விங் நீங்கள் ஆல்ரெடி நிறைய செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கு, அதனால தான் சால்விங் பண்ண வேணாம் அப்படின்னு வச்சேன். ரைட், இன்னைக்கு ஃபார்முலா ரிவிஷன்லேயே போவோம். எல்லா சாப்டர்லையும் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கோம், அது நம்ம பார்த்து போனால் போதும். ஓகே, ஃபீல்ட் டியூ டு சர்க்குலர் ஆர்க் அட் எ சென்டர், இந்த மாதிரி கேஸ் நமக்கு தேவையில்லை. ரைட், பட் த ஃபார்முலா இஸ் திஸ் ஒன், யூ டோன்ட் நீட் டு. பட் இது வேணும். ஃபீல்ட் டியூ டு யூனிஃபார்ம்லி சார்ஜ் ரிங் அட் எ பாயிண்ட் ஆன் அன் ஆக்சிஸ். ஒரு எலக்ட்ரிக் ஒரு சார்ஜ்டு ரிங்கு, ரிங்ல சார்ஜ் இப்படி இருக்கு. ரைட், தென் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் at a distance x from the center at the point P, electric field formula is 1 by 4 pi epsilon 0 qx divided by r square plus x square all raised to 3 by 2. இதே மாதிரி ஒரு கேஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட்லயும் இருக்கு இல்லையா? So you can compare those two. Right, okay. Then this one, field due to a uniformly charged sheet. Field due to uniformly charged sheet, இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கு. இதுலயும் thin sheet, திக் ஷீட் அப்படின்னு நம்ம சொல்லி இருந்துச்சு. ரைட், பேசிக்கலி திஸ் ஒன் சிக்மா பை 2 எப்சிலான் நாட், இந்த தின் ஷீட் மட்டும் தான் நமக்கு சான்ஸ் இருக்கு நீட்ல கேட்கறதுக்கு. ஓகே, ஸோ இது வச்சிருக்க கொஸ்டினும் நம்ம சொல்லியிருந்தோம் நேற்று. ரைட், அந்த கொஸ்டின் இங்க இருக்கு. ரைட், 2 parallel thin metal sheets have equal surface charge densities, சிக்மா கொடுத்திருக்காங்க, of opposite signs, பிளஸ் சிக்மாவும் மைனஸ் சிக்மாவும். the electric field between these sheets is, இப்போ ரெண்டு ஷீட்டு இந்த பாயிண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேட்டிருக்காங்க, இங்க கேட்டிருக்கலாம், இங்கேயும் கேட்டிருக்கலாம். ரைட், ஸோ அந்த திஸ் டிஸ்டன்ஸ் அவங்க எங்க என்னன்னு சொல்லலை, சொன்னாலும் நோ ப்ராப்ளம், மெட்டீரியல் கொடுத்துருக்கு இல்லையா, எங்கனாலும் ஓகே தான், பிகாஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் கான்ஸ்டன்ட் அட் தட் தோஸ் ரீஜன்ஸ். ரைட், பிகாஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா இஸ் சிக்மா பை 2 எப்சிலான் நாட் தான் டியூ டு ஒன் ஷீட். இது பிளஸ் சிக்மா, இது மைனஸ் சிக்மா அப்படின்னா இதனால ஒரு சிக்மா பை 2 எப்சிலான் நாட்டும், இதனால ஒரு சிக்மா பை 2 எப்சிலான் நாட்டும் இந்த பாயிண்ட்ல இருக்கும். பட் பிளஸ் சிக்மானால எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி இன் திஸ் டைரக்ஷன், மைனஸ் சிக்மானால இட் வில் பி ஆல்சோ இன் திஸ் டைரக்ஷன். இட் வில் பி ரெண்டும் ஆட் ஆகும், E1 பிளஸ் E2. இப்படிதான் நம்ம படிச்சோம் இல்லையா, ஞாபகம் இருக்கு, சிக்மா பை எப்சிலான். கிளியர்? அதே மாதிரி இப்ப இந்த பாயிண்ட்ல கேட்டோம் அப்படின்னா பிளஸ் சிக்மானால இந்த பாயிண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி எவே, மைனஸ் சிக்மானால இட் வில் பி டுவர்ட்ஸ், அப்படியே கேன்சல் ஆகி 0ன்னு வரும். அதே இந்த பாயிண்ட்ல கேட்டோம் அப்படின்னா பிளஸ் சிக்மானால எவே, மைனஸ் சிக்மானால டுவர்ட்ஸ். பிளஸ் சார்ஜ்னா எவே தான் இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு, மைனஸ்னா டுவர்ட்ஸ் தான் இருக்கும் எலக்ட்ரிக். ஓகே, அனுப்புறேன் கிளாஸ் முடிச்சு அனுப்புறேன். ஓகே, ரைட், கிளியர் தான். இப்போ இந்த பாயிண்ட்ல கேட்டா யூ வில் கெட் த ஆன்சர். ரைட், ரெண்டு ஆட் பண்ணோம், சிக்மா பை எப்சிலான் நாட். இதுல வேல்யூஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கும். 1 பை எப்சிலான் நாட், எப்சிலான் நாட் வேல்யூ கே வேல்யூ 1 by 4 pi epsilon naught is 9 into 10 raised to 9. அதோட யூனிட் ஞாபகத்தில் இருக்கணும். இல்லை யூ கேன் டிரைவ் தட் ஒன், கே Q1 Q2 by R square போட்டு கேயோட டைமென்ஷன் கண்டுபிடிக்கலாம். இட் வில் பி FR square divided by Q1 Q2. எல்லாம் ஞாபகம் இருக்கும் இல்லையா? டைமென்ஷன் ஒரு யூனிட் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலம் ஸ்கொயர், நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலம் ஸ்கொயர். அப்போ எப்சிலான் நாட்டோட யூனிட் என்ன அப்படின்னா கூலம் ஸ்கொயர் பர் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். அது ஓகே. தென் 1 by 4 pi epsilon naught. Okay, epsilon naught value is 8.854 into 10 raised to minus 12. Then 1 by epsilon naught will be, I can write as 4 pi into 9 into 10 raised to 9. Okay, sometimes இப்படி எழுதலாம், இந்த 4 pi இங்க எடுத்தா. Okay, அப்படியே யூஸ் பண்ணலாம். Then அதான் இங்க எழுதி இருக்கு. ஒன்னு thin sheet ஓட கேஸ் இட் இஸ் sigma by 2 epsilon naught. இப்படி thick sheet சார்ஜ் கண்டக்டிங் பிளேட் அப்படின்னு கொடுத்துருக்கு. தென் இட் இஸ் சிக்மா பை எப்சிலான் நாட் திக்னு வரும்போது. ஓகே, தென் யூனிஃபார்ம்லி சார்ஜ் கண்டக்டிங் ஸ்பியர். கண்டக்டிங் ஸ்பியரோட கேஸ் இது இம்பார்ட்டன்ட் தான். அவுட் சைடு இன்சைடு எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ரைட், ஓகே. இப்படி ஒரு ஸ்பியரு கண்டக்டிங் ஸ்பியர் அப்படின்னா சர்ஃபேஸ்ல மட்டும்தான் சார்ஜ் இருக்கும், கண்டக்டிங் அப்படின்னா சர்ஃபேஸ்ல மட்டும்தான் சார்ஜ் இருக்கும். ரைட், தென் இதோட ரேடியஸ் இஸ் 6. வெளியில ஒரு பாயிண்ட், அவுட் சைட் பாயிண்ட், இன்சைட்ல ஒரு பாயிண்ட், சர்ஃபேஸ்ல ஒரு பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்து 3 வேல்யூஸ் எழுதணும். ரைட், இ அவுட், இ சர்ஃபேஸ், இ இன். இ இன் இஸ் 0, இ சர்ஃபேஸ் அண்ட் இ அவுட் இஸ் KQ divided by R square, KQ divided by capital R square. ரைட், கண்டக்டிங் ஓட கேஸ்ல. ரைட், ஓகே, அதுதான் எழுதியிருக்கு. ஓகே, அதுதான் 1 by 4 pi epsilon Q by R square. அவுட் சைட்ல இது, இன்சைட்ல 0. or it can also be written as sigma by epsilon naught.
Okay, right, because sigma is charge density, charge by area, okay. Substitute பண்ணா charge by area means your area is 4 pi r square னு வருங்க. அது இந்த கேஸ்ல it will be sigma by epsilon க்கு ஈக்குவலா தான் இருக்கும். Right, if it is due to uniformly charged non-conducting அப்படின்னு வந்துச்சுன்னா, இது non-conducting தான், இது conducting தான். conductingல தான் surfaceல charge இருக்கும், non-conductingனா insideல charge இருக்கும். so insideல the formula will become 1 by 4 pi epsilon 0. நான் அப்படியே எழுதுறேன், 1 by 4 pi epsilon 0 qr by r cube அப்படின்னு வரும். Okay, right, or it can be written as rho r by 3 epsilon 0. Okay, right, then the inside point. Okay, then 1 by 4 pi epsilon 0 by in q by r square, then 1 by 4 pi epsilon 0 q by small r square outside inside the same தான். Right, there. கேஸ்லாம் தப்பு இருக்குதான். you can அந்த e sigma times எழுதணும் அப்படின்னா sigma is q by 4 pi r square. Okay, not in sigma, in volume. correct தான். Okay, is rho, right? Rho is q divided by volume 4 by 3 pi r cube. அந்த ரிலேஷன்ல தான். Okay, so ஏதாச்சும் ஒரு ரிலேஷன் இருந்தாலும் ஓகே, ஏதாச்சும் ஒரு ரிலேஷன் இருந்தாலும் ஓகே. Okay, the electric field at inside a cavity of a conducting sphere is 0. Electrostatic shielding அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஒரு conducting sphere குள்ள இருக்கிற ஒரு cavityல electric field 0 ஆ இருக்கும். Then இப்படி ஒரு question கேட்டிருந்துச்சுன்னா, what will be the electric field at a point O as shown in the figure? Each side of the figure is L and perpendicular to each other அப்படின்னு கொடுத்திருக்கேன். இது வரைக்கும் ஓகேயா? இது வரைக்கும் கிளியரா? Working clear? Okay. Okay. சொல்லுங்க கமெண்ட்ல. இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த சென்டர் தான் கேட்டிருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் திஸ் பாயிண்ட். அப்போ நமக்கு தெரியும் ஒரு சார்ஜ் பிளஸ் 2q, அதனால இந்த பாயிண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி பிளஸ் தான், ஸோ இட் வில் பி அவே. பிளஸ் q, ஸோ இட் வில் பி அவே. அதே மாதிரி பிளஸ் மைனஸ் q, இதனால இட் வில் பி டுவர்ட்ஸ், இதனால இட் வில் பி டுவர்ட்ஸ். இப்படி எல்லாம் எடுக்கணும். ரைட், ரைட், கிளியரா? ஓகே, இப்படிதான் சால்வ் பண்ணோம் இல்லையா? ரைட், அப்போ எடுக்கும்போது நீங்க என்ன பாருங்க, இதுல டிஸ்டன்ஸ், இப்போ நான் இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு, இப்போ டியூ டு பிளஸ் q இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா என்ன வரும்? k into 2q divided by this distance, right? இது LA, this will be L root 2 இருக்கும். So L root 2 square will be 2L னு வரும். ஓகேயா? ரைட், அதுதான் பிளஸ் 2qனால அங்க இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு. ரைட், ஓகே. தென் இந்த பிளஸ் qனால இங்க இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டு will be இந்த டைரக்ஷன்ல k into charge is q divided by அதே டிஸ்டன்ஸ் L root 2 ஸ்கொயர் எடுத்தா 2L square. ஓகே, ரைட். இதே மாதிரி இப்போ இங்க ஒரு பிளஸ் q பிளஸ் 2q இருக்கு, இங்க ஒரு பிளஸ் q இருக்கு. இந்த பிளஸ் 2q1னால இந்த பாயிண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் will be in this direction, k into 2q divided by distance is L square. இதே மாதிரி இதனால இந்த பாயிண்ட்ல it will be in this direction, kq divided by L square. இப்படி ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருக்கிறது அப்படியே ஆட் பண்ணணும், வெக்டாரிக்கலி ஆட் பண்ணணும். ரைட், இது ரெண்டும் ஓகே, ஒரே லைன்ல தான் இருக்கு, சப்ட்ராக்ட் பண்ணலாம். இதே மாதிரி இதுவும் சப்ட்ராக்ட் பண்ணலாம். பட் இப்போ ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி வந்துச்சுன்னா, இது ஈவன் இது இட்டு வந்துச்சுன்னா, இஸ் மேக்கிங் an angle theta அப்படின்னா the resultant will be, ஃபார்முலா நமக்கு தெரியும், E net is equal to root of E1 square plus E2 square plus 2 E1 E2 cos theta. இதான் மெத்தட் இல்லையா? அதுதான் நெக்ஸ்ட் ஒன். ஓகே, we don't need this. Okay, then electric potential at any point. இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட் சார்ஜ் அதுல இருந்து r டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம சொன்னோம், that is kq divided by r square. ஒரு பாயிண்ட் சார்ஜ் q, அங்க இருந்த r டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட்ல electric potential is kq divided by r. Right, to bring a charge from infinity to r, that is potential energy. Bring a test charge from infinity to r, that is potential. The potential is
potential V is equal to W by Q, right? You remember this formula, right? So the Q infinity to P, Q W by Q, right? Or W is equal to QV. Now Vp is 1 by 4 pi epsilon 0 Q by RA, or delta V is equal to delta V nu varumbodhu eppdina idu infinity il irundha R varaikum kondu vandhathu infinity to R nu varumbodhu from A to B kondu vanduchina it will be delta A, so delta V will be equal to W by Q. Okay, right, idu infinity to R nu. Okay, so idhula இந்த மாதிரி questions இங்க பாருங்க. இதுல first question, two positive point charges plus 16 microcoulomb and 6 microcoulomb are 10 centimeter apart. The work done in bringing them 6 centimeter closer. ஓகே, ஸோ ஒர்க் டன் தான் கேட்டிருக்கு. ஒர்க் டன் கேட்டால் இப்போ நம்ம சொன்ன மாதிரி Q டெல்டா V is W by Q, W is equal to Q delta V, இந்த ஃபார்முலாவில் போகலாம். ஓகே, ஸோ டெல்டா V is Q delta V is V1 V2 minus V1 or V1 minus V2. ஓகே, ரைட், இது இப்படி போகலாம் W கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லையும், ரைட், ஆர் யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா ஆல்சோ, ரைட். இந்த W is equal to delta U. Delta U is what? U1 minus U2 or U final minus U initial. Okay, U final minus U initial. இப்படி எடுத்து அப்படி எடுத்து, ஓகே, இப்படியும் யூஸ் பண்ணலாம். பொட்டன்ஷியல் எனர்ஜி வச்சு இது ஞாபகம் இருக்குல்லையா? நான் ஒரு கொஸ்டின் எழுதுறேன். இப்படி ஒரு கொஸ்டின், ஒரு ட்ரையாங்கிள், இதோட சார்ஜஸ் ஆர் Q1 Q2 and Q3. ஓகே, let's say it is 2Q and 3Q தான், right? Next, the side is A. The side became 2A, right? Q, Q, Q. Then the work done for this. Okay, in the state lerந்து இந்த ஸ்டேட் வரணும் அப்படின்னா ஒர்க் டன்னுக்கு ஃபார்முலா என்ன இருந்துச்சு? ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகே, கொஸ்டின் இதுதான். ஒர்க் டன் ஃபார் த ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் திஸ் சிஸ்டம். இனிஷியலி செப்பரேஷன் ஏஆ இருந்தது, இப்போ 2A மாறி இருக்கு. தென் த ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ ஹேவ் டு ஃபைண்ட் த டெல்டா U. Okay, what is U? Potential energy, electric potential energy. Electric potential energy. Electric potential energy formula is minus K Q1, sorry, K Q1 Q2 Q1 Q2 by R. Okay, this is potential energy. Potential is KQ by R. Potential energy is K Q1 Q2 by R. So potential energy of this system, initial one is initial potential energy is என்ன வரும்? இது ஒரு பெயர், இது ஒரு பெயர், இது ஒரு பெயர், மூணு பெயர் இருக்கும், ரைட்? ஸோ 3 into K Q1 Q2, that is Q square by R, that is the initial one, right? Final potential will be ஒவ்வொரு பெயரும், இதுவும் 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 மூணு பெயர் தான், மூணு ஒரே டிஸ்டன்ஸ் தான். ஸோ 3 times K Q square by 2A, right? So final minus initial or initial minus final will be the work done formula. Okay, right, final minus initial. Okay, right. So idhula final la negative da varum, illana initial minus final. Okay, work done will be. Okay, clear than adu? So இந்த மாதிரி क्वेश्चंस கேட்கலாம், ரைட்? அதே தான் இதுவும். அப்போ பொட்டன்ஷியல் வச்சு போகலாம். பொட்டன்ஷியல் அட் தட் பாயிண்ட் கண்டுபிடிச்சு யூ கேன் ஃபைண்ட் த ஒர்க் டன் அப்படின்னு போகலாம். ஓகே, அண்ட் இதில் இன்னொரு கொஸ்டின் இருந்தது, இந்த மாதிரி கொஸ்டின் தான், ரைட்? சார்ஜஸ் plus Q plus Q plus Q அப்படியே இன்ஃபினிட்டி வரைக்கும் வச்சிருக்கு. தென் த பொட்டன்ஷியல் அட் த சென்டர், ஓகே, நெட் பொட்டன்ஷியல் அட் த சென்டர் வில் பி ஒவ்வொரு சார்ஜினாலும் இருக்கிற பொட்டன்ஷியலோட சம்மனு வரும். ஓகே, ரைட்? தட் இஸ் KQ by first 1 meter, then KQ by distance is 2 meter, then KQ by 4 meter. இப்படி infinite charges are there. Okay, so then you know KQ வெளியில எடுத்தா 1 plus 1 by 2 plus 1 by 4. GP ஓட ஃபார்முலா யூஸ் பண்ணணும். GP ஓட ஃபார்முலா என்ன இருந்துச்சு? S infinity is equal to A by 1 minus R. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். கிளியர் தானே? இதே மாதிரி கொஸ்டின் கிராவிடேஷன்லயும் இருக்கு, ரைட்? ஓகே, அது வரைக்கும் கிளியரா? வேற என்ன மிஸ் பண்ண அதுல? ஓகே, next one. Okay, the potential here, okay, sum. Then potential due to a uniformly charged ring ஓட கேஸ்ல ஒரு சார்ஜ் ரிங்,
அதில் இருந்த x டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்டில் பொட்டன்ஷியல் இஸ் Vp is equal to 1 by 4 pi epsilon 0 q divided by root of r square plus x square. Okay, at the center it will become 1 by 4 pi epsilon 0 q by r because x equal to 0 and substitute panna. Okay, right. Clear? Okay, next. Potential due to a charged wire. Or charged wire. அதில் இருந்து x டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்டில் பொட்டன்ஷியலுக்கு ஃபார்முலா இது இந்த ஃபார்முலா பட் இட் இஸ் நீட்டில் தேவையில்லை. ஓகே, தென் பொட்டன்ஷியல் டியூ டு சார்ஜ் டிஸ்க்கு ஓகே அதோட சென்டர் மட்டும் சிக்மா ஆர் டிவைட் பை 2 எப்சிலான் நோட் மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஓகே. தென் தீஸ் டூ ஆர் த இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ். பொட்டன்ஷியல் டியூ டு ஏ கண்டக்டிங் ஸ்பியர் அப்படின்னா இன்சைட்லையும் சர்ஃபஸ்லையும் கான்ஸ்டன்ட் 1 by 4 pi epsilon 0 q by r. இன்சைட்லையும் சர்ஃபஸ்லையும் அண்ட் அவுட் சைட் இட் இஸ் 1 by 4 pi epsilon 0 q by small r. Right. Okay. Remember. Right. So why the potential is constant here? Why the potential is constant here? Because electric field அங்க 0 தான். Electric field is 0 அப்படின்னா potential அங்க constant ஆகும். Right. Electric field potential relation என்ன இருந்துச்சு? E is equal to minus dV by dr. அப்போ ஒரு constant derivative தான் electric field அங்க 0 ஆயிடுச்சு. Okay. That's why it is called an equipotential surface னு சொல்லுவோம். Equipotential surface. Okay. Right. Then potential due to a charged non-conducting sphere. Non-conducting sphere oda case la in the formula is very important. Okay. Right. This one is important. Very important. V is equal to 1 by 4 pi epsilon 0 q divided by r cube into 3r square minus r square by 2 அப்படின்னு எழுதியிருக்கு. நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம். 1 by 4 pi epsilon 0 q into 3r square minus r square divided by 2r cube. Right. The formula படிச்சு. Okay. Right. Then r equal to r ல again same formula, r greater than r லையும் same formula. இங்க மட்டும் மாறும். இதுல சென்டர்ல பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னா சென்டர்ல பொட்டன்ஷியல் இஸ் 3 by 2 times the surfaceல பொட்டன்ஷியல். அந்த ரிலேஷனும் we need. இது கிராவிடேஷன்லயும் இருக்கு. Okay. Okay, then potential energy stored between 2 points இப்போ நம்ம சொன்னோம் 1 by 4 pi epsilon 0 q1 q2 by r. இதுல இது பிளஸ் சார்ஜ் இது மைனஸ் சார்ஜ் அப்படின்னா நம்ம அந்த பிளஸ் மைனஸ் அப்படியே எடுக்கணும். பிகாஸ் பொட்டன்ஷியல் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. பொட்டன்ஷியல் எனர்ஜியும் பொட்டன்ஷியலும் ஸ்கேலார் குவான்டிட்டி தான். ஃபீல்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் வெக்டர் குவான்டிட்டிஸ் தான். ஸோ யூ டோன்ட் டு செக் த சைன் ஆஃப் த சார்ஜ். ஓகே, ரைட். கிளியரா? ஓகே, ஓகே, ரைட். ஸோ potential of a charge placed in an electric field is U is equal to QV. அந்த ரிலேஷன் நம்ம இந்த ரிலேஷன் ஞாபகத்தில் இருக்கணும். U is equal to delta U is equal to W. Delta V is equal to delta U by Q which is equal to W by Q. Okay, right. Work external தான் இது. Work external தான் இது. Work done by conservative force is minus of delta U. Okay, okay. The external work. Then potential energy of two charge system placed in an external electric field will be QV1 plus QV2 plus 1 by 4 pi epsilon 0 Q1 Q2 by R. So normally Q1 Q2 by R 1 by 4 pi epsilon 0 Q1 Q2 by R the potential energy of these two. If it is placed in an electric field, so in the point where potential due to that electric field irukku, and in the point that potentials are V1 and V2. So QV1 Q1 V1 Q2 V2 அப்படின formula. Okay, then work done by an external agent to change the distribution of the system. இந்த ட்ரையாங்கிள் ஒரு பெரிய ட்ரையாங்கிளாக மாறினேன். ஸோ த டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோ ஒர்க் டன் பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் பொட்டன்ஷியல் மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல். கிளியரா? ஓகே. தென் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு கியூ இன்டு விபி மைனஸ் விஏ பை அன் எக்ஸ்டர்னல் ஏஜென்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி எக்ஸ்டர்னலோட நெகட்டிவ் தான் கன்சர்வேட்டிவ் இருக்கும் அப்படி. தென் ஒர்க் டன்னும் சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜியும் இக்குவேட் பண்ணலாம். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி இக்குவேட் பண்ணலாம். ஸோ சம்டைம்ஸ் ஃபார்முலாவில் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு change in kinetic energy question கேட்டிருக்கலாம். they have given charge and delta V. so இப்படி யூஸ் பண்ற மாதிரியும் question வரலாம். okay, right. then the relation between electric field and potential. electric field um potential relation இப்போ நம்ம சொன்னோம் electric field is equal to minus dV by dr
and V is equal to, or delta V is equal to minus integral E dot dr. Okay, and there same relation the force or case minus du by dr, or delta U is equal to minus integral F dot dr. Okay, in the two relations. Okay, right. So but in the electric field in the relation irukku idoda இன்னொரு form இருக்கு in vector formula, that is minus of del V அப்படின ஒரு formula, that is minus of dou V by dou x, dou V by dou x I, dou V by dou y j, dou V by dou z இப்படி ஒரு formula இருக்கு. Okay, அது வச்ச ஒரு question இருக்கு. இந்த question, electric field is given, the electric flux, okay, right, இது டைரக்ட் இப்படி ஒரு question இருக்கு. ரைட், அவங்க V கொடுப்பாங்க, let's say V is equal to இப்படி ஒரு question இருக்கும், V is equal to ஒரு x square plus y square plus z square அப்படின்னு கொடுத்து electric field கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. this minus of இதோட derivative with respect to x, so it will be 2x I, இதோட derivative with respect to y, it will be 2y, then j, then இதோட with respect to z, it will be 2z k அப்படின்னு வரும். ஓகேயா, that will be the formula of electric field. Okay, right, will be value of electric field. அப்ப அதில at some point 0,3,2 அப்படின்னு எல்லாம் கொடுத்தா 3,5 அப்படின்னு எல்லாம் கொடுத்தா இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ண, x க்கு வேல்யூ 0, y க்கு வேல்யூ 3, z க்கு வேல்யூ 5 அப்படின்னு. இப்படியும் क्वेश्चंस கேட்கலாம். Right, okay, then this one, n small droplets of volume each are combined to form a big drop, the potential of the big drop is. The question, right, in this one here, okay, we'll see in the question, right, இப்போ ஒரு n drops combined to form a big drop. Initially இதோட charge q, when the charge will become capital Q, that will be nq, right, and the radius initially is r, இப்போ radius is capital R, that is n raised to 1 by 3 r. Okay, right, இப்போ இதோட potential is V, இப்போ இதோட potential என்ன ஆகும் அப்படிதான் question V dash, right, என்ன relation is V is equal to 1 by 4 pi epsilon 0 Q by R the first case ல, இப்போ V dash is equal to 1 by 4 pi epsilon 0 capital Q by R, அப்போ 1 by 4 pi epsilon 0 capital Q ஓட place ல nq னு எழுதலாம், and R ஓட place ல n raised to 1 by 3 r னு எழுதலாம், cancel ஆனா n raised to 2 by 3 V னு வரும், that is V dash. Okay, அந்த relation தான் இங்க எழுதி இருக்கு. Okay, right, n raised to 2 by 3, n raised to 2 by 3 V, right. So இதே மாதிரி ஒவ்வொரு கேஸ்லயும் சார்ஜ் எனர்ஜி என்ன ஆகும் இதெல்லாம் செப்பரேட்டா எழுதி இருக்கு, அது காட்டுறேன். ஓகே, கிளியரா? ஓகே, ரைட். Then electric dipole moment. Dipole na enna தெரியும், two equivalent opposite charges separated by a small distance. The dipole moment formula is P is equal to Q into 2A, right? Okay, ஒரு charge into the separation between them. Okay, that is dipole moment. And the dipolar electric field ல வெச்சா electric field அப்புறம் uniform electric field அந்த dipole வெச்சா, right, என்ன நடக்கும், இது electric field தான், electric field ஓட let's say this is positive, this is negative, அப்படிதான் arrow எடுத்திருக்கு, and if it is a plus charge, then this is minus charge, it will be attracted towards negative and this will be attracted towards positive with the force of QE, okay, minus QE தான் direction wise. Then there will be a rotation motion, right, so அங்க torque னு வரலாம், torque is P cross E, right, P cross E or P sin theta. The potential energy minus P dot E, right, that minus P cos theta. Then there is work done formula. Work done is change in potential energy. So P E sin theta 1 minus sin theta 2. இதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கணும், right. Clear? Okay. அதான் டார்க்கோட வேல்யூ மேக்ஸிமம் மினிமம் இதெல்லாம் ஓகே தான். F net is 0 at any angle of theta. If the dipole கேஸ்ல இது ரெண்டும் மேக்னிட்யூட் சேமா இருக்கிறதுனால, ரைட், கிளியர், மேக்னிட்யூட் சேமா இருக்கிறதுனால இது Q ஓடையும் மைனஸ் Q ஓடையும் மேக்னிட்யூட் சேம் தான் இல்லையா, ஸோ ஃபோர்ஸ் வில் பி சேம். ஸோ ஃபோர்ஸ் ஒரு டைரக்ஷன்ல QE, இன்னொரு டைரக்ஷன்ல மைனஸ் QE, அப்போ கேன்சல் ஆகி QE
opposite direction quick means like net force will be 0. Right, net force will be 0. In potential energy we know potential energy theta equal to 0 is called the stable equilibrium position, theta equal to 180 is called the unstable equilibrium position. Right, the neutral அப்படின்னு இருக்க equilibrium இருக்க வேணாம் அப்படி இல்லை. Right, so then time period of oscillation of a dipole t is equal to 2 pi root I by PE. நம்ம magnetism படிச்சது என்ன 2 pi root I by MB. Right, clear? Okay, then electric field due to a dipole. Electric field due to a dipole. Axial or point electric field, equatorial line point electric field, right? And in between some angle electric field. The moon equations இருக்கும், right? Formulas ஞாபகம் இருக்கா? Axial electric field ஓட formula, axial electric field ஓட formula E axial is equal to K P divided by 2kp divided by r cube, and E equatorial is kp divided by r cube. Okay, and vector formula எழுதுனா E axial is equal to 2kp vector by r cube, and E equatorial is minus kp vector by r cube, where r is the distance, right? இப்போ dipole இதுதான் minus q plus q ஒரு center lineல இருந்து, that means இது total 2a, இது total 2a, ஒரு center lineல இருந்து r distanceல ஒரு pointல electric field ஓட formula, and இந்த lineல r distanceல ஒரு pointல electric field ஓட formula, அது equatorial axial. Remember, right? Very good, very good. Okay, right. So இதே மாதிரி இப்படி ஒரு ஆங்கிள் from the center theta angle ஒரு பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு for a dipole. Okay, from theta angle, sorry, from center theta angle r distanceல ஒரு பாயிண்ட்ல E கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருந்துச்சு, ரைட்? அந்த ஃபார்முலா root of kp by r cube into kp by r cube into kp by r cube into root of 3 cos square theta plus 1. Okay, அப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு at an angle. ஸோ அதில் இதுதான், ரைட்? இங்க இருந்து theta angle ஒரு பாயிண்ட்ல electric field will be acting in some angle. Okay, alpha angle act ஆகும். அந்த ஆல்பாவும் அந்த theta relation is tan alpha equal to 1 by 2 tan theta. அந்த relation ஞாபகம் இருக்கும். Okay, then electric force between two dipoles, ரெண்டு dipoles in between இருக்கிற force or formula is, okay, clear? Okay, 1 by 4 pi epsilon 0 6 p1 p2 by r raised to 4 னு வரும். அதே இது ஆக்சியலா இருக்கும்போது equatorial இருக்கும்போது 3 p1 p2 by r raised to 4 னு வரும். Then electric potential due to a dipole, direct அந்த at an angle theta ல இருக்கிற ஃபார்முலா மட்டும் படிச்சா போதும். 1 by 4 pi epsilon 0 p cos theta divided by r square potential. Okay, இப்போ இந்த theta 0 அப்படின்னா ஆக்சியல் இருக்கிற பாயிண்ட்ல கிடைக்கும், theta 90 னா equatorial இருக்கிற பாயிண்ட்ல கிடைக்கும். theta 0 னு போட்டா cos 0 1 னு இருக்கும். p axial will be 1 by 4 pi epsilon 0, that is k into p by r square. No, equatorial என்ன வரும்? Theta is 90 degree, it will be 0. Equatorial will be 0. Okay, right. Clear? Okay. இதே போட்டோமா இல்லை இன்னும் ஃபாஸ்ட்டாக போகணுமா? மீன்ஸ் இவ்வளோ டீட்டெயிலாக போக வேணாமா? ரைட், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டீட்டெயிலாக போகலான்னு நினச்சேன். இது ஒர்க் ஆகலைன்னா நான் அப்படி ஆல்ரெடி தெரிஞ்சதெல்லாம் அப்படியே டிக் பண்ணி போகிறேன். ஓகே, அப்படியே சொல்லி போகிறேன். கிளியர்? கிளியரா? தென் இதில் எக்ஸ்ட்ராவாக ஒன்று இருந்தது என்ன அப்படின்னா, எஸ்ஹெச்எம்மோட கேஸில் ஒன்று இருந்துச்சு. ஒரு 2 charges Q1 Q and Q separated by distance R. இதோட சென்டர்ல இன்னொரு சார்ஜ் நான் கொண்டு வைக்கிறேன். ஓகே, இது கேபிட்டல் Q, இது கேபிட்டல் Q, இது ஸ்மால் Q வைக்கிறேன். ரைட். ஸோ இதுல டைரக்ட் இக்குவேஷன் ஞாபகம் இல்லைன்னா அப்படி டிரைவ் பண்ணலாம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்மால் Q மேல இது ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இருக்கும், இது ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இருக்கும் இல்லையா? நான் கொஞ்சம் இதை லெஃப்ட் சைடுக்கு நகர்த்தினா அது அப்படியே ஓசிலேட் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி வெர்டிகுலர்லயும் ஓசிலேஷன் இருந்துச்சு. அந்த ஃபார்முலாஸ் 2 இருக்குல்ல நோட்ல. ஓகே ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ண வேணும். இந்த ரெண்டோடைய ஃபார்முலா, தேர் இஸ் அ ஃபார்முலா இன் தி கேஸ் ஆஃப், கிளியர் அது வரைக்கும்? ஓகே, ரைட்.
ஸோ அந்த எஸ்ஹெச்எம்ல ஃபார்முலா என்ன இருந்துச்சு அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு 1 2 பை ரூட் mr cube divided by mr cube divided by clear no 2k 2q இது ஒரு ஃபார்முலா ரைட். இது ஆக்சியலோட கேஸ்ல. ஓகே, அதே மாதிரி டி இக்வட்டோரியலோட கேஸ்ல it is mr cube divided by 4k2q ரைட். ஒன்னு ஆக்சியலோட கேஸ்ல ஒன்னு இக்வட்டோரியலோட கேஸ்ல. ஓகே சாரி நான் உல்டா எழுதியிருக்கேன். இது 4 இது 4 இது 2 ஓகே ஃபார் இக்வட்டோரியல் இது எக்ஸ்ட்ரா இருந்த ஒரு ஃபார்முலா தான். ஓகே கிளியரா? தென் capacitance formula C is equal to epsilon 0 A by D நமக்கு தெரியும். and if it is a medium epsilon 0 A by D by K இப்படி வரும். epsilon 0 A by epsilon 0 A by D by K right. and ஒரு டோட்டல் லெங்க்த்ல அந்த மீடியம் இல்லை அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா அதனால தான் நான் D by K எழுதுனேன். epsilon 0 A by D is the total width. ஓகே, ஸோ அந்த D மைனஸ் அந்த L அந்த ஒரு பார்ட்டில் there is K வேல்யூ 1 ஏர் அப்படின்னா பிளஸ் அந்த ஒரு பார்ட்டில் K வேல்யூ லெங்த் இஸ் L டிவைடட் பை K. ஸோ இப்படிதான் ஐடியா. ஸோ ஒரு எங்க எழுதிருக்கு இப்படிதான் ஐடியா. ஒரு சொல்லலாம் ஒரு பிளேட்டு இதோட செப்பரேஷன் இஸ் D பிட்வீனா there is T1 and T2 thickness இருக்கிற K1 and K2 dielectric constant ரெண்டு மீடியம்ஸ் இருக்கு. அப்போ இதோட capacitance will be epsilon 0 A by first D divided by இந்த ரெண்டு பார்ட்லயும் ஏர் தான். ஸோ இட் வில் பி D minus T1 plus T2 அந்த பார்ட்ல ஏர் தான் 1. T1 divided by அங்க dielectric constant is K1, T2 dielectric constant is K2 இப்படின்னு ஒரு ஃபார்முலா ரைட். கிளியர் தான் இல்லையா? that is okay. Then the relation between capacitor ஓட கேஸ்ல charge stored is equal to Q is equal to CV right. Series parallel combination it is reciprocal of resistance that we also know. Then this one in the type of question la use பண்ணலாம் ரைட். நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணிருக்கேன் அதனால தான் இதை வச்சேன். ஓகே, இது ஒரு கெப்பாசிட்டர் இது ஒரு கெப்பாசிட்டர் இது கெப்பாசிட்டர் மூணு கெப்பாசிட்டர். because இதோட பொட்டன்ஷியல் இஸ் A, இதோட பொட்டன்ஷியல் இஸ் B, இதோட பொட்டன்ஷியல் இஸ் B, இதோட பொட்டன்ஷியல் இஸ் A. A to B பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தாதான் there will be capacitance. Capacitance will be 2 epsilon 0 A by D ன்னு வருது. Okay. Then charging of a capacitor. The total work done by the battery CV square. அதில் energy stored is half CV square. Only 50% of energy stored in the capacitor. Work done ஓட 50% தான் ஸ்டோர் ஆகும் ரைட். Clear? Okay. The heat loss in this process is half CV square. இதுவும் ஏரியாவும் ஞாபகத்தில் இருக்கணும். Then the sharing of charges. Okay. Capacitors, if V1 is greater than V2, the common voltage is C1 V1 plus C2 V2 divided by C1 plus C2 ஞாபகம் இருக்கு. And the heat loss formula, the loss formula, okay, energy loss formula or loss in energy formula is half C1 C2 divided by C1 plus C2 into V1 minus V2 whole square. இதே மாதிரி ரெண்டு ஃபார்முலாஸ் இருக்கு. half M1 M2 divided by M1 plus M2 into இந்த கேஸ்ல இதுல வெலாசிட்டி இதுல என்ன லாஸ்ட் கொலிஷனோட கேஸ்ல V1 minus V2 whole square அப்படின்னு அங்க கேஸ் இருக்கு. அதே மாதிரி half I1 I2 divided by I1 plus I2 into omega 1 minus omega 2 whole square அப்படின்னு கேஸ் இருக்கு ரைட். The initial charge on the capacitors Q1 is C1 V1 Q2 is C2 V2 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஃபைனல் சார்ஜுக்கு ஃபார்முலா. ஓகே, இது படிச்சா போதும் C1 into VC C2 into VC. ஓகே, then induced charge on a dielectric Q0 into 1 minus 1 by K. induced charge எவ்வளோ கொஸ்டின் டைரக்டா ஒரு வாட்டி கேட்டிருந்தேன். Q0 கொடுத்திருக்கு, Kயும் கொடுத்து Q induced எவ்வளோன்னு கேட்கலாம். ஓகே, then right. Okay, so effect of dielectric medium on a capacitor. So dielectric medium வைக்கிறதுக்கு முன்னாடியும் வச்சதுக்கு அப்புறம் ஓகே
right? Before dielectric medium placed epsilon 0 a by d, after placed with the cell it is k c naught k epsilon 0 a by d. So அதே தான் voltage அதே மாதிரி சேமா தான் இருக்கும், and this will be without cell it will be k னு வரும். Energy charge stored will be this one, இங்கே q into this one வரும். Electric field, energy stored, and force between the plate and the equation q square by 2a epsilon naught, அதுவும் important தான். Then capacitance on a spherical capacitor. இங்க 4 cases எழுதியிருக்கு. ஓகே ரைட், 4 cases எழுதியிருக்கு. ஓகே, ஒன்னு இது ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரேடியஸ் மட்டும் கொடுத்த ஒரு ஸ்பியர். ஓகே, ஒரு ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஆர், it will be acting as a capacitor. அது இப்படி கெபாசிட்டர் ரெண்டு பிளேட் வேணும் தானே. பட் if it is a single sphere, நம்ம நெக்ஸ்ட் ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கணும், அந்த ரெண்டாவது சர்ஃபேஸ் இஸ் இன்ஃபினிட்டியில் இருக்கு அப்படின்னு எடுத்து சால்வ் பண்ணா 1/4π நாட் இன்டு ஆர்னு வரும் கெபாசிட்டன்ஸோட ஃபார்முலா. ஒரு சிங்கிள் ஸ்பியர் அதோட ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கொடுத்து கெபாசிட்டன்ஸ் கேட்டா இந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட் ரெண்டு ஸ்பியர்ஸ், ஓகே, கான்சென்ட்ரிக் ஸ்பியர்ஸ் ஹேவிங் ரேடியஸ் a and b. அதுல எர்த்திங் பண்ணி இருக்கிறது அவுட்டர் ஸ்பியர், ரைட்? எர்த்திங் பண்ணி இருக்கிறது அவுட்டர் ஸ்பியர் அப்படின்னா கெபாசிட்டன்ஸ் ஃபார்முலா இஸ் 4π naught into ab divided by b minus a, or 1/b minus 1/b minus 1/a அப்படி வரும். ab divided by b minus a. Okay, then if it is inner surface earthing பண்ணிருக்கு அப்படின்னா அதுல ab ன்னு இல்ல, it will become b square. Okay, இது ஞாபகம் வச்சுக்கோ, இது ab, இது b square. b minus a denominator சேம் தான். Okay, இது ab divided by b minus a, இது b square by b minus a. And ரெண்டு கெபாசிட்டர் இருக்கு, பட் இட் இஸ் கனெக்டட் வித் வயர். இது ரெண்டு கனெக்டட் வித் வயர் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சிங்கிள் இன்சைட்ல ஒரு ஸ்பியர் அவுட் சைட்ல ஸ்பியர் தான், பட் தேர் இஸ் a connecting wire connected between them, then the equation will be 4π naught b னு தான் வரும். அவுட்டர் ஸ்பியர் ஒரு ஸ்பியர் இருக்க மாதிரி எடுத்தா போதும். கிளியரா? அது கிளியரா? இந்த 4 கேஸ் கிளியரா? ரைட். தென் n identical small drops are combined to form a big drop. In the case la c will become n raised 1/3. c ponam v already சொன்னோம் n raised 2/3, and u is n raised 5/3. r is equal to n raised 1/3 r, and q is equal to nq. ரெண்டு எக்ஸ்ட்ரா, ரைட்? வேற தானே இது? ஓகே, ரைட். அது வச்சிரு क्वेश्चन தான் நம்ம ஆல்ரெடி போட்டுருக்கு. you can directly do this. Okay, then right, ரெண்டு charges q1 and q2 of radius r1 and r2. Then the common potential is v1 r1 plus v2 r2 radius r1 and r2. So v1 r1 plus v2 r2 divided by r1 plus r2 வரும். heat loss இதெல்லாம் நமக்கு வேணாம். q1 dash q2 dash, that will be there. Capacitance of spherical capacitor வேணாம். Energy density is energy stored per unit volume. Energy density is energy stored per volume, that is half epsilon 0 e square. அப்ப எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? u times volume வரும். so half epsilon 0 e square into volume is a into t அப்படி நான் படிச்சிருக்கேன், ரைட்? okay, a into t. okay, graph இந்த சாப்டர்ல graph force r relation is f is proportional 1/r square தான். so the graph will be a hyperbola, not rectangular hyperbola, it is hyperbola. rectangular hyperbola force should be perpendicular to proportional 1/r னு வந்திருக்கணும். okay, 1/r அப்படின்னு இருந்துச்சுன்னா it is rectangular hyperbola, this is hyperbola. electric field ஆரும் அதுவும் அதே ரிலேஷன் தான், it is also hyperbola. then electric field due to a charged wire கேஸ்ல e is equal to lambda by 2 epsilon naught r or 2k lambda by r தான் ஃபார்முலா இருந்துச்சு. so electric field is proportional 1/r. this is rectangular hyperbola. Okay, then electric field due to a charged ring on an axis, அதோட graph will be like this. அதுல maximum value will be at r by 2 and r by root 2 and r by root 2. okay, m axis அதுவும் important தான், and the formula is this one. okay, அதனால தான் graph இப்படி வந்திருக்கு. okay, 1/4π qx divided by root r square plus x square all raised to 3/2. okay, next chapter. இப்போ current electricity போவோம். okay, next chapter. தெரியுதா ஃபுல்லா? okay, so current electricity ஓட கேஸ்ல
right? Direct formulas we remember, right? Current I is equal to IA, charge as a function of time கொடுத்தா, Q as a function of time கொடுத்தா differentiate பண்ணா போதும், dq by dt will give us the instantaneous current. Then average current is delta q by delta t, right? Delta q by delta t. Then this will be the slope of qt graph. Okay, அதே மாதிரி இதில் இருந்து delta q or q is equal to integral I dt. That means area under IT graph. இதெல்லாம் ஈஸி ஒன்ஸ், ரைட்? இந்த சாப்டர்ல இருக்கிற ஈஸி திங்ஸ் தான், ரைட்? அது வச்சிருக்கிற கொஸ்டின் தான் இது. ஐ கொடுத்துருக்கு, ஃபைண்ட் த சார்ஜ் க்ரோஸ்ட். அப்போ இன்டெகிரேட் தான் பண்ணணும், ரைட்? இன்டெகிரல் ஐ டிடின்னு போடணும். அதில் அப்படி போடும்போது லிமிட்டு வயரிங் 15 செகண்ட் 0 to 15 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே, ரைட்? தென் ரிமெம்பர் த ஃபார்முலா. ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா இருந்தது. drift velocity is equal to E by m into tau. இது எப்படி வந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கு இல்லையா? ரைட். இப்போ acceleration தான் E by m, because force is E, charge into E. Okay, electron charge into E, electron மேல force divided by mass னு போட்டா acceleration. So E by m. Then we have taken V is equal to U plus AT. அப்படிதான் drift velocity இந்த ஃபார்முலா வந்துச்சு. அதுல tau is the relaxation time. Relaxation time. Okay, then E is the electric field, small e is the charge, m is the mass of electron. Okay, this is relaxation electric drift velocity formula, right? Drift velocity. Then current in terms of drift velocity, we have derived a formula NEA to drift velocity. From this, drift velocity is equal to I divided by NEA. N is not number of electrons, it is number of electrons per volume. Okay, number of electrons per volume, right? Clear? Then we remember, right? Okay, அது வச்சு சால்வ் பண்றதா இந்த क्वेश्चन. So அதான் I is equal to, okay. Then sometimes ஒரு क्वेश्चन கொடுக்கலாம், ஒரு charge is moving in a circle of radius r with a speed v. Then the current is charge in divided by time. Charge divided by time அப்படின்னா charge divided by time period எடுக்கணும். Time period will be, time period is 2 pi r by v, 2 pi r by velocity. அதுதான் I is equal to, அப்போ charge divided by time 2 pi r divided by v மேல போயிருக்கு. அதான் equation வந்து. ஓகே, ரைட்? ஓகே, சம்டைம்ஸ் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க current is q divided by t தானே? t is also frequency, 1 by t is also frequency. So sometimes frequency கொடுப்பாங்க. So qf வச்சு current கண்டுபிடிக்கிற மாதிரியும் क्वेश्चन கேட்கலாம். Then Ohm's law, E by R we know, I is equal to NEAVD. Okay, and the current density is J is equal to I by A. This current divided by area. So I by A, so divided by A போனா NEVD. Okay, I by A. By current density, current already இருக்கு இல்லையா? current density இருக்கு. current is a scalar quantity, current density is a vector quantity. இப்போ current density correct formula இப்போ என்ன அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி I divided by area தான் J. Okay, இப்போ I is equal to J into வரும் இல்லையா? இதுல கரெக்டா வெக்டர் ஃபார்முலா எழுதும்போது J dot A தான் current. J is the current density, A is the area vector. Okay, clear? Okay, so அது okay. Then resistance formula R is equal to rho L by A. அதே மாதிரி resistivity formula is RA by L னு வரும். இதுலயும் rho is resistivity, 1 by R is conductance, 1 by rho is conductivity, that is sigma, right? Conductivity sigma L by. Then the relation between J, sigma and E. Okay, J is the current density is sigma into E or E by rho. இப்படி எல்லாம் எழுதலாம். It is called the Ohm's law in vector form. Clear? இது வரைக்கும் ஓகேயா? ரைட், இது வச்செல்லாம் क्वेश्चंस இருக்கும். ஓகே, drift velocity formula, current formula, J is I by A, I is equal to J dot A, or sometimes integral இருந்துச்சுன்னா J dot dA. J is a variable இருந்துச்சு. Then
mobility is drift velocity divided by electric field. Drift velocity divided by electric field. Okay, magnitude of drift velocity divided by electric field. Okay. Okay. Then temperature dependence அப்படின்னா ஒரு வயரு அதோட resistance is R0 at temperature is 0 degree Celsius. Temperature is RT at temperature is T degree Celsius. Okay, so that RT is equal to R0 into 1 plus alpha delta T. Delta T is T minus 0, that is T. Okay, இதுதான் resistance and temperature relation. Okay, where T is the temperature. Okay, this is temperature. Okay, so where alpha is the temperature coefficient. Okay, so idhula ipo rendu times R1 is the resistance at T is equal to T1 and R2 is the resistance at T equal to T2 கொடுத்து alpha கேக்குற அப்படினா alpha is equal to R2 minus R1 divided by R1 T2 minus R2 T1 இந்த ஃபார்முலா alpha கண்டுபிடிக்கிறதுக்கு, right? or R1 R2 separate இப்படி போல அப்படினா இப்படி கூட போயிருக்கலாம். R1 is equal to R0 into 1 plus alpha delta T, that is alpha T1. R2 is equal to R0 into 1 plus alpha T2. ரெண்டு டிவைட் பண்ணா அது ரெண்டு கேன்சல் ஆகும். அது ரீஅரேஞ்ச் பண்ணி கண்டுபிடிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, அதுதான் இங்க எழுதி இருக்கு. ஓகே, R1 T2 minus R2 T1. ஓகே, R1 T2 minus R2 T1. then the effective resistance in series. ஓகே, அதுல இதோட கிராஃப் எல்லாம் இருந்துச்சு. ஓகே, இதோட கிராஃப் எல்லாம் நம்ம டிராப் பண்ணிருந்தோம். இது வச்சு கிராஃப் எல்லாம் டிராப் பண்ணிருந்தோம். ஓகே, இப்படி ஒரு கிராஃப் எல்லாம் ரைட் லைன் தான். then resistance in series and parallel, we know, no doubt in that. then terminal velocity is V is equal to E minus IR while it is discharging the cell. E is equal to E plus IR when it is charging the cell. E equal to 0 when it is an open branch and E equal to 0 is when it is short circuit. Okay, okay. Then energy delivered or heat is I square RT or V square by R into T or VIT. Formulas. Right. The power is I square R mattum or VI mattum or V square by R mattum. Resistance of a bulb or any device is R is equal to V square by P. அது எப்படின்னா R இந்த R இப்படி எடுத்தா V square by P. அதில் V is rated power, rated voltage divided by rated power. Okay. Then voltage division rule, okay, current division rule, அதெல்லாம் direct one. But நான் அதை எப்படியே படிச்சு வச்சா போதும். V1 by V2 equal to R1 by R2 because V is directly proportional R அப்படி எடுத்தாலும் போதும். Okay, and current will be inversely proportional R அப்படின்னு எடுத்தாலும் போதும். அப்படின்னு வரும்போது voltage divider rule V1 னா இங்க R1 வரும், V2 னா இங்க R2 வரும். current dividerல I1 னா R2 வரும், I2 னா R1 வரும். Okay. Okay, metal wire of resistance 3 ohm is elongated to make a uniform wire of double its previous length. The new wire is now bent and the ends join to form a circle. If the 2 points on the circle makes an angle of 60 degree at the center, the equivalent resistance between these 2 points will be. So இதுல क्वेश्चन solve பண்ணலாம், ஜெனரலா இருக்கிறது சொல்றேன். இப்போ ஒரு வயர் resistance is equal to L by A. இது இப்படி கட் பண்ணா resistance is proportional L தான். So cutting ஓட கேஸ்ல L becomes L by 2 னா resistance become R by 2. and if it is stretching நம்ம படிச்சிருக்க resistance is proportional L square, resistance is proportional 1 by A square, resistance is proportional to R raised to 4, 1 by R raised to 4, and resistance is proportional 1 by D raised to 4. stretching ஓட கேஸ்ல volume remains constant, area into L1 is equal to A1 L1 is equal to A2 L2, AL is equal to constant, right? Okay. Okay, இப்போ அந்த ஐடியா யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச்சிங்கோட ஐடியா யூஸ் பண்ணணும். தென் பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பார்ட், இப்போ நான் ஒரு சர்க்கிள் இப்படிதான், இந்த ஒரு பார்ட்டும் இந்த ஒரு பார்ட்டோட ரெசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு வச்சுக்கோ, ரைட்? ஸோ இது டோட்டல் இஸ் ஹேவிங் அ ரெசிஸ்டன்ஸ் R. தென் திஸ் பார்ட், let's say this is 60 degree, what will be this one? It will be 300 degree, right? So this lengthum இந்த lengthum relation எப்படி இருக்கும்? The length L1 அப்படின்னா இது L2 and L1 is to L2 will be 60 degree. Total 360 ல by 6 தான் 60. So this will be 1 by 6, it will be 5 by 6. So 1 is to 5 ல தான்
length இருக்கு. That means resistance also will be R1 is to R2 will be 1 is to 5 இருக்கும். Okay, இந்த மாதிரி எல்லாம் ரிலேஷன் நாம எடுக்கிறதும் is important. Okay, then you can solve this question. Okay, then cells in series, R effective is R1 plus R2 plus R3, or E effective is E1 plus E2 plus E3, etc. Cells in parallel 1 by R effective equal to 1 by R1 plus 1 by R2, etc. And E effective will be E1 by R1 plus E2 by R2, etc. divided by 1 by R1 plus 1 by R2. We know. Right, and Winston's bridge la idu rendum potential same agum, appo current idhula 0 agum, right? Eppo idhe divided by idu equal to idhe divided by idu nu vanduchina, remember that. Okay, then adhe idea vechu da Winston's bridge meter bridge work agum, right? So meter bridge la current eppo galvanometer 0 agum appdinu irukka idea vechu in the length divided by in the length will be equal to in the resistance divided by in the resistance. Okay, here nya work endana idu. Okay, okay, right. So இப்படி போனா இன்னும் நிறைய சாப்டர்ஸ் இருக்கு. ஓகே, நான் ஃபாஸ்டா போறேன். ஏதாச்சும் டாபிக் நீங்க சொல்லும் போது அது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி பாக்குறேன். ஓகே, क्वेश्चन சால்விங் பண்ணாம இருந்தது ஆல்ரெடி நிறைய क्वेश्चंस நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, அதனால மட்டும் ஓகே லாஸ்டா ரிவைஸ் பண்ணுவோம். அது வச்சுதான் இப்படி வேணேன். ஓகே, இது we don't need you. So இதெல்லாம் questions, no problem, you can do it. Then the graphs. Top edutha, area edutha, you'll get the I value, and area edutha you'll get the Q value. Okay. Right, terminal voltage versus current graph, it will be like this. அவங்க graph, இந்த வாட்டிங் graph நிறைய கேட்டிருந்தோம் இல்லையா, graph important தான். Okay, okay, PDF send பண்றேன். Right, next chapter, magnetic effects of current. Okay, moving charges and magnetism. இதுல அந்த current carrying ஒரு வயர்ல இருந்து R டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு dB is equal due to a small element will take dl. Okay, so that current element is dl, அங்க இருந்து R டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட்ல ஒரு ஆங்கிள் தீட்டால R டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபார்முலா அதான் எழுதி இருக்கு. This magnetic field is proportional to dB is proportional to ITL sin theta divided by R square. For the proportional remove பண்ணும்போது mu 0 by 4 pi dl sin theta by R square, right? I is the current, dl is the current element, theta is the angle between dl and R. dl no R. Okay, dl no R make பண்ற angle. dl is a small length we have taken. dl no R make பண்ற angle தான் theta. Okay, divided by R square. Okay, then mu 0 by 4 pi, that value is 10 raised to minus 7. Okay, or mu 0 equal to 10 raised to minus 7. Permeability of vacuum, right? Then next one. Okay, so Biot-Savart's law, அதுதான் அந்த ஃபார்முலாவோட நேம். அதுல இருந்து we have long straight wire ஓட கேஸ்ல it is mu 0 I by 4 pi a into sin theta 1 plus sin theta 2 ஞாபகம் இருக்கும். எப்படி sin theta 1 எடுக்கணும் sin theta 2 எடுக்கணும் அப்படின்னா ஒரு வயர் straight long wire இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, it is at r distance from this. Okay, இப்போ இது long wire தான். Okay, sorry, finite wire தான் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் finite wire எடுக்கிறேன். finite wire தான், that means இது வரைக்கும் தான் length இருக்கு. what I have to do is இங்க இருந்து லைன் வரையணும், இங்க இருந்து இங்க ஒரு லைன் வரையணும். then theta 1 clockwise ல எடுக்கணும், theta 2 anti clockwise ல எடுக்கணும். Okay, right, theta 1 clockwise ல, theta 2 anti clockwise ல. then the formula of magnetic field at this point, P point ல magnetic field due to the current carrying wire is equal to mu 0 I divided by 4 pi r into sin theta 1 plus sin theta 2. Okay, right, இதுல infinite wireனா theta 2 90 ஆகும். இப்போ mu 0 I by 2 pi r னு வரும், mu 0 I by 2 pi r னு வரும். right, then semi infinite wireனா 1 90 1 0 னு வரும். right, okay, 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 நான் எவ்வளவு முடியுதோ அப்படி பண்றேன். ஓகே, ஸோ ரைட், சர்க்குலர் லூப்போட கேஸ்ல அது இந்த ஃபார்ம்ல இருந்த ரிங், ஒரு ரிங்கு
okay, ஒரு current carrying ring, ஒரு wire, ஒரு loop, current carrying loop, அதோட சென்டர்ல இருந்து x டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் p ல magnetic field b value அந்த ஃபார்முலா தான் mu 0 I a square divided by mu 0 இப்படி எழுதுறேன் mu 0 I divided by a square divided by 2 times r square plus a square all raised to 3 by 2. அங்க a ஓட பிளேஸ்ல தான் நான் x ன்னு எடுத்திருக்கேன். So I x square divided by 2 times r square plus x square all raised to 3 by 2. Okay, right. So இதில் x ஓட value 0 ன்னு போட்டா I'll be getting the magnetic field that centerல கிடைக்கும். Right, அதுதான் this formula mu 0 I divided by 2r. If there are n turns, there will be n multiply ஆகணும். So magnetic field formula B is equal to mu naught I x square divided by 2 times r square minus r square plus x square all raised to 3 by 2. X is 0 now. Center la varum. B center will be mu 0 I. Sorry. Okay. Right. 0. So A 0. X nu edhirke. Mu 0 axis la mu 0 I square divided. Sorry, the equation la anga change irukku inga r square. Okay, x 0 nu potta cancel I mu 0 I by 2r nu irukum. Okay, right, inge thappu. Then n turns irundhuchina n multiply agum. Okay, so solenoid oda case la interior la magnetic field oda formula is mu 0 I ni mu 0 ni, and at the end it is 1 by 2 mu 0 ni, right? Solenoid case la, right? Solenoid la center la இந்த ஒரு பார்ட் இருக்கு இல்லையா, அங்கே mu 0 ni யும் end இந்த end la it will be mu 0 ni by 2. Okay, right. So center la electric field magnetic field will be constant ஆ இருக்கும். Normally electric field uniform electric field lines இப்படி நாம காட்டி இருக்கு இல்லையா, uniform electric field lines parallel and equidistant. So இதுதான் uniform electric field. யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கணும் அப்படின்னா சோல்னாய்டுக்குள்ள தான் அது இருக்கு, அப்படி கிடைக்கும். சோல்னாய்டுக்குள்ள யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும் ஆல்மோஸ்ட். இட் இஸ் அ லாங் சோல்னாய்டு மீன்ஸ் இன்ஃபினிட் லெங்த் இருக்கிற சோல்னாய்டு அப்படின்னா தென் எலக்ட்ரிக் ஃபீல்டு சென்டர் பார்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு பி யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, சாரி மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதுல இது எப்படி கிடைக்கும், 2 பிளேட்ஸ் எடுத்தா போதும். 2 பிளேட்ஸ் 1 is plus sigma and minus sigma எடுத்தா போதும். ஓகே, தென் யூ வில் பி கெட்டிங் தி யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. தென் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கிறதுக்கு தென் force on a moving charge in a magnetic field. Force order formula. Force order formula is F is equal to QVB sin theta and Q into B cross B. Now in the left hand Fleming's left hand rule. The force father, mother, child. Force magnetic field current or charge or velocity. Okay. The father means force. The magnetic field B. இது சார்ஜ் மூவிங் த வெலாசிட்டி, ரைட்? ஸோ தட் வெலாசிட்டியோட ரியாக்ஷன். ஸோ அதே சேம் ஃபார்முலா F இஸ் I இன்டு LB அப்படின்னு இருக்கிற ஃபார்முலா இருக்கு இல்லையா, அது இதுல இருந்து டிரைவ் பண்ணதுதான் இந்த ஃபார்முலா, ரைட்? இன் தட் கேஸ் இது ஃபோர்ஸ், இது மேக்னெட்டிக் ஃபீல்ட், இது கரண்ட்னு வரும். ஓகே, ஃபோர்ஸ் சார்ஜோட ஃப்ளோ ஒரு வெலாசிட்டியோட டைரக்ஷன். இது சார்ஜ்னு சொல்றது பாசிட்டிவ் சார்ஜ் தான். ஓகே, தென் அப்போ ஒரு தென் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ மூவிங் சார்ஜ் which is having a velocity v in a magnetic field. So the velocity la move ஆகும்போது மட்டும் தான் magnetic field அங்க வரும். ஓகே, ரைட்? ரெஸ்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் magnetic field கிரியேட் ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் மட்டும் தான் கிரியேட் ஆகும். மூவிங்ல இருந்துச்சுன்னா magnetic field கிரியேட் ஆகும். ஸோ அந்த magnetic fieldனால ஃபோர்ஸ் வரும் அப்படின்னா, சாரி, அந்த ஆல்ரெடி அங்க ஒரு magnetic field இருக்கு, மூவிங் சார்ஜஸ்ல ஒரு magnetic field வரும். ஸோ அந்த இன்டராக்ஷன் பிட்வீன் தோஸ் டூ magnetic fields you are getting the force. That force is QVB sin theta. Theta is the angle between velocity and magnetic field. Okay, right. So if it is entering perpendicular to the magnetic field, so magnetic field in the direction irukku, magnetic field in the direction irukku, and enter ஆகுறது perpendicular to the magnetic field, velocity magnetic field க்கு perpendicular enter ஆகுது அப்படின்னா then it will be moving in a circle. and the circle oda radius is equal to r is equal to mv by qb. The radius oda formula r is equal to mv divided by qb, right? வேணும்னா அது mv root of 2m ke ன்னு எழுதலாம் divided by qb or root of 2m q into v divided by qb ன்னு எழுதலாம்.
right? இப்படி எல்லாம் மாற்றி மாற்றி எழுதலாம் இந்த மொமெண்டம் தான் இல்லையா அதனால right. So from this kinetic energy க்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சா kinetic energy will be equal to r square q square b square divided by 2m. This will be the formula for kinetic energy, right? So that is this one. இது அங்க கொடுத்திருக்கு, right? So r ஓட ஃபார்முலா கிளியர் தான். r is mv by qb or v is equal to bqr divided by m. இதுல இருந்து டைம் பீரியட் ஆஃப் ஃபார்முலா 2πm divided by qb, right? 2πm divided by qb. Then kinetic energy or formula. Kinetic energy or formula இப்போ நம்ம கண்டுபிடிச்சா okay. Then if it is not entering at a 90 degree enter ஆகல, ஒரு theta angle enter ஆயிருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ ரெண்டு கம்பனன்ட் வரும் இல்லையா, ஒரு parallel component ஒரு 90 degree இருக்கிற perpendicular component இருக்கும். Then that will be having, அப்போ அது ஒரு helical pathல மூவ் ஆகும். அந்த ஹெலிக்ஸோட ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா அதே மாதிரி, ரைட்? அதோட ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா r is equal to mv sin theta divided by qb னு வரும். ஓகே, அதே மாதிரி அதோட பிட்ச் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா horizontal velocity into time period. Time period is same. Time period is 2pi m by qb தான் வரும். ஓகே, ரைட். So parallel velocity is v cos theta divided by into v cos theta into 2pi m by qb. அப்படிதான் இந்த ஃபார்முலா பிட்ச்க்கு வரும். பிட்ச் மீன்ஸ் ஹெலிக்ஸோட அந்த ஒரு டர்ன் நெக்ஸ்ட் டர்னுக்கு இன் பிட்வீன் இருக்கிற விட்த். ஓகே, தட் இஸ் அந்த பிட்ச். ஃபோர்ஸ் அண்ட் கரண்ட் கேரிங், ஒரு கரண்ட் கேரிங் வயர்னால ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் F is equal to, அது மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் F is equal to I into L cross B. ஓகே, I into இது மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ். ஓகே, ஸோ I into L cross B or ILB sin theta, ILB sin theta எப்படி கிடைச்சோம் அப்படின்னா இது இன்டகிரேட் பண்ணி கிடைச்சதுதான். இந்த இக்குவேஷனை இன்டகிரேட் பண்ணி கிடைச்சதுதான் அது. இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா தட் ஃபோர்ஸ் equal to I into L cross B. இதுல L or ILB sin theta, this L is effective length தான், is the effective length. That means இப்படி ஒரு லைன்ல கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னா effective length will be this. Okay, this will be the effective length, L effective. Okay, that means for a closed loop ஓட கேஸ்ல force will be 0 because L effective will be 0. Okay, then force per unit length mu 0 by 2 pi I1 I2 by R and I is carrying currents I1 and I2 separated by distance R. In the force per length F by L between them is, இது மேல கொடுக்கிறது இது மேல கொடுக்கிறது ரெண்டு ஒரே டைரக்ஷன்ல அட்ராக்ஷன் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரிப்பல்ஷன் வரும். ஓகே, so mu 0 I1 I2 divided by 2 pi R. Okay, then electric field magnetic field லயும் torque க்கு நமக்கு ஃபார்முலா, டார்க்கு ஃபார்முலா என்ன இருந்துச்சு? எலக்ட்ரிக் ஃபீல்டோட கேஸ்ல டார்க் இஸ் ஈக்குவல் டு P cross E. ஓகே, ஒரு டைபோல மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வச்சா, இப்போ அதே மாதிரி ஒரு மேக்னெட்டிக் டைபோல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வைக்கலாம், ஒரு மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் அங்க வருது. அப்போ டார்க்கோட ஃபார்முலா இஸ் MB sin theta or M cross B, MB sin theta. ஓகே, M cross B. Then அப்போ இதுலயும் potential energy formula is minus m dot b. இதுல work done on formula is delta U, so it is equal to mb sin theta, sorry, cos theta 1 minus cos theta 2. நான் அங்க லாஸ்ட்ல sin theta 1 எழுதிருக்கேன். அங்கேயும் அப்படிதான், w is equal to delta U is equal to mpe cos theta 1 minus cos theta 2 தான். நாங்க தப்பா இதை பாருங்க, அது கரெக்டா எழுதியிருக்கா இல்லையா? It is cos theta 1 minus cos theta 2 தான். Clear? Okay. Then மூவிங் காயில் கேல்வனோமீட்டரோட கேஸ்ல கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, கேல்வனோமீட்டரோட அந்த கேல்வனோமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் G கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா I is equal to G phi தான் ரிலேஷன். is directly proportional to phi. Deflection is directly proportional to the current. Okay. Current sensitivity, voltage sensitivity, phi by I, phi by V. Okay. Problems you will remember, right? And the conversion of ammeter, conversion to voltmeter. இதுவும் டைரக்ட் ஃபார்முலாஸும் கொஞ்சம் அதில் பார்த்து போங்க. இதில்
கொஸ்டின் ரீட் பண்ணி நீங்கள் அதில் டைரக்ட் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஓகே ரைட், டைரக்ட் ஃபார்முலாஸ்லேயே ஒர்க் ஆகும், இருந்தாலும் கொஞ்சம் ரீட் பண்ணி கரெக்டாக பார்த்து போடும். ஓகே, இட்ஸ் இம்பார்ட்டன்ட். தென் வேரியேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த வயர் ஃபார்முலா. இப்போ நம்ம சொன்ன அந்த ஃபார்முலா, ஒரு வயரு மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேரியேஷன் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த வயர் இங்க இருந்து வெளியில வரும்போது இந்த ஒரு பார்ட்ல இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இல் ப்ரொபோர்ஷனல் டு ஆர்னு வரும், அண்ட் வெளியில இட் வில் பி ப்ரொபோர்ஷனல் டு 1/r². திஸ் ஒன் இது வயர்னு சொல்லும்போது இந்த சிலிண்டர் தான். ஓகே, சிலிண்டர் தான். ஓகே, சிலிண்டரோட கேஸ்ல வரும்போது அதுலயும் ஹாலோயும் சாலிடும் வரலாம். ஹாலோன்னு வந்துச்சுன்னா இட் வில் பி இப்படி மட்டும்தான் வரும், இது வராது. ஓகே ரைட், மேக்னெட்டிக் இன்சைட்ல 0 ஆகும் இந்த ஹாலோவோட கேஸ்ல. இது சாலிடோட கேஸ்ல வந்தது. வயர்னு சொல்லும்போது சாலிட் தான் அதனால. தென் வேரியேஷன் ஆஃப் ஃபீல்ட் அட் த சர்க்குலர் காயில், நாட் தட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன், இந்த கேசஸ் எல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா, இது ஒரு செமி இன்ஃபைனைட் வயர் தான், இது செமி இன்ஃபைனைட் வயர் தான். தென் திஸ் இஸ் செமி சர்க்கிள் தான். செமி சர்க்கிளோட கேஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு μ0 I divided by 2r into theta by 2pi. That's formula, right? The formula semi circle and the theta will be pi in varum, so μ0 I by 4r nu varum, p will be semi infinite wire அப்படினா μ0 I divided by 4pi r, இது μ0 I by 4pi r. Okay, but it is acting இப்படியே directly towards the center வந்துச்சுன்னா 0 தான். Right, then you can add. Then இது பாது क्वेश्चन தான். எலக்ட்ரான் மூவிங் வித் வெலாசிட்டி கொடுத்திருக்கு, enters a region where magnetic field exists, describes a circle of radius, density of magnetic field. magnetic field கண்டுபிடிக்கணும், r is equal to mv by qb. right, direct formula. Then a proton, neutron and alpha particle. இதுல proton, neutron and alpha particle ஓட கேஸ்ல proton, neutron and alpha particle, proton ஓட mass m அப்படினா neutron ஓட mass will be also m, alpha particle mass will be 2m. இதோட சார்ஜ் e அப்படினா இதோட சார்ஜ் சார்ஜ் E அப்படின்னா இதோட சார்ஜ் 2e, இதோட சார்ஜ் 4e. இந்த ரிலேஷன் ஞாபகத்தில் இருக்கணும். ஓகே, மாஸும் சார்ஜும். ஓகே ரைட், தென் யூ கேன் சால்வ், தட்ஸ் இட். வேறா ஓகே, நெக்ஸ்ட் சாப்டர் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். ஓகே, மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர்ல கண்டினியூஷன் ஆஃப் அந்த சாப்டர் தான். அப்போ சேம் ரிலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இதுல மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படின்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, அங்கே எம் மேக்னெட்டிக் மொமெண்ட். தட் எம் ஒரு கரண்ட் கேரிங் லூப் இருக்கு, கரண்ட் கேரிங் லூப். ஓகே ரைட், ஒரு வயரு. இதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன அப்படின்னா எம் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா இஸ் NIA, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்டூ கரண்ட் இன்டூ ஏரியா. இப்போ இந்த கேஸ்ல இட் இஸ் πr ஸ்கொயர். ஓகே, இஃப் இட் இஸ் லைக் திஸ், ஏரியா வில் பி லெங்த் இன்டூ பிரெட்த். ஓகே அப்படின்னு வரும். தட் இஸ் அந்த எம் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட், மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் எழுதியிருக்கு. ஓகே, தென் அப்போ அது ஒரு கரண்ட் கேரிங் லூப்ல will be acting as a magnet. Okay, that will be similar to a bar magnet. Okay, அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். bar magnet ஓட கேஸ்ல there will be north pole and south pole. இதோட pole strength is qm, இதோட pole strength is minus qm. then the distance is l or 2l. அப்போ ஒரு மேக்னெட்டிக் டைபோல் அவனுக்கு ஒரு இன்னொரு ஃபார்முலா இருக்கு, போல் ஸ்ட்ரெங்த் இன்டு 2l. ஓகே, போல் ஸ்ட்ரெங்த் இன்டு 2l, ரைட். அண்ட் போல் ஸ்ட்ரெங்த் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏரியா. ஓகே, அண்ட் போல் ஸ்ட்ரெங்த் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏரியா. அதுவும் நம்ம இப்படி கட் பண்ணும்போது, ரைட், அதே மாதிரி இப்படி கட் பண்ணும்போதெல்லாம் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. தென் அப்போ இங்க ஒரு ஃபார்முலா இருக்கு, ஃபோர்ஸ் பிட்வீன் ஃபோர்ஸ் ஆஃப் ரெண்டு நார்த் போலோ சவுத் போலோ. ஓகே, இந்த ரெண்டு மேக்னெட்ஸ் வச்சுக்கோ, எப்படி வச்சுக்கோ, ரெண்டு மேக்னெட்ஸ் இந்த சைடு, இந்த இன்னொரு சைடு மேக்னெட்டோட நார்த் ஆர் சவுத், லெட்ஸ் சே இட் இஸ் நார்த் இட்செல்ஃப். இதோட மேக்னெட் டைபோல் போல் ஸ்ட்ரெங்த் இஸ் qm1 qm2, then the force between them is μ0 by 4pi, q1 q2 by r square இருக்குல்லையா, q1 m1 qm2 by r square. then clear அது வரைக்கும் clear okay, fast ஆ போகணும். then these two formulas. then ஒரு மேக்னெட்
magnet, north south pole irukra magnet, it is similar to a dipole. Plus q minus q irukra mari dipole da, right? Similar to, equivalent to a dipole. Idhila axillary point na, idhila axillary point la eppadi edutho adhe madriyum, idhila equatorial la, idhila equatorial edutha madriyum. So idhila axillary point la magnetic field kandupidikkathukana formula is, general one is this one. Okay, but if L is much less than R, then the formula will become similar to நம்ம இதில் படித்த மாதிரி இ ஆக்சியல் படித்த மாதிரி மியூ0 இ ஆக்சியல் படித்தது என்ன 2k p divided by r cube. இதில் p is equal to ஏனா என்ன 2 times 1 by 4 pi epsilon 0 p by r cube தான் ஃபார்முலா இருந்துச்சு. இது m by r cube வரும். ஓகே, 2 m by r cube. நான் இந்த 2 இங்கே எழுதுறேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் an ஆக்சியலோட கேஸ்ல 1 by 4 pi epsilon 0 2p divided by r cube. equatorial கேஸ்ல 1 by 4 pi epsilon 0 p by r cube இதா இருந்துச்சு. ரைட், அதே மாதிரி தான் வரும். டைரக்ஷனும் அதே மாதிரி தான். ஓகே, ரைட். பட் டார்க் நம்ம ஆல்ரெடி சொன்னோம், வர்க் நம்ம ஆல்ரெடி சொன்னோம். ரைட், வர்க் டன் வில் பி mb into first cos theta 1 cos theta அப்படி எடுத்தப்போ. ஓகே, ரைட். தென் m is equal NIA, clear தான். தென் இது ஒரு மேக்னட்ரான் அப்படின்னு படிச்சிருக்கு, அது தட்ஸ் இட். தென் இதெல்லாம் வேணாம், பிகாஸ் இது எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சு தான். தென் mu r is equal to 1 plus chi m is equal to I by S, intensity of magnetization and magnetic intensity. Then Curie's law, chi m is T by T, chi m is proportional to 1 by T. Okay, ஒரு question அப்படி இருந்துச்சு, டெம்பரேச்சர் கொடுத்து ரெண்டு டெம்பரேச்சர்ஸ் அதோட கை வேல்யூஸ். ஓகே, தென் மேக்னெட்டிக் ஃபீல்டும் intensity of magnetization magnetic intensity இருக்கிற ரிலேஷன் இஸ் mu naught into h plus I. Okay, direct formulas வச்சு questions இருக்கும். Right, these questions. The magnetic susceptibility of a rod is given 499. Okay, that means mu r, sorry, chi. Then permeability is given, vacuum is mu naught is given. Absolute permeability of the material is mu கேட்டிருக்காங்க. ரைட், அப்போ நமக்கு தெரியும் 1 plus chi எடுத்தா I will be getting mu r. Then mu naught into mu r தான் mu. Right, so mu r is 1 plus 499 500. So mu naught into 500 வரும், இது into 500 வரும். Answer will be okay. Clear? Okay, right. Then அதே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இது. ஓகே, மேக்னெட்டிக் டைபோல் bend in the form of a semicircle. ஓகே, அந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கு இல்லையா? m net. ஓகே, m dash is equal to 2m sin theta by 2 divided by sin theta by 2. m sin theta by 2 divided by theta by 2. Right, that formula also. Then chi m T graph for a diamagnetic substance, diamagnetic material and paramagnetic material, those graphs. And the hysteresis curve for soft ion ferromagnetic ஓட கேஸ்ல இதுலயும் கொஞ்சம் தியரி இருக்கு. ஓகே, coercivity, retentivity இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. In the next chapter, okay, electromagnetic induction. Okay, electromagnetic induction. Okay, இதுல flux phi is equal to electromagnetic induction E dot A. Right, sorry, flux, electric flux ஓட ஃபார்முலா இது, magnetic flux ஓட ஃபார்முலா is B dot A. Right, okay, or E dA cos theta. இதுல magnetic flux, that is B dot A or BA cos theta. Right, then Faraday's law, E is equal to minus n d phi by dt, or d phi b dt is phi 2 minus phi 1 by t, or இது E தான் divided by R போட்டா I will get current also 1 by E by R. Okay, then charge also I can find from this. Okay, charge க்கு formula இருந்துச்சு. Then E is equal to PLV, இந்த formula.
right? So I is equal to E by R, so BLV divided by R nu varum. So I is equal to minus N by R namu sonnadu. Okay, then EMF induced across a rod of induced across a rod of the motional EMF is equal to half BL square omega, right? Motional EMF of the nodes, motional EMF. A rod is rotating with an omega. Then alternating the E, so E is equal to E naught sin omega t. Omega is 2 pi f, omega is 2 pi by t also. Then E naught is equal to NB A omega. So in the flux order formula, BA cos theta is also B dot A. General sonnet it is pi is equal to integral B dot dA or B dot ds, right? Okay. So adu vechudha E is equal to d phi by dt into n minus d phi by dt into n. So minus n d phi by dt na adora derivative. So d by dt of B A B dot A or B A, right? Okay. So adala it already is given as E naught sin omega t. E is equal to E naught sin omega t. Adala E naught will be NBA omega. Now ipdi edutha, right? So E naught is equal to NBA omega, I is equal to E naught by R, NBA omega by R nu varum. Okay da. Then self inductance flux relation phi is equal to Li or E is equal to L di by dt. Okay. So idhila inductor series la parallel abdina it is similar to resistance marida irukum. Okay, then this formula inductance, self inductance formula and mutual inductance formula, mu zero n square A by L for self inductance, mu zero n1 n2 A by L for mutual inductance, and there is a relation of mutual inductance equal to root of mutual inductance is equal to K into root of L1 L2, K into root of L1 L2, where K is the coupling constant. Okay, L1 L2, right? Self inductance mutual inductance relation. Then the energy stored is half Li square in the case of an inductor. This inductor charging uncharging means discharging varumbodhu irukra condition da. Okay, equation vena, but on the graph la ippadi da graph pogum in the point maximum and the t is equal to tau agumbodhu I oda value is 0.63 I naught, and the value mattum nyamachikku. Then இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இதில் கேட்கும், ரைட்? இது Gauss's law for electricity, Gauss's law for magnetism, Faraday's law, Ampere circuit law, you know, right? இதெல்லாம் okay. So Gauss's law for electricity, Gauss's law for magnetism, then Faraday's law, then Ampere Maxwell law or Ampere circuit law, right? Integral B dot L equal to mu zero IC மட்டும்தான் இருந்துச்சு Ampere law plus இந்த mu naught not into d phi by dt. That means Maxwell oda introduction adula. Then direct question. Next one, alternating current la equations RMS oda value, average oda value adula RMS na I naught by root 2 or V naught by root 2. Average na 2 I naught by pi or 2 E naught or V naught by pi. Okay, right? On general formula ஞாபகம் இருக்கணும், அந்த integral வச்சிருக்கிற formula, right? Then pure inductor, இது pure inductor ஓட கேஸ்ல, pure conductor ஓட கேஸ்ல XL is equal to L omega, XC is equal to 1 by C omega or omega C. Okay, L is omega is 2 pi f, omega is 2 pi f அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுதுனதா இதுவும். Okay, so I will become P by XL, I current is equal to P by XL, so VL V inductor by அதே மாதிரி I is equal to V conductor by capacitor by X capacitor, right? Then current is leading, current is lagging, அந்த கேசஸும் ஞாபகம் இருக்கணும். Then Z is equal to ஜென்ரலாகவே இருக்கிறது போதும், எது படித்தா போதும், எல்சிஆர் சர்க்கியூட்டே போதும். அதில் ஏதாச்சும் ஒன்று இல்லை அப்படின்னா இந்த கேசஸ் எல்லாம் இருக்கும், அவ்வளோதான்.
that is equal to root of r square plus xl minus xc whole square, right, where xl and xc are the impedance, okay, sorry, xl and xc are the reactance, okay, inductive reactance and capacitive reactance, and z is the impedance, then voltage is equal to, net voltage is equal to VR square plus VL minus VC whole square, right, okay. Right, and at resonance XL equal to XC nu varum, which is also VL equal to VC nu varum, right, in that time Z is equal to R nu varum, V is equal to VR nu varum, okay, now then tan phi XC divided tan phi general one is XL minus XC divided by R, tan phi கண்டுபிடிக்கிறதுக்கு அதே மாதிரி cos phi power factor, right, power factor, இதுல வாட்லெஸ் கரண்ட் வாட்ஃபுல் கரண்ட் அப்படியெல்லாம் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும், அதுவும் ஞாபகத்தில் இருக்கணும். then the q factor 1 by r root l by c, 1 by root l by c, okay, right, அந்த கிராஃப்ல ரெண்டு ஒமேகாஸ், omega 1 and omega 2. power loss in LCR, it is E average V average into cos phi, okay, அது power factor is r by z நம்ம சொன்னோம், then power is VRMS into VRMS is cos phi. Energy stored in the inductor, energy stored in the capacitor, half Li square, half CV square. The average power in an inductive circuit is 0, average power in a capacitor circuit is 0. So this is a question da, idhula XL XC equal irukku, appo adu cancel agum, avanga in the potential enna inga voltage evlonu, adhe mari ammeter reading, okay, voltmeter reading, ammeter reading evlonu da question irukku, you can find. So this is the idea, I is equal to P by Z, I is equal to VR by R, I is equal to VL by XL, VC by XC. எல்லாத்துக்கும் equal. Okay, right. Then XL is L omega, XC is 1 by C omega. Z is equal to என்னன்னு தெரியும், X equal to என்னன்னு தெரியும். Then peak value, RMS value கண்டுபிடிக்கிறது. அவ்வளவுதான். Then the graphs. Okay, resistance versus frequency graph. Resistance is versus frequency graph. It is resistance constant. அப்படிதான் இருக்கும். But resistance versus inductive reactance versus frequency. Inductive reactance versus frequency na XL is equal to L omega. L omega is L into omega is 2 pi f. By XL is proportional f the straight line. Then X is equal to 1 by C omega. So 1 by C into 2 pi f. So 1 by f rectangular hyperbola. XC R. Right. Then purely inductive circuit case voltage will leads by 90 degree. Purely capacitive circuit case voltage lags by 90 degree. Okay. Inductive case voltage leads. So capacitive case current leads. So okay. Capacitive current leads. Okay. Right. Clear? Clear? Purely resistive circuit, random or a line. Okay, right? That means phase difference 0. Current voltage phase difference 0. In RL circuit already voltage leads in the case of inductor, voltage in the same direction in the case of resistor. The resultant voltage inga varum. The voltage current now it will be making an angle phi. Okay, right? That angle is phase. Okay. Okay. Phase கண்டுபிடிக்கலாம், எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினா tan phi எடுத்தா போதும், tan phi எடுத்தா போதும். Tan phi is the height VL by இது VR. Okay, VL by VR. Okay, right. Okay, அப்ப that means XL by R. So purely inductive கேஸ்ல current leads தான், current இங்க வரும், voltage VR இங்கேயும் VC கீழேயும் வரும், resultant இந்த directionல இருக்கும். இந்த கேஸ்ல tan phi எடுத்தா it will be VC by VR னு வரும், so XC by R னு வரும். LCR ஓட கேஸ்ல 3 வரும், VL இங்க, VR இங்க, VC இங்க. So VL minus VC, if VL is means VL is greater than VC, VL is greater than VC, and sometimes VC will be greater than VL னு வரும், அப்ப கீழ வரும். So phi will be in that case tan phi is equal to நம்ம ஃபார்முலா எழுதுனது VC minus VL minus VC by VR or XL minus XC by R. Okay. Then bandwidth, அப்ப நம்ம சொன்ன அந்த கேஸ்
2 omega values. Okay, the resonance condition நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த equation சொன்னோம், bandwidth. Then the electromagnetic, next chapter is electromagnetic waves. Okay, electromagnetic waves. Electromagnetic wave அது ஈஸி. அதில் ஒன்று ஸ்பெக்ட்ரம், அது ஞாபகத்தில் இருக்கணும், ரைட். இந்த ஸ்பெக்ட்ரம் இந்த ஆர்டரில் ஆர்எம்ஐ வியூஎக்ஸ் ஜி, ரைட். லாம்டாவோட டிக்ரீசிங் ஆர்டர், ரைட். ஆர்எம்ஐ வியூஎக்ஸ் இது ஜி. இதில் வி இஸ் விசிபிள் லைட்டு, அது விசிபிள் லைட்டு அப்படின்னு எந்த ஆர்டரில் வருது? இன்ஃப்ரா ரெட்டு தான், அல்ட்ரா வயலட் தான். அப்போ ரெட் இங்கே, வயலட் இங்கே, விப்ஜியோர் இப்படி தான் வரும். ஓகே, ரைட். விப்ஜியோர் இப்படி தான் வரும், ஆர்எம்ஐ வியூஎக்ஸ் ஜி. தென் இதில் displacement current epsilon 0 d phi by dt. Then displacement current இந்த ஃபார்முலா இருக்கு, c dv by dt. displacement currentடும் conduction currentடும் ஈக்குவலா இருக்கும், பட் both are different, value wise ஈக்குவலா இருக்கும். So then Ampere Maxwell relation is integral b dot dl. initial இருந்து mu 0 I மட்டும்தான், Maxwell அதை சேஞ்ச் பண்ணி mu 0 ic plus id னு வரும். that is Ampere Maxwell relation. ஓகே, और I नोट கண்டுபிடிக்கிறது epsilon 0 a d5 dv by dt or epsilon 0 a by a dv by dt னு இருக்கலாம், dv by dt, sorry, dv by dt, dv by dt. okay, then இது a is 2 pi by lambda, we know already. c is 1 by root of mu naught epsilon naught, v is 1 by mu epsilon, then n is equal to v by c by v எடுத்தா root of mu r epsilon. எல்லாம் கிளியர் தானே? then ஒரு மெட்டீரியல். ஓகே, then electromagnetic wave ஓட கேஸ்ல electric field ஒரு டைரக்ஷன்ல magnetic field அதுக்கு perpendicular இருக்கும். wave will be moving in a direction which is perpendicular to both electric field direction magnetic field க்கும் perpendicular ஆன டைரக்ஷன்ல போகும். that's why the direction ஓட கேஸ்ல டைரக்ஷன் மட்டும். ஓகே, டைரக்ஷனோட கேஸ்ல ஈக்குவேஷன் இதுதான், v is equal to e cross b. ஓகே, இது டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, this is only for direction, for direct equation. ஓகே, இது டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவேஷன் தான் இது. ஓகே, நம்ம அந்த டைம்ல I will be using that cross product தான் எடுக்கிறேன். cross product எடுக்கும்போது i j k i, இப்படி I cross j is k, j cross k is I, k cross I is j. இந்த கேஸ் இதெல்லாம் பிளஸ்ஸா இருக்கும். அதே I cross k, k cross j, j cross I எல்லாம் I cross k is minus j னு வரும், k cross j is minus I னு வரும். ஓகே, அப்படின்னு வரும். ஓகே, கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கும்போது அப்படி பார்த்துருக்கணும், ரைட். வேறு தானே இது? ஓகே, அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு y ஆக்சிஸ்ல இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு x ஆக்சிஸ்ல இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டு E naught sin kx minus omega t னு எடுத்திருக்கு. ஓகே, இதுல மைனஸ் வந்துச்சுன்னா kx minus omega t னா it is moving in positive x direction. Okay, வேவோட டைரக்ஷன் சொல்றேன், மீன்ஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவோட டைரக்ஷன் சொல்றேன், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவோட EM வேவோட டைரக்ஷன். ஓகே, kx plus omega t வந்துச்சுன்னா நெகட்டிவ் x டைரக்ஷன்ல. அதே மாதிரி omega t minus kx னாலும் இதே தான், omega t plus kx னாலும் இதே தான், ரைட், நெகட்டிவ் x டைரக்ஷன். ஓகே, இப்போ இதுல இங்க omega t or kx minus omega t or ky minus omega t இருந்துச்சுன்னா it is moving in positive y direction. ஓகே, அப்ப டைரக்ஷன் இங்க இருந்து கிடைக்கும். electric field is in y axis ey and magnetic field in z axis. Three of them are mutually perpendicular to each other. Okay, then the energy formula 1 by 4 epsilon naught E naught square 1 by 2 epsilon naught E RMS square. Energy due to electric field இது magnetic field நாலயும் 1 by 2 epsilon 1 by 2 mu naught V RMS square. இது ரெண்டும் ஆட் பண்ணா U average கிடைக்கும், ரைட். இப்போ ரெண்டு ஃபார்முலா இருந்துச்சு, ஒன்று V RMS square by 2 mu or epsilon naught 1 by 2 epsilon naught E RMS இதோ. ஓகே, ரைட். ஆட் பண்ணும்போது அந்த 1 by 2 போகும், ஆவரேஜ் வேல்யூ. தென்
momentum is u by c. Okay, momentum is u by c, intensity is p by a. Okay, formulas. Okay, this one pointing vector nu sollum, s vector is 1 by mu naught a cross b. The direction of waves சொன்னோம் இல்லையா, அதுதான் பாயிண்டிங் வெக்டர் டைரக்ஷன். பாயிண்டிங் வெக்டர்னு சொல்லி பாயிண்டிங் வெக்டர் பாயிண்டிங் பை ஐஎன். ஓகே, then intensity கண்டுபிடிக்கிறதுக்கு epsilon naught ERMS square into c, where c is the speed of light. Okay, intensity கண்டுபிடிக்கிறது அது வச்சுதான் ஃபார்முலா. இப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்திருக்கு, சி கொடுத்திருக்கு, they are asking for the corresponding electric field அப்படின்னா நமக்கு தெரியும் ஆல்ரெடி இது y plus ct தான் இருக்கு. so that means wave is in the direction of negative y axis. நெகட்டிவ் y axis இருக்கு வேவ். அப்போ that means v ஓட direction is minus j, then b ஓட direction it is I ன்னு கொடுத்திருக்கு, b ஓட direction is I. Okay, then v is equal to e cross b யூஸ் பண்ணோம் வச்சுக்கோ. e cross b யூஸ் பண்ணும்போது இது மைனஸ் ஜே வரணும், இது e கண்டுபிடிக்கணும், cross I ன்னு வரும். so e vector will be என்ன வரும், எது cross I தான் மைனஸ் ஜே வரும். நம்ம இப்படிதான் I j k cross. okay, so k cross I is j ன்னு வரும், pi cross k தான் சரி, k cross I is j ன்னு வரும். அப்ப மைனஸ் k cross I ன்னு வரும். this is in minus k direction. z directionல வரணும், மைனஸ் z direction தான். கண்டிப்பா மைனஸும் இருக்கணும், k directionல இருக்கணும். அப்ப ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, ரைட்? அப்ப இதுல ஏதாச்சும் ஒண்ணுதான் clear. okay, then we will find using what, then c is equal to e by e naught by b naught. அந்த ஃபார்முலா எடுக்கலாம். c is equal to e naught by b naught தான். okay, so c value is e naught is கண்டுபிடிக்கணும் அப்படின்னா e naught is equal to c into b naught னு வரும். c is 3 into 10 raised to 8, இது 3 into 10 raised to minus 8 மல்டிப்ளை பண்ணா 9 னு வரும். ஆப்ஷன் இஸ் d னு வரும். ஓகே, then இந்த electromagnetic spectrum வச்சு क्वेश्चन கேக்குற மாதிரி இருக்கலாம். ஓகே, அதுதான் நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இது வரைக்கும் கிளியரா? ரைட், இதே மாதிரி நிறைய ஈக்குவேஷன் ஸ்லைட்ல வச்சிருக்கு. ஓகே, ரைட், இது வரைக்கும் ஓகே தானே? இப்படியே போகணுமா இல்ல क्वेश्चन சால்வ் பண்ணணுமா? ஓகே, இது வரைக்கும் சொல்லுங்க. தென் ரேஆப்டிக்ஸோட கேஸ்ல பிளெயின் மிரர்ல இன்சிடென்ட் ஆங்கிள், ரிஃப்ளெக்டட் ஆங்கிள், நார்மல் will be in the same plane. okay, then incident angle and reflected angle same இருக்கும். then the angle of deviation is 180 minus 2i, 180 minus I plus r வந்துச்சு 2i. then image formed by two mirrors making an angle theta. okay, and image formed by making an angle theta is n is equal to 360 by theta minus 1. okay, 360 by theta minus 1 அங்க அது இந்த மாதிரி மெத்தட்ல எழுதிருக்கு. 360 by theta எடுத்து அது ஈவன் அப்படின்னா m minus 1 எடுக்கணும், ஓட் அப்படின்னா அப்படியே வச்சா போதும். அப்படி n will be m minus 1 if it is an angle bisector, m will be m when it will be in the angle, not in the angle bisector. okay, the very okay. then to see the person's full image எடுக்கணும் அப்படின்னா height will be h by 2 இருக்கணும், அந்த மிரரோட ஹைட். அதே மாதிரி பின்னாடி இருக்கிற மொத்த வாலும், இப்போ நான் இங்க இருந்து இந்த மிரரை பாக்குறேன், மிரர்ல பின்னாடி இருக்கிற வால் மொத்தமா தெரியணும் அப்படின்னா இட் வில் பி h by 3 வரும். ஓகே, ஒன்னு பர்சனை பார்க்கும்போது h by 2, வாலை பார்க்கும்போது h by 3. ரைட், தென் ஓகே, ஒரு நம்ம என்ன கிளாக்கு இப்போ 3 o'clock அடுத்து ஒரு மிரர் வச்சா இட் வில் பி ஷோயிங் 9 o'clock. ரைட், அப்ப அந்த கிளாக்கோட இமேஜ் மிரர்ல என்ன காட்டும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டு இருந்துச்சுன்னா இட் இஸ் 12 hours minus object time அப்படின்னா 11:59 60 minus what are the time they have given. இப்போ 3 o'clock தான் கொடுத்தோம் அப்படின்னா 3:00 subtract பண்ண whatever you are getting that will be the answer. நான் இப்படி எதுக்கு எழுதியிருக்கு அப்படின்னா
sometimes அவங்க மினிட்ல செகண்ட்ஸ்ல அப்படியே ஏதாச்சும் கொடுத்தா இதுதான் கரெக்டா வரும். ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் 12 00 தான். 59 60 00 தான் அது. ஓகே, இப்போ 12 மைனஸ் எடுத்தா போதும். ஓகே, அதுதான் இப்படி கொடுத்துருக்காங்க. 12 மைனஸ் ஒரு 1160 ஒரு 1160 1159 60 மைனஸ் ஆப்ஜெக்ட் டைம் அப்படின்னு எடுக்கலாம். தென் velocity on object. ஓகே, ஒரு மிரர் இருக்கு, ஆப்ஜெக்ட் டுவர்ட்ஸ் மிரர் டுவர்ட்ஸ் போகுது அப்படின்னா object is moving towards mirror with a velocity v அப்படின்னா image will be moving towards object with a velocity v, only the direction is different. So v image will be minus of v object னு இருக்கும், vectorically or magnitude wise same இருக்கும். Okay, if mirror for object stationary இருக்கு, mirror தான் மூவ் ஆகுது அப்படின்னா then the velocity of the image will be 2 times the velocity of mirror இருக்கும். Okay, object restல இருக்கு, mirror is moving towards the object, then velocity of image will be 2 times of velocity of mirror இருக்கும். Okay, then rotation of mirror. Okay, theta angle rotate பண்ணோம் அப்படின்னா then the incident ray எவ்வளவு angle rotate ஆகும் அப்படின்னா it is 2 theta. We can derive that also, already உங்களுக்கு தெரியும். It is plane mirror is rotate theta, then and the reflector ray will be 2 theta reflect ஆகும். Okay, okay, then angle law of reflection, incident angle is reflected ஆகும், same தான். Then for a spherical mirror f is equal to r by 2, 1 by f is equal to 1 by v plus 1 by u. Spherical mirror கேஸ்ல, concave mirror convex mirror கேஸ்ல magnification formula m is equal to minus v by u, is also f divided by f minus u, f minus v divided by f. Been a question. This is the angle of deviation which question. Object size is given. That question that radius of curvature is given. The size of the image is. In the equation which the solve panno, idu edutha podum. Okay, appdi solve pannalam. That is transverse magnification. Transverse na vertical irukka magnification. There will be longitudinal magnification. Ipo idu appdi irukku. That image will be இன்னும் கம்மியா இருக்கு அப்படின்னா மேக்னிஃபிகேஷன் வெர்டிகலி இருக்கிறது, தட் இஸ் ட்ரான்ஸ்வர்ஸ். ஓகே, ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு, இப்படி மிரர் இங்க இருக்கு, so then the image will be something like this, right? That is longitudinal. Okay, ஒரு ஆங்கிள் வச்சா ட்ரான்ஸ்வர்ஸ் இருக்கும், longitudinal இருக்கும். Okay, in that case the formula will be like this, but இது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்மால் ஒன்னோட கேஸ்லாம் மட்டும் தான் எடுக்கும். v minus v by u whole square எடுத்தா. ஓகே, கிளியரா? ஓகே, the aerial magnification is magnification square nirkum. Okay, velocity of image will be v square by u square into v naught. Okay, and this formula root of x1 x2 are important. Then Snell's law. Okay, okay, then refraction, that means light or surface incident eye bend eye pogarada refraction, incident angle is I, refracted angle is r. If it is entering from denser medium to rarer medium na enna varum, denser to rarer na away from normal, rarer to denser na towards normal varum. Okay, adu water oda refractive index um glass oda refractive index da kodithirukku. Okay, 4 by 3 and 3 by 2. Relative refractive index is mu2 by mu1 is mu1 2 அப்படின்னு represent பண்ணும். Okay, then lens law. இப்போ incident right, the refracted right, அப்போ n1 sin I or mu1 sin I is equal to mu2 sin R. இதுதானே lens law, right? So sin I by sin R is equal to mu2 by mu1 வரும், which is also v1 by v2, which is also lambda 1 by lambda 2. என்ன நடக்குது, ஒரு லைட் ஒரு மீடியத்திலிருந்து இன்னொரு மீடியத்துக்கு போகும்போது லைட்டோட ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகாது, வேவ் லெங்த் வில் சேஞ்ச், ஸோ வெலாசிட்டி ஆர் ஸ்பீட் வில் சேஞ்ச். ஓகே, ஸோ தட் ரேஷியோ வில் பி ஈக்குவல் வி ஒன் பை வி டூ இஸ் ஈக்குவல் லாம்டா ஒன் பை லாம்டா டூ. தென் எவ்வளோ டிவியேட் ஆகுது அப்படின்னு கேட்கலாம், ரைட்? ஓகே, ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் கேட்கலாம். அப்போ யூ கேன் ஃபைண்ட் தட் திஸ் வாஸ் த ஒரிஜினல் பாத், இட் வாஸ் சப்போஸ் டு கோ even like this, this is the angle அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, தென் angle of deviation இதுதான், delta is equal to I minus R, rarer to denser na, R minus I when it is denser to rarer. Okay, apparent depth order formula. Okay, apparent depth is refractive index is h divided by h dash,
actual depth divided by apparent actual height divided by apparent height. Shift order formula will be h minus h dash varano, and the h dash will be mu h nu varum, sorry, h by mu nu varum. So h into 1 minus mu nu varum, right? So if it is from observer is in the radar medium, adhe observer is in denser medium அப்படினா இதுல h dash is equal to mu h nu varum. Upper relation will be h is equal to shift is equal to h is equal to mu minus h into mu minus 1. Okay, right, இதெல்லாம் தெரியும். இதுல h divided by h dash na இது h dash by h nu varum. Okay, if there are multiple mediums, let's say mu1 mu2 mu3 மூணு mediums இருக்கு, then the equivalent refractive index will be h1 plus h2 plus h3 divided by h1 by mu1 h2 by mu2 h3 by mu3, because எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கு, h by mu தான் ஃபர்ஸ்ட் கேஸ் படி h by mu தான் h dash. அப்ப h dash ஓட எஃபெக்டிவ் எடுத்தப்போ h by mu1 h by mu1 h by mu1 இப்படி வந்துச்சு, ரைட்? ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் கிளியர் தான், ரைட்? தென் lateral shift. ஓகே, இப்போ இது ஒரு மீடியம் which is having refractive index mu1, என்றாக இன்னொரு மீடியம் mu2, and again coming to mu1. then ரெண்டு ரே ரிஃப்ராக்ட் ஆகி போயிருக்கு, அதுக்கப்புறம் again இன்னொரு ரிஃப்ராக்ஷன் நடக்கும். the rarer, the denser, again rarer அப்படின்னா இது டுவர்ட்ஸ் நார்மல் பெண்ட் ஆகும், away from normal பெண்ட் ஆகும். அப்படின்னா அந்த லைட்டு இனிஷியலி போற பாத்துல இருந்து எவ்வளோ இப்போ டிவியேட் ஆயிருக்கு, that is called the lateral shift. இது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் t into sin I minus r divided by cos r. ஓகே, இதான் ஆக்சுவல் பார்த்து இது இப்படி போயிருக்கு. ஸோ t into sin I minus r divided by cos r, that will be the formula, right? Okay, then optical path is mu x. that means ஒரு லைட் போயிட்டே இருக்கு, இன்பிட்வீன் ஒரு மீடியம் வச்சு அதோட ஹேவிங் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் mu. இது முன்னாடி ஏர் வேக்கத்துல தான் இருந்தேன், இப்போ இந்த ஒரு பாத்துல லைட்டோட ஸ்பீடு மாறும், ரைட்? அப்போ அங்க இதோட விட்த் x தான், then the optical path is mu times x. okay, right? then total internal reflection எப்ப நடக்கும், when a light enters from denser to rarer, it will bend away from normal. அப்ப அந்த இன்சிடென்ட் ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தா ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் ஆங்கிள்ல it will pass like this at an angle of refraction 90 degree, r equal to 90 degree ல பாஸ் ஆகும். that means it is similar to, அதுக்கு மேல போனா கண்டிப்பா இப்படி வர ஆரம்பிக்கும், ரிஃப்ளெக்ஷன் வரும். okay, so if it is greater than IC, incident angle is greater than IC, then the ray will be reflect ஆகும். it is called total internal reflection. so அந்த கண்டிஷன் இதுதான் sin IC equal to 1 by mu. அது எப்படி கிடைச்சோம் அப்படின்னா, the refractive index of this one is denser is mu and this one is 1, இங்க ஏர் தான் அப்படின்னு எடுத்தா mu into sin IC is equal to 1 into sin r னு வரும். sin r is 90 னு வரும். அப்போ sin IC is equal to 1 by mu னு வரும். ஓகே, ரைட்? கிளியரா? ஓகே, ரைட். தானே அது? ஸோ இங்க இருந்த ஒரு டெப்த்ல இருந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு லைட் ரே வருது. அந்த லைட் ரே டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இருந்து எப்படி போகுது, இங்கே எப்படி போகுது, ரைட்? ஒன்லி ரீஜியன். இப்போ இந்த மேல இருக்கிற பார்ட்ல எவ்வளவு ஏரியா வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஒரு வாட்டி. தட் ஆர் வில் பி h divided by root of mu square minus 1. the area will be pi r square அப்படின்னு எடுத்து ஏரியா கண்டுபிடிச்சிருந்துச்சு. ஓகே, ரைட்? இந்த ஒரு பார்ட்டோட ஏரியா, or that height will be r into root of mu square minus 1 அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்துச்சு. ஓகே, தென் refraction through spherical mirrors. spherical mirrors ஓட கேஸ்ல let's say this is having a refractiveness of mu1, this is mu2, right? then mu2 by v minus mu1 by u is equal to mu2 minus mu1 by r. the formula, refraction formula for a spherical surface. so remember this one, right? okay, so adu vechum question irukum. okay, the lens formula 1 by f is equal to 1 by v minus 1 by u nu minus varum, right? mirror oda case it is plus. idile transverse magnification is h dash by h. so v by u da varapadu idile f plus u nu varum, anga f minus u. okay, idile f minus v da adu same adar. transverse magnification again v by u whole square nu varum. aerial magnification is m square. then important one, lens makers formula 1 by f is equal to
mu12 or mu2 by mu1 minus 1 into 1 by r1 minus 1 by r2. If it is like this, ஒரு radius of curvature இன்னொரு radius of curvature இருக்கும் r1 and r2, right? Okay, இது by convex lens, அதே மாதிரி by concave lens, plano convex lens, plano concave lens, இதோட எல்லாம் கேஸ்ல 1 by f க்கு ஃபார்முலா இருக்கு, அது வச்சு ரைட் f க்கு ஃபார்முலா I can write as எல்லாமே r சேமா இருந்துச்சுன்னா r1 r2 ஈக்குவலா இருக்கிற கேஸ்ல by concave ஓட கேஸ்ல minus r divided by 2 into n minus 1, concave ஓட கேஸ்ல plano concave கேஸ்ல r divided by n minus 1, by convex னா r divided by 2 n mu சேம் தான். ஓகே, நான் வேற சிம்பிள் யூஸ் பண்ணிருக்கேன், தட்ஸ் இட். ஓகே, plano convex னா r divided by n minus 1, ஓகே, or mu minus 1. அதுல இருந்து டிரைவ் பண்ணதான். ஓகே, focal length வேணும், ரைட். கான்வெக்ஸ் ஓட கேஸ்ல பாசிட்டிவும் கான்கேவ் ஓட கேஸ்ல நெகட்டிவ் வரும், தட்ஸ் இட். கட்டிங் ஆஃப் லென்ஸ் ஓட கேஸ்ல f இப்படி கட் பண்ணா f சேமா இருக்கும், ரைட். இப்படி கட் பண்ணா வெர்டிகலி கட் பண்ணா 2f னு வரும். ஓகே, then the combination of lens f equivalent is equal to 1 by f equivalent is equal to 1 by f1 1 by f2. So power will be p1 plus p2 plus p3 அப்படின்னு நேர்னா அது இல்லையா. Then lenses are at a distance d ல வச்சா f1 f2 are the two focal length. Then 1 by f equivalent is equal to 1 by f1 plus 1 by f2 minus d divided by f1 f2. ரெண்டு சேர்த்து வைக்கும்போது தான் d ஓட வேல்யூ 0 ஆகி இனிஷியல் இதே ஈக்குவேஷன் வரும். ஓகே, ரைட். இது செப்பரேஷன்ல d ல வச்சதுனால ஃபார்முலா இஸ் திஸ் ஒன். இப்போ பவரோட ஃபார்முலா இஸ் பவர் equivalent is equal to p1 plus p2 minus d times p1 by p2 அப்படின்னு. ஓகே, நீ ஒரு சைடு சில்வரிங் பண்றேன் அப்படின்னா 1 by equivalent is equal to 2 by f1 plus 1 by m னு வரும், fm னு வரும். ஓகே, ஸோ இது concave convex அதே சேம் ஐடியா. பவர் ஆஃப் த லென்ஸ் இஸ் 1 by f தான், பட் f should be in meter, then power will be in diopter. Okay. Number of images formed will be equal to number of materials. Okay, இப்போ ஒரு lens different materials வச்சு தான் மேக் பண்ணிருக்கு அப்படின்னா having refractive index mu அப்படின்னா number of images formed will be number of materials ஈக்குவலா இருக்கும். Okay, then concave. Okay, focal length depends upon the medium, it is proportional 1 by lambda னு வரும். Okay, Newton's formula நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட் யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்கும். ஓகே, இனிஷியலி v இதுதான், இப்போ v இதுதான் அப்படின்னு क्वेश्चन கேட்பாங்க, ரைட். தென் பிரிசத்தோட கேஸ், ரைட். பிரிசம் லைட் என்டர் ஆகுது, ஃபர்ஸ்ட் ஒரு ரிஃப்ராக்ஷன், again இன்னொரு ரிஃப்ராக்ஷன், இன்சிடென்ட் ஆங்கிள், ரிஃப்ராக்டட் ஆங்கிள், again this incident angle r2 refracting at an angle of emergence, that is E, right. Then in the mirror oda, sorry, and the prisatoda angle of prism is this angle. Okay, in the angle and the refraction நடக்கிற ரெண்டு சர்ஃபேஸும் காண்டாக்ட் ஜாயின் பண்ற அந்த பாயிண்ட், that is angle of prism. இத angle of prism எடுக்க கூடாது. Yeah, right. So in the case la a oda value is r1 plus r2, then I plus c is equal to a plus delta, or delta is equal to I plus c minus a. Then I'm படிச்சு வச்சிருக்கேன். The angle of the deviation will be, deviation is this one. I suppose light is supposed to go like this, it went like this. The angle of deviation will be this one. The angle of deviation is delta is equal to I plus c minus a. Mirror oda case, sorry, prisatoda case. Okay, then angle of minimum deviation. Okay, minimum deviation எப்போ வரும் அப்படின்னா r1 equal to r2 இருக்கும், I is equal to e இருக்கும், r1 equal to r2 equal to r, delta r is equal to a by 2 வரும். So delta minimum is equal to நம்ம சொன்னா என்ன, I plus e minus a, right. I யும் சேம் ஆயிடுச்சு அப்படின்னா 2i minus a. Okay, then the refractive index and angle of minimum deviation relation is, the minimum deviation relation is sin a plus delta m divided by 2 divided by sin a by 2. Important da, ரொம்ப important da. Okay, right. The condition for grazing emergence அப்படின்னா ரெண்டரை ஆகி இங்க இருந்து ரிஃப்ராக்ஷன் நடக்கும்போது இப்படி போகணும். ஓகே, ரைட். இப்போ ரிஃப்ராக்ஷன் நடந்து இப்படி போனோம் அப்படின்னா பாருங்க, இங்க ஒரு ஸ்னெல்ஸ் லா எடுக்கலாம், ஒரு ஸ்னெல்ஸ் லா எடுக்கலாம். ஓகே, ரைட். சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலர், this will be the incident angle, this will be the refracted angle, then again this will be the normal, this will be the incident angle, this will be the refracted angle. 90 degree வரணும். அப்ப ரெண்டு ஸ்னெல்ஸ் லா எடுத்து போனா போதும்,
Okay, you'll be getting this formula. This formula படிச்சு வைக்கணும். ரெண்டு Snell's law யூஸ் பண்ண போதும். இங்க first Snell's law வச்சு you have to find R1, then A தெரியும், R1 தெரியும்னா R2 கண்டுபிடிக்க முடியும். R2 will be the second என்ன Snell's law யூஸ் பண்ணும்போது incident angle இருக்கும். Okay. Then angular dispersion. Okay, white light consisting of எல்லா விப்ஜியோர் இருக்கு இல்லையா, அதனால ஒவ்வொன்றுக்கும் different wavelength இருக்கிறதுனால will be deviating differently. So that theta is equal to delta R minus R. Okay, right? ஒவ்வொன்றுக்கும் deviation violet or deviation அதிகமா இருக்கும் red விட. Okay, so the angular deviation means red violet order deviation minus red order deviation. Okay, dispersive power. Okay, right, okay, right. Then mean dispersion is delta v plus delta R by 2 nu. Then rendu prism eppadi vecha rendu mele vecha the deviation we can equate these two. A into mu v minus mu R is equal to A dash into mu dash v minus mu dash R equate panna podum. Right, minimum deviation la poradhu ella konjam detail ah. Right, iduvena optical instrument microscope. Okay. Microscope oda case la simple microscope image at infinity vecha v will be f, u will be f, v will be infinity, m is equal to d by f nu. Image of d, u is less than f, v is equal to d lu varum, m is equal to 1 plus d by f. Common microscope formula and image formula. Right, the important da right telescope oda case layum and image oda case layum. Okay, ரெண்டு ஃபார்முலையும் யூஸ் பண்ணி மேபி ஏதாச்சும் ஒன்று தான் ஆப்ஷன் இருக்கும். 1 plus f by d போடணுமா இல்லை f by e போடணுமான்னு இருக்குது. ஓகே, ஓகே, 1 plus d by f or f by d whatever. எஸ் லைவ் தான். ஓகே, ரைட், ஃபார்முலா ரிவிஷன் தான் போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஓகே ஓகே பாரு வேவ் ஆப்டிக்ஸ். நான் கொஸ்டின் எல்லாம் சால்வ் பண்ணல அதனால தான். ஓகே, வேவ் ஆப்டிக்ஸோட கேஸில் we have Young's double slit experiment and டைம் என்னாச்சு 12 ஆயிடுச்சு. ஓகே, நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா Young's double slit experiment இருக்கும், தென் சிங்கிள் ஸ்லிட் ரிஃப்ராக்ஷன் இருக்கும். Young's double slit experiment கேஸில் 2 slits, separation is d, இருந்து d டிஸ்டன்ஸில் தான் மிரர் என்ன ஸ்க்ரீன் இருக்கும். தென் அங்கே ஃபார்ம் ஆகிறது இட் வில் பி லைக் திஸ், dark bands will be equal width இருக்கும். அந்த beta or formula is lambda d by d, then this is width, this is angular width, right, lambda by d or beta by d னு வரும். ஓகே, linear widthும் angular widthும். ஓகே, ரைட். ஸோ இதில் பிரைட்டுக்கு கண்டிஷன் என்ன, டார்க்கு கண்டிஷன் n lambda equal to 2d sin theta, ரைட், n lambda equal to 2d sin theta இருந்து theta will be small theta எழுதலாம் அப்படின்னு டிரைவ் பண்ணி x equal to n lambda d by d for central maximum, xn is equal to n minus 1 lambda d by 2d for n. Okay, right. We can find the maximum minimum. Right. இதில் கொஸ்டின்ஸ் ஒன்று இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஒன்று என்ன தீட்டா கேட்குற கொஸ்டின் கேட்கலாம், lambda d by d வச்சு கேட்கலாம். ஓகே, ஒரு தீட்டா lambda by d வச்சு கேட்கலாம், is equal to beta by d. ஓகே, அந்த YDSC மொத்தமாக தண்ணிக்குள்ளே டிப் பண்ணால் என்ன நடக்கும், தண்ணிக்குள்ளே டிப் பண்ணால் பீட்டா வில் பிகம் பீட்டா பை அந்த தண்ணியோட மீன்ஸ் அந்த ஒரு லிக்விடோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒரு அப்படி கொடுத்துருந்துச்சுன்னா பேஸ்ட் ஆன் தட் இட் வில் வேரி, ரைட். ஓகே, அதில் என்ன நடக்கும் அப்படின்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால லாம்டா வில் பிகம் லாம்டா பை மியூன்னு வரும், பீட்டா வில் பிகம் பீட்டா பை மியூன்னு வரும், தீட்டா வில் பிகம் தீட்டா பை மியூன்னு வரும். ஓகே, ரைட். ஓகே, ரைட். Then in YDSC n1 fringes are visible in a first lambda 1 use பண்ண போது I'm getting n1 fringes, lambda 2 use பண்ண போது I'm getting n2 fringes, then n1 lambda 1 equal n2 lambda 2 எடுத்து you can solve. Okay,
then mu is inversely proportional to 1 by lambda, so mu 2 by mu 1 will be lambda 2 upon சொன்னது. Okay, and it is placed inside a fluid of refracting index mu. Okay, then இதுல first starting la superposition of waves ரெண்டு waves which is having amplitudes a1 and a2, then the resultant amplitude will be root of a1 square plus a2 square plus 2a1 a2 cos theta. So I will be proportional to a square, so adu vechu pona I will be equal to i1 plus i2 plus 2 root i1 i2 cos theta, right? இப்போ ரெண்டு ஐயும் சேமா இருந்துச்சுன்னா ஃபார்முலா will be 4 i0 cos square theta னு வரும். அதே மாதிரி cos square theta by 2, அதே மாதிரி minimum will be 0 னு வரும். ஓகே, ஓகே, ரைட், அதான். ஓகே, ஸோ ஆம்ப்ளிடியூடு, then intensity. Imax formula is ஒன்னு a1 plus a2 whole square எடுக்கலாம், இல்ல root of i1 plus root of i2 whole square எடுக்கலாம். ஓகே, then I minimum is the minus வரும், so the ratio will be like this. Okay, இது ஓகே, இது ஓகே. I ஈக்குவலா இருக்கும்போது 4i cos square 5 by 2. Okay, Imax is 4i0 and I minimum is 0. Here, then single slit diffraction oda case la d nu irukadu, it will be a, right? So a sin theta equal to n lambda. So idhula minimum maximum condition eppadi change agum appadina, adula minimum maximum oda condition n lambda irundhuchu, idhula minimum oda condition da n lambda. Adula minimum oda condition is 2n minus 1 lambda by 2 nu irundhuchu, idhula maximum oda condition 2n plus 1 lambda by 2 nu irukum. Okay, right? Then அதே மாதிரி இந்த central maximum ஓட width will be 2 lambda d by n இருக்கும். ஓகே, மற்றதெல்லாம் lambda d by a தான், lambda d by a தான் மற்றதெல்லாம், இதெல்லாம் lambda d by a, lambda d by a. ஓகே, சென்டர்ல மட்டும் 2 lambda d by a. அதே மாதிரி angular will be lambda d 2 lambda d by a. This is beta, theta சொல்றேன், that is lambda d by a. Lambda d 2 lambda by a. This is lambda by a. Then polarization, இது வேணும். polarization ஓட கேஸ்ல தெரியும், இன்சிடென்ட் லைட், that is unpolarized light, ஒரு ordinary light first அந்த ஒரு polarizer போய் வெளியில வரும்போது there will be half rule, right? Intensity will be half of that. Unpolarized ஓட intensity i0 அப்படின்னா it will become i0 by 2 வரும். Okay, right? That is half a மாறும். Okay, then Knowledge law என்ன சொல்லலாம் அப்படின்னா, it is again passed through an analyzer. Okay, I0 will become I0 by 2 and I0 by 2 will become I0 by 2 cos square theta. Okay, then Brewster angle அப்படின்னா ஒரு light, it is ordinary light is falling on a medium. The ordinary light அப்படின்னா it will be having electric field in all directions, right? So all directions or multiple directions. So let's say it is having 2 direction இருக்கு அப்படின்னா hit ஆனதுக்கு அப்புறம் நான் அது காட்டுறேன் என்னது. Right, இது மாதிரி unpolarized light ஒரு சர்ஃபேஸ்ல ஹிட் ஆகுது, ஹிட் ஆனதுக்கு அப்புறம் ரிஃப்ளெக்டட் ரேஸ் போலரைஸ்ட். பாருங்க இதுல இந்த ரெட் கிரீன் அப்படி காட்டி இருக்கிறதுல என்ன, இட் இஸ் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு தான். நார்மலி லைட் அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தான். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்க்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படியே டிஃப்ளெக்ட் ஒரு சர்ஃபேஸ்ல இன்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் ரிஃப்ளெக்டிவ் ஆகும் ஒரு பார்ட், ஒரு ஃபேக்டர் ரிஃப்ராக்டிவ் ஆகும். அந்த ரிஃப்ளெக்ட் ஆகுற பார்ட் கம்ப்ளீட்லி போலரைஸ்ட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்லி போலரைஸ்ட்னா ஒரே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும், ஒரே ஒரு கலர் மட்டும் தான் எங்க போகுது, ஒரே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் வரும். ஓகே, தட் இஸ் கால்டு ரிஃப்ளெக்டட் லைட் இஸ் பிளெயின் போலரைஸ்ட் ஆயிடுச்சு. ரிஃப்ராக்டட் லைட் பிளெயின் போலரைஸ்ட் ஆகல, அதுல அந்த ரெட் ரிமூவ் ஆயிருக்கு, ஸோ இட்ஸ் கால்டு பார்ஷியலி போலரைஸ்ட். ஓகே, அன்போலரைஸ்ட் லைட் வந்துச்சு, அது ரிஃப்ளெக்ட் ஆன போது பிளெயின் போலரைஸ்டா போயிடுச்சு. அந்த ரிஃப்ராக்டட் லைட் வில் பி partially polarized. Okay, so அது எப்போ நடக்கும் அப்படின்னா எல்லா ஆங்கிளும் நடக்காது. It will happen only at an angle
is called Brewster angle or polarizing angle. So that polarizing angle கண்டுபிடிக்கிறதுக்கான equation is tan inverse mu. Okay, tan inverse mu எடுத்தா mu is the refractive index of the medium equal to IP, or tan IP is equal to refractive index of that medium. Okay, right. இது வேணும். Clear? Okay, right. எல்லாமே அதை வச்ச ஃபார்முலாஸ் தான். அதே மாதிரி phase difference path difference relation வேணும் 2 pi by lambda into delta x. அதை வச்சு phase difference கேட்குற மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகே, அதே மாதிரி யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்டோட கேஸில் ஒரு லைட்டு இன்னொரு லைட்டு போகுது, இன்பிட்டுனா ஒரு லைட்டோட பாத்தில் மட்டும் ஒரு நியூ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கிறது வைக்கிறேன். ரைட், தென் ஷிஃப்ட் நடக்கும். அந்த ஷிஃப்ட் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி இருக்கும். அப்போ அந்த பாட்டும் பார்க்கணும். ஓகே, அந்த பாட்டும் பார்க்கணும். தென் அந்த n1 lambda 1 n2 lambda 2 யூஸ் பண்ண கொஸ்டின் தான். ஆல்ரெடி லைவ்ல போட்டிருக்கு, நான் சும்மா வச்சிருக்கேன். ஓகே, மூவ் டு தி நெக்ஸ்ட் சாப்டர். Next chapter is dual nature of matter and dual nature. Okay, so dual nature. Okay, that means okay, very okay then எல்லாருக்கும். Okay, right. Dual nature. Then photoelectric effect. Light when it is falls on a light when it is falls on a metal, alkali metal இருக்கும், ஏதாச்சும் metal surfaceல incident ஆனா லைட்டோட எனர்ஜிஸ், லைட்டோட எனர்ஜின்னு சொல்லல, ஃபோட்டானோட எனர்ஜி. லைட்ல it will be n photons இருக்கும், n number of photons. The n number of photons are coming and hitting the surface. So ஒரு photon energy is h mu. Okay, ஒரு photon can emit one electron. Okay, from the surface. Okay, ஒரு photon ஒரு எலக்ட்ரான் தான். ஓகே, ஒரு ஃபோட்டான் வச்சு எனர்ஜி அதிகமா இருந்தா கூட 2 எலக்ட்ரான் வெளியில எடுக்க முடியாது. ஓகே, ஒரு ஃபோட்டான் ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான். எனர்ஜி இஸ் h mu. அது வெளியில வர எலக்ட்ரானோட எலக்ட்ரான் will be moving with the kinetic energy. The energy is equal to total energy is equal to h mu is equal to hc by lambda. இப்படி கண்டுபிடிக்கலாம். அது எப்படி எப்போ வெளியில வரும் அப்படின்னா, if எனர்ஜியோட வேல்யூ is greater than the work function. work function greater than இருந்துச்சுன்னா, so what is work function is h mu naught is hc by lambda naught, where mu naught is the threshold frequency, lambda naught is the threshold wavelength. Okay, mu naught is the threshold frequency, means minimum frequency required to emit an electron, and lambda naught is the threshold wavelength, this is the maximum wavelength, because denominator இருக்கு இல்லையா, mu naught is the minimum one, lambda naught is the maximum one. Clear? 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 Right. So photoelectric equation என்ன அப்படின்னா, energy is equal to ஒன்னு work function மாறும், remaining part is kinetic energy. It will be maximum kinetic energy. Okay, so energy is equal to I naught plus kinetic energy maximum. kinetic energy maximumக்கு ஃபார்முலா என்ன இருக்கு அப்படின்னா, E V naught னு ஃபார்முலா இருக்கு. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கொடுத்தா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னா ரைட், அது டீட்டெயிலா நம்ம கிளாஸ்ல சொல்லியிருக்கு. டாட்டிங் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னா, இப்போ சம் கிராஃப் எல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம அந்த கரண்ட், போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் வில் இன்க்ரீஸ் when அந்த frequency increase, அந்த frequency of light, நாங்க number of photons coming per second increases, frequency கரண்ட் நான் எப்படி சொல்றேன், ஒரு டியூப் இருந்துச்சு, அதுக்குள்ள ஒரு மெட்டல் பிளேட், அதுல லைட் இப்படி இன்சிடென்ட் ஆகுது, எலக்ட்ரான் வெளியில வருது. எலக்ட்ரான் will be moving to, there is another plate here, is connected to a battery. Okay, one is anode and one is cathode. Okay, right, இதுல பேட்டரியில கனெக்ட் பண்ணிருக்கு. பேட்டரியில this side is positive and this side is negative. Okay, இது பாசிட்டிவ் அப்படின்னா இது எலக்ட்ரான் தான், it will be attracted towards this, it will move them more higher velocity, means accelerator move ஆகும். By increase this positive charge, electron velocity increase ஆயிட்டு இருக்கும், kinetic energy increase ஆயிட்டு இருக்கும், current அதிகமாயிட்டு இருக்கும். ரைட், kinetic energy சொல்ல மீன்ஸ் current increase ஆயிட்டு இருக்கும். kinetic energy நம்ம நார்மலி சொல்றது ஜஸ்ட் வெளியில வரும்போது இருக்க kinetic energy மட்டும்தான். ஓகே, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னா, நான் இந்த பேட்டரியோட பொட்டன்ஷியல் அப்படியே ரிவர்ஸ் பண்றேன், இது நெகட்டிவா மாத்துறேன். ஓகே, அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த சைடு நெகட்டிவ் ஆயிடுச்சு, எலக்ட்ரான்
having kinetic energy is moving towards this one, but is already negative one, so there will be a repulsion. So அப்போ அந்த எலக்ட்ரானோட kinetic energy அதிகமா இருந்துச்சுன்னா அது ரீச் ஆகும். இந்த நெகட்டிவ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்துச்சுன்னா இந்த சைடு மோர் நெகட்டிவ் ஆகும்போது ஒரு பாயிண்ட்ல இந்த கைனடிக் எனர்ஜியை ஸ்டாப் பண்ண முடிஞ்சது. பிகாஸ் ஆஃப் திஸ் இந்த சைடு நெகட்டிவ் ஆனதுனால ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால இந்த kinetic energy வந்துட்டு இந்த எலக்ட்ரான் ஸ்டாப் பண்ண முடிஞ்சது. then it will go back. Okay, right, it will go back. So that potential is called the stopping potential, right? Okay, right. So ஏதானே அது இன்னும் நிறைய இருக்கு. நான் மீதி ஸ்லைடு நான் மொத்தமாக அனுப்புகிறேன். ஓகே, பிடிஎஃப் மொத்தமாக அனுப்புகிறேன். எல்லா சாப்டரும் இதில் இருக்கு. 11th 12th இருக்கு மொத்தமாக. ரைட், இதில் ஈக்குவேஷன்ஸ் வேற என்ன ஈக்குவேஷன் இருந்துச்சு? எனர்ஜியோட ஃபார்முலா இஸ் h nu hc by lambda. h ஓட வேல்யூ 6.36 into 10 raised to minus 34. 26 into 10 raised to minus 34. அதே மாதிரி c ஓட வேல்யூ 308. எலக்ட்ரான் கேஸ்ல it will be electron volt ல this will be in joule. Okay, electron volt ல மாத்திரம் it will be 12400 divided by lambda, which is in angstrom ல எடுத்தா போதும். Okay, then rest mass of a photon. Photonக்கு mass இல்ல, rest mass மட்டும் இருக்கு. That is E by c square, because E is equal to mc square வச்சு. Then momentum mc formula. The number of emitted photons is equal to p by E or p by h mu அந்த ஃபார்முலால இருக்கு. Right, then de Broglie wavelength lambda is equal to h by p h by mv to 1 lambda h by 2m ke or h by root of 2m qv. Right, root of 2m qv. Electron கேஸ்ல அந்த q m மாஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணா 12.27 divided by root v angstrom. And proton, deuteron, alpha particle கேஸ்ல இப்படி எல்லாம் வரும். Okay, associated with the uncharged particle is this one. Okay, neutron கேஸ்லயும் thermal neutron கேஸ்ல நான் கிளாஸ்ல சொல்லி tracks we don't need. Then graphs, these two. Okay, so இதுல intensity versus potential stopping potential graph தான். அதில் intensity versus potential graphல two different என்ன intensities frequency சேமா இருக்கிற two lights யூஸ் பண்ணியிருக்கு. ஓகே, frequency சேம் தான், பட் இஸ் ஹேவிங் intensity ஒன்று அதிகம், intensity அதிகமாக இருக்கும், டபுள் intensity இருக்கிறதும். இப்போ intensity அதிகமாக இருந்துச்சுன்னா கரண்ட் அதிகம். ஓகே, intensity means number of photons per second. ரைட், இனி frequency different பட் intensity சேம்னா stopping potential இந்த கேஸில் சேமாக இருந்துச்சு, இதில் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஓகே, கிராஃப் இம்பார்ட்டன்ட் தான், அந்த சாப்டர்ல நிறைய கிராஃப் இன்னும் இருக்கு. ஓகே, ஆட்டம்ஸ் இந்த சாப்டர்ல என்ன ஒன்று இது இருந்துச்சுல ருதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்டோட கேஸ் இம்பாக்ட் பாராமீட்டரு. அதே மாதிரி இம்பாக்ட் பாராமீட்டர் எப்படி கண்டுபிடிச்சோம் ஞாபகம் இருக்கு இல்லையா? இம்பாக்ட் பாராமீட்டர், இந்த இம்பாக்ட் பாராமீட்டர் தான் அது. தென் ஓகே, தென் ரேடியஸோட ஃபார்முலா, வெலோசிட்டியோட ஃபார்முலா, எனர்ஜியோட ஃபார்முலா, ஆங்குலர் மொமெண்டத்தோட ஃபார்முலா, டைம் பீரியட் ஃபார்முலா, கைனடிக் எனர்ஜி இதெல்லாம் எப்படி ரிலேட் பண்ண எடுத்தோம் ஞாபகம் இருக்கு இல்லையா? R is equal to Rn is equal to R0 into n square by z. Then velocity is equal to velocity Vn is equal to V0 into z by n, z by n. Then E is equal to En is equal to E0 into n z square by n square. இந்த மூணு ரிலேஷன் வச்சு ஒவ்வொரு கேஸ்லயும் proportionality we have found. Proportionality is important. From that proportionality time periodக்கு, அதே மாதிரி எனர்ஜி டைம் பீரியடுக்கு, அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஒவ்வொரு கேஸ்லையும் we have derived, right? அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, then 1 by lambda formula, then okay, நிறைய இருக்கு. I'll share this PDF. Okay, right, we'll stop now, right? Okay, I'll share the PDF. Yeah, right. Question solving already நிறைய செஷன்ஸ் நான் போயிருக்கு. ஓகே, அதனால தான் இன்னைக்கு போல. ஓகே, கிளியரா? ஓகே, எல்லாமே ரிவைஸ் பண்ணா மட்டும் போதும். ஓகே, ரிவைஸ் பண்ணா மட்டும் போதும். கொஸ்டின் சால்விங் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கு. ரைட், செமிகண்டக்டரு, அதில் ட்ரூத் டேபிள்,
அதே மாதிரி 11th எரரு, தென் ஒவ்வொரு கேஸ்ல எரர் எப்படி கண்டுபிடிக்கணும், சிக்னிஃபிகன்ட் ஃபிகரு, அதே மாதிரி என்ன வேற என்ன இருந்துச்சு, அதுல நிறைய இருக்கு. ரைட், சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் நம்ம பண்ணோம். ஓகே, தென் டைமென்ஷன் அனாலிசிஸ் வச்ச கொஸ்டின்ஸ், ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட்ல மாத்துறது, அதே மாதிரி ஒரு அன்னோன் குவான்டிட்டியோட டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் சேமா இருக்கும் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது. ஓகே, தோஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஸோ டைமென்ஷன் அனாலிசிஸ் அது பார்க்கணும். தென் வெக்டர்ல ஜென்ரல் திங் தான் அது. ஓகே, தென் ஸ்ட்ரைட் லைன்ல கிராஃப்ஸ். ஓகே, பேசிக்கலி யூ பிளஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், பேசிக்கலி யூ டி பிளஸ் ஆஃப் ஸ்கொயர் எப்படி யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம பேசிக்கலி யூ பிளஸ் ஏடி, பேசிக்கலி யூ டி பிளஸ் ஆஃப் ஸ்கொயர், b square equal to u square plus 2as. Then the fourth one SN is equal to u plus a by 2 into 2n minus 1. இதே மாதிரி angularly இருக்கும், omega equal to omega 2 equal to omega 1 plus alpha t, theta equal to omega 1 t plus 1 by 2 alpha t square அந்த ரிலேஷன். ஓகே, தென் இந்த equation எப்போ மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்னா ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் இருக்கும்போது. ஆக்சலரேஷன் வேரியபிள் ஆகும்போது யூ கேனாட் யூஸ் தட். யூ கேன் யூஸ் ஒன் equation. ஆக்சலரேஷன் வேரியபிள் ஆகும்போது acceleration is equal to dv by dt, அதே மாதிரி velocity is equal to dx by dt, இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, ரைட், இது வெக்டர் ஃபார்ம்லயே எழுதலாம். ஸ்ட்ரெயிட் லைன் சாப்டர்ல வரும்போது அது வெக்டர் சிம்பிள் இல்லாம எழுதுறேன், பிகாஸ் இட் இஸ் இன் மூவிங் இன் ஸ்ட்ரெயிட் லைன், தட்ஸ் ரைட். ஓகே, தென் மோஷன்ல ஸ்ட்ரெயிட் லைன் கேஸ்ல மோஷன் அண்டர் கிராவிட்டி இருக்கும். மோஷன் அண்டர் கிராவிட்டியில ஒரு ஆப்ஜெக்ட் இங்க இருந்து த்ரோ பண்றேன் with a velocity u is going to a height h. Okay, going to a height h, coming back to the ground. Okay, straight line தான். Okay, மேல போய் கீழ வந்திருக்கு. Okay, right, the velocity hit ஆகும்போது அதே velocity தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் hit ஆகும்போது அதே velocity தான் இருக்கும், because we are not considering the air resistance. டாப் பாயிண்ட்ல final velocity 0 வா இருக்கும். then one quantity is already நமக்கு தெரியாது என்னன்னா a is equal to minus t. ஓகே, ஸோ இதில் மேலே போகிற அந்த ஜேர்னியோட பாத்துல இந்த ஒரு பாயிண்ட்ல ரீச் ஆகும்போது வெலாசிட்டி என்ன, இந்த ஒரு பாயிண்ட்ல வெலாசிட்டி என்ன, இவ்வளோ டிஸ்டன்ஸ் போனதுக்கு அப்புறம் வெலாசிட்டி என்ன, ஹெச் போனதுக்கு அப்புறம் வெலாசிட்டி என்னன்னு கேட்கலாம், ஒரு டைம் டி போனதுக்கு அப்புறம் வெலாசிட்டி என்னன்னு கேட்கலாம். ரைட், அப்படியெல்லாம் வரும்போது பேசிக்கலி யூ பிளஸ் ஏடின்னு இருக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், பி ஸ்கொயர் ஈக்குவல் யூ ஸ்கொயர் பிளஸ் 2as யூஸ் பண்ணலாம். ரைட், எப்படி சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணுவோம், பி ஒன்னோட டைரக்ஷன் இஸ் அப்வர்ட், யூவோட டைரக்ஷன் அப்வர்ட் தான், இப்போ பாசிட்டிவ். ஆக்சிலரேஷன் இஸ் மைனஸ் ஜி, டவுன்வர்டு தான். அதனால டைம் இஸ் அவங்க கொடுத்தோம் அப்படின்னா இப்படிதான் ஃபார்முலா வரும். ஓகே, ஸோ அப்போ டைரக்ஷன்ல இருக்கிற வெலாசிட்டி ஹெச் அப்படி மெஷரிங் இஸ் மீன்ஸ் வெலாசிட்டி டைரக்ஷன் அப்போடும், மெஷரிங் பண்றது அப்போடு, அப்போ ஹைட்டும் அப்போடு. ஸோ தென் யூ வெலாசிட்டி ஹெச் இதெல்லாமே பாசிட்டிவா இருக்கும். டவுன்வர்டு தான் வருது அப்படின்னா எல்லாமே நெகட்டிவ் ஆகும். ஓகே, ரைட், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டாப் பாயிண்ட்ல வெலாசிட்டி 0 தான். ரைட், ஓகே. ஸோ ஒரே டைம்ல 2 பாயிண்ட்ல ரீச் ஆகுற மாதிரி அப்படி கொஸ்டின்ல இந்த பாயிண்ட்ல 2 வாட்டி ரீச் ஆயிருக்கு, தட் மீன்ஸ் மேல போகும்போது ஒரு வாட்டி, ரிட்டர்ன் வரும்போது ஒரு வாட்டி, அப்படி கொஸ்டின் கேட்கலாம். அப்போ 2 ஈக்குவேஷன் எழுதணும். ரைட், மேல போய் கீழே வரும் 2 ஈக்குவேஷனா எழுதணும். சாரி, ஒரே ஈக்குவேஷன் எழுதி சால்வ் பண்ணும்போது பேசிக்கலி யூ டி பிளஸ் ஆஃப் டி ஸ்கொயர் யூஸ் பண்ணா போதும். இதுல டி ஸ்கொயர் வருது இல்லையா, அது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா 2 வேல்யூ ஆஃப் டைம் கிடைக்கும். 2 3 கிடைச்சா 2 மேல போகும்போது 3 வரும்போது தான். ஓகேயா, ரைட், அப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே, சைன் கன்வென்ஷன் மட்டும் ஞாபகத்தில் இருக்கட்டும். ரைட், அதுல ஒரு ஷார்ட்கட்டா நம்ம சொல்லியிருந்தது தான், ஒரு ஹோல் இங்க இருந்து ட்ரா பண்றேன், இங்க இருந்து ட்ராயிங் அப்வர்ட்ஸ், ட்ராயிங் டவுன்வர்ட்ஸ், ட்ராயிங் அப்வர்ட்ஸ் வித் வெலாசிட்டி u, ட்ராயிங் டவுன்வர்ட்ஸ் வித் வெலாசிட்டி u. இதுக்கு அடுத்த டைம் இஸ் t1, இதுக்கு அடுத்த டைம் இஸ் t2 அப்படின்னா ட்ரா பண்ணும்போது கீழே ரீச் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும், தட் t is equal to root of t1 t2 இருக்கும் அப்படின்னு ஒரு ரிலேஷன் நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, அதை எப்படி டிரைவ் பண்ணோம் அப்படின்னா இப்படி போய் வரும், இது இப்படி போய் வரும். நீங்க இப்படி போய் வந்தாலும் நீங்க இது பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி, இதுல s equal to ut plus half it எடுக்கும்போது the height is h னு கொடுத்திருக்கு அப்படின்னா s ஏல இருந்து b வந்திருக்கு, நான் இப்படி போய் வந்திருக்கு, இந்த ஹைட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. இட்ஸ் a displacement. so displacement அப்படின்னா a to b displacement is h itself. டவுன்வர்ட் தான் மைனஸ் h னு வரும். u upward direction இருக்கு, so plus u னு வரும். t1 மைனஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர் t1 ஸ்கொயர் இந்த கேஸ்ல. அதே செகண்ட் கேஸ்ல வரும்போது
again இந்த பாயிண்ட் தான் வந்திருக்கு. ஓகே, இந்த பாயிண்ட் தான் வந்திருக்கு. ஸோ s equal to ut plus half at square சப்ஸ்டியூட் பண்ணா s is minus h downward தான், u is minus u, t2 of a minus of g t2 square. ஓகே, ஸோ அப்போ u downward தான், h downward தான், அதான் மைனஸ் வந்து இப்படி தான் எடுக்கணும். ரைட், ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா போதும். இது u0. ஓகே, downward upward எல்லாம் கரெக்டாக எடுத்தா போதும். ஓகே, then motion in a plane order case we are having velocity v vector is vxi plus vyj plus vzk இருக்கலாம், 2 dimensional இது மட்டும் தான் வரும். அதே மாதிரி acceleration vector is acceleration ex plus ayj, then displacement is sx is s vector is equal to sxi plus syj. இது நம்ம இந்த s equal to ut plus half at square எல்லாம் யூஸ் பண்ணும்போது இப்போ என்ன சேஞ்ச் வந்திருக்கு அப்படின்னா s vector u vector a vector வரும். அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் வரும். sx is equal to ux into t plus half ax t square னும் sy equal to uy into t plus half ay t square அப்படின்னு வரும். ரைட், இதை வச்சுதான் நம்ம ப்ரொஜெக்டைல் மோஷன்ல சால்வ் பண்ணும்போது ax 0 தான், ay is minus g தான் சப்ஸ்டியூட் பண்ணி வில் பி சால்விங். ரைட், ஓகேயா, கிளியரா? ஓகே, ரைட். அப்போ வேற என்ன ரிலேஷன் அப்படின்னா வேற இந்த சாப்டர்ல வேற என்ன இருந்துச்சு? ப்ரொஜெக்டைல் மோஷன் கேஸ், ப்ரொஜெக்டைல் மோஷன், ரேஞ்ச், டைம் பீரியட், தென் height h max equal u square sin square theta by 2g, range is u square sin 2 theta by g, and time period is 2 sin theta by g. இது மூணும் ரிலேஷன் நமக்கு தெரியும். தென் h r relation is 4h equal to r tan theta, direct on the relation. தென் வேற என்ன, தீட்டா ஆங்கிளையும் 90 மைனஸ் தீட்டா ஆங்கிளையும் த்ரோ பண்ணா ரேஞ்ச் சேமா இருக்கும். ரைட், அப்ப அதோட h ரேஷியோ என்ன இருக்கும், t ரேஷியோ என்ன இருக்கும், இதெல்லாம் அந்த ரேஷியோஸ் இம்பார்ட்டன்ட் தான். ரைட், இதே மாதிரி ப்ரொஜெக்டைல் மோஷனோட கேஸ்ல ஒரு ஏ பாயிண்ட்ல இருந்து டாப் பாயிண்ட்ல வந்திருக்கு. அப்ப அடுத்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்கலாம். புரியுதா? இப்படி இங்க இருந்து ஆப்ஜெக்ட் இங்க வந்திருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்கலாம். தட் வில் பி இது h max அப்படின்னா this is r by 2 and this will be root of that one. Right, displacement கேட்கலாம், average velocity கேட்கலாம், இந்த ரிலேஷன்ல average velocity கேட்கலாம். ரைட், ஓகே. அதே மாதிரி angular momentum கேட்கலாம், L is equal to mv r perpendicular ஒரு momentum கேட்கலாம். ஓகே, P is equal to mv. ஓகே, angular momentum கேட்கலாம், torque கேட்கலாம். ரைட், இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதே மாதிரி இப்போ ஒரு இங்க ஒரு விண்டோ இருக்கு, இங்க இருந்த ஆப்ஜெக்ட் த்ரோ பண்ணும், கரெக்ட் இப்படி அந்த விண்டோ ஜஸ்ட் அந்த விண்டோக்குள்ள போயிருக்கு, மீன்ஸ் அந்த ரூம்குள்ள போயிருக்கு. தட் மீன்ஸ் தே ஹவ் கிவன் த ஹைட்டும் கொடுத்திருக்காங்க, ஒரு ஹைட்டும் கொடுத்திருக்கு அண்ட் த டிஸ்டன்ஸும் கொடுத்திருக்கு. இப்போ y எக்ஸும் கொடுத்திருக்கு. ரைட், அப்ப அந்த ட்ராஜெக்டரியோட எக்வேஷன்ல போடலாம். அதே மாதிரி இது கரெக்டான இந்த மேக்ஸிமம் ஹைட் தான் அப்படின்னு கொடுத்துருந்துச்சுன்னா, இல்ல மேக்ஸிமம் ஹைட் இங்க தான் வருது அப்படின்னா ஹைட் ஹெச்சும் ஆருக்கும் அதை எடுக்கக்கூடாது. ஓகே, கரெக்ட் மேக்ஸிமம் ஹைட்டா இருந்துச்சுன்னா இது h மேக்ஸும் இந்த r by 2 எடுத்துருக்கலாம். பட் இஃப் இட் இஸ் அந்த பார்ட்டிகளோட ஜெர்னியில இப்போ இப்படிதான் அந்த ப்ரொஜெக்டைல் மோஷன், இங்கதான் இந்த விண்டோ இருக்கு அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா வில் பி கிவிங் த கோஆர்டினேட்ஸ் எக்ஸும் y எக்ஸும் கொடுத்துருக்கும். அந்த y எக்ஸுக்கு ரிலேஷன் இருந்துச்சு, y is equal to x tan theta minus g square by 2u square cos square theta. இந்த ரிலேஷன் எப்படி வந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கும். ரைட், x equal to u cos theta into t, y equal to u sin theta into t minus half gt square. அதுல t is equal to x by u cos theta சப்ஸ்டிட்யூட் பண்ணி கிடைச்சது அது. ரைட், it is called the trajectory. Trajectory means the relation between y and x. ஓகே, ரைட். ஸோ அந்த கேஸ்ல போடுற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்போ ரைட், அதுல y is equal to அது x tan theta காமனா எடுத்தா into 1 minus x square by r அப்படின்னு ஃபார்முலா வரும். அதே மாதிரி இது ax minus bx square, then a is tan theta, b is the remaining on the g divided by 2u square cos square theta, then a square by 4b is h max, and the range order formula அப்படி அந்த ரிலேஷனும் ஞாபகம் a square by 4b அந்த ரிலேஷன். தென் இது velocity acceleration கண்டுபிடிக்கிறதுக்கு dv by dt இருக்கு when velocity is a function of time. acceleration கண்டுபிடிக்கிறதுக்கு v dv by dx இருக்கு when acceleration velocity is a function of x. ஓகே, இப்படி கொஸ்டின் வரலாம். தென்
டைம் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா ஆக்சலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு மைனஸ் வி கியூப் இன்டு டி ஸ்கொயர் டி பை டி எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா இருக்கு ஆக்சலேஷனுக்கு ரைட் இது நம்ம ஒரு நீட் எக்ஸாம்ல நீட் 2025ல கேட்டிருக்க அந்த கொஸ்டின் ஓகே அதுவும் பார்த்து தென் ஆவரேஜ் வெலாசிட்டி ரைட் distance average speed and time average speed அந்த ரெண்டு கேஸ் ரைட் ஓகே v1 plus v2 plus v3 by 3 no or v1 plus v2 plus etc divided by n no or 1 by v1 1 by v2 1 by v3 etc equal to n by v average அது சால்வ் பண்ணது எல்லாமே ரைட் ஸோ இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணலாம் ஓகே இதில் ஆறு கொடுத்துருக்கு தேர் ஆஸ்கிங் ஃபார் வெலாசிட்டி வெக்டர் ஆக்சலேஷன் வெக்டர் அப்படின்னா ஆரோட டெரிவேட்டிவ் எடுத்தா v vector is equal to dr by dt acceleration is dv by dt perpendicular கொடுத்திருக்கு v dot equal to 0 அந்த ஐடியா சால்வ் பண்ணிருக்கோம் நம்ம ஆல்ரெடி then the graphs okay right so அதான் அந்த சாப்டர்ல இருந்து then circular motion uniform circular motion non uniform circular motion uniform circular motion centripetal acceleration மட்டும் தான் இருக்கும் that is v square by r okay or r omega square centripetal acceleration and non-uniform circular motion centripetal acceleration இருக்கும் tangential acceleration இருக்கும் resultant acceleration will be resultant acceleration will be centripetal acceleration is v square by r or r omega square tangential acceleration is d by dt ன்னு எடுக்கலாம் or r alpha so net acceleration is root of ac square plus at square okay clear okay okay then banking off ஓடுதலாம் okay so I'll give the pdf okay just open பண்றேன் okay right okay இன்னைக்கு நிறைய இன்னும் இருக்கு இப்படி போனா ரொம்ப டைம் எடுக்கும் okay clear right clear தானே ஃபைல் அனுப்புறேன் ஓகேயா ஓகேயா ரைட் ஸோ 11th போர்ஷனோட கொஸ்டின்ஸ் நீங்கள் பிடிஎஃப் அனுப்பி நீங்கள் பாருங்க ஓகே ரைட் கிளியரா அது வரைக்கும் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ஓகே ரைட் இன்னும் நிறைய இருக்கடா நான் டீட்டெயிலாக சொன்னால் நீங்கள் உங்களுக்கு அது வேணாம் ரைட் ஃபார்முலாஸ் மட்டும் போதும் அதனால தான் இப்படி போயிருக்கு ஓகே ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா யூ கேன் ஓகே அதில் மெசேஜில் எங்கேயாச்சும் கமெண்ட்ல ஏதாச்சும் போட்டாலும் போதும் இல்லை கொஸ்டின் ஏதாச்சும் சொன்னால் நான் சொல்கிறேன் ரைட் ஓகே அந்த வாட்ஸ்அப் கமெண்ட்டில் கேட்டாலும் ஓகே தான் ஓகே டவுட் இருக்கு லாஸ்ட் மினிட்ல ஏதாச்சும் டவுட் இருக்கு ஓகே ஆல் தி பெஸ்ட் ஓகே நீட்டு நல்லா பண்ணுங்க பயப்படலாம் வேணாம் சூப்பராக பண்ண முடியும் சூப்பராக படிச்சிருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை கான்ஃபிடென்ட்டாக போங்க ஓகே கான்ஃபிடென்ட்டாக போய் எக்ஸாமில் எழுதுங்க ரைட் இந்த டாபிக் இல்லை இதெல்லாம் கொஞ்சம் மறந்து போயிருக்கு அப்படின்னு யோசிக்க வேணாம் எக்ஸாம் எல்லாம் என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது இப்போ ஒரு கொஸ்டின் ரீட் பண்ணுற அந்த டைமில் கரெக்டாக அந்த ஃபார்முலா ஞாபகத்தில் வரும் ஓகே வரும்னு இருக்கிற கான்ஃபிடென்ட்டில் எக்ஸாம் எழுதினா போதும் ஓகே அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஓகே ஓகே தேங்க்யூடா தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ
Hello guys, good afternoon. So I think நாளைக்கு எக்ஸாம் எழுத போறீங்க. கொஞ்சம் பேர் மேபி மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கும், கொஞ்சம் பேர் ரொம்ப பயமா இருக்கும். ஸோ லைக் பயமா இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு டென்ஸ்டா இருக்கிறவங்களுக்கும் சரி கண்டிப்பா பேப்பர் வந்து ஈஸியா தான் வரும். அதனால ரொம்ப பதட்டம் வேண்டாம். பிகாஸ் எப்பயுமே நம்மளுக்கு ஒரு டென்ஷன் இருந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒர்க்ல வந்து எஃபெக்ட் ஆகும். கரெக்டா? அதனால எந்த அளவுக்கு மைண்ட பீஸ்ஃபுல்லா வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மைண்ட பீஸ்ஃபுல்லா வச்சுக்கோங்க. ஸோ யாரெல்லாம் லைவ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க? ஹலோ கைஸ். ஸோ யாரெல்லாம் லைவ் ஜாயின் பண்ணிட்டீங்களோ ஜஸ்ட் லெட் மீ நோ இந்த கமெண்ட் பாக்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து கூலா வந்து ஒரு பேப்பர் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். we are not going to do much things. எதுவும் புதுசாலாம் நம்ம படிக்க வேண்டாம். சோ யாரெல்லாம் லைவ் ஜாயின் பண்ணிட்டீங்களோ just let me know how many peoples are you guys in live. So yes, hi Mubik, Mukbil. Okay, I think I'm pronouncing correctly. Mukbil. Okay, super. So அதனால ரிலாக்ஸ்டா கரெக்டா ஹெல்த்தியா சாப்பிட்டுட்டு சோ எந்த டென்ஷனும் வேண்டாம். கண்டிப்பா நாளைக்கு நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சோ திஸ் இஸ் an எக்ஸாம், அவ்வளவுதான். ஓகே, சோ அதனால ரொம்ப டென்ஷன் எடுத்துக்காம மைண்ட காமா வச்சுக்கோங்க. சோ ஏதாவது மெடிடேஷன் பண்ண முடியும் அப்படின்னா டூ மெடிடேஷன் ஆல்சோ, ரைட்? சோ எதெல்லாம் மைண்ட காம் ஆக முடியுமோ அது பண்ணிக்கோங்க. டென்ஷன் எதுவும் வேண்டாம். டென்ஷன்னால நம்மளுக்கு ஒர்க் தான் வந்து அஃபெக்ட் ஆகும். சோ we are going to rock. ஓகே, நாளைக்கு நம்ம டே அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். So hello guys, yes, so கங்காதரன் வந்து நம்மளோட ஸ்டார் ஸ்ட்ரக் இமோஜி, கரெக்ட், ரைட்? கண்ணுக்குள்ள இருந்து ஸ்டார் வர இமோஜி அனுப்பிச்சிட்டாங்க. So let's spread out the positive by spreading, by commenting the, நானும் வந்து ஸ்டார் ஸ்ட்ரக் இமோஜி கொடுக்குறேன். So that is our emoji guys. Let's spread the positive vibe. Okay, yeah. So we are going to discuss a basic questions. Okay, ரொம்ப லைக் டிஃபிகல்ட்டா காம்ப்ளிகேட்டடா வேணா, எப்படி ஒரு நீட் பேப்பருக்கு ஸ்டாண்டர்டா ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குமோ அதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி லைவ் யாரெல்லாம் பார்த்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த லைவ்ல பார்த்திருந்தீங்க அப்படின்னா we have discussed most of the questions எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். சோ நீங்க இந்த ஏரியால மிஸ் பண்ணுவீங்க, இந்த ஏரியால மிஸ் பண்ணுவீங்க, அது மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் வந்து நான் பர்டிகுலர் சாப்டர் வைஸா இருக்கட்டும் ஆர் எல்ஸ் டோட்டல் இன்ஆர்கானிக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில சோ இப்படிதான் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணிருந்தேன். சோ இப்போ நம்ம என்ன போறோம்னா ஒரு பக்கா நீட் பேப்பரை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வேற ஒண்ணுமே கிடையாது. இட்ஸ் a very very easy task. Let's discuss the paper லைக் இன் கூல். நம்ம வந்து கூலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஐ திங்க் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வியூவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாய் ஸ்வீட்டி, ஹாய் ஸ்வீட்டி. சோ எஸ், நம்மளோட இமோஜி வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆயிட்டு இருக்கு, கரெக்டா? சோ லெட்ஸ் ஷேர் த பாசிட்டிவ் எனர்ஜி கைஸ். ஓகே, சோ நம்ம கூலா ஒரு பேப்பரை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? சோ யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்களோ ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ கைஸ், ஓகே, லைக் த செஷன். So and then give answer in comment box. So yes, sweetie, inu saapala sweetie. So I thought of having after the live. Okay, so morning breakfast mattum aache. What about you, sweetie? saaptacha? Hello silent mafia. Okay, vandaache. Hello guys, ellarum ready ah irkeenga, correct ah? Okay, so and நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னு நினைச்சிருந்தேன்னா லைக் இந்த டோட்டலா நிறைய லைவ்ஸ் வந்து நம்மளோட சேனல்ல போயிருக்கு. ஸோ மெனி ஆஃப் you peoples have supported really like lot. So speciala Kirtanava irukattum, and then Sweetie, Silent Mafia, and then Priyadarshini, Aradaya, so and then Sanjeev. So idu madri nariya per, okay, Mohammed. So I don't know how many of you guys. Okay, so really thank you so much whoever has supported. யாரெல்லாம் லைவ் முடிச்சிட்டு நம்மளோட வீடியோ பாத்தீங்களோ லைக் thank you so much for your support. Okay, yes, so I think we'll start the question, correct? So நீங்க வந்து வெறித்தனமா இருக்கீங்க. we'll start the question. First one, இனிமேதான் மேம். ஓகே ஓகே ஸ்வீட்டி. சோ சாப்பிடுறது எல்லாமே வந்து ஹெல்த்தியா சாப்பிடுங்க. லைக் ரொம்ப ஆயில் ஃபுட்ஸ் எதுவும் எடுத்துக்க வேண்டாம். சோ பாடி நல்லா டீஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க. ஓகே, நாளைக்கு எக்ஸாம் ஹால் போகும்போது நிறைய தண்ணி குடிக்க கூடாது. ஓகே, சோ இப்போ நல்லா நிறைய தண்ணி குடிச்சுக்கோங்க. எந்த டென்ஷனும் வேணாம். டென்ஷன்னால நம்மளுக்கு ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. அதனால நம்ம கூலா காமா போய் மாஸ் பண்ணிட்டு வரோம். 2K கிட்ஸ்னா யாருடா, நாங்களா கூல் அண்ட் காம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சோ லெட்ஸ் ஸ்டார்ட் guys. First question, I think first question உங்களுக்கு வியூவா இருக்கும்னு நினைக்கிறேன். So can we start giving answer?
Okay, so it's a Riemann-Tiemann reaction and Kolb's reactions are respectively. Okay, yes. Okay, what is the answer for this question? So first Riemann-Tiemann lernu enakku enna kadikum, what we will get in the Riemann-Tiemann reaction? So we will get salicylaldehyde, correct? Salicylaldehyde kadikum. What about the Kolb reaction? Ma'am, not visible. Okay, just a second. Thank you. Just a second, ma'am. I think disconnected. Yeah. Yes, hope you can see right now. Guys, can you see right now? I think you can see within a 2 minutes. So in between the konja disconnect ayiduchu nenikiren. So yeah, ipo okay. Thank you Silent Mafia. Guys, let's start the question. In between நம்ம வந்து ஜாலியா வந்து கதை பேசலாம். So இன்னைக்கு நம்ம ஜாலியா இருக்க போறோம். பெரிய கான்செப்ட் அப்படி இப்படிலாம் கிடையாது. நாளைக்கு போய் நம்மளோட டே வந்து சக்சஸ்ஃபுல்லா எக்ஸாம் எழுதிட்டு வரோம். ஓகேவா? Yes, let's start. So Kolb's reaction ல என்ன கிடைக்கும் நமக்கு? Salicylic acid கிடைக்கும். So yes, இது நமக்கு நல்லா தெரியணும். எல்லா நேமிங் ரியாக்ஷனும் very important. நீங்க என்ன நினைக்கிறீங்க? What type of reaction அப்படி நினைக்கிறீங்க? These both are electrophilic substitution reaction. Okay, so அதுல salicylaldehyde ல என்ன electrophile வரும்? What is a electrophile in the salicylaldehyde? It is dichlorocarbene. It's a dichlorocarbene. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சில பேர் நீங்க எல்லாமே வந்து ஸ்மார்ட் தான், I know very well. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இத பார்த்துட்டு lone pair, அப்ப இது நியூக்ளியோஃபைல் அப்படிலாம் சொல்லுவாங்க. It is not the lone pair guys, it's a electrophile because கார்பனை சுத்தி வெறும் 6 electrons தான் இருக்காங்க. அதனால this is an electrophile. So in the case of salicylaldehyde, it's an CCl2 dichlorocarbene. Salicylic acidல நீங்க சொல்லுங்க. Salicylaldehydeக்கு நான் சொல்லிட்டேன். What is the right answer? I want you guys to give the answer. Okay, both are electrophilic aromatic substitution. So ஞாபகம் வச்சுக்கணும். Salicylic acidல என்ன electrophile இருக்கு? யாருக்கு ஞாபகம் இருக்கு? ஒரு weak electrophile யூஸ் பண்றோம். என்ன reagent salicylic acidல யூஸ் பண்றோம்? Guys, give your answer. Okay, what is the reagent are we using in salicylic acid? What is the reagent? Come on, give your answer. Come on guys, give your answer. எங்க கீர்த்தி எல்லாம் காணுமே? கீர்த்தி, பழனியப்பன், so அவங்க எல்லாம் பிஸியா படிச்சிட்டு இருக்காங்களா? So share this live link to your friends, ask them to join. நம்ம கூலா ஒரு பேப்பர் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். Okay, so what is a salicylic acid electrophile? That is carbon dioxide. Carbon dioxide is actually one of the weak electrophile. So C double bond இருக்கும். உங்களுக்கு தெரியும் oxygen is more electronegative, அப்ப carbon is delta positive அப்படினு சொல்லிட்டு கரெக்ட்டா? So it is a weak electrophile. So எப்பவுமே ஒரு question இருக்கும்போது அதுக்கு ரிலேட்டடா என்னென்னலாம் வரும் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். கரெக்ட்டா? Can we go to the next one? I want you guys to reply. Okay, let's come to the next one. The correct order of metallic character is, okay, what is the correct order of metallic character? அது என்ன metallic character? Metal அப்படினால என்ன பண்ணணும்? It has to lose electron, கரெக்ட்டா? It has to donate electron. சொல்லுங்க, ஒரு ஆட்டம் சின்னதா இருக்கும் போதா இல்ல பெருசா இருக்கும் போதா எப்ப ஈஸியா எலக்ட்ரானை கொடுக்கும்? ஒரு ஆட்டம் பெருசா இருக்கும் போது that will donate electron easily. ஏனா நியூக்ளியஸ்க்கும் இஃப் லாஸ்ட் எலக்ட்ரானுக்கும் இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். சோ ஆட்டம் பெருசா இருந்தா that will lose electron easily. அப்ப இங்க யாரு கரெக்டான ஆன்சர் வரும்? இதுக்கு ஒரு பெஸ்ட் ட்ரிக் நான் சொல்லட்டுமா? I want all of you guys to reply. Guys, just like வீடியோ மட்டும் பார்க்காம உங்களோட ஆன்சர் தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. Let's learn. Okay, let's learn. I want all of you to give your answer. எங்க கீர்த்தனாவை காணுமே? சோ கீர்த்தனா எல்லா கிளாஸ்லயும் அட்டெண்டன்ஸ் கொடுத்துருவாங்க. I think இன்னும் லஞ்ச் முடிக்கலன்னு நினைக்கிறேன். Let's see. Okay, so இப்போ என்ன டிஸ்கஸ் பண்றோம் நம்ம? about the metallic character. என்ன க்ளூன்னு பாத்துடலாமா? இங்க இருக்கிற நாலே 4 எலிமெண்ட், அதோட ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட் எப்படி பீரியாடிக் டேபிள் இருக்குன்னு நான் பாக்குறேன். சிலிகான் இஸ் a p block element, அதனால நான் லெஃப்ட் சைட் பிளேஸ் பண்ணிட்டேன். அடுத்து பாருங்க பெரிலியம். சோ பெரிலியம் எங்க பிரசன்டா இருக்கும்? இட் இஸ் பிரசன்ட் இன் த செகண்ட் பீரியட். அண்ட் சோடியம் அண்ட் மெக்னீசியம் கொடுத்திருக்காங்க.
பெரிலியம்க்கு கீழ மெக்னீசியம் அண்ட் தென் நீங்க சோடியம். இது மாதிரி எலிமெண்ட்ஸ் கொடுக்கும் போது மேக் ஷுர் தட் யூ ஆர் அரேஞ்சிங் சிமிலர் டு த பீரியாடிக் டேபிள். ஓகே, சோ பீரியாடிக் டேபிள் வைஸ் நீங்க அரேஞ்ச் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு ஈஸியா ஓகே டவுன் தி குரூப் என்ன ஆகும், லெஃப்ட் டு ரைட் என்ன ஆகும் நம்மளுக்கு தெரியும். சைஸ் ஆஃப் an atom பெருசா இருக்கும் போது முக்பில் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. Good try, super. Let's check out the answer. இங்க பாருங்க, so size of an atom பெருசா இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா அது எலக்ட்ரானை கொடுத்துரும். கரெக்டா? so down the group என்ன ஆகும் நம்மளுக்கு, size of the atom increase ஆயிட்டே இருக்கு. down the group size of the atom increase ஆயிட்டே இருக்கு. so left to right என்ன ஆகும், size of the atom decrease ஆகும். இப்ப நான் பேசுறது right to left. I am talking about right to left. இப்ப இங்க தான் increase ஆகுது. அப்ப இருக்கிற எலிமெண்ட்லயே யாரு பெரிய எலிமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யாரு சொல்லலாம், நம்ம சோடியம் தான் பெரிய எலிமெண்ட். அப்ப சோடியம் only will donate electron very easily because sodium is bigger size. so இந்த சைடு வரும்போது size increase ஆகுது. I am talking about right to left. okay, I am talking about right to left. okay, so இங்க வரும்போது increase ஆகுது. அப்ப என்ன ஆன்சர் வரணும், either first one இல்ல second one வரணும். it is not the third one or else fourth one. கரெக்டா guys, are you clear, right? okay, so இப்ப இதுல எப்படி கண்டுபிடிக்கலாம், அடுத்து see சோடியம் ஜாஸ்தின்னு எனக்கு தெரிஞ்சாச்சு. அடுத்து நான் என்ன பண்ணணும், next is magnesium. so இங்க இருக்கிற எலிமெண்ட்ல பார்த்தா அதுக்கு அடுத்து பெரிய ஆட்டம்ங்கிறது magnesium. அப்ப ஆன்சர் எங்க இருக்கு, ஆப்ஷன் 1ல இருக்கு. இப்போ உங்களோட மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். சோ ஏன் மேம் இப்போ பிட்வீன் சிலிகான் அண்ட் பெரிலியம் பார்த்தா சிலிகானோட சைஸ் பெருசு தானே, பெரிலியமோட சைஸ் சின்னது தானே, ஏன் நீங்க சிலிகானை வந்து ஃபர்ஸ்ட் சொல்றீங்க, ஏன் சிலிகானுக்கு மெட்டாலிக் கேரக்டர் கம்மியா இருக்கு? வாட் இஸ் a reason guys? because சிலிகான் யாரு, it is a semi metal. ஓகே, அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு, it has both metallic nature and non metallic nature. கரெக்டா? மெட்டாலிக் நேச்சரும் இருக்கு, நான் மெட்டாலிக் நேச்சரும் இருக்கு. சோ சிலிகான் இஸ் நாட் த பியூர் மெட்டல். அதனாலதான் சோடியம் இருக்கிறதுல பெரிய சைஸ், அதுக்கடுத்து மெக்னீசியம், அதுக்கடுத்து பெரிலியம் இஸ் அ மெட்டல் அண்ட் சிலிகான் இஸ் செமி மெட்டல். சோ திஸ் இஸ் அ very good முக்பில், சூப்பர். செமி மெட்டலும் சொல்லலாம் or else மெட்டலாய்டும் சொல்லலாம். ஓகே, சோ கமிங் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. வெரி குட் கொஸ்டின். இது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து we can expect more because உங்களுக்கு தெரியும் ஈவன் என்டிஏவும் வந்து so it is like அவங்களும் வந்து கண்டிப்பா சஃபர் ஆயிருப்பாங்க. கரெக்டா? so even they don't want to play in students life but maybe situations அது மாதிரி ஆயிடுச்சு, ரைட்? சோ அந்த கேஸ்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லைக் டிஃபிகல்ட்டா எதுவும் இருக்காது அண்ட் மேபி டைரக்ட் ஃப்ரம் த என்சிஆர்டி நிறைய இருக்கலாம். ஓகே, என்சிஆர்டில இருந்து டைரக்டா நிறைய இருக்கலாம். so what is the answer? this is one of the question direct from NCERT. tell me guys, என்ன ஆன்சர் வரும்? the carbon oxygen bond in phenol is slightly stronger than in methanol. கரெக்டா இல்லையா? the carbon oxygen bond in phenol is slightly stronger. okay மேம் இப்படி எல்லாம் சொன்னா நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டோம். சோ எழுதி காமிங்க. சோ phenolோட ஸ்ட்ரக்சர் எழுதியாச்சு. சோ இங்க என்ன இருக்கு, ஆக்சிஜன் மேல 2 லோன் பேர் இருக்கு. அஃப் கோர்ஸ் இது ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகும். அப்ப இங்க என்ன இருக்கு நம்மளுக்கு, we have partial double bond character, right? partial double bond character. இதுவே let's come to methanol. so CH3OH. so இங்க ரெசனன்ஸ் நடக்குமா? கண்டிப்பா நடக்காது. அப்போ this is a pure single bond. கரெக்டா? இது என்னன்னு சொல்லணும், it's a pure single bond. so இப்ப சொல்லுங்க, so நீங்க single bond break பண்றது டிஃபிகல்ட்டா இல்ல double bond break பண்றது டிஃபிகல்ட்டா? of course double bond break பண்றதா it is difficult. கரெக்டா? so double bond break பண்றதா difficult because நான் இங்க இருக்கிற சிக்மாவையும் break பண்ணனும், இந்த partial double bondையும் break பண்ணனும். அப்ப it is correct. கண்டிப்பா கார்பன் அண்ட் தென் ஆக்சிஜன் பாண்ட் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும், அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. சோ இன் ஃபீனால் கான்ஜுகேஷன் ஆஃப் அன்ஷேர்ட், அதே ரீசன் தான் கொடுத்திருக்காங்க. guys give your answer, come on. என்ன எல்லாரும் பிஸியா இருக்கீங்களா என்ன? மேம் நாங்க இன்னைக்கு எந்த கொஸ்டினும் சால்வ் பண்ண வேணாம்னு நினைச்சிட்டோம், அதனால எங்களை ஃப்ரீயா விட்டுருங்க. நாங்களே வந்து ரிலாக்ஸ்டா இருக்கோம், நாங்க வந்து ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் பேசிக் கொஸ்டின்ஸ் தான். வெரி குட் முக்பில், சூப்பர். ஓகே, எங்க நம்மளோட ஸ்வீட்டியை காணோம்? Sweetie, Silent Mafia, Keertana, give your answer, come on quick. Okay, the right answer is option 1. It's a perfect. Assertion and reason both are correct and reason is a perfect explanation of assertion. And the oxygen la irukra lone pair vandu conjugation la involve agudhu in the case of phenol, adanaala da இந்த bond vandu strong agudhu. Okay, let's see like evlo we are lucky அப்படினு சொல்லிட்டு இதுல இருக்கிற evlo questions வந்து
நாளைக்கு வரும் நம்மளுக்கு தெரியாது கரெக்டா சோ வந்துச்சுன்னா we are lucky let's see very good Mukbil let's come to the next question electrolysis of NaCl solution gives chlorine at anode instead of O2 okay இது எல்லாமே பாருங்களேன் direct NCERT extract தான் ஓகே சூப்பரா NCERT ல இருந்து கேட்டிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன் சோ நான் வந்து லைக் ரொம்ப உங்களுக்கு ஹார்ஷலா எந்த டாபிக்கும் டிஸ்கஸ் பண்ணல we are going to discuss a kind of a light topics okay light topics நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் சோ NaCl solid இருக்கு okay so we added water because அவங்க solution கொடுத்துட்டாங்க so now we have NaCl aqueous இந்த NaCl aqueous நீங்க electrolyze பண்ணா என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்கும் you will get NaOH and then H2 and then Cl2 இதுல முக்கியமா நம்ம என்ன கேர்ஃபுல்லா கவனிக்கணும் product of electrolysis this question is from electrochemistry product of electrolysis very important topic so இங்க வந்து ஒரு காம்படிஷன் இருக்கும் யாருக்கும் காம்படிஷன் இந்த NaCl இருக்கு பாத்தீங்களா aqueous இருக்கும்போது okay so இந்த NaCl aqueous இருக்கும்போது this will dissociate into Na plus and then Cl minus water எப்படி dissociate ஆகும் it will dissociate into H plus and then OH minus இப்போ H plus வந்து whether it will move towards a cathode இல்ல Na plus move towards a cathode ன்னு பார்த்தா H plus தான் என்ன reason because H plus ஓட electrode potential value எப்படி இருக்கும் it is more positive அப்ப more electrode positive ஆனா கண்டிப்பா அதான reduction நடக்கும் அதனாலதான் we are getting an hydrogen gas இதுல very interesting thing என்னன்னா if you take Cl minus and then the OH minus இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஆக்சுவலா இந்த OH minus இந்த H2O தான் ஆக்சிடைஸ் ஆகணும் ஓகே ஏன்னா இதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ கம்மியா இருக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ கம்மியா இருந்ததுன்னா அதான் ஆக்சிடேஷன் ஆகணும் அப்ப இதுதான் ஆக்சிடேஷன் ஆகணும் ஆனா அது பேசிக்கலி யாரு ஒரு சோம்பேறி நம்மள மாதிரி கிடையாது ஓகே சோ அப்போ அது லேசியா இருக்கறனால இட் இஸ் கைனடிக்கலி ஸ்லோ அதுக்கு எக்ஸ்ட்ரா பொட்டன்ஷியல் தேவைப்படுது ஓகே ஐ திங்க் எக்ஸ்பிளனேஷன் வேண்டாம்னு நினைக்கிறேன் I'll go little fast okay so what is the right answer so statement 1 is also right and statement 2 over voltage னு சொல்லிருக்காங்க so both the statement are right and even it's a perfect explanation okay coming to the favorite question guys so இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டே இருக்கேன் இத பேஸ் பண்ணி நிறைய questions நீங்க சால்வ் பண்ணலாம் இந்த கான்செப்ட பேஸ் பண்ணி okay I'm not going to explain much you guys give your answer come on quick give your answer fast எங்க like sweetie Mukbil come on guys give your answer quick waiting for your answer so XF2 is isostructural நாலே நமக்கு தெரியும் which is same structure அப்படினு சொல்லிட்டு கரெக்ட்டா இதுல பாத்தீங்க அப்படினா எப்படி சேம் ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கிறது வெரி பேசிக் ரூல் என்ன சேம் நம்பர் ஆஃப் லோன் பேர் அண்ட் பாண்ட் பேர் இருக்கணும் சேம் நம்பர் ஆஃப் லோன் பேர் பாண்ட் பேர் இருந்துச்சு அப்படினாலே இட் இஸ் ஐசோஸ்ட்ரக்சரல் அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது வெரி சிம்பிள் சால்வ் பண்ணிடலாமா சோ நம்மளோட ட்ரிக் என்னது வாட் இஸ் அவர் ட்ரிக் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன் டு ஃபைண்ட் லோன் பேர் கரெக்ட் ரைட் சோ டு ஃபைண்ட் லோன் பேர் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் we have to check what is a central atom அந்த சென்ட்ரல் ஆட்டம்ல எவ்வளவு வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குன்னு செக் பண்ணணும் எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு xenonல 8 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு மைனஸ் 2 ஏன் நான் 2 கொடுத்திருக்கேன் பிகாஸ் அதர் ஆட்டம் 2 இருக்கு அதனால 2 இன்டு அதோட வேலன்சி ஹாய் பிரியதர்ஷினி வெல்கம் எப்படி போயிட்டு இருக்கு பிரியதர்ஷினி ஓகே நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் என்னடா பிரியதர்ஷினினோ ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே 2 or 4 okay fine good try Mukbil super okay பிரியதர்ஷினி எல்லாமே படிச்சாச்சா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா பிரியதர்ஷினிக்கு गाइस உங்களுக்கு ஏதாவது இந்த பார்ட் இல்லாம வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா கேட்கலாம் so my hearty wishes to you guys wish you all the best thank you for supporting us okay so கண்டிப்பா நாளைக்கு உங்களோட டேயா இருக்கணும் எங்களோட எல்லாத்தோட பிரேயர்ஸும் இருக்கு நல்லா பண்ணுங்க okay so எந்த இடத்துலயும் டென்ஷன் ஆக வேண்டாம் so let's rock okay and நம்மளோட ஸ்மைலே தட்டி விடுங்க பார்க்கலாம் spread out a positive energy guys okay yeah most welcome guys okay so central atomல valence electron 8 இருக்கு
2 into valency. Valency எவ்வளோ fluorineக்கு 1. அப்ப remaining எனக்கு 6 கிடைக்குமா? அப்ப 6 electron இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? We have a 3 lone pair அப்படின்னு அர்த்தம். There are 3 lone pair. So guys, நான் வந்து ஒரு basic questions தான் எடுத்திருக்கேன். Like not a basic question, like cool questions தான் எடுத்திருக்கேன். I want all of you to give your answer. Okay. So 6 electron இருக்கு, 3 lone pair and எவ்வளோ bond pair? 2 bond pair இருக்கு. 3 lone pair and 2 bond pair. ஏன் நான் 2 bond pair ன்னு சொல்றேன்? So எத்தனை atom அது கூட கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. அதுதான் உங்களோட bond pair. அவ்வளவுதான். ஆக்சிஜன் 2 இருந்துச்சா? அப்ப 2 bond pair. So 3 lone pair, 2 bond pair. இது எந்த காம்பவுண்ட்ல உங்களுக்கு இருக்குதோ அதுதான் உங்களோட ஆன்சர். இட்ஸ் a really very good question. Okay, and specifica இந்த I3 minus is very very important. Okay, so I3 minus solve பண்ணிடலாமா? இந்த I3 minus நான் எப்படி கூட எழுதலாம்? I can even write I2 minus ன்னு கூட எழுதலாம். I can even write I2 minus ன்னு கூட எழுதலாம். Guys, are you clear? Okay. ஏன் அப்படி எழுதுறேன்? Because anyway one atom central atom தான இருக்கணும். கரெக்ட்டா? So I think I have written as a central atom. Next என்ன பண்ண போறோம்? பாருங்க. Yes, iodine valence electron எவ்வளோ? It is 7. இங்க என்ன சார்ஜ் இருக்கு? -1 சார்ஜ் இருக்கு. So it is 7 plus 1 minus of 2 into iodine valency என்னது? It is 1. அப்ப again எனக்கு எவ்வளோ கிடைக்குது? I got a 3 lone pair and then 2 bond pair. So 3 lone pair and 2 bond pair அப்படினா என்னன்னு சொல்லலாம்? What can we say? It is again isostructural. The right answer is option 3. Option 3 is a correct answer, guys. எதனால நான் டைரக்டா ஆன்சர் போயிடுறேன் because ஒவ்வொண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணா it will take time. So 3 lone pair and then 2 bond pair, that is your answer. Coming to the next question. So equilibriumல கண்டிப்பா pH பேஸ் பண்ணி questions இருந்துட்டே இருக்கும். கரெக்ட்டா? 0.01 molar acetic acid is 12.5% dissociated, which means என்ன கொடுத்திருக்காங்க? They have given molarity which is 0.01 molar and then they have given percentage of alpha which is 12.5%. They are asking what is pH. Okay, so I think very basic தான் நினைக்கிறேன். சால்வ் பண்ணிடலாமா? So என்ன பண்ணும்? First pH calculate பண்றதுக்கு pH is equal to minus log of concentration of H plus ion. அப்போ நான் concentration of H plus ion சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணலாம்? C into alpha. கரெக்டா? So percentage of alpha, Priyadarshini gave answer. Very good, very good. அப்ப நான் குயிக்கா மூவ் பண்ணிடுறேன். So C alpha, C is how much? What is the C, guys? What is the C value? 0.01 into alpha வந்து percentageல கொடுத்திருக்காங்க. So நான் divided by 100 பண்ணிருக்கேன். So அப்ப எனக்கு concentration of H plus கிடைக்கும். I'll consider this is a Y. So இப்ப நான் என்ன பண்ண போறேன்? pH is equal to minus log of Y. So substitute பண்றீங்க, you will get the answer option 3. Okay, very good, very good. Coming to the next question, guys. Coming to the next question. Yes, your question is ready. So கண்டிப்பா பாருங்களேன், நாளைக்கு for sure theory base பண்ணி NCERT-ல இருக்கிற டைரக்டான questions நிறைய வரும். Okay, 100% direct questions வரும். Okay, so let's come to this. Which one of the following statements regarding Henry law is not correct? First one read பண்ணிடலாமா? The value of KH increases with increase of temperature. It's super. It's a correct one. Generally, இந்த KH-ங்கிறது Henry's constant. அதுக்கு பதிலா இன்னொன்னு கூட நான் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? It's an escaping tendency. Right? So நீங்களா எப்படி வீட்ல ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா escape ஆறீங்களோ அதே மாதிரி இந்த KH-ம் யாரு? It's a escaping tendency of gas. Okay, it's a escaping tendency of gas. Temperature increase பண்றீங்க, அப்ப கண்டிப்பா கேஸ் என்ன ஆகும்? எனக்கு எனர்ஜி கிடைச்சிருச்சு, நான் வெளியில போறேன் அப்படின்னா வெளியில போகும். கரெக்டா? அப்போ அகைன் என்ன ஆகுது நம்மளுக்கு அங்க? It's a true statement, but question is about not correct. Guys, give your answer. Everybody, give your answer. Higher the value of KH at a given pressure, higher is the solubility of the gas. Higher the value of KH, எங்கேயோ இடிக்குதே, ரைட்டா? என்ன வரும்? Higher the value of KH, lower is the solubility, not higher the solubility. Correcta? It is inversely proportional. So option 2 is a wrong statement. So I am coming to the next one. Very good, Priyadarshini. Thank you, thank you. Next question, guys. A good question. The momentum of a moving particle
which has a de Broglie wavelength of 2 angstrom is given. Okay, question என்ன கேட்டிருக்காங்க? Okay, they are talking about P. P தான் momentum. And wavelength கொடுத்திருக்காங்க. எவ்வளோ? Which is 2 angstrom ன்னு கொடுத்திருக்காங்க. மீட்டரா மாத்திரலாமா? Because எனக்கு எல்லாமே இங்க பாருங்க மீட்டர்ல தான் இருக்கு. அப்ப என்ன வரும்? 2 into 10 to the power of minus 10 meter ன்னு வரும். கரெக்டா? என்ன கால்குலேட் பண்ணும்? momentum de Broglie சொல்லிட்டாங்க. lambda is equal to h by mv. lambda h is h divided by p. So p is equal to h divided by lambda. என்ன ஆன்சர்? ஆப்ஷன் 1. அவ்வளவுதான். Very good, very good. Thank you, Mukbil. Thank you, Priyadarshini. Superb, superb. So coming to the next one, guys. So நீங்க டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. 6.626 into 10 to the power of minus 34 divided by 2 into 10 to the power of minus 10. ஒரே ஒரு விஷயத்துல இங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். Please be careful with the units. Okay, இங்க மீட்டர்னு இருக்கு. அதே மாதிரி இங்க மீட்டர் இருக்கு. Okay, அது இங்க மீட்டர் இருக்கு. Physical chemistry. Thank you, Priyadarshini. Superb. So physical chemistry questions solve பண்ணும்போது make sure that you are checking the units. That's very, very important. Okay, now let's come to a very good question. So 20 ml of 0.1 molar H2SO4 is added to 30 ml of 0.2 molar NH4OH. The pH of the resulting solution is. Very good question. So எனக்கு என்னமோ இது கேட்பாங்கன்னு தோணுது. Let's see. Okay, so first of all இது வந்து buffer. கரெக்டா? H2SO4 உம் NH4OH உம் சேரும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? We will get a buffer solution. எப்படி மேம்? This is actually weak base. கரெக்டா? இந்த weak base உம் ஆசிடும் சேரும் போது எனக்கு என்ன கிடைக்கும்? I get a salt of strong acid. அதோட conjugate acid தான் எனக்கு கிடைக்கும். கரெக்டா? அப்ப அதை நான் என்னன்னு சொல்லலாம்? I can say it's a salt. அப்ப weak base இருக்கு and then conjugate acid இருக்கு. Okay, so weak base and then conjugate acid இருக்கு. That is your basic buffer. Basic buffer க்கு formula என்ன? POH is equal to PKB. PKB value கொடுத்திருக்காங்க. So log of salt, concentration of the salt divided by concentration of the base. Okay, concentration of a base is given. Salt ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்களா? No, it is not given. It's a very good question. நம்ம கால்குலேட் பண்ணனும். எப்படி பண்றதுன்னு பாத்துடலாமா? Let's do it quickly, guys. Okay, so இங்க பாருங்க. So நம்ம என்ன எடுத்திருக்கோம்? H2SO4. ஆன்சர் வந்தாச்சு. 9. Very good, very good. So 8.99 the answer. So I think நான் குயிக்கா நான் சொல்லிடுறேன். I don't want to explain in detail. Yeah, thank you, Priyadarshini. Thank you. Okay, so first நீங்க என்ன பண்ணணும்? இந்த H2SO4 உம் NH4OH react பண்றீங்க. Okay, 2 molecules. அப்ப react பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? NH4 twice and then SO4. இங்க தான் எனக்கு salt formation நடக்குது. கரெக்ட்டா? இங்க தான் எனக்கு salt formation நடக்குது. இப்போ நான் என்ன பண்றேன்? இது மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்கும்போது நம்ம மோல்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்றதா நம்மளுக்கு இட்ஸ் a good job. ரைட்டா? மோல்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்றதா இட் இஸ் good job. அதனால நான் என்ன பண்றேன்? சோ இந்த 20 ml 0.1 நான் மோலா மாத்திடுறேன். Okay, so here I am converting into the mole. அதே மாதிரி 30 ml 0.2 நான் மோல்ஸா மாத்திடுறேன். அப்ப எனக்கு மோல்ஸ் இருக்குமா இப்போ? So இங்க இருக்கிற மோல்ஸ் இங்க இருக்கிற மோல். I think I'll convert into millimole. So 20 ml into 0.1 molar நீங்க பாக்கும்போது you will get I think 2 millimole and இங்க பாத்தீங்க அப்படின்னா you will get 6 millimole. இதான் இனிஷியலா இருக்கு. At time t is equal to 0. இப்ப at time t is equal to equilibrium இது strong acidங்கிறனால கம்ப்ளீட்டா டிசோசியேஷன் நடந்துரும். அப்ப இது 0 ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டா ரியாக்ட் ஆயிடுச்சு. இது என்ன ஆகும்னு சொல்லுங்க? 6 minus 2 into 2. ஓகே, ஏன்னா இதோட ரேஷியோ பாருங்களேன். This is 1:2 ரேஷியோ. அப்ப 2 times உங்களுக்கு ரியாக்ட் ஆகும். கரெக்டா இல்லையா? ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற டேட்டாவை நான் மில்லிமோலுக்கு மாத்திட்டேன். அப்ப எனக்கு இங்க 2 millimole இருக்கு, இங்க 6 millimole இருக்கு. சோ இது கம்ப்ளீட்டா ரியாக்ஷன் நடந்துரும் பிகாஸ் அது கம்மி கான்சென்ட்ரேஷன்ல இருக்கு. சோ இப்போ ட்வைஸ் அமௌண்ட் இருக்கறனால 6 minus 2 into 2 பண்ணிட்டேன். அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? இங்க 2 இருக்கும். இதோட ரேஷியோ எப்படி இருக்கு? சேமா இருக்கு. யாரு கம்ப்ளீட்டா ரியாக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லிமிட்டிங் ரியேஜென்ட் சொல்லுவோமா? யாரு கம்ப்ளீட்டா ரியாக்ட் ஆயிருக்காங்களோ அவங்க தான் லிமிட்டிங் ரியேஜென்ட். அப்போ யாரு லிமிட்டிங் ரியேஜென்ட்? H2SO4. அப்ப இங்க ஃபார்ம் ஆனது எனக்கு என்னவா இருக்கும்? That is also, tell me guys, just a second, I'll add the page. Okay, so அப்ப என்ன வரும் எனக்கு?
that is also 2. அப்ப salt ஓட concentration 2 நான் கண்டுபிடிச்சிட்டேன். base remaining ஆ இருக்கிறது 2. next formula substitute பண்ணுங்க. POH is equal to 4. எவ்வளவு கொடுத்திருக்காங்க 7 plus 4.7 plus log of salt by base 2/2. so உங்களுக்கு கிடைக்கும் POH 4.7. so இதுல இருந்து பிரியதர்ஷினி ஆன்சர் பண்ணிட்டாங்க 8.9. so I'm moving to the next question. yes guys, a good question. Come on, give your answer. Come on, fast. Although +3 is a characteristic oxidation state for the lanthanoids, but cerium also shows +4 oxidation state. கரெக்டா நம்ம படிச்சிருக்கோம். cerium +4 show பண்ணும். அதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? come on, give your answer. it has a variable ionization enthalpy. ionization enthalpy variable ஆ இருக்கறனால நான் எப்படி சொல்ல முடியும்? no, it is not the right answer. it's not the perfect statement also. it has a tendency to attain noble gas configuration. okay, Priyadarshini gave answer. okay, so I think 2 and 3 சொல்றாங்க. so first cerium ஓட electronic configuration தெரியணும். this is xenon 4f1 and then 6d1 and then 7s2. கரெக்டா? இதான் electronic 4f1 5d1 and then 6s2. இதான் electronic configuration. அப்போ இங்க இருக்கிற 2 electron, இங்க இருக்கிற 1 electron, இங்க இருக்கிற 1 electron. thank you Nazrin, super, welcome. so இதுல இருக்கிற 4 electron வெளில போயிரும். answer 2 and 3. ஏன்னா அது noble gas configuration form ஆகுது. F0. super guys, I think Nazrin, I'm reading your name very first time. okay, yes, coming to the next question guys. next question, I'm not going to explain much. let's do it quickly. okay, arrange the following complex ion in the increasing order of crystal field splitting energy. come on, quick, fast. okay, crystal field splitting energy நம்மளுக்கு தெரியும் strong field ligand இருக்கும்போது so crystal field splitting ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அப்ப அங்க என்ன நடக்காது? pairing நடக்கும். கரெக்டா? pairing நடக்கும். the electrons will not move into the next orbital. so T2G ல இருந்து EG கோ இல்ல EG ல இருந்து T2G கோ போகாது. இதுவே weak field ligandனா crystal field splitting கம்மியா இருக்கும். அப்ப எனக்கு என்ன தெரியணும்? இங்க இருக்கிறதுலே யாருக்கு strong field ligand? answer option 4 ன்னு சொல்றாங்க. கரெக்டா? Priyadarshini answer is right. okay, so CNங்கிறது என்னது? it's a strong field ligand. இங்க இருக்கிறதுல which CN தான் ரொம்ப strong field ligand. அப்ப அது என்ன பண்ணும்? மெட்டல் கூட ரொம்ப பைண்ட் ஆகும். மெட்டல் கூட பைண்ட் ஆகும்போது அந்த மெட்டலோட d எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும்? சோ நான் வந்து மேக்ஸிமம் கேப் எடுத்துக்கிறேன் because ரிப்பல்ஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு ரிப்பல்ஷன் ஆயிடும். அனுகீர்த்தனா, thank you. option 4 is answer. super guys, very good. electrochemical series இல்ல spectrochemical series? Priyadarshini, is it electrochemical series or spectrochemical series? okay, வந்து தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி. so sometime அந்த சீரீஸ் எல்லாம் ஒட்டுக்கா இருக்கறனால எலக்ட்ரோகெமிக்கல் மாத்திட்டாங்க. தட்ஸ் ஓகே, குட் கைஸ். ஒரு क्वेश्चन பாக்கும்போது அது எதனால வந்திருக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இங்க ஏன் இதை எக்ஸ்பிளைன் பண்ணா, ஏன்னா இது உங்களுக்கு அசர்ஷன் ரீசன்ல கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, சோ மெட்டல் ஆட்டம் போய் அந்த லிகான் போய் ஸ்ட்ராங்கா பைண்ட் ஆகும் போது ரிப்பல்ஷன் ஜாஸ்தி ஆகி ஸ்பிளிட்டிங் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகுது. ஆட்டோ கரெக்ட். ஓ ஃபைன். So this is not our mistake. okay, yeah. Coming to the next question guys, very good question. So wrong match of the following. Which is a wrong match? yeah, understood. Wrong match of the following. thank you guys, thank you. Enga Keertana, Mukbil, Thailand Mafia, answer. I want all of you to give your answer guys. Come on, quick. Wrong match of the following is SO2 turns acidified K2Cr2O7 to green in color. It's a right statement. நம்ம நிறைய டைம் படிச்சிருக்கோம். எதனால green color வந்திருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். It is because of the Cr2SO4 thrice. Okay, so அதான் reason. So quick out time reaction எழுதிடலாமா? So K2Cr2O7 அது கூட நம்ம யாரை தூக்கி போடுறோம்? SO2 தூக்கி போடுறோம். ரியாக்ஷன் எந்த மீடியம்ல நடக்கும்? அசிடிக் மீடியம்ல நடக்கும். அப்ப this will changes into K2SO4 ஆ மாறும் and Cr2SO4 thrice ஆ மாறும். Cr2SO4 thrice ஆ மாறும் and வேற யாரு?
அவ்வளவுதான் வாட்டரா மாறும். இதுல this is actually a green in color. என்ன ஆன்சர் காணுமே guys, come on give your answer. first statement correct. அடுத்து பாருங்க Cl2 disproportionate in KOH ன்னு கொடுத்திருக்காங்க. so Cl2 இருக்க பேசிக் மீடியம். so எந்த ஒரு பேசிக் மீடியம்ல நீங்க எடுத்தீங்கனாலும் this changes into Cl minus and then ClO minus. so இதுதான் ஓகே ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன் 3 தான் பிரியதர்ஷினி ஆன்சர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். so K2Cr2O7 can disproportionate in acidic medium. எப்படிப்பா பாசிபிள்? சோ இங்க குரோமியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன இருக்கு? +6 இருக்கு. அப்போ குரோமியம் ஆல்ரெடி ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல தான் இருக்கு. கரெக்டா? மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் குரோமியமே +6 தான். அது எப்படி ஃபர்தரா டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் நடக்கும்? It is not possible. So option 3 is your wrong statement. I'm coming to the next question. Very good question. The ground state energy of the hydrogen is given. They are asking the energy of second excited state. So என்ன கேட்டிருக்காங்க? They are asking the second excited state கேட்டிருக்காங்க. So first என்ன formula and helium ஓட second excited state சொல்லுங்க பார்க்கலாம். What is a helium second excited state? Just a second guys. Okay. Tell me what is a helium second excited state? What is a helium second excited state? What is a helium second excited state? Sorry. Okay. So it is a second excited state is what helium curve. Okay. So helium already first orbit la irukku. அப்ப first excited state second orbit ஆ இருக்கும். Second excited state third orbit ஆ இருக்கும். இதான் first shell ன்னு வச்சுக்கலாம் helium and this is your second shell and this is your third shell. So இதுதான் first excited state and this is your second excited state. So questionல second excited state தான் கொடுத்திருக்காங்க. அப்ப என்னோட வேல்யூ என்ன வரும்? 3 வரும். Energy formula சொல்லுங்க. Energy is equal to -13.6 Z square divided by N square. Direct substitute பண்ணீங்கன்னா option 1. Thank you Priyadarshini. Super. Thank you. Perfect answer. Coming to the next one guys. So இந்த question என்னமோ வந்து பேப்பர்ல ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. மேத்ஸ் ஃபாலோயிங்கா இருக்கட்டும், இல்ல இது மாதிரி நம்பர்ஸ் கவுண்ட்ஸ் வச்சா இருக்கட்டும், ஆர் எல்ஸ் டைரக்டா ஆக்சைட்ஸ் கொடுத்துட்டு அவங்க வந்து வாட் ஆர் தி கிவன் ஆர் ஆம்ஃபட்டரிக் ஆக்சைட்ஸ் இது மாதிரி கண்டினியூஸா கேட்டுட்டே இருக்காங்க. வாட் இஸ் தி ஆன்சர் கைஸ்? கம் ஆன் குயிக். வாட் இஸ் தி ஆன்சர்? வாட் இஸ் தி ஆன்சர்? கம் ஆன் ஃபாஸ்ட். Yes. What is the answer? So Cr2O3 is actually amphoteric oxide, As2O3 is amphoteric oxide and Sb2O3 is amphoteric oxide. So இது மூணு தான் amphoteric oxide. So the right answer is option 3. Okay. So coming to the next one guys. Thank you Priyadarshini. Super. Your answer is right. Coming to the next one. இதெல்லாம் லைக் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? ஆக்டாஹீட்ரல் கேக்குறாங்க. ஆக்டாஹீட்ரல்னா கண்டிப்பா வந்து 6 is a coordination number and இங்க இருக்கிற ligands எல்லாமே பாத்தீங்கன்னா it's a unidendate ligand. அப்போ ஏக்கு 2 தான் வரும். ஏக்கு 2ல தான் வரும்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கே. அப்ப ஆப்ஷன் 2 தான். வெரி சிம்பிள் क्वेश्चन ரைட்? பட் ஸ்டில் நம்ம எல்லாத்தையும் குயிக்கா சால்வ் பண்ணிடலாமா? வெரி குட் பிரியதர்ஷினி. ஸ்கொயர் பிளேனார் பாருங்க. சோ நிக்கல் CN4. CNங்கிறது என்னது? இட்ஸ் a strong field ligand. சோ அங்க பேரிங் நடக்கும் நம்மளுக்கு. ஆனா இந்த நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0வா இருக்கறனால you will get sp3. 4sல இருக்கிற எலக்ட்ரான் வந்து 3d8 குள்ள வந்துரும். 4sல இருக்கிற எலக்ட்ரான் 3d8 குள்ள வந்துரும். These two are very important. Okay. So இதுல இருந்து கண்டிப்பா question nickel CN4 2- ஆ இருக்கட்டும் இல்ல nickel CO4 ஆ இருக்கட்டும். It's a very good question. Often they are asking. Okay. Let's come to the next question guys. Which of the following species are paramagnetic in nature? It's also a very good question. I think இதெல்லாம் நீங்க வந்து n number of times solve பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? So count பண்ண முடியாத அளவுக்கு solve பண்ணிருப்பீங்க. Give your answer guys. Come on quick. Which of the following species are paramagnetic in nature?
சோ O2 ல டவுட்டே கிடையாது. ஏன் O2 ல டவுட்டே கிடையாதுன்னு நம்ம சொல்றோம்? Because we knows that, so I think pi star, correct? So pi star 2px1 and then pi star. Okay, Priyadarshini gave answer. So 2pxy1 ன்னு இருக்கும். அதே கேஸ் தான் O2 மைனஸ்க்கு. இப்போ O2 மைனஸ் எடுத்தா என்ன ஆகும்? இங்க எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் ஃபில் ஆகும். Still you have an unpaired electron, right? Unpaired electrons இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன இருக்கும்? நம்மளுக்கு பாராமேக்னெட்டிக் நேச்சர் இருக்கும், கரெக்டா? இதே தான் S2க்கு. சோ O2 க்கு பாத்தீங்கன்னா 2px1 and 2 pi star 2py1 அங்க வந்து நம்மளுக்கு ஃப்ரீயா இருக்கு. பட் இதுவே சாரி pi star 2py1, பட் இதுவே S2 ல பாத்தீங்க அப்படின்னா what you can say, சோ அங்க 3 pi. சோ அந்த கேஸ்ல நம்மளுக்கு சோ 3p pi x pi bond தான ஃபார்ம் ஆகும். So which is 1 electron and then pi px 3px னா எழுதிடலாமா? So pi 3x1 and pi 3py1. So star la again electrons இருக்கும். Very good, very good. Coming to the next question, guys. It's a very good question. It's a very good question. நீங்க மிஸ்டேக் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. Come on quick, come on quick. Fast, fast, fast. ஓகே, சோ நம்ம வந்து பெரிய கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா படிச்சிருப்போம். சூப்பரா படிச்சுட்டு பேசிக் ஸ்டேட்மெண்ட்ல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். Give your answer, guys. It's a very basic statement question. Just a second. Yeah, come on quick. What is the answer? It's a very good question. So both the conformers are equally stable. சொல்ல முடியுமா? கண்டிப்பா இல்ல. நம்ம படிச்சிருக்கோம், கரெக்டா? So torsional strain அது எல்லாமே வந்து நிறைய ஸ்டோரி இருக்கு. அடுத்து there is a small energy barrier of rotation about the bond. They interconvert rapidly. Question என்ன கொடுத்திருக்காங்க? உங்களால ஐசோலேட் பண்ண முடியுமான்னு கொடுத்திருக்காங்க. ஐசோலேட் பண்ண முடியுமா? டெஃபினட்டா முடியாது. அதுக்கு காரணம் என்ன? பிகாஸ் இது எல்லாமே வந்து ரூம் டெம்பரேச்சர்ல நடக்குது. கன்ஃபார்மர்ஸ்ங்கிறது இட் இஸ் டேக்கிங் பிளேஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். அப்போ நீங்க சப்போஸ் செப்பரேட் பண்ணி வச்சாலும் அகைன் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற எனர்ஜி எடுத்துட்டு இது என்னவா மாறிடும்? வேற கன்ஃபார்மரா மாறிடும். இட்ஸ் a very good question. ஞாபகம் வச்சுக்கோங்க. The right answer is option 2. பிரியதர்ஷினி, are you clear? என்ன ஆன்சர் வரலையே பிரியதர்ஷினிக்கு? ஓகே, சோ இட்ஸ் a small energy barrier. அதனால தான் ரூம் டெம்பரேச்சர்ல இந்த கன்ஃபார்மர்ஸ் எல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகும். Let's come to the next question. A first order reaction is 20% completed in 10 minutes. Okay, the rate constant of the reaction is first order 20% complete ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. and time என்னன்னு கொடுத்துட்டாங்க 10 minutes. டைரக்டா ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். K is equal to 2.303 divided by T log of what is the initial concentration 100 because percentageல கொடுத்திருக்காங்க and what is given 20% இருக்கு. 20% அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு out of 100 20 complete ஆயிருக்கு. then the remaining concentration is 80. டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம், வேற எதுவுமே கிடையாது. what is the answer, guys? come on quick, give your answer. Give your answer. I think if you solve you will get option 2 0.0. yes, thank you Priyadarshini, thank you. 0.0223. so Priyadarshini, I think you are clear in the last question நினைக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் பேர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. that is why I am just stressing this question. okay, Sachin, thank you, super. coming to the next question, guys. இது ரொம்ப பேசிக் question தான். okay, நீங்க பார்த்தோன்னே ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். which of the following does not follow Huckel rule? okay, so Huckel's rule நாலே நம்மளுக்கு தெரியும். என்னது Huckel's rule னா 4n plus 2 pi electron. correct, right? 4n plus 2 pi electron இருக்கணும், ரைட்டா? அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இங்க பாருங்க 2 எலக்ட்ரான், இங்க 2 எலக்ட்ரான், மொத்தம் 4 எலக்ட்ரான் தான் இருக்கு. சோ 4 எலக்ட்ரான் Huckel's rule ஃபாலோ பண்ணுமா? சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தலாமா? 4n plus 2 pi electrons நம்மளுக்கு கிடைக்கணும். suppose n is equal to நான் 0 ன்னு கொடுக்கிறேன் அப்படின்னா what I'll get 2 pi electron. if I substitute again 2, okay, so if I substitute n is equal to, Priyadarshini, just check your answer. n is equal to 1 ன்னு substitute பண்றேன் அப்படின்னா 4 into 1 plus 2
you will get 6 pi electron. 4n plus 2 pi electron. Very good. 6 pi electron கிடைக்கும். அப்போ n is equal to 0ங்கிற போது எனக்கு 2 pi electron கிடைக்குது. n is equal to 1ங்கிற போது 6 pi electron கிடைக்குது. அப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த n வேல்யூ கம்பல்சரி என்னவா தான் இருக்கணும். It should be a whole number. அப்போ 4 வரதுக்கு சான்ஸே இல்ல. ஆப்ஷன் 1 வரவே வராது. It does not follow. இது நம்மளுக்கு வரும். Because 2 electron, 2 electrons, 2 electrons, 6 electron ஆச்சு. இங்க 2 electron, 2 electron, 2 electron, 6 electron ஆச்சு. அப்ப இங்க பாருங்க 2 electron, 2 electron, 4 electrons தான இருக்கு. அப்ப option 1 and then option 4. Correct? Priyadarshini, are you clear? So option 1 and 4 is the correct answer. இதுதான் Huckel's rule follow பண்ணாது. Okay, this is the one, it will not follow Huckel's rule. Coming to the next question, guys. Priyadarshini, please check 1 and 4 is the right answer. Okay, it is not 2 and 4. Okay, ஏன்னா இந்த electrons வந்து என்ன ஆகும் நம்மளுக்கு conjugationல involve ஆகும். Okay, that electron will involve in conjugation. Super ma. Thank you. Now, next question. Next question. I think இது நம்ம already discuss பண்ணிருக்கோம் நினைக்கிறேன். I remember so. Not very sure. Let's come to the question. So, the enthalpy of vaporization of a liquid. So, என்ன கொடுத்திருக்காங்க? Delta H is given. எவ்வளோ? 30 kilojoule mole inverse கொடுத்திருக்காங்க. What else has given? Entropy is given delta S. அது எவ்வளோ? 75 joule Kelvin inverse mole inverse. இதுல பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும். This is kilojoule and this is joule. அப்ப கண்டிப்பா யூனிட் கன்வர்ஷனை நம்ம பண்ணிட வேண்டியதான். So 30 into 10 to the power of answer வந்தாச்சு. அவ்வளவுதான். Then you guys are very fast. Joule mole inverse. Questionல கேட்டிருக்கிறது என்னது? Temperature. கரெக்டா? So அப்போ delta S is equal to delta H divided by T. So T is equal to delta H divided by delta S. So temperature கண்டுபிடிக்கிறீங்க. Option 2 தான். No doubt. Let's come to the next question. Coming to the next question. So now already சொன்ன மாதிரி we are discussing the cool questions. Okay. So not like yes Priyadarshini. 30,000 divided by 75 is perfectly right. Okay, நம்ம வந்து like exam point of view தான் நம்ம discuss பண்றோம். It's not like much concept oriented questions and all, but இதுல இருந்து கண்டிப்பா வரதுக்கு chances இருக்கு. Okay, இப்போ நம்ம discuss பண்றதுல இருந்து கண்டிப்பா வரும். இந்த concept related-ஆ வரும். Okay, எங்க Sachin give your answer, come on fast. The conjugate bases of H2PO4 minus and then H2PO3 minus. Okay, the conjugate bases கேக்குறாங்க. அப்ப conjugate base கேக்குறாங்கன்னா இதோட ரோல் என்னவா இருக்கும்? Okay, smart Vishal. Okay, so this is a bronzed acid இருக்கும். அப்ப bronzed acidனாலே ஒரு H plus தூக்கி வெளியில வீசிர வேண்டியதா. அப்ப யார் ஆன்சர் கிடைக்கும் நம்மளுக்கு? ஆப்ஷன் 2 தான். நீங்க சொன்னா கரெக்ட். H2ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வெளில போயாச்சு. HPO4 and then இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வெளில போயிட்டு HPO3 2 minus. Very good, very good. Next question, guys. A very good question. So even அந்த இது வந்து ஒரு கூல் பேப்பரா இருந்தாலும் அங்க இங்க அங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கான்செப்ட்ஸ் क्वेश्चंस இருக்கு. So let's come to a very good question. Okay, the relationship between the structures shown below are. So first என்ன சொல்றாங்க? Enantiomers சொல்றாங்க. So கண்டிப்பா enantiomers இருக்க வாய்ப்பில்லை. ஏன்? Because both are not the mirror images of each other. Br, Cl, okay. ஆனா ஹைட்ரஜன் இங்க இருக்கு. அப்ப it is not enantiomers. கரெக்டா? It is not enantiomers. ஐடென்டிக்கலா இல்லையான்னு எப்படி செக் பண்ணணும்? Very basic. R and S nomenclature பார்த்தா போதும். R and S nomenclature நான் எப்படி செக் பண்ணணும்? பாருங்க, இருக்கிறதுல தான் priority. Atomic numberக்கு priority bromine இருக்கு. Next 2 and then 3 and then 4. So அப்ப 1, 2, 3. So it is coming anti-clockwise. அப்போ anti-clockwise இருக்கு அப்படின்னா என்ன கான்ஃபிகரேஷன் வரும்? S கான்ஃபிகரேஷன் வரும். இப்போ நம்மளோட ஹைட்ரஜன் இந்த ஹரிசான்டலா இருக்கு. அப்ப நான் S என்னவா மாத்தணும்? R ஆ மாத்தணும். This is a final confirmation. Final, not confirmation. This is a final isomer. ரைட்டா? இப்ப பாருங்க இங்க 1, 2 and then 3. Correct, right? So இப்போ 1, 2, 3 என்ன கிடைக்குது? So R configuration hydrogen vertical தான் இருக்கு. மாத்த வேணாம். இதுவும் R, இதுவும் R. அப்ப நான் என்ன சொல்லலாம்? I can say it's an identical compound. அவ்வளவுதான். Very easy.
guys என்னாச்சு என்ன டவுட் இதுல இதுக்கு முன்னாடி ஆன்சர் 2 2 சொன்னீங்க இதுலயும் again 2 தான் ஆன்சர் இட்ஸ் ஐடென்டிக்கல் காம்பவுண்ட் சோ எப்படி ஐடென்டிக்கல் காம்பவுண்ட்னு சொல்றோம் சோ ஃபர்ஸ்ட் அட்டாமிக் நம்பர் வச்சு பிரியாரிட்டி கொடுக்கறோம் எனக்கு ஆன்டி கிளாக்வைஸ் வந்திருக்கு ஹைட்ரஜன் வந்து ஹரிசான்டல் இருந்தனால நான் வெர்டிகலா மாத்தும் போது R ஆ மாறிடும் அண்ட் இங்க நமக்கு கிடைக்கிறதே வந்து R தான் கிடைச்சிருக்கு சோ ரெண்டுமே சேமா இருந்துச்சுனா இட்ஸ் a identical compound okay let's come to the next question guys give your answer come on quick fast during the photoelectric effect the kinetic energy of the electron ejected from metal surface is depends on okay so ஒரு மெட்டல்ல இருந்து எலக்ட்ரான் வந்து வெளியில போகுது அந்த எலக்ட்ரான் வந்து கைனடிக் எனர்ஜி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் smart vishal gave answer very good it's a frequency of the incident light guys நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஒவ்வொரு photon lightல இருந்து வரும்போது ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸ் வெளியில போகும் so frequency ஜாஸ்தியா இருக்கு அப்படினா கண்டிப்பா அதோட கைனடிக் எனர்ஜியும் ஜாஸ்தியா தான் இருக்கும் Harshvardhan superb thank you guys what about Priyadarshini very good frequency of the incident light is correct I'm coming to the next question the solubility okay the solubility of A2X3 in pure water solubility product வந்து one of the important concepts அதுல இருந்து questions கேட்டுட்டே இருக்காங்க கரெக்ட்டா give your answer guys இது ஒரு basic question தான் okay A2X3 நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க சால்வ் பண்றதுக்கு I'll also start solving let's see who will get the answer okay so என்ன காம்பவுண்ட் இருக்கு A2X3 இருக்கு okay how this will dissociate into 2A3 plus ion and then 3X2 minus ion so at time t is equal to equilibrium இது எப்படி dissociate ஆகும் எனக்கு 2s ஆ இருக்கும் and then 2 times of solubility ஆ இருக்கும் and 3 times of solubility ஆ இருக்கும் இப்போ நான் KSP எப்படி எழுதணும் KSP is equal to 2s the whole square and then 3s the whole cube ஆ இருக்கும் கரெக்ட்டா சோ இத மல்டிப்ளை பண்ணீங்கனா என்ன கிடைக்கும் so 2 square 3 cube and s to the power 5 so இத மல்டிப்ளை பண்ணா you will get 108 s to the power of 5 ன்னு கிடைக்கும் and என்ன இருக்கு நமக்கு what is the KSP value 1.1 into 10 to the power of minus 23 s to the power of 5 divided by 108 answer பண்றீங்க what is the answer guys Priyadarshini again 3 very good so option 3 is the answer no doubt so நீங்க s to the power 5 ன்னு இருக்கு so you will get 1.1 into 10 to the power of minus 25 ன்னு கிடைக்கும் அப்படினால you will get minus 5 as an answer super smart vishal super very good let's come to a good question நான் சொன்ன ரைட்டா அங்கங்க ஒவ்வொரு क्वेश्चन பாத்தீங்கன்னா it's a valid question ஆ இருக்கும் and இதுல just ப்ராடக்ட் என்னன்னு கேட்காம அந்த ப்ராடக்ட்டோட நேச்சரை பத்தி பேசுறாங்க let's see who is giving answer come on guys quick okay Sachin super very good thank you yes guys come on next one a very good question okay so இங்க பாருங்க UV light இருக்கு நமக்கு தெரியும் UV light வந்துச்சுனாலே கண்டிப்பா அங்க யார் இருக்காங்க free radicals இருக்கு அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது அப்போ benzene which is connected to the CH2 benzyl free radical தான் இருக்கும் so நம்ம benzyl free radical தான் இருக்கும் கரெக்ட்டா அப்போ இங்க இருக்கிற குளோரினும் என்ன ஆகும் homolytic cleavage in the initiation propagation so இப்போ எனக்கு benzyl chloride ன்னு கிடைக்கும் what is your x is your benzyl chloride எங்க இருக்கு x is a benzyl chloride questionல என்ன கேக்குறாங்க they are talking about the wrong statement okay you want to find the wrong statement அப்ப கண்டிப்பா இது கிடையாது then பாருங்க FeCl3 இது யாரு Lewis acid வந்துச்சுனாலே கண்டிப்பா இது என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷனா தான் இருக்கும் it's a electrophilic substitution reaction அப்ப formation of Y it's a correct it's not a wrong statement அடுத்து Y is a mixture of ortho para chlorotoluene so of course correct ஏனா Lewis acid அதான நடக்கும் Y is a mixture of ortho para chlorotoluene அதுவுமே கரெக்டான ஆன்சர்
The right answer is X is a mixture of. Because Xங்கிறது ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான், அது பென்சைல் குளோரைடு மட்டும் தான். உங்களுக்கு தெரியும் வாட் இஸ் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். சோ இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் H+ வெளில போயிட்டு அதுக்கு பதிலா Cl+ வரும். அப்ப நீங்க டொலுவின் எடுக்கிறீங்க அப்படின்னா நாட் திஸ் பொசிஷன். ஓகே, சோ நீங்க டொலுவின் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்க இருக்கிற ஹைட்ரஜனோ இல்ல இங்க இருக்கிற ஹைட்ரஜனோக்கு பதிலா Cl வரும். Guys, answer is not option 3. Option 1 is the right answer. பாருங்க, X is a mixture of ortho para chloro toluene சொல்றாங்க. கிடையாது. ரைட்டா? அங்க என்ன மட்டும் தான் கிடைக்கும்? பென்சைல் குளோரைடு மட்டும் தான் கிடைக்கும். Because HNuங்கிறது என்னது? HNuங்கிறது light free radical reaction. Yes, yes Sachin. Thank you Sachin. Okay, let's come to the next question. Okay, டைரக்ட்டா ப்ராடக்ட் கேட்காம அதுலயே வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் மாதிரிலாம் இருக்கு. Give your answer guys. Come on fast. Okay, so we have few more questions. அவ்வளவுதான். Let's complete it quickly. Come on guys. Fast. CH3C triple bond CH plus HOH. Okay, so let me know quickly. What is the answer? Very simple ma'am. இதெல்லாம் பார்த்தாலே எங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிரும். It's a indirect addition of water. கரெக்ட்டா? It's a indirect addition of water. நம்ம படிச்சிருக்கோம். So டைரக்ட்டா ப்ராடக்ட் எழுதணும்னா பாண்ட பிரேக் பண்ணுங்க. இங்க C double bond இங்க H2. வாட்டர் ஆட் பண்றோமா? Oxygen is a என்ன atom? It's a more electronegative atom. The more electronegative atom எங்க ஆட் ஆகும்? It will attaches to the carbon having less number of hydrogen. அப்ப இந்த கார்பன்ல தான் ஹைட்ரஜனே இல்லையே, அதனால நான் ஆக்சிஜனை தூக்கி இங்க போட்டாச்சு, டபுள் பாண்டோ. அண்ட் எனக்கு கிடைச்சிருக்க ப்ராடக்ட் என்னது? It is acetone. So what is our A? A is acetone. Very good, super. அங்க கீட்டோயினால் டாட்டாமரிசம் நடக்கும். கீட்டோயினால் டாட்டாமரிசம் நடந்து I'll get a stable product. கரெக்ட்டா? Okay, so I'll get a stable product. Very good guys. Just a second. Okay, I think hope you guys can see me, right? Okay. Hope you guys can see me. Okay, நான் கொஞ்சம் ஏதோ கேமரா அட்ஜஸ்ட் பண்ணலாம் நினைச்சேன். ஃபைன். Okay, yes. So பாருங்க எத்தனை ஹைட்ரஜன்? 2 பை பாண்டா? Guys, yeah, what is the right answer guys? Tell me quickly. So இங்க எத்தனை இருக்கு? 3 சிக்மா பாண்ட் இருக்கு. இங்க எத்தனை இருக்கு? 3 சிக்மா பாண்ட். 4 5 6 மொத்தம் we have a 6 sigma bond, right? Okay, 6 sigma bond, right? 6 No, I'm sorry. See, 3 sigma bond, 6, 7, 8, 9 sigma bond and 1 pi bond. What is the answer? 9 sigma bond and 1 pi bond is the answer. 9 sigma bond and 1 pi bond is the answer. Please check out. So let's come to the next question guys. A good question again. The conversion of anil into 2,4,6 tribromo-fluorobenzene. So இது மாதிரி ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ரியாக்டன்ட் ப்ராடக்ட்டோ அதை எழுதிக்கோங்க. ஓகே, so what is a reactant? Tell me guys quickly. What is a reactant? Benzene connected to NH2. And what is a product? Let me know. So benzene connected to யார் இருக்காங்க? fluorine இருக்காங்க. So இங்க bromination நடந்திருக்கு. ஓகே, அப்போ நம்ம என்னென்னலாம் பண்ணணும்? we should do bromination. correct, right? bromination பண்ணணும். அப்ப bromination பண்ணும்போது கண்டிப்பா NH2 group maintain ஆகுறது நம்மளுக்கு நல்லது. ஏன்னா NH2 group is a highly activating group. அப்பதான் எல்லா சைடும் Br attach ஆகும். அதுக்கப்புறம் இந்த NH2க்கு பதிலா fluorine வரணும். அப்ப NH2க்கு பதிலா fluorine வரணும்னா I think Ball-Schiemann reaction, right? So இப்படிதான் நீங்க யோசிக்கணும். it's a Ball-Schiemann reaction. Can we do it? So இப்ப நம்ம என்ன பண்ணணும்? first stepல bromination பண்ணிருக்காங்க. அப்போ guys give your answer, come on quick. So நான் bromination பண்றேன். So bromination பண்ணும்போது NH2 I got tribromo. So இந்த compound ஓட color சொல்லுங்க பார்க்கலாம். What is the color of this compound?
tribromoaniline. What is the color of tribromoaniline? Okay, NaNO2 and then HCl, which is diacetization. What is the product we will get? So we'll get N2 plus Cl minus diacetization நடந்தாச்சு. அடுத்து என்னது? So Br and then Br. Okay, super. So இப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? இது கூட HbF4 ஆட் பண்றீங்க. ஆக்சுவலா இதுவே பாத்தீங்கன்னா it's a two-step reaction. So எழுதிடலாமா? So எங்க ஆன்சர் காணுமே? Come on guys, give your answer. So HbF4 நான் ஆட் பண்றேன். HbF4 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? So Br, Br, Br and then N2 plus BF4 minus. You are getting a tetrafluoroborate. So இது எனக்கு என்னவா மாறும்? ஹீட் பண்ணும்போது BF3 வெளியில போயிரும், N2 வெளில போயிரும். So அவங்க क्वेश्चनல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கொடுத்திருக்காங்க. So first bromination, next diacetization, அடுத்து HbF4 இன்ட்ரோ듀ce பண்ணும்போது fluorine வந்து எனக்கு ஆட் ஆயிடும். Correct, right? Coming to the next question, guys. Coming to the next question. Come on fast. Which of the following compound gives iodoform test? Which of the following compound give iodoform test? Come on guys, quick. Which of the following compound give iodoform test? Option 2. Okay, very good. So correct acetophenone structure another benzene, which is connected to C double bond O CH3. அப்போ இந்த group யாரு? What is this group? It's a methyl ketone. Methyl ketone இருக்குனாலே கண்டிப்பா அங்க நடக்கும். வேற எங்கேயுமே methyl ketone கிடையாது. Perfect answer. Coming to the next question. A very good question and simple question. So P blockல இருந்து இது மாதிரிலாம் கேட்கிறதுக்கு நிறைய chances இருக்கு. Okay, P blockல இருந்து இது மாதிரி கேட்கிறதுக்கு நிறைய chances இருக்கு. Come on, where is Priyadarshini, Sachin? Okay, Sachin. Very good. Option 2 is the correct answer. Smart Vishal, superb. Answer 1 தான். Guys, ரொம்பலாம் நம்ம பெருசா எதுவும் யோசிக்கவே வேணாம். இங்க பாருங்க, கார்பன். Very good, Sachin. So கார்பனோட வேலன்ஸ் ஷெல்லும் 2, ஆக்சிஜனும் 2, ரைட்டா? ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆர்பிட், இங்க இருக்கிறது எல்லாமே செகண்ட் ஆர்பிட். செகண்ட் ஆர்பிட்ல பாத்துட்டீங்கன்னா அங்க என்ன பிளாக் மட்டும் தான் இருக்கும். யூ ஹாவ் ஒன்லி 2s and 2p. அப்ப அங்க பை பாண்ட் ஃபார்ம் ஆகுதுனால இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஒன்லி 2p and 2p தான் இருக்கும். ஆனா இங்க டி பை அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப சல்ஃபர்ல தான் என்ன இருக்கு? டி ஆர்பிட்டல், எம்டி டி ஆர்பிட்டல் இருக்கும். அப்ப ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. ஓகே, a good question. டி பை பி பை எதனாலனா SO3 ல எம்டி ஆர்பிட்டல்ஸ் இருக்கு, சல்ஃபர்ல டி ஆர்பிட்டல், அதனாலதான் டி பை பி பை. வெரி குட். கமிங் டு தி நெக்ஸ்ட் ஒன். வெரி குட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பேப்பர்ல மோஸ்ட் ஆஃப் தி பேப்பர்ல இருந்துட்டே இருக்கு. இத பேஸ் பண்ணி நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்கேன். எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஓகே, பட் ஒரே ஒரு கான்செப்ட் தான். அந்த ஒரு கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா you will get it very easily. Okay, let's see what is the answer. Come on guys, quick. Which of the following tests can be used to distinguish phenol from carboxylic acid? Okay, option 3. Priyadarshini gave option 3. Very good. So option 3 is the answer. So என்ன ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இவால்வ் ஆகும். உங்களுக்கு தெரியும் brisk effervescence அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டா? கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இவால்வ் ஆகும். வெரி குட் சச்சின், சூப்பர். இப்போ இதுவே நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹேவ் டேக்கன் த அதர் காம்பவுண்ட்ஸ், ஓகே, ஸோ வேற ஏதாவது காம்பவுண்ட் எடுத்தீங்கன்னா ஃபீனால், ஸோ ஃபீனால் கூட வேற காம்பவுண்ட் எடுத்தீங்கன்னா என்ன ஆகாது? கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இவால்வ் ஆகாது. ஓகே, எஸ், வெரி குட். Let's come to the next question. Next question, guys. Fast. Come on, guys. Quick. Just a second. Answer solve பண்ணிடுங்க.
guys. What is the answer? Come on, quick. Answer vandacha. Answer vandacha. Innachu. Come on, fast. Option 1. Option 1. Very good. Super. நம்மளுக்கு தெரியும் SOCl2, PCl5, PCl3, OH க்கு பதிலா என்ன இருக்கும்? Cl இருக்கும் நம்மளுக்கு. அப்ப A compound. Okay, Cupid. Super, super. A compound is ready. அது கூட amine add பண்றீங்க. HCl வெளில போகும். Super guys, super. Coming to the next one. Next one, next one. Next one. A very good question. A very good question. What is a major product of the following reaction? Okay. What is the major product of the following reaction? Come on guys. Quick, quick, quick. Option 3. Super. So, excess KMnO4 போடும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. The condition is இந்த கார்பன்ல ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கணும். இந்த கார்பன்ல எவ்வளவு இருக்கணும்? ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கணும். அப்படி ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருந்துச்சுனாலே the entire alkyl chain will converted into carboxylic acid. Option 3 is correct. So, இதுவும் carboxylic acid ஆ மாறிடுச்சு. Super guys. Very good, very good. Coming to the next question. Coming to the next question. Superb, superb. Which of the following is incorrect with respect to the property indicated it? Fast, fast. Where is Priyadarshini? Okay. What done your answer vandachu? Option 4 is the right answer. Bond energy. Guys, so bond energy order enna? Chlorine, chlorine kaduthu bromine, bromine kaduthu fluorine, அதுக்கு அடுத்து தான் iodine. So fluorine even though சின்ன ஆட்டமா இருந்தாலும் அங்க bond enthalpy என்னமோ கம்மி தான். அதுக்கு காரணம் என்ன? Because ரெண்டு small atom அதுக்கு நடுவுல அந்த electron pair இருக்கறனால repulsion of electron pair ஜாஸ்தியா இருக்கு. Thank you Sachin. Super, super. Very good guys. Super. தூள் கலப்புறீங்க போங்க. Next question. Come on fast. Next question. Next question. The standard potential for the half reactions are given below. Okay, the standard potential for the half reactions are given below. Okay, very basic. In the equation பார்த்ததுக்கு அப்புறமே தெரிஞ்சிருச்சு. Fe2+ ல என்ன ஆயிருக்கு? Reduction ஆயிருக்கு. கரெக்ட்டா? Zinc 2+ ல என்ன ஆயிருக்கு? Oxidize ஆயிருக்கு. Again 4 தான ஆன்சர். Okay, 4 வருது, 3 வருது. Let's see. Okay, so அப்ப நான் என்ன பண்ணனும்? So E cell is equal to E cathode minus E anode. So யாரு cathode ல இருக்காங்க? So cathode ல இருக்கிறது யாரு? Fe2+. அப்ப minus 0.44. Minus 0.44. Guys, what is the answer? Come on, quick. Minus 0.44. Sorry. Option 3 or option 4? Come on, quick. Is it option 3 or option 4? What happened to this pen? I don't know. So option 4 the answer. Okay. Plus 0.76 volt. Option 4 the, no doubt. Very good, very good. Sachin, please check your answer. I think ஏதாவது calculation mistake ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். So minus 0.44 minus of minus 0.76. ரெண்டும் add பண்ணும்போது you will get option 4. Coming to the next one, guys. Coming to the next one. It's a very good question. Coming to the next one. Statement 1. Fructose is a reducing sugar. Statement 1. Fructose is a reducing sugar. Yes or no? Is a reducing sugar? Okay. Statement 1 is correct. Super. Fructose is a reducing sugar. It contains keto group. இங்க கொஞ்சம் contradict ஆகுற மாதிரி இருக்கே. Aldehydes ketonesல என்ன படிச்சிருக்கோம்? So keto group இருந்துச்சு அப்படினா கண்டிப்பா அங்க reducing sugar ஆகாது. அப்படிதானே படிச்சிருக்கோம். But still ஏன் fructose ketone வச்சிட்டும் reduce பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டா because fructose தூக்கி நீங்க என்ன பண்றீங்க? Either base குள்ளயோ or else யார் கூட water கூடயோ react பண்ணும்போது rearrangement ஆகும். So rearrangement நடந்து you will get a glucose. So அப்ப glucose form ஆகுறனால தான் அது என்ன ஆகுது எனக்கு? It is showing a reducing sugar.
guys nalla ஞாபகம் வச்சுக்கணும் இப்ப fructose okay fine this is fine. Coming to the next question, very good question, a basic question தான். Okay, just cool questions தான் discuss பண்ணிட்டு இருக்கோம். Come on fast. Which of the following group shows plus m and minus I effect? Tell me quickly. Plus m, plus m, plus m. TH வாங்குறது என்னது? It's a plus m. Very good, very good. This is minus m, minus m, minus m. Option 4 தான் correct. Oxygen மேல lone pair இருக்கு. So, it is a plus m effect as well as it's an electron withdrawing. Very good. Coming to the next question, guys. Coming to the next question. NH2OH is an important derivative of ammonia. Which of the following compound does not react with NH2OH? Does not react with NH2OH. A very, very good question. So, NH2OH, நம்ம படிச்சிருப்போம். Derivative of ammonia. NH2Z. அப்படிலாம் சொல்லிட்டு. கரெக்டா? Z may be an OH இருக்கலாம். இல்ல hydrogen இருக்கலாம். It may be anything. Come on guys, give your answer fast. Give your answer. So, in the NH2Z reaction, C, very good Priyadarshini, superb. So, carbonyl compound கூட react ஆகும். So, this is your carbonyl compound. இங்கேயும் எனக்கு carbonyl compound இருக்கு. இதுவுமே carbonyl compound. But ஏன் glucose pentacetate கூட react ஆகாது? Because அங்க bulkiness and moreover, right, it's because of the bulkiness. Very good. Navya Shri. Okay, welcome. Guys, can we go to the next question? Superb. Yeah, good question. இதெல்லாம் வந்து கொஞ்சம் twist அடிக்கிறதுக்கு, back அடிக்கிறதுக்கு நிறைய chances இருக்கிற question தான். Come on guys. The diazonium ion of benzene diazonium chloride can be replaced by. So, எப்படியெல்லாம் benzene diazonium chloride வந்து இந்த அயானை வச்சு replace பண்ணலாம்? Come on, quick. The diazonium ion of a benzene diazonium chloride, option 1. பாத்தீங்களா, நான் சொன்னேனா இதுல கொஞ்சம் mistake ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. Okay, it is copper 2 ions இல்ல copper 1 ion. This is actually what is a naming reaction. Very good. Okay, so Sachin இது மாதிரி ஏரியால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். Okay, Sandmeyer reaction. அந்த Sandmeyer reaction நம்ம என்ன எழுதுவோம்? Cu2 I2 னு எழுதுவோம். கரெக்ட்டா? இல்ல Cu2 Cl2 னு எழுதுவோம். Correct, right? Very good Priyadarshini. So copper is actually in the +1 state and +1 state. Okay, so இங்க பாத்தீங்கன்னா copper +1 stateல தான் இருக்கு. Please be careful. Very good question. Okay, next, acidic strength. Acidic strength is also one of the important area. Correcta? Okay, acidic strength is also one of the important area. Come on guys. Yeah, Sachin. Thank you. In which of the following pair the compounds of the first compound is more acidic than the second compound? The first compound is more acidic. Acidity நானே நமக்கு தெரியும். It is directly proportional to electron withdrawing group னு சொல்லிட்டு. So, இங்க தான் electron withdrawing இருக்கு. அப்ப first caseல இது வந்து less acidic. கரெக்ட்டா? ஆனா என்ன சொல்றாங்க? First compound is more acidic இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அது ஆன்சர் கிடையாது. Let's come to the next one. இங்க பாருங்க, இங்க தான் again electron withdrawing இருக்கு. அப்ப இங்கேயும் இதே ஆர்டர் தான். Let's come to the next one. It is a very good question guys. Okay, very good question. Again, third one பாருங்க. இதுதான் answer. Again the fourth one. NO2 is a more electron withdrawing group. Correcta? The answer is option 3. Option 3 la X option இருக்கு. Formic acid இல்ல benzoic acid னு கேக்கும்போது formic acid தான் வந்து more acidic. Okay, answer is option 3. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். Formic acid is more acidic. Okay, guys, are you clear? Any doubt in this? Clear? All clear? Okay. Yeah. So coming to the next one. Guys. Yeah. Yes, smart Vishal. Thank you. So for the reaction 3/2O2,
gives O3 at 298 Kelvin and Kc is given. They are asking what is delta G. I think ஒரு very basic question தான். டைரக்டா ஃபார்முலா வச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். பெருசா யோசிக்கலாம் வேண்டாம். So என்ன ஃபார்முலா? delta G is equal to minus 2.303 RT log of Kc. Okay, இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா you will get the answer. Guys, give your answer. Come on quick. Priyadarshini, Sachin. Okay, so எப்படி like ஸ்மார்ட்டா நீங்க மல்டிப்ளிகேஷன் பண்ணுவீங்களோ ஸ்மார்ட்டா மல்டிப்ளை பண்ணி give your answer. இங்க r ஓட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. பட் ஒரே ஒரு விஷயம், இந்த தெர்மோடைனமிக்ஸ்ல எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா they are giving in kilojoule. யூனிட் கன்வர்ஷன்ஸ் இருந்துட்டே இருக்கு தெர்மோடைனமிக்ஸ்ல. சோ நீங்க என்ன பண்றீங்க, r ஓட வேல்யூ ஜூல்ஸ்ல இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், ஜூல்ஸ் வச்சு சம்ம சால்வ் பண்ணிரணும். சால்வ் பண்ணி முடிச்சிட்டு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், what I have to do, what we have to do, final answer you have to convert into kilojoule. Okay, so make sure that final answer you are converting into kilojoule. Anybody got the answer? Ma'am, ரொம்ப மல்டிப்ளிகேஷன்லாம் போகுது, ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? Okay, so I think I'll directly go to the answer. Option 3 is the answer, ma. Okay, let's discuss the theory questions. Okay, so multiplication I can understand this will take time, so I know the answer direct poita. Let's come to this question. Come on fast. Very good question. Okay, assertion and then reasoning. Fast. என்ன கொடுத்திருக்காங்க assertionல? All collision of a reactant molecule lead to product formation. Correcta? எல்லா collision product form ஆகுமா? Correcta? Definitely not. Okay, Navyashri gave answer. Okay, super super super. நான் சொன்ன மாதிரி தான் நடக்குது போல, மைண்ட் வாய்ஸ் நல்லா மேட்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நாட் மைண்ட் வாய்ஸ், டெலிபதி. கரெக்ட், ரைட்? ஓகே, சோ இது வரைக்கும் இந்த क्वेश्चनக்கு you guys didn't give the answer, but தியரிக்கு உடனே ஆன்சர் பண்ணிட்டீங்க. வெரி குட். Yeah, Priyadarshini, you leave it. Okay, don't spend too much time right now. We'll come to the next question. Very good, very good. Okay, super. Assertion is a wrong statement, but reason is correct. யாரெல்லாம் இந்த activation energy தாண்டறாங்களோ அங்க மட்டும் தான் என்ன நடக்கும், only the product formation takes place. Correct, right? Okay guys, let's come to the next question. Your next question is ready? Let's come to the next question. இதெல்லாம் பேசிக் மேம். என்ன மேம் 9th ஸ்டாண்டர்ட்ல கேட்க வேண்டியது எங்களுக்கு நீட்ல கேக்குறீங்க? ஓகே, பட் இது ஒன் ஆஃப் த பேப்பர்ல கூட கேட்டிருக்காங்க. ஓகே, எஸ், பேசிக் क्वेश्चन தான். கம் ஆன் கைஸ், கிவ் யுவர் ஆன்சர். கிவ் யுவர் ஆன்சர், கம் ஆன் குயிக். லிக்விட் டு வேப்பர், லிக்விட் டு வேப்பர் என்ன வரும் நம்மளுக்கு? So it's a boiling point, ரைட்டா? Liquid to vapor is a boiling point. Option 2 is the answer. Okay, so boiling point இதெல்லாம் basic தான். Solid to liquid, it's a melting point, and then solid to vapor, the sublimation, then saturated. Very good, very good. Coming to the next question. Okay, mole concept. Mole concept ல இருந்து கண்டிப்பா question வரும், and it is a very good question. It's a very good question. Let's see how many of you guys are solving. 1 mole Avogadro number நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க? Number of a molecule of H2SO4 present in 100 ml of 0.02 molar. ஓகே, so இவ்ளோ molar, இவ்ளோ வால்யூம்ல எவ்ளோ molecules இருக்கும்? இவ்ளோ எவ்ளோ? ஓகே, n into Avogadro number. Super, very good Priyadarshini, she gave an answer. Answer வந்து 11 இருக்கா? So first நான் என்ன calculate பண்ணும்? Guys, all of you give your answer. n calculate பண்ணும். So n calculate பண்றதுக்கு என்ன formula சொல்லுங்க? Concentration or else molarity, number of moles divided by volume of solution in liter. Correctா? அப்ப number of moles எப்படி calculate பண்ணலாம்? n is equal to concentration into volume of the solution, which is 100 into 10 to the power of minus 3. Concentration எவ்வளோ? 0.02. Option 1 is the answer. Option 1 is the answer. Guys, everyone. Okay, so நான் number of யாரெல்லாம் உங்களுக்கு தெரியலையோ even you can
comment box, ma'am, you can explain it once again. Abdin sonningana, I'll explain. Okay. So, as it's a very last day, already ungalke nalla therinjirukku, adanaல கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன் நானு. Okay. So, first n value எப்படி calculate பண்ணனும்? Volume into molarity. So, this is our volume and this is our molarity. Volume, make sure that you are converting into liter. Right? So, liter மாத்திட்டு நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? Number of moles கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கடுத்து என்ன கான்செப்ட்? 1 மோல்ல அவகாட்ரோ நம்பர் இருக்கு அப்படின்னா 10. நீங்க இங்க கண்டுபிடிச்சிருக்கிறது எவ்வளவு மோலா இருக்கும்? y மோலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப y மோல்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கு? சோ இந்த x தான் உங்களோட ஆன்சர். கிறிஸ் கிராஸ் பண்ணீங்கன்னா you will get the answer. Guys, give your answer. Come on. Fast. What is the answer? Very good, very good. So the answer is option 1. I think it's correct answer. Priyadarshini, super. Coming to the next one. Coming to the next one, guys. Next question from AP. Equilibrium. XY2 dissociate as XY2 is XY plus Y. When the initial pressure is 600 mm, first equation எழுதிடலாமா? Okay. So XY2 எனக்கு என்னவா மாறி இருக்கு? XY plus Y ஆ மாறி இருக்கு. At time t is equal to 0 ல பார்த்தா இது 600 இருக்கு, அப்ப இது 00 இருக்கும். என்ன கேக்குறாங்க? Kp கேக்குறாங்க and P total is given. So at time t is equal to equilibrium 600 minus P. எல்லாத்தோட கோஎஃபிஷியன்ட் பாத்தீங்கன்னா எனக்கு 1 1 1 தான் இருக்கு. அப்ப 600 minus P, this is P and this is P. இப்போ நான் என்ன சொல்லலாம்? I have to find the Kp. Kp க்கு எப்படி கால்குலேட் பண்ணும்? So concentration of a product divided by concentration of a reactant. Correct? This is the concentration nal okay, pressure nal okay. I should say pressure. Correct? So pressure of a product divided by pressure of a reactant. Okay. Navyashree gave answer. Option 4. Super, super. So in the P total mattum nama calculate pannilama. So what is the P total? 600 minus P plus P plus P. Cancel out பண்ணியாச்சு. அப்ப 600 plus P which is equal to 800. அப்ப P is equal to 200. இத தூக்கி substitute பண்ணுங்க. You will get the answer. What is the answer, guys? Option 4. Everybody answer is option 4. Give your answer. Is that everybody answer is option 4? Okay. Everybody answer is option 4. Clear? Okay. So I'm coming to the next question. IUPSC, enga Priyadarshini answer, Sachinoda answer la kaname. Come on, guys. Give your answer. Okay, okay. Yes, yes. Thank you, thank you. Okay. Super, Sachin, super. Yeah. IUPSC, a very basic question da. Option 4. Thank you, Priyadarshini. I think this is for the previous question. What is the answer for this question, ma? What is the answer for this question? It's a very good question. So, inga pathingana, in the NO2 இருக்கட்டும், Cl இருக்கட்டும், CH3 இருக்கட்டும். இது எல்லாமே யாரு? All these are the substituent. இதுல எதுவுமே வந்து main functional group கிடையாது. அப்போ நான் simply lowest locant rule follow பண்ணா போதும். So lowest locant rule follow பண்ணா 1, 2, 3, 4. Very good, Navyashree. Super. 1, 2, 3. Okay, இதா perfect order இருக்கும். Suppose நீங்க வேற ஆர்டர் போறீங்கன்னு பாருங்க. So இதுக்கு 1, இதுக்கு 2, இதுக்கு 3, 4 ன்னு கொடுத்தா உங்களுக்கு 3 and 4 ல சப்ஸ்டிட்யூயன்ட் வருது. ஆனா நம்மளோட ரூல் படி 1 and 2 ல வருது. அப்ப lowest locant rule தான் ஃபாலோ பண்ணனும். இல்ல நீங்க இதுக்கு 1 கொடுத்தீங்கன்னா 1, 2, 3, 4. Guys, ஒண்ணே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கேஸ்ல alphabetical orderக்கு நான் first preference கொடுக்க கூடாது. lowest locant ruleக்கு தான் first preference. So lowest locant rule படி so first place la methyl, second la chloro. What is the answer? Option 3. Very good. Option 3 is the answer. 2 chloro, 1 methyl, 4 nitrobenzene is your answer. Enga Priyadarshini oda answer kanume. Priyadarshini, Sachin, Smart Vishal, everybody. Guys, give your answer. Come on. Give your answer. Okay. Next question.
The energy required to completely separate 1 mole of a solid ionic compound into its gaseous constituent ions. Okay, so healthy food. Hi, hi, hi. Hi, healthy food. Good afternoon, good afternoon. Okay. Yes, guys. Coming to the next question. Superb, superb. Answer vandachu. Option 4. Perfectly right. Okay. Option 4. Correct da? It's a lattice enthalpy. Ionic compound in vanduchinare anga next lattice enthalpy da. Very good, very good. Guys, coming to the next question. Let's come to the next question. Which of the following equilibrium is affected by pressure? Which of the following equilibrium is affected by pressure? So, pressure affect ஆகணும் அப்படினா கண்டிப்பா delta NG ல changes இருக்கணும். ரைட்டா? Delta NG which is not equal to 0 நா கண்டிப்பா pressure நால என்ன இருக்கு? Pressure நால கண்டிப்பா affect ஆகும். அப்ப எங்க delta NG? Option 4 ஆ? டக்குன்னு ஆன்சர் பண்றீங்கப்பா. வெரி குட். பாருங்க ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 2 மட்டும் நான் செக் பண்றேன். இங்க பாருங்க. ஆப்ஷன் 3 மட்டும் செக் பண்றேன். சோ இங்க 2 இருக்கு. 1 + 1. இங்க என்ன இருக்கு? சோ 2 தான் இருக்கு. அப்ப இங்க டெல்டா NG என்னது? ஈக்குவல் டு 0. அங்க பிரஷர் கொடுத்தாலும் ஈக்குவலா ரியாக்டன்ட் ப்ராடக்ட் தான் ஃபார்ம் ஆகும். சோ எந்த சேஞ்சஸும் இருக்காது. பட் பேலன்ஸ் இருக்கிற கேசஸ்ல எல்லாமே டெல்டா NG which is not equal to 0. So delta NG not equal to 0 ல தான் என்ன நடக்கும்? Pressure changes பண்ணும்போது equilibriumம் affect ஆகும். Very good, very good. So bio class in the after this session, Priyadarshini, most probably I think 4:30 இருக்கும்னு நினைக்கிறேன். Most probably it is at 4:30. Yeah guys. Next question. Sachin, the answer is actually 4th one. இதுல third one மட்டும் I think இதான் நீங்க மீன் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். Third one மட்டும் delta NG equal to 0 ன்னு இருக்கு. Okay? So coming to the next question. Coming to the next question guys. A good question. Next good question. Oh, answer vandachu. Super, super smart Vishal. Very good, very good. Okay, alkynes on reduction with a sodium in liquid ammonia form cis alkene. So, இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்? ஸ்டேட்மெண்ட்டை வந்து கரெக்ஷன் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க. Yes. Answer vandachu. Superb. It's actually called as transalkene. What is the name of the reaction? Answer is option 3. Very good, very good. What is the name of the reaction? This is a naming reaction. Correct? Very good, Sachin. Very good. Superb. So, where is our healthy food? Healthy food. Everybody, give your answer. Okay, what is the name of the reaction, guys? Okay, smart Vishal. Super. Smart answer பண்ணிட்டாங்க. So very good. It's a Bitch reduction. உங்களுக்கு cis கிடைக்கணும். உங்களுக்கு cis கிடைக்கணும்னா it is a Lindlar. Very good, very good. Cis கிடைக்கணும்னா Lindlar which is PD, CA, CO3 or BaSO4. Very good, very good. Let's come to our next question. So இந்த questionலயே கொஞ்சம் மிஸ் ஆகலாம் சான்ஸ் இருக்கு. Let's see. யாரு கரெக்ட்டான ஆன்சர் கொடுக்கறீங்கன்னு பார்க்கலாம். Fast, fast. Let's see who's giving an answer. Come on, guys. Option 2, option 2. Very good, very good. இதுமே actually ஒரு naming reaction தான். கரெக்டா? Okay. So this is also one of the naming reaction. 2. Very good, guys. Superb. So ammonia derivative. It is actually hydrazine. Right? இந்த compound ஓட பேர் என்னது? This is called as hydrazine. And Y is your hydrazone. Right? Y is your hydrazone.
and alkane and N2 கிடைக்குது. என்ன naming reaction? Superb. Wolff-Kishner reduction. Very good. Pakka correct. Now, next one. Let's come to the next one, guys. Which one of the following is ionic compound? It's a basic question, but good question. Let's see. Which one of the following is ionic compound? Which one of the following is ionic compound? Usually ionic compound நம்ம எப்படி பார்ப்போம்? Metal, non-metal இருக்கணும். கரெக்டா? Metal and non-metal இருக்கணும். எங்க metal and non-metal இருக்கு? Okay. So எல்லாமே உங்களுக்கு fluorides இருக்கு. இல்ல நீங்க Fajans rules வச்சு explain பண்ணா even you can explain with the help of Fajans rule. Come on guys. What is the answer? 2 2 2 2. Okay. What about others? Others? So phosphorus, nitrogen, phosphorus, arsenic, then antimony, bismuth. So all these are belongs to what? So antimony and then bismuth. Option 2. Everybody said option 2. See, நம்ம என்ன படிச்சிருக்கோம்? Covalent character எப்போ இருக்கும்? Suppose if the cation is smaller size and anion is bigger size. இங்க just opposite இருக்கு. கரெக்டா? First of all, bismuthங்கிறது என்னது? It's a metal. Fluorineங்கிறது என்னது? It's a non-metal. அங்கேயே ஆன்சர் கிடைச்சாச்சு. இல்ல அதை விட தாண்டி நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னா சோ இங்க மெட்டல் எப்படி இருக்கு? லார்ஜர் சைஸ்ல இருக்கு. இதுவே நான் மெட்டல் எப்படி இருக்கு? ஸ்மாலர் சைஸ்ல இருக்கு. அப்படி இருந்தா அயனிக் கேரக்டர் தான் மேக்ஸிமமா இருக்கும். So cations are bigger, anions are smaller na maximum ionic character. Very good, very good. Let's come to the next question. Let's come to the next question. Come on guys. We are discussing the chill questions. Like ரொம்ப complicated la illama like average concept ah irukra question da நம்ம discuss பண்ணிட்டு இருக்கோம். So let's continue. We have few more questions. I think only 10 to 15 questions. Okay. Come on guys. Fast. If the ionic radii of A plus, okay, answer vandachu. Navishri gave answer 2. What about others? Wolff-Kishner, okay, Pali question, fine. What about others? Everybody. Where is Smart Vishal? Where is Sachin? Guys, give your answer. Give your answer, come on. Okay, see, அவங்க என்ன சொல்லிட்டாங்க? Sachin gave answer. Okay, see, ionic radii of a B plus and A minus approximately similar இருக்கு. Atomic radii of A. நம்மளுக்கு தெரியும், between A and A plus பாத்தீங்கன்னா A plus is smaller. Between B and B minus பாத்தீங்கன்னா B minus is greater. அப்ப நான் எதை choose பண்ணணும்? எனக்கு A ஓட வேல்யூ ஜாஸ்தியா இருக்கணும். இங்க இருக்கிறதுலயே A ஓட வேல்யூ இங்க ஜாஸ்தியா இல்ல. கரெக்டா? Guys, அவங்க கேட்டிருக்கிறது, please check out the answer. The answer is right. It is not option 2. It's a very good question. கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க பார்க்கலாம். நம்மளுக்கு தெரியும், cations are always smaller than your parent atom. Questionல கேட்டிருக்கிறது atomic radii of A and B தான் கேக்குறாங்க. அப்போ anions are always bigger than the parent atom. கரெக்டா? இந்த கான்செப்ட் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இங்க பாருங்க என்ன கேட்டிருக்காங்க. இப்போ A ஓட வேல்யூ தான் இங்க கொடுத்திருக்காங்க. A வேல்யூ இந்த 1.34 விட ஜாஸ்தி இருக்கணும். ஏன்னா இந்த கேட்டயானோட A பிளஸ் 1.34 தான். அப்ப கண்டிப்பா 1 கிடையாது. சோ 2 கிடையாது. அண்ட் இங்க பாருங்க, சோ ஆப்ஷன் 3 வரலாம் ஆர் எல்ஸ் ஆப்ஷன் 4 வரலாம். கரெக்டா? இப்போ ஆனியான பத்தி பேசுங்க. ஆனியானோட வேல்யூ 1.34. நம்ம என்ன பேசிருக்கோம்? இஃப் யூ கம்பேர் டு த ஆனியான் அண்ட் தென் த பேரண்ட் ஆட்டமோட சைஸ் எப்படி இருக்கணும்? கம்மியா இருக்கணும். ரைட்? அப்போ இங்க 1.96 ஓகே கேட்டயானுக்கு, இங்க 0.72 இருக்கு. அப்போ 1.34 விட 0.72 கம்மி. அப்போ இந்த B minus 1.34 na this is 0.72 தான் இருக்கும். So option 3 is a correct answer. Option 4 வராது. ஏன் வராது? Because இது 1.34 na கண்டிப்பா the atom, neutral atom should be less than that. Okay guys, it's a very good question. கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும். Let's come to the next one. Let's come to the next question. Superb question. The number of possible
Priyadarshini, please check your... Okay, fine, Sachin. Good. Priyadarshini, are you clear? It's a good question, guys. Questionல கேட்டிருக்கிறது A plus யோ B minus யோ பத்தி கிடையாது. Questionல கேட்டிருக்கிறது நியூட்ரல் ஆட்டம்க்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காங்க. நியூட்ரல் ஆட்டம்க்கு எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. Okay, number of possible isomers for the complex with the formula of... Number of possible isomers for the complex with the formula of... என்ன வரும்? ஃபர்ஸ்ட் எந்த ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸும் வராது. அயனைசேஷன், கோஆர்டினேஷன் அண்ட் தென் லிங்கேஜ், இது மாதிரி எதுவுமே வராது. அப்ப ரெண்டு கேஸ் நான் பேசலாம். எந்த ரெண்டு கேஸ் பேசலாம்? ஒன் இஸ் எய்தர் ஜியோமெட்ரிக்கல், another one is optical. ஓகே, ஆன்சர் வந்தாச்சு. 2ன்னு சொல்லி ஸ்மார்ட் விஷால், வெரி குட். ஓகே, சோ இப்ப ஜியோமெட்ரிக்கல் பார்க்கலாமா நம்ம? ரைட்டா? சோ எப்படி வரும்? கோபால்ட். Okay, so octahedral complex. So here is your En drop பண்ணியாச்சு chlorine. So இப்போ இதோட mirror images பார்த்தா super impose ஆகாது. Okay, இதோட mirror images பார்த்தீங்கன்னா என்ன ஆகாது? Super impose ஆகாது. So here it shows optical activity. But இதுவே நீங்க trans compound எடுத்துட்டீங்கன்னா, suppose if you take a trans compound, one of the good question. Okay, so 1, 2, 3. Correct, right? So this compound is cis and this one is trans. Very good, very good. Everybody gave a correct answer. Super. Priyadarshini, where is your answer? Yeah, guys. Coming to the next question. Yeah, in the question la nanga super பண்ணிடுவோம். Correcta? What is the answer, guys? Okay, very basic question. Come on. Aniline reacts with cis and trans and then cis-illa. Very good. Good answer. Avyashri, superb. Aniline reacts with the bromine water to give X as a major product. Yes, guys. Tell me quickly. Answer is option 2. Superb. 2, 4, 6. Tribromo aniline. Color white. இதெல்லாம் வந்து distinguishing testல கூட இதெல்லாம் சொல்லலாம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். distinguishing testல கூட you can say. Next ஒரு question. A basic question. Come on, guys. First, which of the following complex shows linkage isomerism? Which of the following complex shows linkage isomerism? Again. Come on, guys. Fast. Okay, so linkage isomerism. Very good, Sachin. So linkage isomerism na namakku theriyum. This will takes place in the ambidendate ligand அப்படினு சொல்லிட்டு. கரெக்ட்டா? அப்ப இங்க ambidendate ligand இருக்குது யாரு? Option 2. ONO is a ambidendate ligand. Superb. Very good. Option 2 is the answer. Okay, let's come to the good question. Volume of CO2 obtained by the complete decomposition of 9.85 gram of barium carbonate. Solve பண்ணிடலாமா குயிக்கா? Okay, let's do it. இங்க பாருங்க, first reaction என்ன? barium carbonate decompose பண்றோம். என்ன கிடைக்கும்? barium oxide plus carbon dioxide கிடைக்கும். Am I right? barium carbonate decompose பண்ணா you will get barium oxide plus carbon dioxide. அடுத்த step என்ன? Okay, இங்க equation balanced இருக்கு. If you take 1 mole this, you are getting 1 mole carbon dioxide. 1 mole barium carbonate weight எவ்வளோ? 197 gram. 197 gram எடுக்கும்போது எனக்கு எவ்வளோ வால்யூம் கிடைக்கும்? 22.4 லிட்டர் கிடைக்கும். ஓகேவா? 22.4 லிட்டர். அப்போ இது 9.85 கிராமா இருந்துச்சுன்னா how much you will get? அவ்வளவுதான். So 197 எடுக்கும்போது 22.4 னா 9.85 எடுக்கும்போது எவ்வளவு கிடைக்கும்? So please do crisscross. The answer is 1.12 liter. Okay, இங்க 11.2 இருக்கு. 1.12 liter is a correct answer. Guys, are you clear? Okay, super Navishri. Good. Sachin, good.
coming to the next one. இதுல ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க மோலா வச்சு மோல் எடுத்துட்டு மோல்ல இருந்து அதுக்கப்புறம் வால்யூம் மாத்தி அது மாதிரிலாம் பண்ணுவாங்க, which is not required. ஓகே, நீங்க டைரக்டாவே கம்பேர் பண்ணிடுங்க. சோ இங்க கிராம் இங்க வால்யூம் இப்படி கம்பேர் பண்ணீங்கனால you will get the same answer. சோ இங்க கிராம் கொடுத்திருக்காங்க, இங்க லிட்டர் கொடுத்திருக்காங்க. எப்ப மோல் எல்லாம் மாத்தணும்னா சப்போஸ் உங்ககிட்ட ரெண்டு ரியாக்டன்ட் இருக்கு, அதுல லிமிட்டிங் ரியாஜென்ட் கண்டுபிடிக்கணும்னா தான் நான் மோல்ஸ் மாத்தணும். இங்க இருக்கிறதே ஒரே ஒரு ரியாக்டன்ட் தானே, அப்ப நான் கிராம் டு வால்யூம் ரேஷியோ சொன்னாலும் இல்ல கிராம் டு மோல் ரேஷியோ பேசினாலும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். ஓகே, எஸ். Coming to the next question, guys. Very good question. Heisenberg uncertainty principle. Heisenberg uncertainty principle. In an atom, an electron is moving with a speed of 600 m second inverse with the accuracy of given. Okay, certainty with the which position? Okay, so question la ketirukku enna ketirukanga, they are talking about delta x, right? So delta x da ketirukanga. How much velocity is given? 600 m second inverse is given. I should find delta v. Delta v is the uncertainty in velocity. Correct? எப்படி calculate பண்ணலாம்? So 600 into 0.05%. இந்த அளவுக்கு தான் accuracy இருக்கு. So divided by 100, I will find the delta v. Correct, right? Which means uncertainty in the velocity. Next formula என்ன? Delta x into m into delta v, which is equal to h by 4 pi. Correct, right? நம்ம calculate பண்றது யார பத்தி? delta x பத்தி. அப்ப delta x is equal to h ஓட வேல்யூ என்னது? 6.6 into 10 to the power of minus 34 டேட்டா கொடுத்திருக்காங்க. So divided by என்ன வரும்? 4 into 3.14. What is m? Mass of the electron கொடுத்திருக்காங்க, which is 9.1 into 10 to the power of minus 31. And then வேற என்னது? So delta v இங்க substitute பண்ண delta v. இது எல்லாத்தையும். Okay guys, I am completely trusting your answer. I am not solving this question. Option 3 is a correct answer. Okay, so calculation போட்டிங்கனா you will get it. Okay, don't spend time for the calculation and all. Okay, உங்களுக்கு step solve பண்ண தெரிஞ்சா போதும். So delta v கண்டுபிடிக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Uncertainty in the velocity. So எப்படி பண்றோம்? So 600 into the accuracy divided by 100. Okay, let's come to the question. Oxidation state of chromium is plus 6 in. Oxidation state of a chromium is plus 6 in. Good question. It's a very good question. Let's see who will give the answer. Everybody, come on. Guys, give your answer. Give your answer. Oxidation state of a chromium is plus 6 in. Option 4. Very good, Navyashree. Perfect answer. Okay, CrO5 yaru? It's a butterfly structure. Right? It's a butterfly structure. இங்க இருக்கிற ஆக்சிஜன்லாம் என்ன சார்ஜ் இருக்கும்? -1 சார்ஜ் தான் இருக்கும். இங்க மட்டும் தான் -2. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா you will get +6. and இங்க பாத்தீங்கன்னா so -2 into 3 -6. so அப்ப குரோமியம்க்கு +6. very good. option 2 and 3 is the right answer. Sachin, very good, super. எங்க ஸ்மார்ட் விஷாலோட ஆன்சர் காணோம்? பிரியதர்ஷினி எங்க போனாங்க? Where is Priyadarshini? Okay, coming to the next one, guys. Coming to the next one. See, there are two methods to solve the question. So நான் உங்களுக்கு சொல்றேன். There are two methods to solve the question. So you can proceed in your way. இந்த question வந்து Dumas method னு சொல்றாங்க. But actually இது வந்து ஒரு stoichiometry question தான். Okay, this is basically a stoichiometry question. Solve பண்ணலாமா நாமோ? Okay, x gram of an organic compound. Just a second. Okay, so x gram of an organic compound இருக்கு and the volume of nitrogen கொடுத்துட்டாங்க. and என்ன கொடுத்திருக்காங்க இன்னொன்னு mass percentage of the nitrogen is also given. so இந்த டேட்டா வச்சு நம்ம என்ன
என்ன கால்குலேட் பண்ணலாம்? What can we find? சொல்லுங்க பார்க்கலாம். Mass percentage of the nitrogen is 46.8. So I can say 46.8 gram is present in 100 gram of the organic compound. சொல்லலாமா? இது organic compound, இது nitrogenோட weight. 46.8 gram of nitrogen is present in 100 gram of organic compound. Correct, right? இப்போ பாருங்க நான் எப்படி ஃப்ரேம் பண்றேன்னு. 23.4 ml. நம்மளுக்கு தெரியும் cc னா ml அப்படின்னு சொல்லிட்டு. 23.4 mlங்கிறது வந்து எங்க இருந்து கிடைச்சிருக்கு? x கிராம்ல கிடைச்சிருக்கு. ஆன்சர் சால்வ் பண்ணிட்டீங்களா guys? ஓகே, ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்க பார்க்கலாம். இட்ஸ் a very good question. கிடைச்சிருக்கு. இப்போ நான் என்ன சொல்லலாம்? see 22,400 ml எடுத்துட்டீங்கன்னா அதுதான் எவ்வளவு வெயிட்? 28 கிராம் ஆஃப் நைட்ரஜன். கரெக்டா இல்லையா? 22,400 ml தான் 28 கிராம் ஆஃப் நைட்ரஜன். அப்போ 23.4 ml க்கு ஒரு ஆன்சர் கிடைக்குமா? கிறிஸ் கிராஸ் பண்ணும்போது அந்த வெயிட் தான் இப்போ, that means the weight of nitrogen நான் கண்டுபிடிச்சிட்டேன். Guys, are you clear? So I found the weight of nitrogen. I will consider it as y. Y நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். So 22,400ல 28 கிராம் ஆஃப் நைட்ரஜன் இருக்கு. அப்ப 23.4 ml ல எவ்வளவு கிராம் ஆஃப் நைட்ரஜன் இருக்கு அதை நான் y ன்னு வச்சாச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? see y கிராம் ஆஃப் நைட்ரஜன் present in x கிராம் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். நம்மளோட x கிடைச்சாச்சு. do the crisscross and this is your final answer. Okay, நான் சம்ம சால்வ் பண்ணல. I have given you the trick. Okay, இப்படி நீங்க சால்வ் பண்ணலாம். இது இல்லாம வேற இன்னொரு ஃபார்முலா கொடுக்கறாங்க. percentage of nitrogen is equal to volume divided by 8 into weight. Okay, 8 into weight. So இந்த weight தான் என்னது? That is your x gram. Okay, that is your answer. இதுல சால்வ் பண்ணாலும் you are getting an answer, but this is actually some basic concept of chemistry. The correct answer is option 3 is a correct answer, guys. It is not option 4. Okay, option 3 is a correct answer. So நான் வேணா இன்னொரு டைம் ரிப்பீட் பண்றேன். இங்க பாருங்க, mass percentage of nitrogen கொடுத்திருக்காங்க. அப்படினா 46.8 வந்து 100 gram of organic compoundல இருக்கு. Okay, so next நான் என்ன பண்றேன்? 23.4 ml வந்து x gram of organic compoundல இருந்து வந்திருக்கு. அதனால 22,400 வந்து 28 gram of nitrogen. அப்ப 23.4 ml அப்படினா என்னது? y gram of nitrogen. கண்டுபிடிச்சிட்டனா? So 4600 gramல present ஆயிருந்துச்சுனா அப்ப y gram x gramல தான் present ஆயிருக்கும். அந்த x gram நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. That's all. Okay. Yes, coming to the next question, guys. Coming to the next question. Come on, fast. Physical chemistry calculation நாலே கொஞ்சம் ஓடிறீங்களே ஏன்? Okay, so this is a theory question now. Let's give an answer. Everybody. Navya, Sachin, are you clear? Smart Vishal. Guys, are you clear? Are you clear? Okay, let's come to this question. Fast. Statement 1. Yeah. Yes, rate constant is not influenced by catalyst. Correct? Rate constant is not influenced by catalyst. Is it a right statement or wrong statement? It's a wrong statement. Statement 1 is wrong. Okay, yeah. Because K is equal to AE to the power of minus EA by RT. So, இங்கே என்ன வந்தாச்சு? ஒரு relation வந்தாச்சு. கரெக்டா? நீங்க catalyst போடுறீங்க. அப்ப activation energy என்ன ஆகும்? கம்மி ஆகும். அப்ப K value என்ன ஆகும்? K values increases. Okay. So, where is Navyashri answer, guys? Everybody respond. Okay, K values increases. ஏன்னா இங்க என்ன இருக்கு? Negative இருக்கு. கரெக்டா? You have a negative one. அப்போ activation energy கம்மியாச்சு அப்படின்னா நெகட்டிவா இருக்கறனால K வும் activation energy directly proportional தான் நம்மளுக்கு. கரெக்டா?
not directly proportional, negative, கம்மி ஆகுது. Okay, அப்போ activation energy கம்மி ஆச்சுனா கண்டிப்பா K value increases. அப்ப statement 1 is wrong. And statement 2 தப்பு தான் guys. This is a direct NCERT question. NCERT ல இந்த exact H2O2 எப்படி decompose ஆகுதுங்கறத step wise கொடுத்திருப்பாங்க. அதுல பாத்தீங்க அப்படினா so rate is equal to K into concentration. Rate is equal to, it's a second order reaction guys, it's a second order reaction, so it is not a first order reaction. So please check out the NCERT la namalukku slow step reactions irukku. So answer is statement 2 and statement 1 both are false. Okay, let's come to the next one. Coming to the next one guys. Okay, the correct increasing order for the wavelength of absorption in the visible region for the complexes CO3+. So என்ன சொல்றாங்க, they are talking about the wavelength of the absorption, right? So wavelength சொன்ன உடனேயே எனர்ஜிக்கு ரிலேட் பண்ண வேண்டியதான். அப்ப energy is inversely proportional to what? Wavelength. Energy is inversely proportional to what? Wavelength. கரெக்டா? அது நம்மளுக்கு தெரியும். And spectrochemical series, option 2. Okay, very good. Sachin is option 3. Okay, what about Navyashree? What is your answer? Smart Vishal, Priyadarshini, give your answer guys. Okay, so namalukku theriyum spectrochemical series, all the ligands are arranged based on the energy அப்படினு சொல்லிட்டு, ரைட்டா? அப்போ ethylene diamine NH3H2O, இதுல maximum எனர்ஜி இருக்குது யாரு? ethylene diamineக்கு. அப்போ நம்ம என்ன பேசியிருக்கோம், எனர்ஜி ஜாஸ்தியா இருந்தா வேவ்லென்த் எப்படி இருக்கும்? கம்மியா தானே இருக்கும். கரெக்டா இல்லையா guys? பாருங்க, ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் எனர்ஜி ஆர்டர் யாருக்கு ஜாஸ்தி? ethylene diamine அடுத்து யாருக்கு ஜாஸ்தி? NH3 அடுத்து யாருக்கு ஜாஸ்தி? H2O. இதான் for the energy. இப்போ வேவ் லென்த் கேக்குறாங்க. அப்ப வேவ் லென்த் யாருக்கு ஜாஸ்தியா இருக்கும்? H2O க்கு ஜாஸ்தியா இருக்கும், அடுத்து NH3 க்கு ஜாஸ்தியா இருக்கும், அடுத்து ethylene diamine. क्वेश्चनல என்ன கேக்குறாங்க? இன்கிரீசிங் ஆர்டர் கேக்குறாங்க. Edwin sir is not available today. He won't come. Snake Babu, நீங்க என்ன வடிவேல் ஃபேனா? ஸ்னேக் பாபுலாம் வச்சிருக்கீங்க. ஓகே, so it's increasing order அப்படிங்கறனால, so ethylene diamine, then NH3, they are talking about the increasing order. So ethylene diamine, NH3 and then H2O. So this is the correct answer. Option 4 is right. Okay, option 4 is correct. Sachin, are you clear Sachin? Okay, it is not option 3. Please check out. Okay, energy oda opposite da enadhu? Wavelength. And அவங்க ஸ்பெசிஃபிக்கா என்ன கேட்டிருக்காங்க? இன்கிரீசிங் ஆர்டர்னு கேட்டிருக்காங்க. இன்கிரீசிங் ஆர்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளுக்கு? ஃப்ரம் லோவர் டு ஹையர், அதான் மீனிங். ஃப்ரம் லோவர் டு ஹையர், ரைட்? அப்போ ethylene diamine followed by NH3, okay, it is nice. Yeah, super. Very good. Guys, coming to the next question. Give your answer, ma. Select the incorrect statement from the following. Okay, actinoids are highly reactive metals, especially when finely divided. This is not only for actinoids. இந்த ஒரு எலிமெண்ட் எடுத்து அதை ஃபைனா டிவைட் பண்ணீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா ஜாஸ்தி ஆகும். சர்ஃபேஸ் ஏரியா ஜாஸ்தி ஆகும் போது கண்டிப்பா அங்க ரியாக்டிவிட்டி என்ன ஆகும்? ஜாஸ்தி ஆகும். செகண்ட் ஒன் பாருங்க, actinoid contraction is greater for element to element than the lanthanoid contraction. இதுவுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். Oh, super. Snake Babu, your answer is right. Okay, so most basic hydroxide of lanthanoids is formed by lutetium. That is wrong, because lanthanumல இருந்து lutetium போகும்போது basic strength என்ன ஆயிட்டு இருக்கு? டிக்ரீஸ் தான் ஆயிட்டு இருக்கு. இதோட சைஸ் பெருசு,
இதோட சைஸ் சின்னது. சோ இங்க OH minus ion ஈஸியா வெளியில வராது. Very good, very good. Super. Sachin, where is your answer? Okay, so lanthanum to lutetium illa cerium to lutetium சொன்னாலுமே correct. Super, super. Decreases, it's correct. Guys, give your answer everybody. Okay, we have few more questions. Okay, few more questions to discuss. Next one. Next one. Come on fast. Number of hybrid orbitals involved in bonding in benzene molecule. So, இப்போ benzene ஓட structure draw பண்ணிடலாமா? Okay, so இந்த ஒவ்வொரு கார்பன் ஆட்டமும் என்ன ஹைபிரிடைசேஷன்ல இருக்கும்? sp2 ஹைபிரிடைசேஷன்ல இருக்கும். இந்த மொத்தம் எத்தனை sp2? So 1 2 3 4 5 6. அப்போ 6 sp2 இருக்கு. கரெக்ட்டா இல்லையா? There are 6 sp2 hybrid orbital. ஒவ்வொரு sp2லயும் எத்தனை ஆர்பிட்டல் இருக்கும்? ஒரு s orbital and then 2 p orbital. Correct, right? Sachin, why the answer is 5? எங்க answer 5 இருக்கு? We don't have an answer 5, right? Huh? Hello, Palniyappan. Typing mistake. Okay, fine, fine. Hi, hi. So, என்ன ரொம்ப நாளா ஆளை காணோம் கிளாஸ்க்குள்ள? ரொம்ப தீவிரமா படிச்சிட்டு இருந்திருக்கீங்க, ரைட்டா? Why didn't you join for so long? Okay. So, அப்போ ஒவ்வொரு sp2லயும் 3 orbitals இருக்கும். அப்போ 6 இருக்கறனால 6 into 3 which is equal to 18. So, wish you all the best to everyone. So, as Palani joined right now, I am telling to him, wish you all the best, Palani. Okay. So, நல்லா பண்ணுங்க. எந்தெந்த கான்செப்ட்ஸ்லாம் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் எப்பயுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டு எவ்ரி ஒன். ஓகே, இந்த நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஸோ பேப்பர் கண்டிப்பா லைக் நம்மளுக்கு படிச்சதுதான் தெரியறதா வரப்போகுது. அதனால கொஞ்சம் நல்லா கான்பிடென்ட்டா பயப்படாம அட்டென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஃபுல்லா இருக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் வரும் அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் அட்டெண்ட். ஓகே, ஸோ டவுட்ஃபுல்லா இருக்கிற கொஸ்டின்ஸ் வேண்டாம். Yes, I'm giving motivation only, Palniyappan, to everybody. Okay, so wish you all the best. நல்லா மார்னிங் ப்ரே பண்ணிட்டு கிளம்புங்க. கரெக்டான டைமுக்கு ரீச் ஆகுங்க சென்டருக்கு. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுக்கோங்க. ஸோ எய்தர் லைக் இப்போ இருக்கிற மீடியாஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது லைக் எல்லாமே நிறைய ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் இல்லை, ஒரே நெகட்டிவா தான் இருக்கு. ஸோ அதுல எதுக்குள்ளேயும் இன்வால்வ் ஆகாதீங்க. நம்மளோட ஃபோக்கஸ் என்ன? நம்ம மார்க் வாங்கணும், அதுவும் வந்து ப்ராப்பரா மார்க் வாங்கணும். ஸோ ஒரு பேப்பர் லீக் ஆயிட்டு அந்த பேப்பரை பார்த்து மார்க் வாங்குறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? கரெக்டா? அதுவும் நீங்க என்ன பண்ண போறீங்க? யூ ஆர் கோயிங் டு பிகம் அ டாக்டர், ரைட்? அப்ப வந்து டாக்டர்ங்கிறது எவ்வளோ ஒரு லைக் இட்ஸ் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் மட்டும் இல்லாம இட்ஸ் லைக் அ வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? அதுக்கெல்லாம் ஒரு ஜஸ்ட் பேப்பரை படிச்சுட்டு அங்க போய் எக்ஸாம் எழுதி வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? இட்ஸ் கம்ப்ளீட்டா வந்து பர்த்தே கிடையாது. அதான் அதனால நம்ம எதுக்கும் அங்க இங்க இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ்க்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணாம நம்ம நல்லா படிச்சிருக்கோம். கண்டிப்பா பேப்பர் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ டென்ஷன் ஆகாம அண்ட் தென் பேனிக் ஆகாம ரிலாக்ஸா நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ கரெக்டா அதை எழுதிட்டு வாங்க. ஓகே, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே guys, coming to the next one, option 3. So I know that my students and Xylem students, everybody, so you are going to rock. So trust you guys. கண்டிப்பா நீங்க நல்ல மார்க் எடுப்பீங்க, எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஓகே, coming to the next question. Okay, Snake Babu gave answer. It is option 3, 18. Superb. எங்க சச்சினை காணோம்? சச்சின் 5 ஆன்சர் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்களா என்ன? Yes, yes. Select the essential amino acid that has heterocyclic. Okay, select the essential amino acid that has heterocyclic ring. யாருக்கு heterocyclic ring இருக்கு இங்க? valine, glutamic acid, phenylalanine. Okay, phenylalanine. And what is the answer guys? Tryptophan. So tryptophan இதெல்லாமே வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். Definitely you may have questions from this area. Essential amino acids la heterocyclic வந்து tryptophan. Okay, let's come to
Very good, Sachin. Super. Guys, next one. Come on, quick. Which 3D element has greatest tendency to convert +3 state, +3 oxidation state to +2 state in the aqueous solution? Varsha. Yes, welcome. Option 2. Guys, option 2 correct. It's a really very good question. நம்ம expect பண்றது இதுதான். Option 2 தான் நம்ம expect பண்ணுவோம். But right answer என்ன தெரியுமா உங்களுக்கு? Cobalt. It's a very good question. ஏன்னா கோபால்ட்ல தான் highest electrode potential இருக்கு. அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க பாருங்க, aqueous அப்படின்னு சொல்லிட்டு. So this has a highest electrode potential value. highest electrode potential value இருக்கு அப்படின்னா CO3+ தான் என்ன ஆகும்? CO2+ மாறும். நான் குயிக்கா இதுக்கு மட்டும் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிடுறேன். இந்த கோபால்ட் அப்படிங்கிறது இட்ஸ் a small size. கரெக்டா? இட்ஸ் a small size. Compared to what? Compared to manganese. Left to right size of the atom decreases. கோபால்ட் சின்னது. அப்ப சின்னதா இருக்கறனால இந்த third ionization enthalpy இருக்கு பாத்தீங்களா? It's very great-ஆ இருக்கும் third ionization enthalpy. Okay. அப்போ கோபால்ட்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை ஈஸியா வாங்கலாம், 2 எலக்ட்ரானை ஈஸியா வாங்கலாம். பட் third எலக்ட்ரானை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஸ்மால் சைஸ், third ionization enthalpy is very greater. அதனால என்ன சொல்றாங்க? This CO3+ ion in aqueous underline H2O liganda இருக்கும்போது, ஓகே, சோ அது எப்படி இருக்குன்னு சொல்றாங்க? அன்ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்றாங்க. CO3+ is unstable. அது ஈஸியா வாட்டர் கூட ரியாக்ட் ஆயிரும் அண்ட் ஈஸியா வாட்டர் கிட்ட இருக்கிற ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கும்னு சொல்றாங்க. ஓகே, சோ ஈஸியா அது எலக்ட்ரானை வாங்கிடும். தட்ஸ் a main concept. ஓகே, சோ அதனால the right answer is option 1. நீங்க third ionization enthalpy greaterும் சொல்லலாம். Don't just focus only for electronic configuration. So manganese +2 தான் D5 configuration. அப்ப D5 configuration தான் stable. அப்படி மட்டும் சொல்லக்கூடாது. ஓகே, the right answer is cobalt. எதனால cobalt? ஏன்னா cobalt 3+ unstable-ஆ இருக்கு வாட்டர்ல. ஓகே, third ionization enthalpy ரொம்ப greater. அதனால தான் cobalt is positive. Let's come to the next one. Okay, a direct question from the reagents. Correct? Direct question from the reagent, guys. Come on fast. Easy-ஆ சொல்லிடலாம். Let's see who will give an answer. Come on. Fast, quick. What is the answer? What is the answer, guys? Come on. Option 3. Varsha. Super. So, எங்க? Palani, where is your answer? Sachin, Tek Babu, Priyadarshini, Navyashree. What is the answer, guys? Come on, quick. Okay, so the answer is option 3. எப்படி குயிக்கா ஞாபகம் வச்சுக்கலாம்? PB பாத்தீங்கன்னா it will form PbCl2. அப்போ white color, கரெக்டா? Al வந்து அலுமினியம் ஹைட்ராக்சைடு. அப்போ 2 is D. Okay, very good. Dilute HCl. It is 1. Carbonate is strontium. And then this is for manganese. Manganese ku enna kadaikum? MnS kadaikum. This is strontium carbonate. Very good Sachin. Very good Palniyappan. Superb. Very good question. It's also a very good question. Usually the SN1, SN2 base panni questions கேட்டுட்டே இருக்காங்க. Come on, guys. Give your answer. Which among the following compound will be more reactive for SN1 reaction? Which among the following compound will be more reactive for SN1 reaction? Option 3. Super. Very good. Okay. So option 3 la enna irukku namalukku? So it's a what carbocation? Cl velila poyachu. Positive charges are correct. Chlorine connected carbon is connected to 1, 2. Super, guys. Inga stability irukku. Very good. Allyl carbocation, of course, which is more stable. Super. Next one, it's a tertiary allyl carbocation.
Good, good, good. Coming to the next one. Coming to the next one. CH3, CH2, COOH. Okay. So, என்ன add பண்றாங்க? NH3 add பண்றாங்க. Very simple. So, this is acid. NH3 யாரு? It's a base. அப்ப என்ன ஆகும்? CH3, CH2, COOH. அது கூட நீங்க NH3 add பண்றீங்க. You will get a product CH3, CH2, COO, NH4 ன்னு கிடைக்கும். இதுல இருந்து ஆன்சர் ஃபைனல் ஆன்சரே கொடுத்தாச்சே. guys everybody okay so இங்க என்ன ஆகும் நம்மளுக்கு வாட்டர் மாலிக்யூல் வெளில போகும். so ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது what we will get CH3, CH2, CO, NH2 ன்னு கிடைக்கும். that is your option A. P2O5 னா டீஹைட்ரேஷன் நடந்து so என்ன கிடைக்கும் you will get cyanide. cyanide கூட LiLHO4 போட்டீங்கன்னா option 2 is perfectly right. very good. you will get reduction ஆகும். cyanide reduction ஆயிட்டு propyl amine is a product. okay next one. next question guys. next one. statement 1. Fluorine oxidizes water to oxygen, whereas a chlorine react with water to form corresponding hydrohalic and hypohalous acid. It's a very good question. Statement 2 பாருங்க. Oxidizing power of halogen. Oxidizing power of halogen. What's the answer? Come on guys. Quick. Good question. Very good question. Fluorine oxidizes water to oxygen. நடக்குமா நடக்காதா? fluorine இருக்கு, F2 இருக்கு, water இருக்கு. so என்ன ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு? H2 உங்களுக்கு என்னவா மாறிடும்? O2 ஆ மாறிடும் and this will become HF. so statement 1 is pakka right and statement 2 is false. Varsha super, very good, it's right. Oxidizing power. Oxidizing power na என்னது? அங்க reduction நடக்கணும் கரெக்ட்டா? அப்ப F2, Cl2, Br2, I2. இதுல பெஸ்டா reduction நடக்கிறது F2 க்கு தான். I2 க்கு கம்மியா தான் reduction நடக்கும். It's a bigger size. அப்ப down the group இந்த reduction power reduction கம்மியாகுது. Oxidizing agent கம்மியாகும். ஆனா increase ன்னு கொடுத்திருக்காங்க. Very good. Super. Let's come to the next question guys. Next question, come on. Fast. We have 5 more questions. Exacta 5 more questions is there. We'll discuss it quickly. The most suitable reagent for the following conversion is. The most suitable reagent for the following conversion is. Option 3. Superb. நம்ம discuss பண்ணதான். So என்னது? This is called as Lindlar's catalyst. H2PD PSO4. So Birch reduction na trans alkene கிடைக்கும். Very good. Coming to the next question. Good question again. A very good question. Sachin super. Raji super. Raji option 1 now. Option 1 கிடையாது. It is not option 1. Option 1 பண்ணா it's indirect addition. Acetone தான் கிடைக்கும். Very good. Super. Okay, next question க்கு answer பண்ணியாச்சு. Guys, very good. Super. Okay, so largest boiling point ன்னு கேட்டிருக்காங்க. இந்த question நான் கொஞ்சம் உங்களுக்கு alter பண்ணி கொடுக்கிறேன். Let's see who will. Shri, very good. See, in Al2SO4 tricycle பாத்தீங்கன்னா டோட்டலா 5 ions இருக்கும். அப்போ greater the number of ion, greater will be the colligative property. இந்த ஸ்டோரி எல்லாம் தெரியும் உங்களுக்கு. Suppose question என்ன கேக்குறாங்க? Largest freezing point ன்னு கேக்குறாங்க. Largest freezing point. அப்போ உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கும்? Largest freezing point of the solution. Now what is your answer? Largest freezing point. Okay? Question நம்ம twist பண்ணிடலாம். So இப்ப largest boiling point இல்லாம suppose largest freezing point கொடுத்தாங்கன்னா what is your answer?
Option 2. Very good, Varsha. Superb. Okay. Largest freezing point குடுக்கும்போது நம்மளுக்கு தெரியும். What is the formula? Delta TF is equal to TF naught minus TF. So, இந்த value greater இருந்துச்சு அப்படின்னா automatically delta TF என்ன ஆயிடும்? கம்மி ஆயிடும். கரெக்டா? அப்ப delta TF is one of the colligative property. அப்ப delta TF கம்மியா கிடைக்கணும்னா lesser number of ions தான் இருக்கணும். Okay. So, இந்த இடத்துல mistake பண்றீங்க. Freezing point of the solution ஜாஸ்தியா இருக்கணும்னா delta TF கம்மியா இருக்கணும். அப்போ less number of ions வந்து இங்கதான் இருக்கு. So, this has a high freezing point of the solution. Okay. Very good. Very good. Coming to the next question, guys. Coming to the next question. Which of the following carbocation is expected to be most stable? இது ஒரு basic question. I think நிறைய time நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த question. கரெக்டா? Right? Option 2. Okay, fine. That's a previous question. Previous question answer. Which of the following carbocation is expected to be a more stable? Come on, guys. Quick, quick. What is the answer? எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா skeleton ஒரே மாதிரி தான் இருக்கு. பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. கரெக்டா? ஈங்கிறது இங்க ஜெனரலா எலக்ட்ரோஃபைல் தான் நம்மளுக்கு. ரைட்? ஓகே. NO2 குரூப்ஸ் எல்லாத்துலயுமே கனெக்ட் ஆயிருக்கு. The NO2 குரூப்ங்கிறது யாரு? ஓகே. What is an NO2 group? NO2 group is electron withdrawing group. அப்போ electron withdrawing group கூட டைரக்டா பாசிட்டிவ் சார்ஜ் கனெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி இருக்கும்? அன்ஸ்டேபிளா இருக்கும். கரெக்டா? அப்போ இங்க இருக்கிறதுலயே NO2க்கும் பாசிட்டிவ் சார்ஜுக்கும் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறத நான் பாக்குறேன். ஓகே. சோ இங்க பாருங்க 1 2 3 3 கார்பன். இங்க பாருங்க டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கு. இங்க பாருங்க 1 2 3 4. அப்ப ஆப்ஷன் 4 the answer, because NO2 group is an electron withdrawing. It should be far away from the positive charge. Correct? Right? Option 3 is the answer, guys. Please note it down. Option 3 is the answer. It's not option 2. Okay. Coming to the next one. Coming to the next question. The ratio of shortest wavelength is Lyman and Balmer series. So, இதுமே இந்த ரேஷியோ பேஸ் பண்ணி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ல குவாண்டம் நம்பர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குவாண்டம் நம்பருக்கு அடுத்து இந்த ரேஷியோவை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. கரெக்டா? So, what is the answer? What is the answer, guys? Come on, quick. We have 2 more questions. Last 2 questions. So, எப்படி சால்வ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த் கேக்குறாங்க. நம்மளுக்கு என்ன தெரியும்? எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி லாம்டா. அப்ப எனர்ஜி எங்க மேக்ஸிமமா இருக்கோ அங்கதான் வேவ்லென்த் கம்மியா இருக்கும். எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அது இன்ஃபைனைட் ஆர்பிட்டா தான் இருக்கணும். So, if I am talking about லைமனை பத்தி நான் பேசுறேன். லைமனை பத்தி பேசினா N1 ஓட வேல்யூ எவ்வளோ? 1. N2 ஓட வேல்யூ நான் என்ன எடுத்துக்கணும்? இன்ஃபைனைட் எடுத்துக்கணும். Why I have to take infinite? Because அப்பதான் எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், வேவ்லென்த் ரொம்ப கம்மியா இருக்கும். கரெக்டா? அப்போ what is the formula? 1 by lambda which is equal to RH and then 1 by 1 square minus 1 by infinity square. ரைட்டா? இதான் என்னோட ஃபார்முலா. இப்படி நான் சால்வ் பண்ணும்போது what will I get? I will get RH அப்படின்னு கிடைக்கும். ஓகே. சோ என்ன கிடைக்கும்? RH ன்னு கிடைக்கும். இது 1 by lambda. அப்ப லாம்டாங்கிறது என்னது? லாம்டா இஸ் 1 by RH. கரெக்டா? 1 by RH கண்டுபிடிச்சிட்டேன். இதே மாதிரி I am going to do for the Balmer. So பால்மருக்கு பாத்தீங்கன்னா guys கொஞ்சம் கேர்ஃபுல்லா சால்வ் பண்ணுங்க. பால்மருக்கு பாருங்க N1 is equal to 1. N1 is equal to 2. ஏன்னா பால்மரோட கிரவுண்ட் ஸ்டேட் செகண்ட் and then N2 is equal to infinite orbit. கரெக்டா? So சால்வ் பண்ணலாமா இது? Okay, let's take a new page. So அப்போ 1 by lambda. இப்படி क्वेश्चन கேட்டா என்ன சொல்றது? பாஸ் பண்ண ஏதாச்சும் சொல்லுங்கண்ணா. After this question I'll tell you, ma. Okay, after this question I'll tell you. So 1 by lambda is equal to RH.
1 by 2 square minus 1 by infinity square. So இதுல இருந்து நீங்க solve பண்ணீங்கன்னா you will get RH by RH by 4 ன்னு கிடைக்கும். கரெக்டா? ரைட். So இதுவே நான் lambda எழுதுறேன் அப்படின்னா I'll get 4 by RH. இது பால்மர் சீரீஸ்க்கு, இது லைமன் சீரீஸ்க்கு. கரெக்டா? क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க? லைமன் அண்ட் பால்மர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ lambda of Lyman and lambda of Balmer நான் பார்க்கிறேன். This is 1 by RH and this is 4 by RH. கரெக்டா? So இத தூக்கி மேல போட்டா cancel out ஆயிரும். The answer is 1:4 guys. 1:4. எப்படி 4:1 கிடைக்கும்? We are talking about Lyman and Balmer தானே, not Balmer and Lyman. Right, it is not Balmer and Lyman. So 1:4 தான் correct. It is not 4:1. Even this plays an important role. Okay, இங்க பாருங்க, உங்களுக்கு lambda என்ன கிடைச்சிருக்கு? 1 by RH கிடைச்சிருக்கு. இங்க lambda என்ன கிடைச்சிருக்கு? 4 by RH ன்னு கிடைச்சிருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா 1 by 4 தானே வரணும். எப்படி? How will you get 4:1? You have to do lambda Lyman divided by lambda Balmer. So எல்லாருமே option 2 ன்னு கொடுத்திருக்கீங்க. Please check out. This is very important. Coming to the next question. So நீங்க solve பண்ணுங்க. அது வரைக்கும் இந்த தமிழ் ரம்யா. So தமிழ் ரம்யா 1 dayல எப்படி பாஸ் பண்றதுன்னா it's a kind of difficult. I'll tell you the major area you have to focus. மேஜரா என்ன பண்றீங்க? graph important. graph பாத்துக்கோங்க, எல்லா கிராஃபும். Second one, chemical bonding. Okay, chemical bonding க்கு importance கொடுங்க. So as 12th நீங்க ரீசெண்டா பாஸ் அவுட் பண்ணனால 12thல இருந்து படிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால இந்த கைனடிக்ஸ், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி and then what is one more lesson, solution, இதுல இருக்கிற ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி இருக்கிற क्वेश्चंस பார்க்கலாம். and அடுத்து coordination compounds. So coordination compounds இத ஃபோக்கஸ் பண்ணலாம். Okay, Varshash, clear. Option 1 is the answer. Okay, so I'm coming to the next question. This is also on theory based question guys. Theory based question. Theory based question. The answer is option D ma. It is not option C. Okay, UNE. இது வந்து என்னன்னா, it is not dermstadium. இது என்ன சொல்றாங்க? UNE. This is called as, what is it called? It is called as meitnerium. Okay, meitnerium சொல்றாங்க. It is quite difficult to remember, but இதுல இருந்து questions வந்துட்டே இருக்கு. அதனால இப்போ தப்பா இருக்குன்னா எந்த ஒரு ஃபீலும் பண்ண வேண்டாம். என்ன பண்றோம்? புக் எடுத்து வச்சு டக் 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 டக்னு ஞாபகப்படுத்திக்கிறோம். ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்ல. The right answer is option 4. So UNE-ங்கிறது it's meitnerium. It is not dermstadium. ஓகே, எடுத்து ஒரே ஒரு டைம் மட்டும் இந்த இத go through பண்ணிக்கோங்க. It's a important. Okay, coming to the next question. Last question guys. Last question. Last question. The correct bond order in the following species is very basic. Very basic. உங்களுக்கே தெரியும். See, number of electron in the bonding greater இருந்துச்சு அப்படினா, number of electron in the bonding greater இருந்துச்சு அப்படினா, கண்டிப்பா bond order எப்படிதான் இருக்கும்? greater தான் இருக்கும். கரெக்டா? number of electron in the bonding greater இருந்துச்சுனா கண்டிப்பா bond order greater. அப்ப நான் O2 க்கு மட்டும் எழுதுறேன் பாருங்க. O2 க்கு 16. ஆன்சர் வந்தாச்சு. சூப்பர் வர்ஷா. வெரி குட், வெரி குட். Guys, I want all of you to give your answer. So sigma 1s2, sigma star 1s2, sigma 2s2, sigma star 2s2, and then pi, not pi, sigma 2pz2, pi 2px2, pi 2py2, and then pi star 2px1, pi star 2py1. கரெக்டா? இப்போ இதுல இருந்து 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்றீங்க. அப்ப ஆன்டி பாண்டிங் நான் வந்து O2 2+ க்கு சொல்றேன். அப்ப O2 2+ க்கு நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து ரிமூவ் பண்றீங்க. அப்ப நம்பர் ஆஃப் ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் கம்மி ஆகுது. which means ஆட்டோமேட்டிக்கா அது ஸ்டேபிள் ஆகும். கரெக்டா? ரைட். அதே மாதிரி O2 மைனஸ்க்கு பாக்குறீங்க. O2 மைனஸ்க்கு என்ன பண்ணுவீங்க? இன்னொரு எலக்ட்ரானை கொடுப்பீங்க. அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த ஆன்டி பாண்டிங் ஆட் ஆகும்போது
Very good, Sachin. Superb. அப்போ கண்டிப்பா என்ன ஆகும்? Sachin, option 2 the right answer. It is not option 3. Okay. So number of electron in the anti-bonding. Solve பண்ணவே வேண்டாம். கரெக்டா? Number of electron in the anti-bonding கம்மி ஆகுது. எப்போ? 2 எலக்ட்ரான் எடுக்கும் போது. அப்ப கம்மியாச்சு அப்படின்னா கண்டிப்பா அதான் மோர் ஸ்டேபிள். அதுக்கு தான் பாண்ட் ஆர்டர் கிரேட்டர். ரைட்டா? இதுவே O2 மைனஸ்க்கு பாருங்க, இன்னொரு எலக்ட்ரானை கொடுக்குறீங்க. அப்ப ஆன்டிபாண்டிங் எலக்ட்ரான் ஜாஸ்தி ஆகுது. கரெக்டா? நான் நியூட்ரல் ஆட்டமை கம்பேர் பண்ணிட்டு தான் பேசுறேன். நியூட்ரல் ஆட்டம்ல லைக் இட் இஸ் யூஷுவலா கான்ஃபிகரேஷன் இருக்கு. 2 எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணும் போது ஆன்டிபாண்டிங்ல கம்மி ஆகுது, 1 எலக்ட்ரான் ஆட் பண்ணும் போது ஆன்டிபாண்டிங்ல இன்க்ரீஸ் ஆகுது. அதை வச்சு ஸ்டெபிலிட்டி சொல்லிடலாமே. ஓகே, ஆப்ஷன் 2 இஸ் தி ஆன்சர் गाइस. சோ தட்ஸ் ஆல். ஓகே, I think ஒரு பேசிக் பேப்பர் தான் நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். I'm not taking a very hard paper. So I think this is the last live, correct? Yes, last live of Re-NEET 2026. So wish you all the best. So கண்டிப்பா நல்ல மார்க்ஸ் எடுப்பீங்க. நீங்க கான்ஃபிடென்ட்டா போய் அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ எந்த மொமெண்ட்லயும் டென்ஷன் வேண்டாம். எல்லாத்தோட ப்ரேயர்ஸும் அஃப்கோர்ஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்களும் வந்து நல்லா ப்ரே பண்ணிட்டு, ஸோ உங்களுக்கு டென்ஷன் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. ஓகே, ஒரு மெடிடேஷன், ஒரு நல்ல மைல்டு மியூசிக்கா ஏதாவது லைக் ஈவன் அது வந்து சாமி பாட்டா இருந்தா கூட பரவாயில்ல, விச் வில் கிவ் யூ அ பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ அது மாதிரி நல்ல ஒரு எய்தர் சாங் ஆர் எல்ஸ் மெடிடேஷன். மெடிடேஷன் இஸ் அ பெஸ்ட். ஓகே, ஈவன் நீங்க வாக்கிங் போறது அது மாதிரி கூட யூ டூ இட். கண்டிப்பா எக்ஸாம் ஈஸியா தான் வரும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். You guys will rock. Thank you. Bye bye. Bye Sachin, Varsha, everybody, whoever has supported us so far. Thank you Sachin. Wish you all the best. Bye bye.
Hello students, so இன்னைக்கு marathon final marathonல biology session start பண்ண போறேன். So first question லேக்கு நம்ம first question solve பண்ண போறேன். எல்லாரும் டக்குனு join பண்ணுங்க, break முடிஞ்சிடுச்சு. So we are about to start biology session. So first question, right? First question பாருங்க, this is the first question. Which of the following is not? Which of the following is not a typical effect of flight or fight hormone, that is adrenaline and noradrenaline. அப்ப adrenaline-உடையும் noradrenaline-உடையும், that is catecholamines, அதோட எஃபெக்ட் இல்லாதது ஏது? நாலு ஆப்ஷன்ல டக்குனு ஆன்சர் சொல்லுங்க. எஸ், ஓகேயா? So first option என்ன? Decreased heart rate, second pupil dilation, அதுக்கப்புறம் increased sweating, then increased alertness. சொல்லுங்க. நம்ம catecholamines ஓட fight and flight response அது படிக்கும்ல, அதுல இருக்கும். So direct question தான், பெருசா யோசிக்க தேவை எதுவும் இல்ல. So what is the answer? What is the answer? Okay, Tamil Ramya, fine. You are about to solve the questions. Questions தான் solve பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டா அலர்ட்டா questions attend பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கு நாங்க கொடுக்கிற explanation பாத்துக்கோங்க. Okay, so it is a kind of revision. ஓகேங்களா? Fine. So இந்த questionக்கு ஆன்சர் என்ன? Catecholamines உட response ஆ pupil dilation. Okay, pupil dilation வரும். Fine. Right. Next, increase sweating, அதுவும் வரும். See, emergency situationல தான் இந்த ஹார்மோன் செக்ரீட் ஆகுது. ஓகேங்களா? அப்ப அவர் எமர்ஜென்சி சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்றதுக்கு பாடிக்கு தேவையான எல்லா சிம்டம்ஸும், அவர் எல்லா கண்டிஷன்ஸும் பாடி எக்ஸிபிட் பண்ணும். ஓகே, so pupil dilated ஆகுது, then sweating, increased sweating, then increased alertness because situation emergency தான். கண்டிப்பா என்ன இருக்கணும்? ஃபோக்கஸ் அங்க இருந்ததா ஆகணும், because we have to solve that problem, right? But what about heart rate? What about heart rate? Heart rate decrease ஆ பண்றது, increase தானே பண்றது. ஓகேங்களா? அதனால இதுதான் தப்பு. So not typical effect கேட்டீங்கன்னா first option. So this is the answer to this question. So next questionக்கு போலாம். So next question பாருங்க. So next question is from botany ல இருந்து வந்திருக்கு. So பாருங்க, read the following statement. ஓகேவா? So நமக்கு ஒரு சில statements கொடுத்திருக்காங்க. So first statement பாருங்க, A statementல caffeine is produced by plants. Okay, யார் ப்ரொடியூஸ் பண்றா? plants ப்ரொடியூஸ் பண்றது. இது எதுக்கு ஆக்ட் ஆகுது? இட்ஸ் கோயிங் டு ஆக்ட் as a defense mechanism. எதுக்கு அகைன்ஸ்டா? கிரேசர்ஸ்க்கும் ப்ரௌசர்ஸ்க்கும் அகைன்ஸ்டா இது வந்து டிஃபென்ஸா ஆக்ட் ஆகுது. ஓகே, தென் ஸ்டேட்மெண்ட் பி நியர்லி 25% of all insects. ஓகே, இவங்க என்னன்னு சொல்றாங்க? they are phytophagous அப்படின்னு சொல்றாங்க. தென் நெக்ஸ்ட், Calotropis is a poisonous weed. Calotropis is a poisonous weed. So the answer என்ன? So what was the answer for this question? So only statement B is correct, illa both statement B and C are incorrect, and only statement A is incorrect, and fourth எல்லாமே correct னு சொல்றாங்க. What was the answer? So பசங்களா இந்த செஷனை பாருங்க. So இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிவிஷன் செஷனாவும் இருக்கும். ஓகே, தென் அது மட்டும் இல்லாம சோ இந்த செஷன்ல நாங்க ரிப்பீட் பண்ணிட்டே இருப்போம் ஒரு சிலதெல்லாம். சோ அதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானதா இருக்கும், ரைட்டா? சோ அது மட்டும் இல்லாம இது ஒரு உங்களுக்கு ஒரு ரீகேப்பாவும் இருக்கும். ஓகேவா? சோ அப்போ நம்ம ஃபர்தரா போலாம். எஸ், வெரி குட். எல்லாருமே ஆப்ஷன் 4 சொல்லிருக்கீங்க. எஸ், கெஃபைன் இந்த மாதிரி ஸ்ட்ரிக்னின், ஓகே, ஓபியம், இது எல்லாமே யார் ப்ரொடியூஸ் பண்றா? நம்ம பிளான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சோ அது எதுக்காக? அகைன்ஸ்ட் கிரேசர்ஸ் அண்ட் ப்ரௌசர்ஸ்க்கு தான். ஓகேவா? பிகாஸ் அவங்கள சாப்பிடாம இருக்கிறதுக்காக. நியர்லி 25% of all insects எல்லாமே என்னது? phytophagous. that is phytophagusனா பிளான்ட் சாப்பிடுற இன்செக்ட்ஸா இருக்குது. எஸ், இது ஒரு ஃபேக்ட், இதுவுமே கரெக்ட் தான். அண்ட் Calotropis is a poisonous weed. எஸ், இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? கார்டியாக் கிளைகோசைட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சோ இதனாலயும் என்ன பண்றது இல்ல, நம்ம கேட்டல்ஸ் எதுவுமே இந்த Calotropis சாப்பிடுறது இல்ல. சோ இப்போ இதுவுமே கரெக்ட். சோ இப்போ ஆன்சர் என்னது? ஃபோர்த் ஆப்ஷன். எஸ், வெரி குட். கணபதி சார் ரசிகர்களா? ஹாய். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். So next question வந்து human health and diseasesல இருந்து வந்த question தான். So match the following தான், easy question. So interferons, thymus, spleen, bone marrow, இந்த நாலு காலம் 1ல இருக்கு. அதுக்கு கரெக்டான மேட்ச் காலம் 2ல சூஸ் பண்ணணும், ரைட்? So கரெக்டா ரீட் பண்ணி அது ஏதெல்லாம் இன்டர்ஃபெரான்ஸ்னா என்ன, தைமஸ், ஸ்பிளீன், போன் மேரோ, இதுக்கெல்லாம் கரெக்ட் மேட்ச் எதுன்னு கண்டுபிடிச்சு டக்குன்னு சொல்லுங்க. ஓ எஸ், Kapilvalli, I'm also so happy to see you.
எப்படி போகுது ஸ்டடீஸ் எல்லாமே? Are you ready for NEET exam? Re-NEET 2026. Okay, fine. So இந்த ஆன்சருக்கு இந்த क्वेश्चनக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. எஸ் போல் செகண்ட் ஆப்ஷன். ஓகே, see பார்க்கலாம். So இன்டர்ஃபெரான்ஸ் சொல்றது இன்டர்ஃபெரான்ஸ் சொல்றது வேற எதுவும் இல்ல. It is an example of what cytokine barrier of innate immunity இல்லையா? So A க்கு Q தான் போகும். ரைட். நெக்ஸ்ட் தைமஸ் சொல்றது அது ஒரு பிரைமரி lymphoid organ தான். அங்க வச்சுதான் T cells ஓட maturation வர போற. So it is a primary lymphoid organ for T cell maturation. அப்போ B க்கு R தான் வரும். Spleen, what is spleen? Spleen is an example of secondary lymphoid organ. Okay, spleen is a secondary lymphoid organ. அங்க வச்சுதான் ஒரு immune cells எல்லாமே antigenuമായി interact பண்ணிடும். ஓகேங்களா? So spleen it is secondary lymphoid organ for filtering blood. Blood ல இருக்கிற pathogens ஏதாவது இருந்துச்சுன்னா blood ல filter பண்ணி pathogen remove பண்ணி spleen ல வச்சு தான் pathogens immune cells உமாய் interact பண்ணும். ஓகேங்களா? So D bone marrow ல example என்ன? Bone marrow is the site of origin of lymphocytes. இல்லையா? lymphocytes blood cells எல்லாம் origin பண்றது bone marrow தான். Again bone marrow னு சொல்றது it's an example of what? Primary lymphoid organ. So answer என்ன? Q R P S. Second option. Very good, silent mafia. Second option da correct answer. Clear dane? So next question ku polanla. So next question. Okay. So next question. So paranga, food chain will be act as a major conductor of energy in case of terrestrial ecosystem. So terrestrial ecosystem la yaar major conductor of energy? Okay, in the food chain அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஓகேவா? So இங்க கேக்குறாங்க in case of terrestrial ecosystem la. Okay, so அப்ப terrestrial ecosystem la யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா so based on that you can select the option. Okay, so இதுல என்ன சொல்றாங்க? first option la they do not accommodate the organism, they meet their energy from the ஓகேவா எங்க இருந்து எடுக்கறாங்க? dead and decay matter அப்படின்னு சொல்றாங்க. Okay, do not accommodate, and it includes the organism that will be act as a predator to the all the animals of grazing food chain அப்படின்னு சொல்றாங்க. And are they only type of food chain that can be included in the food web? And fourth option, it begins with the dead and decay matter. Hi Priyadashini, hi. So what was the answer? So moda aquatic yaru? Okay, aquatic yaru major conductor? Aquatic yaru? Then inge கேட்டிருக்கிறது நமக்கு terrestrial. இங்க கேட்டிருக்கிறது என்னது? terrestrial. ஓகேவா? கேட்டிருக்கிறது என்ன? terrestrial ல யாரு? சோ இது ரெண்டும் உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? சோ இதுக்கு என்ன ஆன்சர்? Okay, revise well everyone. Black hearts for Ganapati sir. Thank you Edwin sir. Thank you. ஓகேவா? சோ அப்ப பாருங்க, சோ in case of terrestrial ecosystem ல யாரு மேஜர் கண்டக்டர்? ஓகே, terrestrial ecosystem ல detritus food chain தான் மேஜர் கண்டக்டர். ஓகேவா? சோ அப்ப terrestrial நான் சொல்லும்போது DFC தான் மேஜர் கண்டக்டர் ஆஃப் எனர்ஜி. ஓகேவா? அக்வாட்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா கிரேசிங் ஃபுட் செயின் GFC வந்து அக்வாட்டிக்ல. சோ அப்போ டெரஸ்ட்ரியல்ல நம்ம என்ன சொல்லியாச்சு? DFC னு சொல்லியாச்சு. ஓகேவா? DFC னு சொல்லியாச்சு. அப்போ DFC ரிலேட்டடா எது இருக்கு? ஆன்சரை போல்ல போடுங்க பாப்போம். ஆன்சர் what was the answer? So பாருங்க, it does not accommodate the organism. Okay, DFC ல பாருங்க detritus food chain ல dead and decay matter க்கு ரிலேட்டடான organisms இருப்பாங்கல்ல. So it is wrong. Okay, first option is wrong. And இங்க grazing food chain வரும்னு சொல்றாங்க. No. Okay, and it is only one type of food chain மட்டும் தான். detritus food chain மட்டும் தான் இருக்கா இங்க food webல? No. Okay, then it begins with the dead and decay matter. அதாவது யார சொல்றாங்க? it is a DFC தான் இன்டைரக்டா சொல்றாங்க. detritus food chain. detritus food chain எதை வச்சு ஸ்டார்ட் ஆகும்? it starts with the dead and decay matter. அதான் detritus food chain சொல்றோம். so answer என்ன? option number 4. ஓகேவா? yes. okay, எல்லாம் போல என்ன ஆன்சர் போட்டிருக்கீங்க? okay. Edwin sir fire போட்டிருக்காரு. fine, the answer is option number 4. பாத்துக்கோங்க. so answer for this question is option number 4. so next question போறோம். okay. Okay, so next question க்கு போலாம். So this is the next question. Statement A, statement B. You have to read it and we have to find out the correct option out of the options given below. ரெண்டு statement எடுங்க. statement A என்ன? Patella is a cup-shaped bone that covers the knee ventrally. Statement B வந்து the clavicle is a flat bone located in the pelvic girdle. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்து சொல்லுங்க. statement A, statement B ரெண்டும் கரெக்டா இல்லனா ரெண்டும் தப்பா?
அப்படி இல்லனா A statement A correct, statement B incorrect, இல்லனா statement A incorrect, statement B incorrect. So what is it? What is it? Tell me. Whole potachu. First option. Yes, Silent Mafia, Ganesh Ram, Priyadarshini. Right. So பார்க்கலாம். Statement A என்ன? Patella is a cup-shaped bone that covers knee ventrally. So patella அது cup-shaped தான். It is covering knee ventrally. நீயோட knee cap னு தான் சொல்றேன். Okay, அதனால தான் கப் மாதிரி. அதனால அதன cap னு சொல்லும். Knee cap. It's covering knee bone. Right. Fine. இது எங்க இருக்கும்? நம்ம பாடியில ஒரு hind limbல ventral sideல. ஓகேங்களா? So that this statement is actually correct. Statement B. The clavicle is a flat bone located in the pelvic girdle. Clavicle ஏது bone? It is the beauty bone. இல்லையா collar bone எல்லாம் சொல்லும். அது இங்க தான் இருக்குது. ஓகேங்களா? அப்ப இங்க இருக்கிற ஒரு girdle சொல்றது that is what pectoral girdle, pelvic girdle இல்ல. Okay, so the girdle ஓட பேரு மட்டும் தான் இங்க தப்பா போட்டுருக்கு. So this is wrong. Final answer என்ன? Statement A is correct. Statement B வந்து incorrect. First option. Very good. Priyadarshini, Ganesh Ram, Silent Mafia. Fine. So Priyadarshini, hi சொல்லிருக்க. Hi. And thank you Edwin sir for all your wishes. Okay, fine. So next question க்கு போலாமா? Without any further delay, next question. So next question பாருங்க. Penicillin was discovered by Alexander Fleming. நமக்கு தெரியும் penicillin was discovered by Alexander Fleming in the year 1928. ஓகேவா? So அவரு இந்த பென்சிலினை டிஸ்கவர் பண்ணாரு. எந்த மைக்ரோ ஆர்கனிசம்ல ஒர்க் பண்ணும்போது இந்த பென்சிலினை டிஸ்கவர் பண்ணாரு. ஓகேவா? தென் இதை வச்சு நமக்கு அடுத்த ஒரு கொஸ்டின் கூட கேட்பாங்க. ஹாய் ஆல். ஓகே ஃபைன். சோ இதை வச்சு நமக்கு அடுத்தும் கேட்பாங்க. சோ பெனிசிலின் டிஸ்கவர் பண்ணது யாரு? நம்மளோட அலெக்சாண்டர் ஃபிளமிங். பெனிசிலியம் நோட்டேட்டம் அந்த ஃபங்கைல இருந்து. ஓகேவா? சோ இட் வில் கம்ஸ் அண்டர் த அஸ்கோமைசிஸ். இதெல்லாம் ஃபைன். ஓகே. தென் ஃபுல் பொட்டன்ஷியல் ஆன்டிபயோட்டிக் பெனிசிலின் வந்து யார் இது பண்ணானா நமக்கு செயின் அண்ட் ஃப்ளோரே. அண்ட் இந்த இயர் 1945ல 3 பேருக்குமே நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. இதெல்லாம் ஒரு சைடு ஸ்டோரி. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? இந்த கேப்ல நீங்க ஆன்சர் பண்ணிருப்பீங்க நம்புறேன். So what was the answer? Priyadarshini 4 சொல்லிருக்கீங்க. What about the others? Streptococcus, Staphylococcus. What was the answer? Streptococcus. அவர் எதுல ஒர்க் பண்ணாரு? சைலண்ட் மாஃபியா, அனுகீர்த்தனா, மாதவ கிருஷ்ணன், ஹாய் ஜஸ்வந்த். எதுல ஒர்க் பண்ணாரு? சஞ்சீவ் செல்வகுமார், ஹாய். எதுல ஒர்க் பண்ணாரு? கன்ஃபியூஸ் பண்ணாம பாருங்க. ஸ்ட்ரெப்டோகாக்கியா, ஸ்டெஃபைலோகாக்கியா சொல்லுங்க. இது ரெண்டையும் நான் கட் பண்ணிடுறேன். ஆப்ஷன் 2 or 4. ஹாய் மாதவகிருஷ்ணன், ஹாய் மகாலட்சுமி. ஃபைன். இதுக்கு ஆன்சர் என்ன பசங்களா? இதுக்கு ஆன்சர் இஸ் 4. ஓகேவா? ஸ்டெஃபைலோகாக்கியில தான் ஒர்க் பண்ணாரு. ஓகேவா? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் நம்பர் 4. நம்ம ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் எதுக்கு படிச்சிருக்கோம்? Streptococcus என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? ஸ்ட்ரெப்டோகைனேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், which will be acting as the clot buster. So அதுக்கு தான் கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகே, the answer is option number 4. ஓகேவா? So option 2 வராது. ஓகே, கணபதி சார் ரசிகர்கள் உங்க நேம் என்ன? ஓகேவா? ஆப்ஷன் 2 கிடையாது. ஓகே, ஏன் அந்த அழுகிற எமோஜி போடுறீங்க? ஓகே, வேற இமோஜி கிடைக்கலையா? ஓகே, ஃபயர் தான் நமக்கு எப்பயுமே ஃபயரா தான் இருக்கணும். ஓகேவா? ஓகே பசங்களா, நெக்ஸ்ட் क्वेश्चन போறோம். எந்த ஒரு டிலே வேண்டாம். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து ஈஸியான ஒரு क्वेश्चन தான். சோ ஹலோ, புதுசா ஜாயின் பண்ணவங்க எல்லாருக்குமே ஹாய். சஞ்சீவ், ஜஸ்வந்த், மாதவ் கிருஷ்ணா, yesterday you were there in the session. Okay, Mahalakshmi, fine. So question என்ன? In human females fertilization normally occurs in the which region? Fertilization ஏது இடத்துல வரும்? Ampulo-isthmic junction. Priyadarshini சொல்ற. Okay, second option. Mahalakshmi would answer second option. Okay, Priyadarshini, I'll come to your answer, right? Duration of the class கிட்டத்தட்ட ஒரு 7 வரைக்கும் போலாம். ஓகேங்களா? அவ்வளவு क्वेश्चंस எடுத்துட்டு வந்திருக்கேன். So we have to complete all those questions. நான் உங்களுக்கு நல்ல ரிவிஷன் கொடுக்கணும்ல எக்ஸாமுக்கு முன்னாடி. அதனால தான் செகண்ட் ஆப்ஷன் தான் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடண்ட்ஸ் சொல்றது. ஓகே ஃபைன். ஆம்புலரி ரீஜன் ஆஃப் ஓவிடெட், அது கரெக்ட் தான். ஆம்புலரி ரீஜன்ல தான் என்ன நடக்கும்? ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். வைடஸ்ட் பார்ட் ரைட் இன் ஃபெலோபியன் டியூப். See, பிரியதர்ஷினி நீங்க சொன்ன ஆம்புலோ இஸ்தமிக் ஜங்ஷன்,
NCERT ரிவைஸ் பண்ணி வந்தப்போ எல்லா இடத்துலயும் அது ஆம்புலா ஜங்ஷன் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். முன்னாடி எல்லாம் எப்படி இருக்குன்னா உங்களோட ஒரு சாப்டர்ல வந்து ஆம்புலா வந்து சொல்லும், ஆம்புலா ஆஃப் ஃபெலோப்பியன் டியூப்னு சொல்லும். ஆனா அதே டைம்ல கடைசியில வரப்போற ஒரு சம்மரியில ஆம்புலா இஸ்தமிக் ஜங்ஷன் இருந்துச்சு லாஸ்ட் வெர்ஷன்ல. ஓகேங்களா? ஆனா இப்போ NCERT புதுசா வந்ததுக்கு அப்புறம் ரிவைஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் ஒரு சம்மரியில இருந்து அது கூட ரிமூவ் பண்ணிருக்கு. இப்போ எங்க பார்த்தாலும் இட் இஸ் ஆம்புலா. ஓகே, ஆம்புலா ஆஃப் fallopian tubes. Okay, so confuse ஆக வேண்டாம். It's ampulla region of fallopian tube, that is oviduct. ஓகேங்களா? Second option. Very good, very good. So next question. So பாருங்க மேட்ச் பண்ண சொல்லிருக்காங்க. It is from photosynthesis. ஓகேவா? ஒரு சைடு என்ன சொல்றாங்க, 5 carbon keto sugar யாரு, பெப் என்ன பண்ண போகுது, and யார் வந்து adapted to dry tropic region. And next, okay, big fan. Okay, I can understand. உங்க நேம் என்ன, ஓகே, C2 சைக்கிள் யார C2 சைக்கிள்னு சொல்லுவோம். ஓகே, சோ மேட்ச் பண்ணுங்க பாப்போம். பட்டு மேட்ச் பண்ணுங்க. நோ மோர் டிலேஸ். ஓகேவா? 5 கார்பன் கீட்டோ சுகர்னு யார சொல்றோம், 5 கார்பன் கீட்டோ சுகர்னு சொல்றோம், நம்மளோட RUBP is a 5 carbon keto sugar. Okay, இதுல எவ்வளவு கார்பன் இருக்க போகுது, 5 carbon. And PEP, it is a 4 carbon compound, right? PEP, it is a 3 carbon compound. இந்த PEP கூட இன்னொரு CO2 ஆட் ஆகும்போது இது வந்து 4 carbon compound யாரா மாறும், OAA வா மாறும். ரைட்டா? சோ அப்ப இதெல்லாம் வச்சு உங்களுக்கு இது ஆன்சர் போட முடியுது. போல் ஆன்சர் போடுங்க. போல் வந்தாச்சு. Okay, how to join Xylem coaching offline. Okay, so இந்த உங்களுக்கு கமெண்ட்ல உங்களோட இந்த கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதை வந்து பின் பண்ணிருப்பாங்க. யூ கேன் see that also. அண்ட் கீழே உங்களுக்கு ஸ்க்ரால் போயிட்டு இருக்கு, அந்த ஸ்க்ரால்ல கூட நம்பர் இருக்கு. சோ அந்த நம்பரை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே சஞ்சீவ் குமார், ஃபைன். சோ அப்ப பாருங்க, 5 கார்பன் கீட்டோ சுகர் யாரு, RUBP என்னது, இட் இஸ் a first CO2 acceptor in case of C3 cycle, அதாவது C3 plant. ஓகே, அப்ப primary CO2 acceptor in case of C3 plants யாரு, இந்த RUBP. அப்போ இதுக்கு நான் 3 போடுறேன். and PEP எங்க, primary CO2 acceptor in case of C4 plants யாரு, PEP. so அப்போ இது 4. and யார் adapted to dry tropic climate. ஓகேவா? so நம்ம NCERT-ல factorsல பாத்தீங்கன்னா நமக்கு temperate regionல ஒரு plants இருக்கும், tropical regionல ஒரு plant இருக்கும். temperate regionல இருக்குது C3, டிராபிக்கல் இருக்குது C4 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நீங்க கேட்டிருக்கிறது டிராபிக்கல் இல்லையா? சோ அப்ப டிராபிக்கல்ல யாரு இருப்பா, C4 இருக்கும். டிராபிக்கல்ல யாரு இருப்பா, C4 இருக்கும். அப்ப C2 சைக்கிள்னா என்னது, போட்டோ ரெஸ்பிரேஷன். யாரு, போட்டோ ரெஸ்பிரேஷன். ஓகேவா? சோ அப்ப போட்டோ ரெஸ்பிரேஷன் எங்க மட்டும் தான் பார்க்க முடியும், போட்டோ ரெஸ்பிரேஷன் will be seen only in the C3 plants. அப்போ ரிமைனிங் இருக்க 2 நான் இங்க போடுறேன். ஓகேவா? அப்போ 3 4 1 2 ஆன்சர் போட்டீங்களா? 3 4 1 2 3 4 3 4 1 2. so the answer என்ன, option number 1. yes, very good Madhav Krishnan, very good. option number 1, yes, correct. Silent Mafia. ஏன் option 2 போனீங்க, 3 2 4 1. so செக் பண்ணிக்கோங்க திரும்ப ஒரு செக் பண்ணிக்கோங்க. so அப்போ இத பத்தி தான் நான் என்ன போட்டிருக்கேன், நம்மளோட C3 and C4 சைக்கிளை பத்தி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், அதை பாருங்க. இதுக்கு உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஹாய் முக்பில் சினோன், ஹாய் கரெக்டா ஆன்சர் பண்ணிக்கங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन போறோம். Next question. Okay, so next question க்கு போலாம். Read the following statements and choose the correct option about gastrointestinal hormones. Gastrointestinal hormones பொறுத்த வரைக்கும் correct option எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும், right? First statement என்ன, gastrin stimulates secretion of hydrochloric acid and pepsinogen from gastric glands. Second statement, secreting stimulates secretion of pancreatic enzymes from the pancreas. Third statement வந்து cholecystokinin stimulates release of bile from gallbladder and pancreatic enzymes from pancreas. இதுதான் 3 statement. ஓகேங்களா? see 3 statement read பண்ணி ஏது கரெக்ட்னு கண்டுபிடிக்கணும். ஃபைன், போல் வந்தாச்சு. போல் ஆன்சர் போடுங்க. yes, வருது. செகண்ட் ஆப்ஷன் மாதவ் கிருஷ்ணா, செகண்ட் ஆப்ஷன் சொல்றேன் மாதவ் கிருஷ்ணா. ஓகே, அதர்ஸ் உங்களோட ஆன்சர் என்ன? சைலண்ட் மாஃபியா, முக்பில் சைனன், சஞ்சீவ், மகாலட்சுமி.
ஓகே சோ பார்க்கலாமா ஆன்சர் என்னன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க கேஸ்ட்ரின் ஸ்டிமுலேட்ஸ் பேரிலே இருக்கு பேரே கேஸ்ட்ரின் ஓகேங்களா சோ கேஸ்ட்ரின்னு சொன்னா அது கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் மேல தான் ஆக்ட் பண்ணும் கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் மேல ஆக்ட் பண்ணும் ரைட் சோ கேஸ்ட்ரிக் கிளாண்ட் மேல ஆக்ட் பண்ணி என்ன பண்ணும் கேஸ்ட்ரிக் ஜூஸ்ன வர வைக்கும் கேஸ்ட்ரிக் ஜூஸ்ன வர வைக்கும் ரைட் கேஸ்ட்ரிக் ஜூஸ்ன வர வைக்கும் ஃபைன் So this is correct. Gastric glands ல இப்படி ஒரு gastric glands மேல ஆக்ட் பண்ணி gastric juice ல செக்ரீட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த gastric juice ல தான் என்ன இருக்கு hydrochloric acid and pepsinogen இருக்கு so this is correct. Second statement என்ன secreting stimulates secretion of pancreatic enzyme from pancreas சொல்றேன் secretin வந்து pancreatic enzymes னையா வர வைக்கிறது இல்லையே it is going to help in the secretion of water and bicarbonate ion அங்கதான் மிஸ்டேக் இருக்கு ஓகேங்களா சோ வாட்டரும் பைகார்பனேட் அயானையும் வர வைக்கும் ஃப்ரம் pancreas ஏன்னா வாட்டரும் பைகார்பனேட் அயான் வந்தா மட்டும்தான் ஒரு இன்டெஸ்டைன்ல acidic நேச்சர் மாறும் ஓகே ஸ்டமக்ல இருந்து தானே வருது அப்ப கண்டிப்பா அசிடிக் நேச்சர் இருக்கும் ஆனா அசிடிக் நேச்சர் இருக்க கூடாது அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக தான் யார் வர போற வாட்டர் பைகார்பனேட் அயான் வர போற சோ அதனால இது தப்பு ஃபைன் சோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன cholecystokinin stimulates release of bile okay cholecystokinin வந்து it is stimulating release of bile from gallbladder and pancreatic enzymes from pancreas இது கரெக்ட் தான் ஓகேங்களா சோ ஃபைனல் ஆன்சர் என்ன கரெக்ட் ஆப்ஷன் தான் நாம கண்டுபிடிக்கணும் சோ ஸ்டேட்மெண்ட்ஸ் 1 உம் 3 உம் ரெண்டும் கரெக்ட் தான் 1 and 3 third option very good மாதவ் கிருஷ்ணா ஓகே third option போட்டுருக்கேன் முக்பில் சைனன் எஸ் அனு கீர்த்தனா third option very good ஓகேங்களா சோ அவரு ஹார்மோன்ஸ் ஆர்கனைஸ்ட் கிளான்ஸ் உடையும் அதே மாதிரி அன்ஆர்கனைஸ்ட் கிளான்ஸ் உடையும் ஹார்மோன்ஸும் அவங்களோட ஃபங்க்ஷனும் எல்லாமே கரெக்டா இருக்கணும் அது ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிட்டு போங்க ஓகேங்களா ரைட் சோ நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாம் சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க சோ லைஃப் சைக்கிள் ஆஃப் மாசஸ் உங்களுக்கு கரெக்ட் சீக்வென்ஸ் கேக்குறாங்க லைஃப் சைக்கிள் ஆஃப் மாசஸ் ஓகேவா சோ மாசஸோட லைஃப் சைக்கிளோட சீக்வென்ஸ் ஓகே இது மாதிரி தான் நமக்கு நீட் 2025ல நமக்கு ரெண்டு क्वेश्चन வந்தது ஓகேவா லைஃப் சைக்கிள் ஆஃப் டெரோஃபைட்ஸ் as well as bryophytes ரெண்டுதோட லைஃப் சைக்கிள் வச்சு கேட்டிருந்தாங்க இல்லையா சோ அதனால அதே மாதிரி நான் இங்க மாசஸோட லைஃப் சைக்கிள கேக்குறேன் ஓகேவா சோ மாசஸோட லைஃப் சைக்கிள சீக்வென்ஸ் பண்ணுங்க ஓகேவா சோ நமக்கு ஜெனரலா நான் ஒரு சைக்கிள் சொல்றேன் ஓகேவா இது நீங்க இதை வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் ஓகே சோ ஃபர்ஸ்ட் நமக்கு மாசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர் வந்து தரையில விழும் ஸ்போர் வந்து தரையே விழுந்ததுக்கு அப்புறம் அதாவது சூட்டபிள் சப்ஸ்ட்ரேட்டம்ல விழுந்ததுக்கு அப்புறம் இது வந்து ரெண்டு கேமட்டோபைட்டிக் ஸ்டேஜ் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஒரு ஃபிலமெண்டஸ் ஸ்டேஜ் வரும் தட் இஸ் நோன் அஸ் புரோட்டோனியமா இந்த புரோட்டோனியமால இருந்து நமக்கு லீஃபி ஸ்டேஜ் வரும் அந்த லீஃபி ஸ்டேஜ் தான் என்ன இருக்க போகுது செக்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்க போகுது அப்போ நம்ம செக்ஸ் ஆர்கன்ஸ் யாரு ஆந்த்ரிடியம் ஆர்கிகோனியம் தென் இந்த கேமட்டோஃபைட்ல இருக்க மேல் செக்ஸ் ஆர்கன்ல இருந்து என்ன ஆகும் ஆந்த்ரிடியம் ரிலீஸ் அதாவது நம்ம ஆந்த்ரோசாய்ட்ஸ் ரிலீஸ் ஆகும் அண்ட் இந்த மேல் கேமெட் ஆர்கிகோனியா போயிட்டு ஆர்கிகோனியாக்குள்ள இருக்க எக்கு கூட ஃபியூஸ் ஆயிட்டு ஜைகோட்ல இருந்து எனக்கு ஃபர்தரா என்ன வரும் ஜைகோட்ல இருந்து என்ன வரப்போகுது எம்ப்ரியோல இருந்து எனக்கு ஸ்போரோஃபைட் வரும் ஸ்போரோஃபைட்ல என்ன இருக்கும் ஃபூட் சீட்டா அண்ட் கேப்சூல் இருக்கும் தென் கேப்சூல்குள்ள யார் இருப்பா ஸ்போர் மதர் செல்ஸ் இருக்கும் இந்த ஸ்போர் மதர் செல்ஸ் மியாசிஸ் போய் எனக்கு அகைன் ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அண்ட் தி ஸ்போர்ஸ் வில் பி டிஸ்பர்ஸ்டு பை வைன் அண்ட் அகைன் இந்த ஸ்போர் சூட்டபிள் சப்ஸ்ட்ரேட் விழுந்ததுக்கு அப்புறம் அகைன் எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆக போகுது அகைன் கேமட்டோஃபைட் தான் வரப்போகுது ஓகே இதை வச்சு அரேஞ்ச் பண்ணுங்க சோ எல்லாருக்கும் ஆன்சர் கிடைச்சதா வாட் அபௌட் தி ஆல் எல்லாருக்கும் என்ன ஆன்சர் போட்டீங்களா போல எல்லாரும் தேர்ட் ஆப்ஷன் போட்டிருக்கீங்களா தேர்ட் ஆப்ஷனா ஓகே பிசி ஓகே ஃபர்ஸ்ட் புரோட்டோனிமா ஸ்டேஜ் வருது ஓகே தென் புரோட்டோனிமா ஸ்டேஜ்ல லீஃபி ஸ்டேஜ் வருது ஓகே தென் லீஃபி ஸ்டேஜ்க்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகுது ஓகே லீஃபி ஸ்டேஜ்க்கு வருது லீஃபி ஸ்டேஜ்க்கு அப்புறம் என்ன எல்லாம் தேர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க டி ஓகே ஸ்போர் ஃபார்ம் ஓகே எல்லாம் தேர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்களா எல்லாம் இந்த போலுக்கு தான் ஆன்சர் போட்டிருக்கீங்களா தேர்ட் ஓகே பாக்குறேன் ஓகே ரைட் So right, so reduction division in the spore mother cell. Okay, reduction division in the spore mother cell and spores தரையில விழுகுது. Okay, spores தரையில விழுந்து எனக்கு புரோட்டோனிமா ஸ்டேஜ் வருது. புரோட்டோனிமா ஸ்டேஜ்க்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகுது? இது 1, இது 2, இது 3 பாப்போம். Okay, 1, 2, 3 and gamete fuse ஆகுது. So அப்போ எனக்கு சொல்றேன். So இது 4 and 5. Why not this option? Why not fourth option? And third option சொன்னீங்க ஓகே நீங்க சொன்னதை வச்சு பாக்குறேன் ஓகே புரோட்டோனிமா
leafy stage. And formation of oospore. Oospore is nothing but okay va? Oospore na enadhu? Oospore na enna nenicheenga neenga? Okay. Oospore form ஆகுதுன்னு சொல்றாங்க. oospore எப்படி ஃபார்ம் ஆகும் பாருங்க. ஓகே, D வருது. D க்கு அப்புறம் என்னது? E அப்புறம் A. Why not fourth option? Explain பண்ணுங்க யாராவது. Why not fourth option? ஓகேவா? So option 4 oospore na indirectா இங்க என்ன டைப் ஆஃப் கேமெட்டிக் ஃபியூஷன் நடக்குது? oogamous டைப் ஆஃப் கேமெட்டிக் ஃபியூஷன் இல்லையா? சோ oogamous டைப் ஆஃப் கேமெட்டிக் ஃபியூஷன் நடந்து நமக்கு கிடைக்கிற ஜைகோட்டை தான் அங்க இன்டைரக்டா oosporeனு சொல்றாங்க. ரைட்டா? அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன நடக்குது பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்போர் ரிடக்ஷன் டிவிஷன் வந்து நடக்குது ஸ்போர் மதர் செல்ல. ஓகேவா? ஸ்போர் மதர் ரிடக்ஷன் டிவிஷன் நடக்குது. ரைட்? தென் நெக்ஸ்ட் புரோட்டோனிமா ஸ்டேஜ், தென் லீஃபி ஸ்டேஜ். தென் லீஃபி ஸ்டேஜ் தான் எனக்கு என்ன ஹெக்ஸாகன்ஸ் அண்ட் கேமெட் எல்லாம் ஃபியூஸ் ஆகி சிங்கேமி. தென் நெக்ஸ்ட் oospore வந்து ஃபார்ம் ஆகுது. சோ அப்ப ஆப்ஷன் என்ன? fourth option கரெக்டா இருக்கணும். ஓகேவா? சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4. வெரி குட். ஓகேவா? அப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन போறோம். நெக்ஸ்ட் क्वेश्चन. Okay, so next question. Excretion our concept in the question that during urine formation, secretion of H plus ion, K plus and ammonia into the filtrate occurs during which process? For urine formation la 3 steps irukku illaya, that is glomerular filtration, adukaprom tubular reabsorption, tubular secretion. இந்த மாதிரி 3 step இருக்கும். இந்த 3 stepல தேவையில்லாத பாடிக்கு தேவையில்லாத அயான்ஸ் லைக் H பிளஸ், K பிளஸ், அமோனியா இந்த மாதிரி எல்லாமே காம்பவுண்ட்ஸ் எல்லாமே நம்ம செக்ரீட் பண்ற ஃபில்ட்ரேட்லிங் செக்ரீட் பண்ற ப்ராசஸ்க்கு பேர் என்ன? சிம்பிள் क्वेश्चन. ஜஸ்ட் ஒரு ஸ்டெப்ல என்ன நடக்கும்னு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும் இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். அஸ்மினா ஃபாத்திமா ஓகே ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஹாய் அஸ்மினா ஃபாத்திமாவோட ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன். ஓகே அதர்ஸ்? ஓகே சோ இதுல செக்ரேஷன் பேரிலே இருக்கு. தேவையில்லாததெல்லாம் ஃபில்ட்ரேட்ல செக்ரேட் பண்ற ப்ராசஸ் கண்டிப்பா டியூபுலர் செக்ரேஷனா இருக்கும் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான குளோமுருலார் ஃபில்ட்ரேஷன் என்ன நடக்கும்? எல்லாமே பிளட்ல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பார்ட்ஸ் ஆஃப் பிளட் வந்து ஃபில்டர் ஆகும். ஓகேங்களா? சோ அதனாலதான் அதுக்கு என்ன சொல்றது அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் கூட என்ன ஒரு பேர் இருக்கு. சோ பிளட்ன ஃபில்டர் பண்ணி ஃபில்ட்ரேட் ஆகி ஒரு பவுமன்ஸ் கேப்சூலுக்கு வரப்போற ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரைட்? அதுக்கப்புறம் என்ன டியூப் ஒரு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் பிசிடில வச்சு, டிசிடில வச்சு, லூப் ஆஃப் எண்டில் இந்த மாதிரி எல்லாம் இடத்துல வச்சு என்ன நடக்கும்? ஃபில்ட்ரேட்ல தேவையான ஏதாவது சப்ஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதனை எல்லாம் ரீஅப்சார்ப் பண்ணிடும். ஓகே சோ டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன் மீன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் தேவையான திங்ஸ் எல்லாமே ரீஅப்சார்ப் பண்ணும். அதனாலதான் அதுக்கு டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன் சொல்றது. டியூபுக்குள்ள வச்சு ரீஅப்சார்ப்ஷன் வருது. டியூபுலர் செக்ரேஷன் மீன்ஸ் தேவை இல்லாததுன்னு எல்லாம் இட் இஸ் செக்ரீட்டட். ஓகே செக்ரீட்டட் இன்டு ஃபில்ட்ரேட். ஓகே சோ இதெல்லாம் வாண்டட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆன ஐட்டம்ஸ் தான் ரீஅப்சார்ப் ஆகுதுன்னா செக்ரீஷன்ல அன்வாண்டட் ஓகே இம்பார்ட்டன்ட் இல்லாத வேஸ்ட் மெட்டீரியல்ஸா இருக்கும் செக்ரேட் ஆகுது ஃபில்ட்ரேட்ல. தட்ஸ் த கேஸ். ஓகேங்களா? சோ தேர்ட் ஆப்ஷன். வெரி குட். எஸ் அஸ்மினா ஃபாத்திமா ஹலோ மாதவன் கிருஷ்ணன் தேர்ட் ஆப்ஷன். வெரி குட் ஃபைன். சோ நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாமா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. ஹாய் அஸ்மினா ஃபாத்திமா ஹாய். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन போறோம் பாருங்க. All the organs involved in the endomembrane system. ஓகே கொடுத்திருக்க எல்லாருமே endomembrane system இன்வால்வ் ஆறாங்களா? அப்போ அவங்க endomembrane system கீழ வராங்க அப்படின்னா அவங்க என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து எல்லாருக்குமே காமனா இருக்குன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கேக்குறாங்க. ஓகேவா? சோ எல்லாருமே சிங்கிள் மெம்பரேன் பாண்டா, எல்லாமே நான் மெம்பரேன் பாண்டா, இல்ல எல்லாருமே டபுள் மெம்பரேன் பாண்டா, இல்ல they are characterized by the plasma membrane made up of mono layers of lipid. பார்த்ததும் ஆன்சர் பண்ணலாம். இதுக்கெல்லாம் டைமே எடுக்க கூடாது. பட்டு போல ஆன்சர் போட்டு போயிட்டே இருங்க பாப்போம். அதுக்கு என்ன ஆன்சர்? முதல் எண்டோமெம்பரேன் சிஸ்டம் கீழே யார் வரும்? those who are concerned எண்டோமெம்பரேன் சிஸ்டம் நம்மளோட ER வரும். ஓகேவா? ER வரும், Golgi bodies வரும், லைசோசோம் வரும். ஓகே லைசோசோம் வரும் அண்ட் vacuole. ஓகே அவங்க எல்லாருமே வருவாங்க. ஓகே ரைட். ஓகேவா? நான் எடுக்கிறது கிளியரா புரியுதா? தேங்க்யூ. ஓகேவா? சோ அதுக்கு என்ன ஆன்சர்? எண்டோமெம்பரேன் சிஸ்டம் கீழ வரவங்க எல்லாருக்கும் காமனா என்ன இருக்கும்? தேர்ட் ஆப்ஷனா? why it is a third option? Third option is wrong. என்ன ஆன்சர் போட்டுட்டு இருக்கீங்க? இவங்க எல்லாருக்குமே காமனா பாருங்க they all are single membrane. ஒரே ஒரு மெம்பரேன் தான் இருக்கு. என்ன இருக்கு? ஒரே ஒரு மெம்பரேன் தான் இருக்கு. ஓகேவா? இவங்க எல்லாருமே சிங்கிள் மெம்பரேன் பாண்ட் ஆர்கன். சோ உங்களுக்கு வேணா ஒரு கிளாரிட்டிக்கு நான் திரும்ப சொல்றேன். ஓகேவா?
சோ நமக்கு ரெண்டு நான் மெம்பரேன் பவுண்ட் தான் இருக்கு. ஓகே, ரெண்டு நான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் இருக்கு. ஒன்னு வந்து யாரு, ரைபோசோம். இந்த ரைபோசோம் ப்ரோகேரியட்ல இருக்கு, யூகேரியட்ல இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கும். ஓகேவா, ரைட்டா? 70s 80s நீங்க பாத்துக்கோங்க. ரைட், தென் நெக்ஸ்ட் யாரு, சென்ட்ரோசோம். ஓகே, சென்ட்ரோசோம் அதுக்குள்ள யாருப்பா, ரெண்டு சென்ட்ரியோல் பெர்பெண்டிகுலர் இருக்கும். இட் இஸ் a நான் மெம்பரேன் பவுண்ட் ஆகும். இது எங்க இருக்கும், யூகேரியட்ல இருக்கும். யூகேரியட்ல ஸ்பெசிபிக்கா எங்க, அனிமல் செல்ல மட்டும் தான் இது இருக்க போகுது. ரைட்டா? ரைட்டா? இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் நான் மெம்பரேன். இன்னும் 3 பேர் டபுள் மெம்பரேன் இருக்கு. 3 பேர் டபுள் மெம்பரேன் இருக்கு. மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட் அண்ட் நியூக்ளியஸ். மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட் அண்ட் நியூக்ளியஸ், இவங்க 3 பேரும் டபுள் மெம்பரேன். இதை தவிர யாரெல்லாம் கேட்டாலும் யூ கேன் கோ ஃபார் த சிங்கிள் மெம்பரேன். அவ்வளவுதான், கண்ணை மட்டும் சிங்கிள் மெம்பரேன் போங்க. அண்ட் ஒரே ஒருத்தர் ஞாபகம் வேண்டியதுக்கு, இன்க்ளூஷன் பாடிஸ். இன்க்ளூஷன் பாடிஸ் இஸ் அ நான் மெம்பரேன் பிகாஸ் ப்ரோகேரியட்ல தான் இந்த இன்க்ளூஷன் பாடி வரப்போகுது. அப்போ அது எல்லாமே என்னவா இருக்கணும், நான் மெம்பரேன். நீங்க மெயினா கன்ஃபியூஸ் ஆக வேண்டியது என்னன்னா, இன்க்ளூஷன் பாடிக்கும் மைக்ரோ பாடிக்கும். ரைட்டா? இன்க்ளூஷன் பாடி ப்ரோகேரியட்ல வரும், மைக்ரோ பாடிஸ் யூகேரியட்ல வரும். இன்க்ளூஷன் பாடி நான் மெம்பரேன் பாடி, மைக்ரோ பாடி சிங்கிள் மெம்பரேன். ஓகேவா? இன்க்ளூஷன் பாடிக்குள்ள யார் வருவா, கிளைகோஜன் கிரானுவல், glycogen granule, ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பாஸ்பேட் கிரானுவல்ஸ், ஓகேவா? சைனோஃபைசன் கிரானுவல்ஸ் அண்ட் லாஸ்ட் கேஸ் வக்கீல் வரும். இந்த கேஸ் வக்கீல் எங்க இருக்கும், பர்பிள் கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா இல்லனா சைனோபாக்டீரியா, அது கீழே இது வந்துரும். ரைட்டா? தென் மைக்ரோ பாடிஸ்க்கு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, they will have some enzymes. ஓகேவா? அதுதான் இன்சைட்ல கொடுத்திருப்பான். அண்ட் இது எங்க இருக்கும், போத் பிளான்ட்ஸ்லயும் இருக்கும், அனிமல்ஸ்லயும் இருக்கும். இது மட்டும் மெயினா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதுக்கு ஆன்சர் 1. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் 1. எஸ் பசங்களா, யாரெல்லாம் இந்த வீடியோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஓகே, அண்ட் லைக் திஸ் வீடியோ ஆல்சோ. ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் எல்லாமே. ஓகேவா? சோ அப்ப நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போறோம் பசங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து assertion reason தான். டைரக்டா கொஸ்டினுக்கு போலாம். சோ read assertion reason carefully to mark the correct option. correct option எது வந்து கண்டுபிடிக்கணும். fine. so assertion என்ன சொல்ற, improvement in health facilities and living conditions has led to rapid population growth. okay, so reason என்ன, better medical care and living conditions reduce mortality rates and increase survival of individuals. இப்படி ரெண்டு assertionம் reasonம் இருக்கு. so அது ரீட் பண்ணி கரெக்டா ஆன்சர் சொல்லுங்க. Okay, so first option. Priyadarshini, Aswina, Fatima, Madhavan, Krishnan, எல்லாருடைய ஆன்சர் வந்து first option. Fine. So, option number 1, ma'am, Ganapati sir, Sigargar. Okay. உங்களோட fans association வர போறேன். Okay, fine, good. So, பார்க்கலாம். Assertion, improvement in health facilities and living condition has led to rapid population growth. அது உண்மைதான். ஓகே, தட் மீன்ஸ் இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஹை ஆகும்போது, ஓகே, ஒரு ஹாஸ்பிட்டல், அதே மாதிரி டாக்டர்ஸ், மெடிசன், இது எல்லாமே அவைலபிளா இருக்கும்போது கண்டிப்பா ஏதாவது டிசீஸ் வந்தா அவங்க இதுக்காக போகும், ட்ரீட்மெண்ட்டுக்காக போகும். ஓகேங்களா? ரைட். அதே மாதிரி ஒரு சைல்டு பர்த் அதெல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ்ல தான் பண்ணுவாங்க. ஃபைன். சோ இப்படி எல்லாம் வரும். ரீசன் என்ன, பெட்டர் மெடிக்கல் கேர் அண்ட் லிவிங் கண்டிஷன்ஸ் ரெடியூஸ் மார்டாலிட்டி ரேட் அண்ட் இன்க்ரீசஸ் சர்வைவல் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? ஒரு மெடிக்கல் கேரும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் எல்லாமே வரும்போது கண்டிப்பா தாய்கள் இறந்து போறது, அதே மாதிரி பிறந்த குழந்தைகள் இறந்து போறது, தட் இஸ் இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட் அண்ட் மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட், இது எல்லாமே கம்மி ஆயிடும். தட் மீன்ஸ் பீப்புள் ஆர் சர்வைவிங். ரைட். சோ ஃபைன். அப்ப அதனால ரீசனும் கரெக்ட் தான். இது ரெண்டும் assertion ரீசனும் கரெக்ட் ஆயதுனால we have to find out if reason is correctly explaining assertion. அது பாப்போம் எப்படி இருக்கு. ரீசன் கரெக்டா இங்க assertion எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா பெட்டர் மெடிக்கல் கேரும் லிவிங் கண்டிஷனும் இருக்கிறதுனால அவங்களுக்கு மோர்டாலிட்டி ரேட் கம்மி ஆகுது, அதே மாதிரி சர்வைவல் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. அதனாலதான் என்ன நம்ம சொல்றது, ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கலி பாப்புலேஷன் growth இன்க்ரீஸ் ஆகும். எல்லாரும் சர்வை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? சோ பாப்புலேஷன் ரேட் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். சோ ஃபைனல் ஆன்சர் என்ன, assertion and reason both are true and reason is correctly explaining assertion. First option. Very good. Sneha, hi. Mukbil, Sainan. First option. Very good, Mukbil. Then first option. Yes, Ganapati sir, Rasigagar. என்னது பேர் என்ன சொல்லி இருந்தேன் கமெண்ட்ல எங்கேயோ சொல்லி இருந்தேன். ஓகே ஃபைன். காவியா எஸ். சோ யா, காவியா தான் அவங்களோட பேரு. So you have to remember your fans, sir. Okay, sorry Kavya, sorry. Okay, so first option clear தானே? Fine. So next question க்கு போலாம்.
Yes, next question. ஓகே சாரி காவியா, நான் உங்க நேம் அந்த கமெண்ட்டை ரீட் பண்ண மறந்துட்டேன், பார்க்கல. ஐ எம் சோ சாரி ஃபார் தட். ஹாய் ஸ்னேஹா. ஓகே, முக்பில் சொன்ன மேம் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. டோன்ட் வரி. ஓகே, மேம் இந்த செஷன்ல இருக்காங்க. சோ இங்க क्वेश्चनல என்ன கேக்குறாங்க பாருங்க. நம்ம டிஎஸ் ஆஃப் டைகாட் ஸ்டெம்மும் மோனோகாட் ஸ்டெம்மும் கொடுக்குறாங்க. சோ அதுல எதெல்லாம் டிஃபரெண்டா இருக்கும்? சோ இதுக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? மோனோகாட் ஸ்டெம்முக்கும் டைகாட் ஸ்டெம்முக்கும் டிஃபரன்ஸ் தெரியும். சோ பசங்களா அனாட்டமி வரும்போது மோனோகாட் ரூட், டைகாட் ரூட், மோனோகாட் ஸ்டெம், டைகாட் ஸ்டெம், மோனோகாட் லீஃப், டைகாட் லீஃப். இதை படிக்காம தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஒரு டேபிள் மாதிரி போட்டு டக்குன்னு படிச்சிருக்கலாம், அதெல்லாம் அழகா. ஓகே ஓகே ஓகே. சோ வாட் வாஸ் ஆன்சர்? போல் வந்தாச்சு. எஸ், போல் கே. ஓகேவா? சோ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வாஸ்குலர் பண்டல். எஸ், நம்மளோட டைகாட் ஸ்டெம்ல வாஸ்குலர் பண்டல் எப்படி இருக்கும்? ரிங் லைக் அரேஞ்ச்மெண்டா இருக்கும். வேற மோனோகாட் ஸ்டெம்ல எப்படி இருக்கும்? ஸ்கேட்டர்டா இருக்கும். எஸ், இட் இஸ் டிஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸா. அண்ட் டைப் ஆஃப் பெர்மனன்ட் டிஷ்யூ இன் கேஸ் ஆஃப் ஹைப்போடர்மஸ். எஸ், monocot stem la hypodermis is kinematics, whereas dicot stem la hypodermis is kinematics. Yes, இது ஒரு difference தான். And presence or absence of pericycle. Yes, due to scattered vascular bundle, with pericycle endodermis எதுவுமே எங்க இருக்காது? monocot stemல இருக்காது. whereas dicot stemல யார் இருப்பா? இந்த pericycle இருக்கும். So இது ஒரு difference. And arrangement of protoxylem, metaxylem. So stem னு வரும்போதே எண்டா இருக்குதான். monocot stemலயும் எண்டா இருக்குதான், dicot stemலயும் எண்டா இருக்கு. அப்ப protoxylem உள்ள இருக்கும், metaxylem வெளிய இருக்கும். So it is not a difference. And differentiation of ground tissue. So in case of monocot stemல vascular bundle scattered ஆனால நம்மளால ground tissue differentiate பண்ண முடியாது. But dicot stemல ground tissue நம்மளால differentiate பண்ண முடியும். ஓகேவா? என்ன சொல்லலாம்? நம்மளோட endodermis, pericycle, pith, hypodermis, general cortex இந்த மாதிரி நம்மளால பிரிக்க முடியும். ஓகேவா? சோ அப்ப இது கரெக்ட். அப்ப என்ன ஆன்சர் போட்டீங்க? வாட் வாஸ் ஆன்சர்? கமெண்ட்ல யாரா ஆன்சர் போட்டீங்களா? எஸ், வெரி குட் பிரியதர்ஷினி. சூப்பர். பிரியதர்ஷினி, மாதகிருஷ்ண, அஸ்மினா, ஃபாத்திமா, ஸ்னேஹா. பர்ஃபெக்ட். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஈஸியா படிச்சுக்கோங்க, போதும். தட்ஸ் இட். தென் இன்னொரு பாயிண்ட் வேணா ஆட் பண்ணிக்கோங்க. டைகாட் ஸ்டெமோட எண்டோடர்மிஸ்ல ஸ்டார்ச் கிரெயின்ஸ் இருக்கும், அதனால ஸ்டார்ச்சிங் சொல்லுவோம். தென் அதே மாதிரி வாஸ்குலர் பண்டல்ஸ்குள்ள வாட்டர் கண்டெய்னிங் கேவிட்டிஸ் இது எங்க இருக்குன்னா நம்மளோட மோனோகாட் ஸ்டெம்ல தான் அது இருக்கும். ஓகே, சோ இது மட்டும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். சோ அப்ப நம்ம நெக்ஸ்ட் போறோம். நெக்ஸ்ட் क्वेश्चन. So this is the next question. Read the following statements and choose the correct option. Correct option எதுன்னு நம்ம choose பண்ணணும். Okay, first statement என்ன? Ernest Haeckel proposed embryological evidence for evolution based on similarities in embryonic stages of vertebrates. That's statement 1. Statement 2. Embryos of all vertebrates develop gill slits behind the head and remain functional in all adult vertebrates. Third statement வந்து Carl Ernest von Baer stated that embryos do not pass through the adult stages of other animals. Fourth statement, embryological observations provide evidence supporting evolutionary relationships among animals. Okay, fine. So, 4 statement இருக்கு, Paul இருக்கு. Paul answer பண்ணுங்க. Yes, Asmina Fatima, complete fire. Very good. So, others, Madhavan Krishnan, fourth option. Okay, correcta? 4 statements இருக்கு. So கரெக்ட்டா ரீட் பண்ணி அது அனலைஸ் பண்ணி தான் நீங்க ஆன்சர் சொல்லணும். ரைட்? மாதவன் கிருஷ்ணனோட ஆன்சர் வந்திருக்கு fourth option. Fine. Others Asmina Fatima first option. Neha, Priyadarshini. Yes, Priyadarshini. Okay. Heart. Fine. Mahalakshmiயோட ஆன்சர் fourth option. Okay, so பார்க்கலாமா? First statement என்ன? Ernest Haeckel proposed embryological evidence for evolution based on similarities in embryonic stages of vertebrates. அது கரெக்ட் தான். Ernest Haeckel தான் என்னது கொடுத்து ஏது லா கொடுத்த? பயோஜெனடிக் லா. Ontogeny recapitulates phylogeny ன்னு சொல்றது. அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு அனிமலோட, ஒரு ஆர்கானிசத்தோட எம்பிரியானிக் டெவலப்மெண்ட் அது என்ன காமிக்கும்? எம்பிரியானிக் டெவலப்மெண்ட் ஒரு என்டையர் ஸ்பீஷீஸோட எவல்யூஷனரி ஹிஸ்டரிய காமிக்கும். ஓகேங்களா? அது சொன்னது Ernest Haeckel தான், பயோஜெனடிக் லா. ஓகேங்களா? ரைட். இனி ஒரு லா எப்படி அவங்க கொண்டு வந்த? That was by analyzing all the embryonic stages of vertebrates. Right? Fish, then amphibians, reptiles, birds and mammals. 5 vertebrate embryonic development. Starting ல இருந்து கடைசி வரைக்கும் எடுத்து பார்த்தா early stageல என்ன இருக்கும்? எல்லாவருடையும் embryo பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும். ஏன் ஒரே மாதிரி இருக்கு? Because they all came from a single ancestor, common ancestor. Right? So இது வந்து correct தான். Second statement என்ன? Embryos of all vertebrates develop gill slits behind the head which remain functional in all adult vertebrates. சொல்லுங்க. vertebrates உட early stageல vertebrate உட embryonic stage, அது early embryonic stage எடுத்து பாத்தீங்கன்னா அதுல எல்லாமே gill slits present இருக்கும். ஓகேங்களா? even in mammals 5 பேருக்கும் gill slits இருக்கும். ஆனா
adult stageலக்கு வரும்போ எல்லா gill slitsம் functional இருக்குமா? Tell me. The gill slits remain functional. Gill slits remain functional in all adult vertebrates. நம்மளும் vertebrate தானே, நமக்கு ஒரு adult humanக்கு gill slits இருக்கா? இல்லையே. So all is the problem. Not in all. ஓகேங்களா? Not in all. அதனாலதான் இது தப்பு. See, ஒரு single word வச்சு entire statement தப்பு பண்ணிட்டேன். Right. Next, Carl Ernest von Baer stated that embryos do not pass through adult stages of other animals. இது வந்து கரெக்ட் தான். இந்த இடத்துல தான் Ernest Haeckel சொன்னதும் Carl von Baer சொன்னதும் டிஃபரெண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ரைட். சோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் என்ன? எம்பிரியாலஜிக்கல் அப்சர்வேஷன் சொல்றது எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்புக்கு எவிடன்ஸ் தான். கரெக்ட். அதனாலதான் நீங்க எவல்யூஷன் சாப்டர்ல டிஃபரெண்ட் எவிடன்சஸ் ஆஃப் எவல்யூஷன் படிக்கும் இல்லையா? பேலியன்டாலஜி ஒன்னு, எம்பிரியானிக்கல் எவிடன்ஸ் இன்னொன்னு, ரைட்? சோ இது மார்பாலஜிக்கல் அண்ட் அனாட்டமிக்கல் எவிடன்ஸ் இன்னொன்னு. சோ எம்பிரியாலஜி வச்சு பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் ஆர்கானிசத்துக்கும் சிமிலாரிட்டி காமிக்கிறது எவல்யூஷனாலன்னு சொல்ல முடியும். சோ அதுவும் என்னது? எவல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள் தான். ஃபைன். சோ இப்படி பாத்தீங்கன்னா கரெக்ட் ஆப்ஷன் எது? First, third and fourth. First, third and fourth. First option. Asmina Fatima, very good. I hope you understood this question. புரியுது. எல்லாருமே fourth option, mostly fourth option ஏன் சொன்னாங்க? நீங்க இந்த all பார்க்கல. கரெக்ட் தானே? ரைட். இதனாலதான் ரீட் பண்ணும்போது கரெக்டா ஒரு வாட்டி செக் பண்ணி இந்த மாதிரி all, only, generally, usually இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும். all எல்லாம் சொன்னா எக்ஸெப்ஷன்ஸ் கிடையாதுன்னு அர்த்தம். எல்லாருக்குமே இந்த கேரக்டர் வரும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஜெனரலி, யூஷுவலி எல்லாம் சொன்னா என்ன? எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குன்னு ஒரு மீனிங்ல தான் அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்தாலும் கொஞ்சம் கவனிக்கணும். ஓகேங்களா? என்ன மீனிங்னு புரிஞ்சு அது நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஆன்சர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? கரெக்டா? ஃபைன். எஸ் காவ்யா, அஸ்மினா, மகாலட்சுமி, குட். சோ நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாம். எஸ். So next question பாருங்க. So இது வந்து நம்மளோட ஸ்லைமோஸ் will comes under the kingdom protista. ஓகேவா? So இது என்ன காட்டுது பாருங்க. It is going to show similarity with plants. Okay, with respect to plants என்ன similarity காட்டுது, and with respect to animals என்ன similarity இந்த ஸ்லைமோஸ் வந்து காட்டுது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? So அந்த நமக்கு தெரியும் கிங்டம் ப்ரோட்டிஸ்டாக்கு எந்த ஒரு பவுண்டரியுமே கிடையாது, ரைட்லையா? பிகாஸ் இதுல நமக்கு போட்டோசிந்தட்டிக்கா வருவாங்க, எல்லாருமே வருவாங்க. பட் இது கீழே வர எல்லாருமே யாரா இருப்பாங்க? தே ஆல் ஆர் யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸா தான் கண்டிப்பா இருக்கணும். ஓகே, ரைட். ஸ்லைமோஸோட லைஃப் சைக்கிள் தெரியுமா? ஓகே, ஸ்லைமோஸ் வந்து என்ன? இட் இஸ் அ சாப்ரோஃபைட்டிக் ப்ரோட்டிஸ்டன்ஸ். ஓகே, சோ அவங்க சும்மா சுத்திட்டு இருப்பாங்க ஹியர் அண்ட் தென் அந்த ஓல்டன் ட்விக்ஸ்ல சுத்திட்டு இருப்பாங்க. அப்ப சுத்திட்டு இருக்கும்போது ஒன்ஸ் கண்டிஷன் பிகம் ஃபேவரபிள் தே வில் ஃபார்ம் த பிளாஸ்மோடியம். ஓகேவா? சோ தே வில் ஃபார்ம் அக்ரிகேஷன் which is known as பிளாஸ்மோடியம். ரைட்டா? இந்த பிளாஸ்மோடியம்க்கு செல் வால் இருக்காது. ஓகே, தென் நெக்ஸ்ட் when the condition become unfavorable, இந்த பிளாஸ்மோடியம்ல அவங்க என்ன ஃபார்ம் பண்ணுவாங்க? இந்த பிளாஸ்மோடியம் அவங்க என்ன ஃபார்ம் பண்ணுவாங்க? இந்த பிளாஸ்மோடியம்ல they are going to form the fruiting body. Inside the fruiting body spores produce ஆகும். இந்த ஸ்போர்ஸ்க்கு செல் வால் இருக்கும். அப்ப செல் வால் இருக்கனால it can withstand the unfavorable condition. Again on spores வந்து suitable condition வரும்போது ஸ்போர்ஸ்ல இருந்து எனக்கு individual slimes வரும். This is a simple life cycle. ஓகேவா? Suppose simple life cycle. Okay, அப்ப இதுக்கு என்ன ஆன்சர்? போல் ஆன்சர் என்ன போடுங்க? எஸ், ஆப்ஷன் 3 சொல்றீங்க. let's see. ஓகே, இப்ப பிளான்ட் லைக் என்ன இருக்கு? செல்லோசிக் செல் வால் யாருக்கு இருக்கு? ஸ்போர்ஸ் இருக்கு. எஸ், இட் இஸ் கரெக்ட். தென் அனிமல் லைக் நம்மளோட பிளாஸ்மோடியம்ல என்ன இல்ல? செல் வால் கிடையாது. பிகாஸ் அனிமல் செல்ஸ்ல செல் வால் இல்ல. அப்ப அனிமல் லைக் பிளாஸ்மோடியம்ல செல் வால் இல்ல. whereas plants like cellulosic cell wall spore இருக்கு. yes, we can say yes, these are the similarities. so answer என்ன? option number 3. very good. fire. அப்படியே ஃபயர்லயே இருங்க. அப்படியே நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन போறோம் பசங்களா. moving to the next question. Okay, so next question வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான், ஸ்டேட்மெண்ட் A and statement B. So read both the statements A and statement B carefully and mark the correct option out of the options given below. Okay, fine. Statement A, and health is affected only by infections and not by genetic factors. பாருங்க, only word இருக்கு. அப்ப அதனால கொஞ்சம் கவனிக்கணும். ஓகேங்களா? Statement B, lifestyle factors such as food, water intake, rest and exercise influence health. ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் ஓட இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து ஹெல்த் என்ன, அது எப்படி எஃபெக்டட் ஆகும்னு சொல்ற போர்ஷன் இல்லையே, அதுல இருந்து வந்த क्वेश्चन தான். சோ டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க. எஸ், போல் வந்தாச்சு. போல் ஆன்சர் போடலாம். எஸ், அஸ்மினா ஃபாத்திமா, தேர்ட் ஆப்ஷன். ஓகே, see, statement A ல health is affected only by infections. ஒன்லியா? இல்ல, ஹெல்த் எஃபெக்ட் பண்ற 3 ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா? ஒன்னு இன்ஃபெக்ஷன்ஸ், வெளியில நின்னு பேத்தோஜன்ஸ் உள்ள வந்து வரப்போற இன்ஃபெக்ஷன்ஸ்னால ஹெல்த் எஃபெக்டட் ஆகும். நெக்ஸ்ட் இஸ் வாட்? ஜெனடிக் டிசீசஸ்.
ஓகேங்களா? பிறக்கும் போதே ஜீன்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளத்தினால வர போற டிசீசஸ், ஜெனடிக் டிசார்டர்ஸ்னால என்ன வரும்? ஹெல்த் எஃபெக்டட் ஆகலாம். நெக்ஸ்ட் இஸ் லாஸ்ட் ஒன் தான் லைஃப் ஸ்டைல். ஓகே, பிறக்கும் போதும் எல்லாம் பெட்டரா இருந்துச்சு, ஆனா நம்ம வாடுற விதம் ஓகேங்களா, அது அன்ஹெல்தியா இருக்கும் போது ஹெல்த் காம்ப்ரமைஸ் ஆகும். இதனால வர போற டிசீஸ். இது ஃபர்ஸ்ட் ஒரு செக்ஷன்ல இருக்கிற ஒரு கான்செப்ட் தான். ப்ளீஸ் லேர்ன் திஸ் 3 ஃபேக்டர்ஸ் which is going to affect health adversely. சோ அப்படி பார்க்கும்போது என்ன ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து தப்பு, கரெக்ட் தானே? ஸ்டேட்மெண்ட் ஹெல்த் இஸ் எஃபெக்டட் ஒன்லி பை இன்ஃபெக்ஷன்ஸ். இன்ஃபெக்ஷனால மட்டும் தான் எஃபெக்டட் ஆகும், வேற ஒரு ஃபேக்டர்னாலயும் ஹெல்த் எஃபெக்டட் ஆகாதுன்னு சொல்றேன். அதுதான் ஒரு ஒன்லியோட மீனிங், ரைட்? சோ இதனால தான் நான் என்ன சொன்னேன், ஒன்லி, ஆல் இந்த மாதிரி எல்லாம் வேர்ட்ஸ் வரும்போது கொஞ்சம் கவனிக்கணும். அதுக்கு ஒரு என்டையர் ஒரு வேர்ட்ஸுக்கு என்டையர் ஸ்டேட்மெண்டோட மீனிங் மாத்திர எபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா? சோ ஒன்ஸ் அகெயின் ஒன்லி, தென் ஆல், யூஸ்வலி, ஜெனரலி இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். ஸ்டேட்மெண்ட் பி என்ன? லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் சச் as ஃபுட், நீங்க சாப்பிடுற ஃபுட், எடுக்கிற தண்ணி, தென் ரெஸ்ட் அண்ட் எக்ஸசைஸ், இதெல்லாமே ஹெல்த்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்னு சொல்றேன். which is correct. ஓகேங்களா? சோ ஃபைனலி ஆன்சர் என்ன? ஸ்டேட்மெண்ட் ஏ இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் பி இஸ் கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன். வெரி குட் அஸ்மினா ஃபாத்திமா, இட்ஸ் ஓகே. ஓகேங்களா? அதனால தான் நான் ரிப்பீட்டடா சொல்றேன், ஏது இடத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அதுதான். ஓகேங்களா? சோ ரைட். முக்பில் சைனன், ரைட். மாதவன் கிருஷ்ணன், புரியுதா? மாதவன் கிளியர் தானே இப்போ? ஃபைன். சோ நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாம்ல. நெக்ஸ்ட் क्वेश्चन. So moving to the next question பாருங்க. சோ நம்மளோட ETSல நடக்கிற ஈவென்ட், ஓகே, மைட்டோகாண்ட்ரியால நடக்கிற ETS, எங்க நடக்கிற ETS? மைட்டோகாண்ட்ரியால நடக்கிற ETS என்ன பண்றாங்க? அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. அரேஞ்ச் இட். ஓகே, முக்பில் சினோன், காவ்யா, மாதவ் கிருஷ்ணன், அஸ்மினா ஃபாத்திமா, ஓகே, what about the other silent mafia எல்லாம் என்ன பண்றீங்க? ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, சோ இத அரேஞ்ச் பண்ணுங்க பாப்போம். அரேஞ்ச் பண்ணுங்க. இங்க நமக்கு NADH வச்சு அந்த क्वेश्चन இருக்குது. ஓகே, ரைட்டா? சோ NADH எப்படி ஸ்டார்ட் ஆகி, ஓகே, எலக்ட்ரான் ஃப்ளோ எல்லாம் எப்படி போகும், தென் லாஸ்டா என்ன நடக்கும், இதெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணுங்க பாப்போம். சோ அரேஞ்ச் பண்ணுங்க. What was the answer? Yes, perfect. Correct. Very good. Okay. So first பாருங்க, NADH வந்து என்ன ஆகும்? NADH வந்து in the presence of NADH dehydrogen, அதான் நம்மளோட காம்ப்ளெக்ஸ் 1ல என்ன பண்ணுவோம்? இதுல இருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணும்போது நமக்கு எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகும். இந்த எலக்ட்ரான் எங்க போகும்? It is going to the ubiquinone. ஓகே, ஃபர்ஸ்ட் இது, நெக்ஸ்ட் யாரு? யுபிக்வினோனுக்கு போகுது. ஓகேவா? யுபிக்வினோன்ல இருந்து காம்ப்ளெக்ஸ் 3 வழியா எங்க போகுது? It is moving to the cytochrome C எங்க பிரசன்ட் ஆயிருக்கு? So இந்த cytochrome C எங்க இருக்கு? இன்னர் மெம்பரேனோட அவுட்டர் சர்ஃபேஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு between the complex 3 and 4. இது கூட क्वेश्चनல கேட்கலாம். ஓகேவா? ரைட்டா? சோ அப்போ நெக்ஸ்ட் இந்த cytochrome C ல இருந்து நெக்ஸ்ட் யாருக்கு போகுது பாருங்க. the mobile electron carrier found attached to the outer surface of the inner membrane. ஓகேவா? யாரு? cytochrome C தான். இந்த cytochrome C எலக்ட்ரானை யாருக்கு கொடுக்குது? காம்ப்ளெக்ஸ் 4 க்கு இன்னொரு நேம் என்ன? cytochrome C oxidase. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, லாஸ்டா காம்ப்ளெக்ஸ் 4ல இருந்து அந்த எலக்ட்ரான் எங்க போகுது? who is the final electron and proton acceptor? யார் அது final electron and proton acceptor? நம்ம ஆக்சிஜன் தான். ஓகே, அந்த ஆக்சிஜன் அந்த புரோட்டான் பிளஸ் எலக்ட்ரான் கூட கம்பைன் ஆகி it is going to form the water, that is a metabolic water. அப்போ ஆப்ஷன் நம்பர் 3. குட் ஈவினிங் கிருஷ்ண கீர்த்தனா, குட் ஈவினிங். சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3. வெரி குட். எஸ், போலி எல்லாருமே கரெக்டா ஆப்ஷன் 3 தான் செலக்ட் பண்ணிக்கங்க. வெரி குட். ஓகேவா? சோ இதுதான் மெயினா நமக்கு क्वेश्चनல கேட்பாங்க. ETS படிக்காம நாளைக்கு போகாதீங்க. ஓகேவா? அட்லீஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நேம்ஸா படிச்சுக்கோங்க. ஓகே, சோ கிருஷ்ண கீர்த்தனா இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஹாய். இப்பதான் உங்களை பத்தி நினைச்சேன். எங்க இருக்க கிருஷ்ண கீர்த்தனா? அந்த ரெகுலரா செஷன் அட்டெண்ட் பண்ற ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஓகே, ஃபைன். So next questionக்கு போலாம். Identify the stages labeled A, B and C in the given diagram of early embryonic development. அப்ப இந்த diagram early embryonic development in human அதுதான், ரைட்? அதுல A, B, C ன்னு சொல்ற ஒரு 3 ஸ்டேஜஸ் ஏதுன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? சோ கிளியர் தானே? சொல்லுங்க. A, B, C. போல கூட ஆன்சர் பண்ணிக்கலாம். எஸ், அஸ்மினா, ஃபாத்திமா, முக்பில், சைனன், மாதவன், கிருஷ்ணன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். எஸ்,
இது ஈஸி தானே. டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துட்டு வரணும். அதனாலதான் ஐ brought this question because NCERT டயக்ராம்ஸும் அதோட லேபிளிங்ஸும் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பிகாஸ் அதுல இருந்து இந்த மாதிரி டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகேங்களா, ஃபைன். சோ ஃபர்ஸ்ட் ஏன்னு சொல்றது என்னது, இது என்னது, அதுல என்ன எம்ப்ரியோ, 2 செல் இருக்கிற எம்ப்ரியோ, தட் இஸ் 2 பிளாஸ்டோமியர் இருக்கு. ஓகேங்களா, சோ 2 celled stage, this is 2 celled stage A, right? B என்ன, B ன்னு சொல்றதுல எத்தனை இது இருக்கு, செல்ஸ் இருக்கு, கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 8 celled stage. அதுக்கு பேர் என்ன, 8 celled stage. 8 ல இருந்து 16 வரைக்கும் இருக்கிற செல் ஸ்டேஜ். ஆனா எம்ப்ரியோக்கு சொல்ற பேரு தான் மோருலா. அப்ப பி மோருலா தான். சி என்ன, ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே யூ ஷுட் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை. இது யாரு, ஒரு வெளியே ஒரு இலாங்கேட்டடான லேயர் ஆஃப் செல் இருக்கு. இது நம்ம ட்ரோபோபிளாஸ்ட். அதுக்குள்ள ஒரு ஓரமா ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்கு. இதுதான் இன்னர் செல் மாஸ். அதுக்கு இன்னர் செல் மாஸ்க்கு வெளியில என்ன இருக்கு, ஒரு பெரிய கேவிட்டி இருக்கு. கரெக்ட் தானே. சோ ஒரு ஸ்டேஜ், ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற ஸ்டேஜுக்கு என்ன பேரு, பிளாஸ்டோசிஸ்ட். பிளாஸ்டோசிஸ்ட் தானே. இதுதான் இம்ப்ளான்டேஷன் அண்டர்கோ பண்ணும். ஃபைன், இம்ப்ளான்டேஷன் அண்டர்கோ பண்ணும். இப்போ ஃபைனலி ஆன்சர் என்ன, ஃபர்ஸ்ட் A, செகண்ட் 2 celled, B மோருலா, C பிளாஸ்டோசிஸ். ஆன்சர் என்ன, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். வெரி குட், வெரி குட். ஓகேங்களா. சோ சைலண்ட் மாஃபியா வெரி குட். மாதவன் கிருஷ்ணா, முக்பில் சைனன், அஸ்மினா ஃபாத்திமா வெரி குட், வெரி குட். எல்லாருமே சொன்னது கிளியர், கரெக்ட் ஆன்சர் தான். நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, வெரி குட் பசங்களா. ஓகே ஓகே, அதே ஃபைல் அப்படி நெக்ஸ்ட் क्वेश्चन போறோம். சோ பாருங்க, பிளான்ஸ் டெவலப் ஃப்ரம் த அப்போமெக்டிக் எம்ப்ரியோ. ஓகே, ஒரு சில பிளான்ஸ் எல்லாம் அப்போமெக்டிக் எம்ப்ரியோ மூலமா டெவலப் ஆகுறாங்க. அந்த பிளான்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க, ஹவு தே ஆர். ஓகேவா, சோ அவங்க எப்படி இருப்பாங்க. அப்போமெக்டிக் எம்ப்ரியோ, இது வந்து செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷனா, அசெக்ஷுவல் ரிப்ரொடக்ஷனா, அப்போமெக்சிஸ்னா என்னது, அப்போமெக்சிஸ். ஓகேவா, இங்க வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் சீடு ஃபார்ம் ஆக போகுது. ஓகேவா, சோ அதான் என்ன சொல்லுவோம், அப்போமெக்சிஸ். ரைட்டா, ஓகே, அதான் என்ன சொல்லுவோம், அப்போமெக்சிஸ். ஓகே, ரைட். சோ அப்போ இங்க கேமெட் ஃபியூஷன் எதுவுமே கிடையாது. ஓகே, ஹர்ஷவர்தன் 4 சொல்றீங்களா. ஓகே, சோ ஓகே, பாத்துடலாமா. வெரி குட், வெரி குட். ஓகே ஓகே, சூப்பர் பிரியதர்ஷினி. ஓகே, சோ இங்க ஜெனடிக்கலி டிஃபரெண்ட் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கா, இங்கதான் எனக்கு என்ன இல்ல, மியாசிஸே நடக்கல. ரைட், சோ மியாசிஸே நடக்கல, அப்ப ஜெனடிக்கலி டிஃபரெண்ட்லாம் இருக்காது. ஓகே, ஸ்ட்ராங். ஓகே, மார்பாலஜிக்கலி சிமிலர் பட் ஜெனடிக்கலி டிஃபரெண்ட். நோ, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணாலே செகண்ட் ஆப்ஷனையும் உங்களால எலிமினேட் பண்ண முடியும். ஓகேவா, அண்ட் டிஃபர் இன் த பிளாய்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஈச் அதர். நோ, மெட்டர்னல் பேரண்ட் தான் அப்படியே இந்த சீடை ஃபார்ம் பண்ணுது. அப்ப அதுவும் மைட்டாசிஸ் மூலமா ஃபார்ம் ஆகுது. பிளாய்டி லெவல் சேஞ்ச் ஆகுமா, மியாசிஸ் நடந்தா 2n என்ன மாறலாம். ஓகே, இங்க மியாசிஸ் இல்லையே, ஒன்லி மைட்டாசிஸ்ல. சோ ராங். So they will be genetically identical because it is a type of asexual reproduction. அப்ப கண்டிப்பா genetically identical தான் இருக்கணும். ஏன் ஹர்ஷவர்தன் டவுட் எல்லாம் வரவே கூடாது. ஓகே, சோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன, ஆப்ஷன் நம்பர் 4. வெரி குட் முக்பில் சினோன், அஸ்மினா ஃபாத்திமா. ஓகே, மாதவன் பிரியதர்ஷினி. ஓகே ஓகே ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போறோம். நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து ஈஸியான ஒரு क्वेश्चन தான். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்ல இருந்து கடைசியில படிக்கிற ARTs. ஓகே, ARTs ல இருந்து வந்த क्वेश्चन தான். சோ ARTs ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நீங்க ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் சாப்டர்ல மெயினா கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸ், ஒவ்வொரு கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸோடையும் மெக்கானிசம் என்ன, எக்ஸாம்பிள்ஸ் என்ன, இது கண்டிப்பா ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணி தான் போகணும். கடைசியில வரப்போற ARTs. ஓகே, அதுல ஒவ்வொரு டெக்னிக்கலும் ஏது இண்டிவிஜுவல் பண்ணும், அதுல என்ன பண்ற, இதெல்லாம் கிளியர் கட் ஐடியா இருக்கணும். கிளியரா. சோ क्वेश्चनக்கு போலாம். which is not கரெக்ட் மேட்சிங். கரெக்ட் மேட்சிங் இல்லாதது எது? சோ ஒவ்வொரு ART டெக்னிக்கும் அதுல என்ன பண்றேன்னு மேட்ச் பண்ணிருக்கு. கரெக்ட் மேட்ச் இல்லாதது எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன, IVF, தட் இஸ் இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன். ஃபர்டிலைசேஷன் அவுட் சைட் த பாடின்னு கொடுத்திருக்கு. செகண்ட் என்ன, ZIFT, தட் இஸ் ஜைகோட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜைகோட் இன்டு ஃபெலோப்பியன் டியூப். 3. IUT, அது என்னது, intrauterine transfer. Transfer of embryo with more than 8 blastomeres into uterus. கடைசில gift, that is gamete intrafallopian transferல transfer of embryo into uterus னு சொல்றேன். ஓகே, போல் இருக்கு, போல்ல கூட ஆன்சர் பண்ணிக்கலாம். எஸ் எஸ், எல்லா ஸ்டூடண்ட்ஸும் எல்லா அகைன் 4. ஓகே, 4 ஃபைன். சோ பார்க்கலாம். IVF ல இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் சொன்னாலே என்னது, ஃபீமேல் பாடிக்கு வெளியில லெபார்டரியில வச்சுதான் ஃபர்டிலைசேஷன் நடக்குது. அதனாலதான் இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் IVF னு சொல்றது. தட் இஸ் கரெக்ட். ZIFT, ஜைகோட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர், பேரிலே இருக்கு. ஜைகோட்ன ஃபெலோப்பியன் டியூபுக்கு உள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ற, அப்போ அதுவும் கரெக்ட். IUT,
இன்ட்ரா யூட்ரைன் டிரான்ஸ்பர் அதிலும் பேரிலே இருக்கு அவரு டெக்னிக்கல் என்ன பண்றாரு கரெக்ட் தானே இன்ட்ரா யூட்ரைன் இன்ட்ரா மீன்ஸ் இன்சைட் யூட்ரஸ் டிரான்ஸ்பர் அப்போ எம்பிரியோனை யூட்ரஸுக்குள்ள போடுற அது ஏது ஸ்டேஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மோர் தேன் 8 பிளாஸ்டோமியர்ஸ் ஓகே மோர் தேன் 8 பிளாஸ்டோமியர் வரும்பா யூடி பண்ணும் ஜைகோட்டோ இல்லனா அப் டு 8 பிளாஸ்டோமியர்ஸ் ஓகேங்களா அப் டு 8 பிளாஸ்டோமியர்ஸ் வரும்போது நம்ம யூஸ் பண்றது ஏது டெக்னிக் ஜிஃப்ட் ஓகேங்களா ரைட் சோ ஃபோர்த் ஆப்ஷன்ல என்ன கிஃப்ட் தட் இஸ் கேமேட் இன்ட்ராஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர் அதுல டிரான்ஸ்ஃபர் பண்றது எப்பொழுதுமே கேமேட்டா இருக்கும் ஓகே கேமேட் தட் இஸ் வாட் ஓவம் தானே போடுறது ரைட் இன்டு யூட்ரஸ் கிடையாது ஃபெலோப்பியன் டியூப் ஓவிடக்டில தான் கேமேட் போடுற அது யாருல பண்ணும் கிஃப்ட் ஒரு லேடி who cannot produce viable ovum ஓகே கேமெட் ப்ரொடக்ஷன்ல அந்த லேடிக்கு ப்ராப்ளம் இருக்கு மத்தபடி ஃபெர்டிலைஸ் ஆயிடுச்சுன்னா குழந்தைய கேரி பண்ணி பிரெக்னன்சி டேர்ம் எல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்ல சூட்டபிள் என்விரான்மெண்ட் கொடுக்க முடியும் பிரெக்னன்சி கேரி ஃபார்வர்ட் பண்றதுக்காக ரைட் பட் வாட் ஹேப்பன்ஸ் ஒரு கேமெட் ப்ரொடக்ஷன்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு அப்படிப்பட்ட ஃபீமேலுக்கு தான் நம்ம கிஃப்ட் சஜஸ்ட் பண்றது கிளியர் தானே சோ ஆன்சர் இஸ் ஃபோர்த் ஆப்ஷன் வெரி குட் ஸ்டூடெண்ட் மாதவன் கிருஷ்ணன் பிரியதர்ஷினி கிருஷ்ண கீர்த்தனா வெரி குட் முக்பில் சைனன் நியாஸ் பன்னி பாய் இப்ப ஜாயின் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் எஸ் நியாஸ் பன்னி பாய் வெரி குட் சோ நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாமா ஓகே டக்கு ஆன்சர் பண்ணுங்க அதனால நமக்கு சீக்கிரம் we'll revise it ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन எஸ் நெக்ஸ்ட் क्वेश्चन so moving to the next question okay next question பார்க்கலாம் சோ பாருங்க as and reason question வந்திருக்கு so it is from the plan growth and development okay hi bunny boy hi nias hi ஓகே இப்பதான் ஜாயின் பண்ணிக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே சோ அசன் ரீசன் அசன்ல என்ன கொடுத்திருக்காங்க பிளான் growth and aids further development it's linked to the water status அப்படின்னு சொல்றாங்க ரீசன் என்ன சொல்றாங்க water is important for plant growth as water is required for எதுக்கு water தேவை cell enlargement and enzymatic activity ஆன்சரை போடுங்க பாப்போம் சோ அசன் கரெக்டா அண்ட் ரெண்டுமே கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் செகண்ட் ஆப்ஷன் ரெண்டுமே கரெக்ட் okay day by day Ganapati sir lands flooding okay thank you sweetie thank you hi Ruba Flara okay fine so appo idhukku enna answer perfect kanna moota option 1 sollalam kandipa yes very good mukbil sino sweetie perfect so correct da okay va so plant growth vandu idu appadiye direct NCERT line water status porthu dhaan plant growth oda development ellame depend aayirukka podhu okay then water vandu main ah theva NCERT line kodupanga turgidity theva adu mattum illama enzymatic activities ku theva so adha turgidity moolama further cell enlargement and enzymatic activities ku ellame theva so that's why idu edume correct and correct explanation also so appo I am going with the option number 1 okay va so appo next question porom yes okay so next question who experimentally demonstrated that life arises only from pre-existing life and disapproved the theory of spontaneous generation இது ரெண்டும் பண்ணது யாரு okay spontaneous generation theory தப்புன்னு ப்ரூவ் பண்ணிட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்டலோட பிளஸ் spontaneous generation தப்புனா then கரெக்ட் என்னது அதுதான் என்ன சொன்னாங்க லைஃப்னு சொல்றது எப்போதுமே உயிரோட இருக்கிற ஒரு செல் ஒரு லைஃப்ல இருந்துதான் இன்னொரு உயிர் வரும் உயிரில் இருந்துதான் இன்னொரு உயிர் வரும் ஓகேங்களா சோ இது சொன்னது யாரு இது யாரு எக்ஸ்பெரிமெண்டலி ப்ரூவ் பண்ண experimentally proved by Louis Pasteur right very good Louis Pasteur our experiment பேர் என்ன swan neck flask experiment ஓகேங்களா சோ our experimental என்ன பண்ண அதெல்லாம் கரெக்ட்டா கிளியரா நீங்க ரிவிஷன் பண்ணனும் ஓகேங்களா fine so next question க்கு போலாம் next question yes okay பாருங்க select the incorrect match okay இது இல்ல incorrect Kasi and Jaintia Hills, Meghalaya. Okay, in the question, yada vechirukku sacred groves. Okay, sacred groves in situ ex situ right? So Kasi and Jaintia Hills, Meghalaya, Bastar, Rajasthan, Sarguja, Madhya Pradesh, Western Ghats, Karnataka and Maharashtra. Okay, this is sacred groves பத்தி இருக்கு. Sacred groves என்ன it is a in situ conservation. Okay, இருக்கிற இடத்துலயே தான் கன்சர்வ் பண்ண போறோம். இங்க யாரு incorrect. Okay. So Kasi and Jaintia Hills, Meghalaya. Okay, Bastar எங்க இருக்கு Bastar, Charguda, Tanda இது எல்லாமே எங்க இருக்கு எல்லாமே மத்திய பிரதேசல இருக்கு ராஜஸ்தான்ல யார் இருக்கா ராஜஸ்தான்ல ஆரவல்லி ஹில்ஸ் தான் இருக்குது okay it's wrong okay right then Western Ghats so இது கரெக்ட் தான் கர்நாடகா and Maharashtra right so அப்ப சர்குஜா மத்திய பிரதேஷ் கரெக்ட் தான் so அப்ப ஆன்சர் என்ன ஆப்ஷன் நம்பர் 2 yes போல் வந்துட்டு இருக்கு so போல்ல கூட you can answer so ஆன்சர் என்ன yes very good Harshvardhan Priyadashni, Ruba Flara, very good.
ஓகே வெரி குட் நியாஸ். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ போல் இதுக்கப்புறம் பட்டு பட்டுன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு சின்ன கொஸ்டின் தான், ஒரு சின்ன கன்செப்ட் கிளியர் பண்றது மாதிரி இருக்கிற கொஸ்டின் தான். which of the following factors does not affect the rate of diffusion of gases across the respiratory membrane? First option, volume of air expired during breathing. Second one, the thickness of respiratory membrane. Third one, the solubility of gases, that is oxygen and carbon dioxide solubility. கடைசியில என்ன, partial pressure gradient. அப்ப 4 ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதுல டிஃபியூஷன் ஆஃப் கேசஸ் ஓட ரேட் டிட்டர்மைன் பண்ணாத ஃபேக்டர் எது? ஓகே ஆப்ஷன் எல்லாவருமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்றேன். ரூபா, பிரியதர்ஷினி, ஹர்ஷவர்தன், நியாஸ், கிருஷ்ணகீர்த்தனா. எஸ், சோ டிஃபியூஷன் ஆஃப் கேசஸ்னு அதுல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஃபேக்டர்ஸ் நம்ம என்சிஆர்டில 3 ஃபேக்டர்ஸ் தான் சொல்றேன். அது இது ஒன்னு திக்னஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி மெம்பரேன், 3 லேயர் இருக்கிற ரெஸ்பிரேட்டரி மெம்பரேன் இல்லையா, which are the 3 layers, that is alveoli-ோட ஒரு ஸ்குவாமஸ் எபிதீலியம், தென் அதுக்கு மிடில் இருக்கிற பேஸ்மென்ட் மெம்பரேன், தென் கடைசில ஒரு பிளட் வெசலோட எண்டோதீலியம். ஓகே, இந்த 3 லேயரும் சேர்ற ஒரு டிஃபியூஷன் மெம்பரேனோட திக்னஸ் கம்மியான டிஃபியூஷன் சீக்கிரம் நடக்கும். சாலிபிலிட்டி ஆஃப் கேசஸ் எவ்வளவு சாலிபிள் ஆகுமோ அவ்வளவு ஃபாஸ்டா டிஃபியூஷன் நடக்கும். அதனால தான் கார்பன் டை ஆக்சைடு எப்பவுமே ஃபாஸ்டா டிஃபியூஸ் ஆகும். பிகாஸ் கார்பன் டை ஆக்சைடோட solubility சொல்றது ஆக்சிஜன் விட ஹையரா இருக்கும். எவ்வளவு பர்சன்ட்? 20 to 25%, right? So that is it. Next, pressure gradient. எப்போதுமே high pressure இருந்து high partial pressure இருக்கிற ஏரியால இருந்து low partial pressure இருக்கிற ஏரியாலுக்கு தான் gases diffuse ஆகும். அப்ப இதெல்லாம் diffusion அது ஹெல்ப் பண்ற ஃபேக்டர்ஸ் தான். ஆனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வால்யூம் ஆஃப் எக்ஸ்பயர்ட் ஏர் அது மட்டும் ஃபேக்டர் கிடையாது. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வெரி குட், வெரி குட். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாம். எஸ் காவ்யா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். பர்ஃபெக்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பசங்களா. சோ இதுவும் ஒரு அசைன்மென்ட் ரீசன் क्वेश्चन தான். சோ பாருங்க, ஜீனஸ் சொலானம், ஓகேவா, ஜீனஸ் சொலானம் ஆஃப் ஃபேமிலி சொலனேசே, இட் will have the cymose inflorescence அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ரீசன்ல பாருங்க, cymose inflorescence main axis will show the unlimited growth and basipital orderல இருக்கும். சோ பட்டு பண்ண போடுங்க. மேம்காக எல்லாரும் ஹார்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, வெரி குட். ஓகே மேம், உங்களுக்காக நிலாவும் ரிப்ளை பண்ணிருக்காங்க. மேமோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ கிருஷ்ணகீர்த்தனா. சோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. எஸ், வெரி குட் ரூபா ஃபிளாரா. பர்ஃபெக்ட். ஓகேவா? சோ ஃபேமிலி சொலானம், ஓகேவா, அதுல வர சொலனேசே கீழ வர ஜீனஸ் சொலானஸ் will show the cymose inflorescence. எஸ், cymosல மெயின் ஆக்சிஸ் will show the limited growth because டிப்ல எனக்கு older flower இருக்கும். சோ பேஸ்ல வந்து எனக்கு எங்கர் ஃபிளார் இருக்கும். அதான் நம்ம என்ன சொல்லுவோம், பேசிபிட்டல். சோ இங்க என்ன சொல்லிருக்காங்க, they are saying growth வந்து எப்படி இருக்கும், அன்லிமிட்டடா இருக்கும், இட் இஸ் ஸ்ட்ராங். ஓகேவா? அப்ப A is true or is false. ஓகேவா? இந்த இன்ஃப்ளோரசன்ஸ் ரெண்டும் பார்க்காம போகாதீங்க ப்ளீஸ். once go through the inflorescence. very good. okay, very good ரூபா ஃபிளாரா, பிரியதர்ஷினி, கிருஷ்ணகீர்த்தனா, ஹர்ஷவர்தன், நியா, சூப்பர் பசங்களா. ஓகே, அப்படியே ஃபயர்ல இருக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन போறோம். ஓகே சோ thank you for your comments. டக்கு நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாமா? இது மேட்ச் தி ஃபாலோயிங் தான், ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. மேட்ச் தி ஃபாலோயிங் எல்லாம் வந்தா கண்டிப்பா அந்த மார்க் நமக்கு கிடைச்சுதான் ஆகணும், தப்பு பண்ணவே கூடாது. ஓகேங்களா? சோ மேட்ச் தி ஃபாலோயிங் ஃபைலம் மொலுஸ்காயோட டிஃபரெண்ட் எக்ஸாம்பிள்ஸும் அவங்களோட காமன் நேமும் தான் போட்டிருக்கு. சோ டக்குன்னு மேட்ச் பண்ணுங்க. காலம் 1 யாரெல்லாம் இருக்கு? பைலா, பிங்டாடா, செப்பியா, லோலிகோ, 4 பேர் இருக்கு. காலம் 2ல அவங்களோட காமன் நேம், ரைட், கட்டில் ஃபிஷ், ஆப்பிள் ஸ்னெயில், pearl oyster அண்ட் ஸ்குவிட். சொல்லுங்க, ஏது அனிமலுக்கு அவங்களோட கரெக்டான காமன் நேம் எது? ஒரு ஆர்டிஸ்ட் ஃபோன் நந்தினி மேம். அப்போ அனு மேனுக்கு என்ன கலர்? ஓகே, ஏது கலர் வேணாலும் கொடுங்க, நோ இஷ்யூ. ஒரு போ எல்லாம் போட்டிருந்தேன், யாரும் தெரியல. ஓகே ஃபைன், யூ கிவ் மீ. ஓகே, ப்ளூ ஹார்ட்டா? ஃபைன். நீங்க கொடுக்கறது ஐ எம் ரிசீவிங் இட். ஓகேயா? ஃபைன். சோ ஆன்சர் என்ன? ஆமா, காவியா தான் போட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு ரோஸ் கலர். எஸ் காவியா தான். ஃபைன். குழந்தை மாதிரி இருக்கு, ரோஸ் கலர் போ எல்லாம் போட்டு. ஓகே, சோ பார்க்கலாம் ஆன்சர். மேம் ப்ளூ ஹார்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே ஃபைன், தேங்க் யூ. முக்பில் சைனன், நீலா, ஹர்ஷவர்தன், நியாஸ், பிரியதர்ஷினி, தேங்க் யூ. ஓகே, சோ பைலா என்னது? அது ஆப்பிள் ஸ்னெயில் தானே? ஆப்பிள் ஸ்னெயில். ஓகேங்களா? பிங்டாடா என்னது? pearl oyster. பிங்டாடா இஸ் pearl oyster. pearl எல்லாம் கிடைக்கும்ல, அதுதான் pearl oyster. செப்பியா, what is செப்பியா? செப்பியா is nothing but what? cuttlefish.
கடைசில loligo squid அப்ப ஆன்சர் என்ன QRPS fourth option very good fourth option opacker எப்பொழுதுமே நான் ஓபன் ஹைமர் தான் படிக்கிறேன் ஏன் தெரியல ஓகே ஃபைன் காவ்யா எஸ் clear தானே simple question so next question க்கு போலாம் yes next question yes very good Priyadashini water versus fire ஆவே இருக்கட்டும் okay இன்னொரு assertion reason question ஓட வந்திருக்கேன் ஓகே பாருங்க assertion என்ன சொல்றாங்க mosses are great ecological importance இருக்குன்னு சொல்றாங்க what about the reason mosses along with the lichens are the first organism to colonize the rock okay so இந்த assertion reason க்கு ஆன்சர் போடுங்க பாப்போம் போல் வந்தாச்சு what was the answer மேமுக்காக ஃபுல்லா ப்ளூ ஹார்ட்டா பறக்குது thank you all thank you okay option கரெக்ட்டா பார்த்து போடுங்க ஹர்ஷவர்தன் இது what was the answer பாருங்க so mosses க்கு வந்து என்னன்னா great ecological importance இருக்கு whereas economic importance ரொம்ப கம்மி ஓகேவா அது NCERT லைன் ஓகே எஸ் ஏன் great ecological importance ஒரு barren ஏரியால அதாவது ஒண்ணுமே இல்லாத இடத்துல first along with the lichens இந்த mosses என்ன பண்ண போறாங்க first போய் வளர போறாங்க so இவங்க வந்து குட்டி குட்டி plants then further shrubs then further ஒரு பெரிய trees எல்லாமே வளர போறாங்க so அப்போ என்ன சொல்லலாம் mosses will be having the great ecological importance அப்போ both are correct as well as correct explanation ஓகேவா ஆன்சர் என்ன ஆப்ஷன் நம்பர் 3 ஓகேவா ஹர்ஷவர்தன் ஆப்ஷன் 1 கிடையாது எப்பயுமே ஆப்ஷன் 1ல கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல ஓகே வெரி குட் பசங்களா எல்லாரும் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிக்கீங்க அப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन போறோம் நெக்ஸ்ட் क्वेश्चन okay so next question வந்து statement தான் statement A and statement B ஓகேங்களா statement A பார்க்கலாம் statement A the medulla oblongata pass through foramen magnum medulla oblongata foramen magnumத்திலூட பாஸ் பண்ற statement B it continues as a spinal cord enclosed within vertebral column இதுதான் ரெண்டு ஸ்டேட்மென்ட் டக்குன்னு ரீட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க ஸ்டேட்மென்ட் A ஏது தப்பு ஏது கரெக்ட் fine Madhavan Srinivasan Niyas Priyadarshini third option again 3 okay Ophacker second option Krishna Kirtana third option okay பார்க்கலாம் statement என்ன சொல்ற medulla oblongata okay hind brain உட கடைசில பார்த்தானா medulla oblongata passes out through foramen magnum னு சொல்ற ஒரு ஹோல் ஓட தான் medulla oblongata மேல நின்னு கீழேக்கு பாடியோட கீழேக்கு வர போறேன்னு சொல்ற which is correct next statement B it continues as spinal cord enclosed within vertebral column அது கரெக்ட் தான் vertebral medulla oblongata starting ல medulla oblongata இருக்கும் கீழேக்கு வரும்போது அது என்ன மாறிடும் spinal cord ஆ மாறிடும் medulla oblongata எங்க ஸ்டாப் ஆகுது spinal cord எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியாது ஓகேங்களா சோ அது அப்படியே spinal cord ஆ கீழ வரும் இனி spinal cord னு சொல்றது நம்ம CNS ஓட ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் தானே அப்ப அதுக்கு என்ன தேவை ப்ரொடெக்ஷன் தேவை அதனால அதனை என்க்ளோஸ் பண்ணி அதுக்கு வெளியில அதனை கவர் பண்ற மாதிரி யார் இருக்கு vertebral column இருக்கு ஓகேங்களா சோ அதுவும் கரெக்ட் தான் ஃபைனல் ஆன்சர் என்ன ரெண்டு ஸ்டேட்மென்ட்டும் கரெக்ட் both statements are correct very good Krishna Kirtana Rupa Flera Madhavan Prasanna hi oh Madhavan Srinivasan okay ரெண்டு Madhavan join பண்ணிருங்க Madhavan Krishnan and Madhavan Srinivasan fine ஓகேங்களா சரி so next question க்கு போலாம் okay next question hi Madhavan Srinivasan ஓகேவா so next question போறோம் which of the following is not correct okay இது வந்து sexual reproductionல இருந்து வந்திருக்கு okay right இது sexual reproduction சொன்னா சரி morphology சொன்னா சரி okay நந்தினி மேம் இல்லையா நெக்ஸ்ட் நந்தினி மேம் தான் வர போறாங்க மேமோட என்ட்ரி நெக்ஸ்ட் இருக்கு எல்லாம் வெயிட் பண்ணுங்க ஹாய் பிரசன்னா ஹாய் okay so cancel பண்ணலாமா first option பாருங்க seed coat is having the two layer okay outer layer and inner layer ஓகேவா so outer layer நம்ம என்ன சொல்லுவோம் testa inner layer நம்ம என்ன சொல்லுவோம் tegmen னு சொல்லுவோம் ஓகேவா then above the hilum ஒரு குட்டி போர் இருக்குன்னு சொல்றாங்க அத plumule சொல்றாங்க and hilum is a scar ஓகேவா இது மூலமா தான் என்ன ஆகுது developing seed வந்து நம்மளோட என்ன ஆகுது ஃப்ரூட்ல அட்டாச் ஆயிருக்கு அப்படி சொல்றாங்க in some seeds such as castor ல endosperm இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க so அப்ப what was the answer okay right okay answer என்ன போலாம் option என்ன perfect very good OP Heimer OP hacker நானும் மாத்தி படிச்சிட்டேன் மாதவன் கிருஷ்ணன் okay மாதவ ஸ்ரீனிவாசன் நஸ்ரின் ஹாய் நஸ்ரின் ஹர்ஷவர்தன் எல்லாம் கரெக்டா போட்டிருக்கீங்க ஓகே அந்த ஸ்மால் போரை நம்ம என்ன சொல்லுவோம் அந்த ஸ்மால் போரை
ஸ்மால் போற நம்ம என்ன சொல்ல போறோம் மைக்ரோபைல் என்னது மைக்ரோபைல் ஓகேவா இது வழியா தான் நமக்கு கேசஸ் தென் வாட்டர் எல்லாமே என்டர் ஆகும் ப்ளூமில் கிடையாது ப்ளூமில் எங்க இருக்கும் எம்ப்ரியோனல் ஆக்சிஸோட டிப்ல அதாவது நம்மளோட எபிகார்ட்லோட டிப்ல வந்து இருக்கும் ரைட்டா சோ அப்போ இங்க இன்கரெக்ட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2 வெரி குட் வெரி குட் வெரி குட் ஓகேவா அப்போ நெக்ஸ்ட் நம்ம மேமோட என்ட்ரி ஐ திங்க் சோ ஓகேவா மேம்க்கு என்ட்ரி கொடுத்துடலாம் மேம் வாங்க 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 மேம் வெல்கம் மேடம் வெல்கம் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் அப்ப இருந்தே கேட்டுட்டே இருக்காங்க Hello, hi, hello, welcome, hello students. Vandite, yes, thank you so much for the love that you have shown. So next question, number zoology தான் solve பண்ண போறோம். Direct question solve பண்ணிடலாம். Mother of zoology. நன்றி நன்றி மக்களே. I love you. Okay, மேம்க்கு ஒரு ரெட் ஹார்ட் போட்டு மேமோட questions ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். Yes, we'll start the question. So next question is from zoology. So அடுத்த combo zoology botany. So அப்போ the one man army வாங்க அனுமாம் is going to join both yes அடுத்த botany yes she'll be with me so இந்த காம்போவும் நல்லா இருக்கும் நீங்க பாருங்க என்ன இந்த காம்போல என்ன விஷயம் அப்படின்னா ஒருத்தவங்க பேசிட்டே இருப்பாங்க ஒருத்தவங்க பேச மாட்டாங்க so பேச வச்சிடலாம் அனுமாம் என்ன மேம் okay yes we'll go to the next question so next question yes இதுதான் பசங்களா next question so oogenesis begins during embryonic development when oogonia are formed in the fetal ovary so read the following statement and choose the correct option கேட்டிருக்கிறது correct so அப்போ எந்த இதுனா correct option so oogonia oogenesis spermatogenesis ரெண்டு இருக்கு spermatogenesis is a continuous process oogenesis நம்மளுக்கு வந்து ரெண்டு இடத்துல நம்மளுக்கு நின்னு தான் நடக்கும் எஸ் அது நம்மளுக்கு தெரியும் சோ அப்போ oogenesis process will start by the fetal stageலயே ஆரம்பிச்சிரும் spermatogenesis after puberty தான் ஆரம்பிக்கும் சோ அப்போ நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்டா கரெக்ட் primary oocytes are arrested in prophase 1 இப்பதானே சொன்னேன் எஸ் ரெண்டு இடத்துல நின்னு நடக்கும் அப்படினா ஃபர்ஸ்ட் நிக்கிற இடம் இதுதான் meiosis 1 prophase 1ல எஸ் after birth new oogonia continue இல்ல oogonia அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகாது after birth is continuously produced in the ovaries ன்றது தப்பு அப்போ what is the right answer டக்கு டக்கு டக்குன்னு போடுங்க so then it will be option choose the correct answer 1 and 2 only so it will be option 3 so option 3 தான் எல்லாம் போட்டுருப்பீங்க இல்லையா போடுங்க டக்கு டக்கு next question போலாம் மேம் next question okay so next question zoology pedigree chart da study the following pedigree and find out the probability of the birth of sixth child having homozygous disease genotype in third generation அப்ப இங்க கேக்குறது ஏது child sixth child in third generation that means இந்த குழந்தை ஓகேங்களா சோ இந்த குழந்தைக்கு homozygous condition இருக்கணும் plus disease இருக்கணும் ஒரு probability எத்தனை அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் சோ இத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த pedigree பார்த்து நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணணும் இது ஏது டைப் ஆஃப் டிசீஸ்னு ஐடென்டிஃபை பண்ணணும் ஓகேங்களா அது சொல்லுங்க முதல்ல pedigree பார்த்து அது ஏது டைப் டிசீஸ்னு கண்டுபிடிக்க முடியுமா tell me okay so இது வந்து right so இங்க பாருங்க ஒரு பெடிகிரில மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாமே ஈக்குவலி எஃபெக்டடா இருக்கு ஓகே மேல் அண்ட் ஃபீமேல் ஈக்குவலி எஃபெக்டட்னா அது ஆட்டோசோமல் டிசீஸா இருக்கும் பிளஸ் என்ன இல்ல ஸ்கிப் ஆஃப் ஜெனரேஷன் இதுல இல்ல ஓகேங்களா ரைட் சோ ஸ்கிப் ஆஃப் ஜெனரேஷனும் இல்ல பிளஸ் மேல் அண்ட் ஃபீமேல் ஈக்குவலி எஃபெக்டடா இருக்கு சோ அது என்னது ஆட்டோசோமல் டாமினன்ட் டிசீஸ்னா ஓகேங்களா சோ கண்டுபிடிச்சிட்டேன் சோ இதுக்கப்புறம் இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் what you have to understand then இவங்களோட ஒரு பர்டிகுலர் சைல்டோட ஜீனோடைப் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அதுக்காக அவங்களோட பேரண்ட்ஸ் பார்க்கணும் பாருங்க பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் எஃபெக்டடா இருக்காங்க ஓகே எஃபெக்டட் ஆன பேரண்ட்ஸ் விட ஃபர்ஸ்ட் சைல்டு முதல் குழந்தை வந்து ஒரு பையன் அவங்களுக்கு டிசீஸ் இருக்கு ஆனா செகண்ட் ஒரு பொண்ணு அவங்களுக்கு டிசீஸ் இல்ல அப்ப கண்டிப்பா ஒரு ஆட்டோசோமல் டாமினன்ட் டிசீஸ்ல ஒரு சில குழந்தைகள் எஃபெக்டடா இருக்காங்க ஒரு சில குழந்தைகள் வந்து எஃபெக்டட் இல்ல அப்படின்னா கண்டிப்பா பேரண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணும் ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன்ல இருக்கணும் அதனாலதான் என்ன ஒரு ஃபர்ஸ்ட் சைல்டு இப்படி இருக்கலாம் இல்லனா இப்படி இருக்கலாம் செகண்ட் சைல்டு அன்எஃபெக்டட்னா கண்டிப்பா அவங்க ஹோமோசைகஸ் ரெசசிவ் கண்டிஷன் இருக்கணும் ஆனா நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது தேர்ட் சைல்டு தான் ஓகேங்களா சோ சொல்லுங்க தேர்ட் சைல்டோட ஜீனோடைப்
அதுக்காக பேரண்ட்ஸ் இப்படிதான் இருக்கு. அப்ப பேரண்ட்ஸோட கேமெட்ஸ் எப்படி இருக்கும்? கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ. செகண்ட் பேரண்ட் வந்து கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ. ஃபைன். சோ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி என்ன? கேபிட்டல் ஏ கேபிட்டல் ஏ. இதுதான் ஹோமோசைகஸ் கண்டிஷன். ஓகேங்களா? ஃபைன். ஹோமோசைகஸ் கண்டிஷன் கேட்டா கண்டிப்பா டிசீஸ் இருக்கும். பிகாஸ் இது ஆட்டோசோமல் டாமினன்ட் டிசீஸ் தான். நெக்ஸ்ட் என்ன? இது ஹெட்ரோசைகஸ், அப்படும் டிசீஸ் இருக்கும். ஓகேங்களா? தேர்ட் பாசிபிலிட்டி என்ன? அகைன் ஹெட்ரோசைகஸ். ஓகே, சோ டிசீஸ் காசிங் டாமினன்ட் allele இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த காம்பினேஷன்ல பிறக்கிற குழந்தைக்கும் டிசீஸ் இருக்கும். ஃபோர்த் காம்பினேஷன் என்ன? ஹோமோசைகஸ் ரெசசிவ். ஹோமோசைகஸ் ரெசசிவ், அதனால என்ன? நார்மலா இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். நமக்கு கேட்ட கேள்வி என்ன? ஒரு 6th சைல்டு ஹோமோசைகஸும் டிசீஸும் இருக்கிற காம்பினேஷன் பாசிபிலிட்டி எவ்வளவு? அது எது? 4 டிஃபரெண்ட் காம்பினேஷன்ல உங்களுக்கு எத்தனை காம்பினேஷன்ல மட்டும் தான் அது கிடைக்கிறது? ஒரே ஒரு காம்பினேஷன்ல. ஓகேங்களா? சோ வாட் இஸ் ஆன்சர்? 1 out of 4. 4 பாசிபிலிட்டியில ஒரு பாசிபிலிட்டியில மட்டும் தான் என்ன இருக்கு? ஹோமோசைகஸும் இருக்கு பிளஸ் டிசீஸும் இருக்கு. ஓகேங்களா? அது பெர்சன்டேஜ்ல கன்வெர்ட் பண்ணும்போது into 100, that is 1/4 into 100 is 25%. 25%. Fourth option. Okay, fine, very good. Ophacker, Asant Ali Khan, very good. நியாஸ் ஏதே ஒரு வாட்டி கூட எக்ஸ்பிளைன் பண்ணனும். கிளியர் தானே நியாஸ்? இது அடுத்த explain another time ma'am. Explain another time na you want the explanation again or you want to avoid it? What is it? Yara Pasha 25. Very good, Yara. Okay, so Okay, next fine. question. So next question. So next question is a match the following. This is the question from human evolution. So brief history of evolution, human evolution பத்தி இந்த question. So நம்மளுக்கு வந்து Ramapithecus, Dryopithecus, Ramapithecus man-like, Dryopithecus ape-like. அதுக்கப்புறம் நம்மளுக்கு history of evolutionல நம்மளுக்கு Homo habilisல இருந்து தான் ஆரம்பிக்கும் இல்லையா? So modern man, Homo habilis, Homo erectus, Neanderthal man, Homo sapiens the modern man. So இப்போ இத வச்சு நீங்க மேட்ச் பண்ணுங்க, குவிக்கா மேட்ச் பண்ணுங்க. Homo habilis கண்டிஷன்ல மேஜரா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Homo habilis quick answer பண்ணுங்க. First human like with brain capacity 650 to 800 cc அப்படின்றது கரெக்ட் தான். இதுல additional points என்ன இருக்குன்னா, first human like being did not eat meat ன்னு வரும். எக்ஸ்ட்ரா பாயிண்ட். ஓகேயா? அடுத்து ஹோமோ எரெக்டஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜாவா மேன் அப்படின்னு வரும். ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் இன் ஜாவா. அங்க வருஷம் ஞாபகம் வச்சுக்கணும். ஹோமோ எரெக்டஸ்க்கு 1981. இதுல இருந்து தே ஸ்டார்டட் ஈட்டிங் மீட். அடுத்து நியாண்டர்தல் மேனுக்கு 1400 cc பிரெயின் கெப்பாசிட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு நியாண்டர்தல் மேனுக்கு தே லிவ்ட் 1 lakh to 40,000 years ago அப்படின்னு இருக்கும். 40,000 years ago அப்படின்னு இருக்கும். நியாண்டர்தல் மேனுக்கு எக்ஸ்ட்ராவா கொடுத்திருப்பாங்க. they lived near east and central asia. used hides to hide their body அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். ஹோமோ சாப்பியன்ஸ்க்கு கீழே வருஷம் எவ்வளவு மென்ஷன் பண்ணிருக்கோம்னா 75,000 to 10,000 years back இருக்கும் இல்லையா? 10,000 years back. அதுல கூட நம்மளுக்கு வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் ஆர்ட் வந்து 18,000 years பேக் இருக்கும். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் 10,000 years பேக். இதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இயர்ஸ். சோ இத வச்சு மேட்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பி இஸ் ஹோமோ எரெக்டஸ் இங்க வரும், சி இங்க வரும், டி இங்க வரும். அப்ப ஆன்சர் என்ன? குவிக்கா சொல்லு. குவிக். வெரி குட். சோ இட்ஸ் ஆப்ஷன் 1. எஸ். ஓகே, next question. Option 1, students, super. Ashad, Krishna Kirtana, Yara, Ophacker, Sinan, hi Sinan, Nias, very good. Everyone good? Inna baya, edike, bayla illa. Still we have lots of questions. Pohada. Next question, ma'am. This is also Down syndrome related question. Da romba easy, takkun answer panna. Yes. So easy question da, just adoda character mattum ஞாபகத்துல வச்சா போதும். So question என்ன? Which of the following physical characteristics is most commonly associated with an individual affected by Down syndrome? Down syndrome இருக்கிற ஒரு குழந்தையில வரப்போற physical characters ஏதெல்லாம்? First option என்ன? Tall stature with narrow palm. Second, normal tongue with completely opened mouth. Third வந்து broad palm with a characteristic palm crease.
Next, long face with normal heart. ഈ 4 ഓപ്ഷനിൽ correct option என்ன? പോൾ വന്നിருக்கு. പോളിൽ கூட ആൻസർ போட்டுக்கலாம். Yes, yes, yes. Okay. So, most of the answer வந்து third option னு சொல்றேன். முக்பில் சாய்னர், நியாஸ், கிருஷ்ண கீர்த்தனா, ரூபா ஃபிளேரா, ஹர்ஷவர்தன், third option. Yes. So, answer வந்து third option தான். கரெக்டா? broad ஆன பாமா இருக்கும் பிளஸ் அவங்களுக்குள்ள ஒரு லைன்ஸ் இவரு பாம் கிரீஸ் சொல்றது பாமுக்குள்ள நமக்கு இருக்கிற லைன்ஸ் இருக்குல்ல அது அவங்களுக்கு யூனிக்கா இருக்கும் ஒரே ஒரு லைன் தான் இருக்கும் ஓகேங்களா சோ தட் இஸ் த கரெக்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஏன் இல்ல பிகாஸ் நேரோ பாம் இருக்காது இங்கதான் மிஸ்டேக் அகைன் நார்மல் டங் இருக்காது ஃபரோடு டங்கா இருக்கும் அங்க நிறைய லைன்ஸ் மாதிரி இருக்கும் ஒரு குழி மாதிரி ரைட் தட் இஸ் இட் அண்ட் கம்ப்ளீட்லி க்ளோஸ்ட் மவுத் இல்ல கொஞ்சம் ஓபனா இருக்கும் தென் வாட் ஃபோர்த் ஆப்ஷன் ஏன் தப்பு long face with normal heart இல்ல heart related complications அவங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா சோ அதனால தான் ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து third option னு சொல்றது ரைட் சோ next question so we'll move to the next question is from Rana Tigrina frog pathina question so இந்த வாட்டி frog ல இருந்து நம்ம questions எதிர்பார்க்கலாம் read the following statement and choose the correct option about the vascular system of frogs vascular system அப்படின்றது is frog is well developed yes and of closed step yes closed circulation தான frog க்கு yes frogs possess both blood vascular yes lymphatic systemமும் இருக்கு நம்ம போன questions போட்டதுல இத பத்தி நிறைய questions போட்டுருக்கோம் நம்மளோட previous liveலயும் so the frog heart is located in the located in the upper part of the body cavity it is actually protected by the pectoral girdle என்ன மேம் pectoral girdle la frog இருக்கு yes it is protected by the pectoral girdle it is in the upper or anterior part of the upper body cavity la irukkudu so appo option enna rendu correct 1 and 2 is the right answer yes very good Ruba very good Ashraf Harshavardhan very good yes op hacker very good next question Okay, so next question க்கு போலாம் living world னு கேட்ட ஒரு சின்ன question தான் nomenclature is must in taxonomy correct தான் which of the following is not correct about scientific nomenclature இப்போ nomenclature பொறுத்த வரைக்கும் தப்பான ஸ்டேட்மென்ட் எதுன்னு கண்டுபிடிக்கணும் first option என்ன it ensures that each organism has only one name second it also ensures that such a name has not been used for any other known animal right third one the scientific nomenclature is a standardized naming system standardized பண்ணி இருக்கிற ஒரு சிஸ்டம் தான் சொல்றேன் fourth one the different countries of the world use different kinds of scientific nomenclature system in all optionல nomenclature பொறுத்த வரைக்கும் தப்பான ஸ்டேட்மென்ட் எது not correct incorrect statement எது தக்கு தான் சொல்லுங்க yes பால் கூட இருக்கு fourth option very good fourth option எங்க mistake இருக்கு why this fourth option is incorrect because different countries use same scientific nomenclature system right that is binomial nomenclature ஒரு region ஒரு country மாற அதுக்கு ஏத்த மாதிரி nomenclature system மாறாது எல்லாருமே equally world all over the world நம்ம யூஸ் பண்றது binomial nomenclature தான் ஓகேங்களா so that is why fourth option தான் incorrect னு சொல்றது fine so next question க்கு போலாம் Right. Yes, next question is from molecular biology. Which of the following is not a feature of heterochromatin? Heterochromatin, euchromatin ரெண்டு இருக்கு. So heterochromatinக்கு euchromatinக்கு இருக்கிற differences நம்மளுக்கு தெரியணும். So heterochromatin அப்படின்றது it is densely packed. Euchromatin is loosely packed. இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு அதனால சொன்னா நீங்க ஆன்சர் கண்டுபிடிங்க எஸ் heterochromatin is transcriptionally inactive euchromatin is transcriptionally active and staining பாத்தீங்க அப்படின்னா heterochromatin will stain dark euchromatins will stain less அப்ப இந்த heterochromatin மோஸ்டா எங்க இருக்கும் ஒரு DNA ல அப்படின்னா டீலோமியர்ல சென்ட்ரோமியர்ல ரெப்படிட்டிவ் ரீஜன்ஸ்ல நம்மளுக்கு இருக்கும் இதே வந்து euchromatin பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த accessible human genome ல நம்மளுக்கு என்ன இருக்கும் euchromatin இருக்கும் சோ அப்ப இத வச்சு பார்த்தோம்னா ஈஸியா நீங்க ஆன்சர் சொல்லிடலாம் கம் ஆன் குவிக் யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லிருக்கா யார் குவிக்கா ஆன்சர் பண்ணிருக்கா வெரி குட் சினான் கிருஷ்ண கீர்த்தனா 1 சினான் 2 arts of me ruba okay பாத்துக்கலாம் yes very good சினான் ஏண்டா கண்ணா 2 the chromatin that is more densely packed is இந்த question கேட்டது not a feature heterochromatin நீ question பார்க்கல தானே yes it is transcriptionally inactive இதுதான் it's not a feature of heterochromatin
இதுதான் இட்ஸ் நாட் அ ஃபீச்சர். மற்றது எல்லாமே டென்ஸ்லி பேக், ஸ்டெயின்ஸ் டார்க், தட் கண்டெயின்ஸ் டிஎன்ஏ அண்ட் ஹிஸ்டோன். ஆக்சுவலி டிஎன்ஏ அண்ட் ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ் ஹெட்டிரோக்ரோமாட்டின்ல மட்டும் இருக்காது, யூக்ரோமாட்டின்லயும் இருக்கும், ரெண்டுத்துலயும் இருக்கும். ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so next question, match the following da. Match the following organisms with their sex determination mechanism. Organism ஒரு காலத்துல இருக்கு, அதோட corresponding ஆன sex determination mechanism அது second காலத்துல இருக்கு. டக்குன்னு மேட்ச் பண்ணிக்கலாம். first காலத்துல என்ன இருக்கு? human இருக்கு, bird இருக்கு, grasshopper இருக்கு, honey bee இருக்கு. டக்குன்னு போடுங்க. human, honey bee, bird and grasshopper எல்லாத்துக்கும் corresponding ஆன ஒரு sex determination mechanism எது? First option, Asaraf Ali. First option, Harshavardhan. First option, okay. Ophacker. First option, fine. Human க்கு இருக்க போறது எது? Human க்கு எப்பவுமே XXXY type தான் இருக்கும். So 1 க்கு B. Right. Birds சொல்றது female heterogamity தான் அவங்க exhibit பண்ணும். That is ZZZW. ஓகேங்களா? So D. Third என்ன? Grasshopper. அது male heterogamity தான். That is அது male heterogamity XOXX type. So 3 க்கு C தான் வரும். Fourth one என்ன? honey bee, haploid diploid type. So 4 க்கு A. அப்ப correct answer என்ன? B, D, C and A. First option. Very good. The next question quicker போயிடலாம். which of the following is incorrect match கேட்டிருக்காங்க. so இது lac opron பத்தி கொடுத்திருக்காங்க. so lac opronல நம்மளுக்கு வந்து ZYA அப்படின்னு 3 ஜீன் இருக்கும். Z will code for what, Y will code என்ன புரோட்டீன் கொடுக்கும், A என்ன கொடுக்கும் அப்படின்றத நீங்க சொல்லுங்க. so அது கரெக்டா இருக்கான்னு மேட்ச் பண்ணுங்க குவிக்கா. lac Z gene, beta galactosidase enzyme correct. lac Y permease, lac A transacetylase, lac I gene is a regulatory gene that will produce what protein? activated protein கிடையாது. lac opronல இருக்கிறது repressor protein இல்லையா? இந்த repressor போய் நம்மளுக்கு வந்து ஆபரேட்டரோட பைண்ட் ஆயிட்டு ப்ரோமோட்டர்ல தான் வந்து RNA polymerase வந்து ஒட்டும் இல்லையா? சோ இந்த ரிப்ரெசர் புரோட்டீன் போய் ஆபரேட்டரோட பைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆயிடும்? அதை தாண்டி எனக்கு போகாது. எது போகாது? RNA பாலிமரைஸ் பண்ண முடியாது. கரெக்டா? ஓகே. சோ அப்போ இந்த லாக் ஓப்ரானுமே இட் இஸ் ஆக்சுவலி குளுக்கோஸ் இருந்துச்சுன்னா இட் இஸ் ஸ்விட்ச் ஆஃப், லாக்டோஸ் இருந்தாதான் அது ஸ்விட்ச் ஆன் ஆகும். சோ ஆப்ஷன் வந்து இதுக்கு 4. வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so next question again ஒரு diagram based question தான். Select the given study the given figure carefully and select the correct statement regarding this. இது என்னது? agarose gel electrophoresis. Okay, ஒரு agarose gel electrophoresis பண்ணி முடிச்சோட கடைசில view தான் இது. So இது வச்சு நம்ம statements பார்க்கலாம். First statement என்ன? It represents typical agarose gel electrophoresis showing differential migration of DNA fragments. அது first statement. Second, lane 1 கேட்டிங்கன்னா இதுதான் lane 1. Okay, right, this column. Lane 1 contains undigested DNA fragments. Third one, the lane 2 to 4. That means 2, 3, 4. Okay, this contains digested DNA fragments. Fourth statement வந்து smallest DNA bands are present at position A. Position A னு சொன்னா வெல்லுக்கு கிட்ட வரும். இங்கதான் smallest DNA fragments இருக்கும்னு சொல்றேன். And largest DNA fragments வந்து position B ல இருக்கும், கடைசில இருக்கும்னு சொல்றேன். ஓகேங்களா? சோ இதுல கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஏதுன்னு கண்டுபிடிக்கும். Tell me which is the correct statement. Okay, first option. Fine, பார்க்கலாம். So statement 1 ல என்ன இருக்கு? It represents typical agarose gel electrophoresis showing differential migration of DNA fragments. This is actually correct. ஓகேங்களா? செகண்ட் என்ன? lane 1 சொல்றது இங்க. அங்க எத்தனை பேண்ட் உங்களுக்கு பார்க்க முடியும்? பாருங்க, ஒரே ஒரு பேண்ட் மட்டும் தான் இருக்கும். that means இங்க போட்ட ஒரு lane 1 ல போட்ட சாம்பிள் இருக்கிற DNA டைஜஸ்ட் பண்ணல. அதனாலதான் ஒரே ஒரு திக்கான ஒரு சிங்கிள் பேண்டா அங்க வந்திருக்கு. சோ அது என்னது? இட் இஸ் ஆல்சோ கரெக்ட். தேர்ட் என்ன? lanes 2 to 4 இங்க எல்லாம் இருக்கிறது டைஜஸ்டட் DNA fragments சொல்ற. கரெக்ட் தான். நீங்க lane 2 பாருங்க, எத்தனை fragments அங்க வந்துருச்சு? 4 பேண்ட் அங்க இருக்கு. lane 3 லும் அதே மாதிரி மல்டிபிள் பேண்ட்ஸ் இருக்கு. lane 4 லும் மல்டிபிள் பேண்ட்ஸ் இருக்கு. மல்டிபிள் பேண்ட்ஸ் மீன்ஸ் மல்டிபிள் fragments ஆஃப் DNA. ஓகேங்களா? ஒவ்வொரு fragmentம் அதோட லெங்த்க்கு ஏத்த மாதிரி தான் என்ன அது செப்பரேட் ஆகுது. சோ
தேர்டும் வந்து கரெக்ட் தான், தேர்டும் கரெக்ட் தான். ஃபோர்த் ஒன் என்ன, ஸ்மாலஸ்ட் டிஎன்ஏ பேண்ட்ஸ் ஆர் பிரசன்ட் அட் ஏ. ஏன்னு சொல்றது வெல்லுக்கு கிட்டதான், வெல்லுக்கு கிட்ட எப்பொழுதுமே லார்ஜஸ்ட் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸ்மாலஸ்ட் ரொம்ப தூரம் போயிடும். அதனால ஸ்மாலஸ்ட் பாக்கணும்னா கடைசியில ஜெல்லோட கடைசியில தான் பாக்கணும். பிகாஸ் ஸ்மாலஸ்ட் ஆயதுனால அவங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிடும். ஓகேங்களா, ஃபைன். சோ அதனால இது தப்பு. ஸ்மாலஸ்ட் எப்பொழுதுமே பில இருக்கும், லார்ஜஸ்ட் எப்பொழுதுமே ஏல இருக்கும். சோ கரெக்ட் ஆப்ஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா 1, 2 and 3 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகேங்களா, ரைட். சோ நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாமா? போலாம். ஸ்டூடெண்ட்ஸ் பயங்கர ஆக்டிவா இருக்காங்க. சோ ஹாப்பி டு see them. எஸ் பாலா, thank you. எஸ் கணபதி சார் ரசிகர்கள். எஸ் வெரி குட் கணபதி சார், ஆல்வேஸ் ராக்ஸ் பாட்னி. ஒத்துக்கிறேன். எஸ் okay. Yes, next question. ஒரு match the following da. This is also from molecular biology. Adapter RNA. யார் அந்த adapter RNA? டக்குன்னு சொல்லுங்க. Yes, நம்மளோட tRNA, UTR translated regions, servo oka enzyme, ori நம்ம வந்து பயோடெக்னாலஜில வெக்டார்னு சொல்லுவோம். சோ டக்குன்னு அதை கால்குலேட் டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. adapter tRNA. Secondary structure of protein. It looks like a inverted clove leaf. அப்படின்னு நம்மளுக்கு வந்து clove leaf மாதிரி இருக்கும் நம்மளுக்கு தெரியும். சோ அப்ப அதுக்கான ஆப்ஷன் inverted L shaped, looks like clove leaf. அடுத்து நம்மளுக்கு வந்து untranslated regions. எங்க லொகேட் ஆயிருக்கும், சென்டென்ஸ் ஒழுங்கா ரீட் பண்ணணும். Before the start codon and after the stop codon. Before the start codon and after the stop codon இருக்கும். So UTR, so it is very very important for efficient translation. It is very important for efficient translation. Pen எழுதலையே மேம். Okay, then servo oka enzyme க்கு அதோட actually it is polynucleotide phosphorylase. ஆனா அதோட காமன் நேம் தான் servo oka enzyme. So இது வந்து C. oriன்றது வெக்டார். ஓகே, கேன் பாலிமரைஸ் இந்த servo oka enzyme என்ன பண்ண முடியும், எதுக்கு அதை கண்டுபிடிச்சாங்க? இட் கேன் பாலிமரைஸ் RNA in a template independent manner. அது பண்ண முடியும். சோ அதனாலதான். சோ இப்போ இதுக்கான ஆப்ஷன் என்ன வருது? ஆப்ஷன் A 3 4 1 2 3 4 1 2 option 4. Option 4. Very good students. Option 4. Next question. Okay, very good. Ruba, Harshavardhan, Ashraf, very good. Mukbal Sinan, very good. Op Hacker, very good students. Okay, so next question க்கு போலாம். Observe the following flow diagram and find the correct option. Correct option எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். First என்ன, RE site. RE site ஓட function என்ன, அதுதான் first. Next selectable marker, அதோட function என்ன. Third one cloning site, அதோட function என்ன. கடைசியில vectors for animal cell, அது என்னது. நாலுக்கும் கரெக்ட் மேட்ச் எதுன்னு ஆப்ஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ யோசி அது என்ன கான்செப்ட்? RE site என்ன பண்ணும்? selectable marker, cloning vector, cloning site in cloning vector, vectors for animal cell. Third option. Okay, Kavya, Asaraf Ali, Harshavardhan எல்லாருமே third option சொல்றேன். Okay, so RE site னு சொல்றதுக்கு அதோட மெயின் ஃபங்க்ஷன் கேட்டா ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும். ஓகேங்களா, ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும், இனிஷியேட் பண்ணும், பிளஸ் காப்பி நம்பர் அதுவும் கண்ட்ரோல் பண்றது RE site தான். ஓகே, சோ ரெப்ளிகேஷன் பிளஸ் வாட், காப்பி நம்பர் கண்ட்ரோலிங். ஓகே, காப்பி நம்பர்ன கண்ட்ரோல் பண்ணிடும். ஃபைன். செலக்டபிள் மார்க்கர் என்ன பண்ணிடும்? செலக்டபிள் மார்க்கர்னு சொல்றது செலக்ஷனுக்காக தான். ஓகே, we are going to select transformants and non-transformants using selectable marker. அதுக்கப்புறம் transformants and non-transformants பிரிச்சதுக்கு அப்புறம் transformants குள்ளே இருக்கிற transformant non-recombinant transformant recombinant பிரிக்கும். அதுக்கும் நம்ம யூஸ் பண்றது selectable marker தான். ஓகே, அதனால தான் மார்க்கர் selectable marker னு சொல்றேன், which we use to select. ஓகேங்களா, ரைட். cloning site inside a vector, இது எப்பொழுதுமே recognition site இருக்கும். ஓகேங்களா, recognition site இருக்கும். ஃபைன். இனி vectors for animal cell. ஒரு animal cell host செல் ஆயிருந்தா எப்படி ஒரு ஃபாரின் டிஎன்ஏ ஒரு அனிமல் அதுக்குள்ள போடலாம்? யூசிங் டிசார்ம்டு பேத்தோஜன். ஓகேங்களா, டிசார்ம்டு பேத்தோஜன். இனி பேத்தோஜன் எதுன்னு கேட்டீங்கன்னா எக்ஸாக்டா சொன்னா ரிட்ரோவைரஸ். பிகாஸ் ரிட்ரோவைரஸ் தான் அனிமல் செல்லின நேச்சுரலி இன்ஃபெக்ட் பண்றது. சோ இப்படி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன். வெரி குட். So next question, this is sequence of RNA கேட்டிருக்காங்க.
எப்பயுமே நம்மளுக்கு டெம்ப்ளேட் ஸ்டாண்ட பேஸ் பண்ணி அதுக்கு காம்ப்ளிமெண்டரியாவும் கோடிங் ஸ்டாண்டுக்கு சேமாவும் இருக்கும் இல்லையா? சோ டெம்ப்ளேட் ஸ்டாண்டுக்கு எப்படி இருக்கும்? காம்ப்ளிமெண்டரியா இருக்கும். கோடிங் ஸ்டாண்டுக்கு சேமா இருக்கும். சோ அப்படி வச்சு நம்ம பாக்குறப்ப क्वेश्चनல நம்மளுக்கு வந்து the sequence of RNA transcript from above DNA இப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் தான் பேஸா வச்சுக்கணும். Always the polymerization will happen from the 5' end to 3' end தான். 5' end to 3' end தான் நம்மளுக்கு polymerization நடக்கும். சோ அப்போ இந்த கோடுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு அடினைன் பேஸ் வித் thymine அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், அது டிஎன்ஏல. பட் இன் ஆர்என்ஏ thymine-க்கு பதிலா என்ன இருக்கும்? யூராசில் இருக்கும். சோ யூன்னு ஆரம்பிக்கும், thymine-க்கு பதிலா ஏ இருக்கும், குவானைன் பதிலா சைட்டோசின் இருக்கும், காம்ப்ளிமெண்டரியா இருக்கும். அண்ட் சைட்டோசினுக்கு பதிலா குவானைன் இருக்கும், thymine-க்கு அடினைன், அடினைன் இருந்துச்சு இடத்துல யூராசில், சைட்டோசின், குவானைன், யூராசில், அடினைன். அப்போ இதுதான் நம்மளுக்கு இருக்கிற காம்ப்ளிமெண்டரி பேஸ். இது எந்த ஆப்ஷன்? குயிக் ஆன்சர் பண்ணுங்க, குயிக் ஆன்சர் பண்ணுங்க. எஸ், 5' to 3' டைரக்ஷன். எஸ் எஸ் எஸ், தேங்க்யூ 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 கணபதி சார். ரசிகர்கள் உங்க பேர் சொல்லுங்க. ருபா, எஸ். அஷ்ரப், அஸ்மினா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். அனுமம், எஸ் மேம், தேங்க்யூ. சோ அப்போ இதுக்கான ஆப்ஷன் என்ன? UACGAUCGUA. Yes, beautifully answered. Yes, students. 4 எப்படிடா கண்ணா போட்டீங்க? ரூபா எப்படி 4 வரும்? 4 வராது இல்லையா? இந்த இடத்துல எல்லாமே கரெக்டா போட்டிருக்கீங்க. UAC இந்த இடத்துல பாருங்க, இங்க விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அங்க நம்மளுக்கு G வரும். எஸ், அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 1 டக்கண்ணா, ஆப்ஷன் 1 போல்ல டக்குன்னு போருங்க. சினான் எப்படி 4 வரும்? ஹாய் காவ்யா, ஹாய் காவ்யா, ஹாய்டா, ஹாய் ஹாய் ஹாய். எஸ் எஸ், ஓகே, ஆப்ஷன் 1 தானே வரும். டெம்ப்ளேட் எப்பயுமே RNA polymerization will be complementary to the template strand. ஓகே, சோ டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் இப்படி கேட்டாங்கன்னா டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டுக்கு காம்ப்ளிமெண்டரியா நீங்க பேஸ் எழுதணும். கோடிங் ஸ்ட்ராண்டுக்கு சிமிலரா இருக்கும். என்ன நம்மளுக்கு thymine இருக்கிற இடத்துல மட்டும் யூராசில் மாத்திர மாதிரி இருக்கும் கோடிங் ஸ்ட்ராண்டா இருந்துச்சுன்னா. ஓகேயா? சோ நவ இட்ஸ் ஆப்ஷன் 1. புரிஞ்சுதா? எங்க தப்பு பண்றீங்க? why? Ruba, very good, 1 is right, 1 is right. Asmina, very good dakana, very good Asmina. Yes, next question ma. Okay, so next question வந்து easy question தான். Match the following தான் biotechnology applications, right? Genetically engineered insulin, restriction endonuclease, GM plants, இது எல்லாமே column 1ல இருக்கு. இதுக்கு கரெக்ட் மேட்ச் column 2ல ஏதுன்னு கண்டுபிடிச்சு மேட்ச் பண்ணணும். அதுக்கு கடைசியில கரெக்ட் ஆப்ஷன் ஏதுன்னு நம்ம பார்க்கணும். So column 2ல என்ன இருக்கு? golden rice, flower saver variety of tomato, echo R1, palindromic sequence, A and B chain linked by disulfide bond, and கடைசியில C peptide is not present in mature hormone. Okay, அப்ப 6 மேட்ச் இருக்கு column 2ல, 3 column 1ல. ஓகேங்களா? சோ கரெக்ட்டா மேட்ச் பண்ணி சொல்லுங்க. Yes, yes. Second option. Second option. Kavya blue heart போட்டுட்டு இருக்காங்க. Okay, thank you. Thank you, Kavya. Bookbill Sinan 3 கொடுத்திருக்காங்க. Asmina Fatima second and Ruba Flera second. Okay, பார்க்கலாம். Genetically engineered insulin சொல்றது, genetically engineered insulin our structure எப்படி இருக்கும்? A and B chain disulfide bond வச்சு கனெக்ட் பண்ணி இருக்கும். Plus மெச்சூர் இன்சுலின்ல எஸ்பெஷலி ஜெனடிக்கலி என்ஜினியர்ட் இன்சுலின் டைரக்டா மெச்சூர் இன்சுலின் ஆகி தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். அதுல கண்டிப்பா சி பெப்டைட் இருக்காது. ஏன்னா சி பெப்டைட் இம்மெச்சூர் இன்சுலின்ல தான் இருக்கும். சோ 2 மேட்ச் வரும், 5உம் 6உம். ஓகேங்களா? பி ஏகே. பி என்ன? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்சைமுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் என்னது? எக்கோ R1 இல்லையா? எக்கோ R1 இஸ் an எக்ஸாம்பிள். சோ பி க்கு 3 வரும். இனி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் டைரக்டா டார்கெட் பண்றது, அட்டாச் பண்றது யாருமாய் பைண்ட் பண்ண போறது? அதோட பாலிண்ட்ராமிக் சீக்வென்ஸ் மேல. அதனால 4உம் கரெக்டா வரும். GM பிளான்ஸ்க்கு எக்ஸாம்பிள் எதெல்லாம்? நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணுதான் கோல்டன் ரைஸ் இல்லையா? வைட்டமின் ஏ எடிஷனலா ப்ரொவைட் பண்ற கோல்டன் ரைஸ், ரைட்? நெக்ஸ்ட் இஸ் ஃபிளவர் சேவர் வெரைட்டி ஆஃப் டொமேட்டோ. அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா ஃபிளவர் சேவர் வெரைட்டி ஆஃப் டொமேட்டோல என்ன இருக்காது? ப்ரூயிஸ் ரெசிஸ்டன்ஸா இருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாது. அந்த மாதிரி ஆகிறதுக்காக நம்ம ஜெனடிக்கலி மாடிஃபை பண்ணிருக்கு. சோ ஃபைனலி ஆன்சர் என்ன? ஆன்சர் வந்து எஸ், செகண்ட் ஆப்ஷன். வெரி குட். Asmina Fatima, Madhavan Srinivasan, Mukbil Sainan. Yes, good. Very good, students. So next question.
This is regarding human health and disease இல்ல drugs பத்தின question. Identify A, B and C கொடுத்திருக்காங்க. A ல என்ன கொடுத்திருக்காங்க? It interferes with the transport of dopamine. Thank you Kavya, thank you Sinan, yes Asmina, thank you. So அப்போ இப்ப சொல்லுங்க, interfere with the transport of dopamine எது பண்ணும்? It is actually a stimulator தான். It causes a stimulating action on the central nervous system. Okay? It is an alkaloid from erythroxylem coca. அப்ப அது என்னவா இருக்கும்? Yes, A வந்து cocaine. Okay, அடுத்து B hallucination effect கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. So hallucination effect வந்து தத்துரா கொடுக்கும், LSD கொடுக்கும், cannabinoidsம் கொடுக்கும், அதே மாதிரி அட்ரோபா பெல்லடோனாவும் hallucination effect கொடுக்கும். இது எல்லாமே கொடுக்கும். இங்க மேட்ச்ல கரெக்டா எது வரும் அப்படின்னு பார்த்தா hallucination மேட்ச் ஆகிறது தத்துரா மேட்ச் ஆகும், அதுதான் B. அடுத்து ஹெரோயின் அப்படின்றது இட்ஸ் a depressant, diacetyl morphine அப்படின்னு சொல்லுவாங்க. இட் வில் ஸ்லோ த பாடி ஃபங்க்ஷன். அப்போ சி வந்து இட்ஸ் a depressant கொடுத்திருக்காங்க, அது வேற எதுவும் இல்ல, நம்மளோட ஹெரோயின். அப்போ ஆப்ஷன் என்ன? குவிக் thank you for your support students. சூப்பர். சைலண்ட் மாஃபியா ஃபயர் போட வந்தாச்சு. பா, நீ கணபதி சார் இருக்கிறப்ப ஃபயர் போடு. இப்ப கணபதி சார் இருக்கிறாரா? இப்ப இருக்கிறது 2 பேர், அனு மேமும் நானும். ஒன்னு ப்ளூ ஹார்ட் போடு, இல்லனா ரெட் ஹார்ட் போடு. ஓகே, சோ அப்போ அஸ்மினா 2 சொல்லிருக்கேன். ஓகே, வெரி குட் கண்ணா, வெரி குட் காவ்யா, வெரி குட் மாதவன் ஸ்ரீனிவாசன், வெரி குட். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, சோ சூப்பர் ஸ்டூடண்ட்ஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து assertion reason தான். அப்ப assertion கொஞ்சம் பாருங்க, அது கொஞ்சம் லெங்தியான ஸ்டேட்மெண்ட் தான். அது ஸ்பிளிட் பண்ணி ஒவ்வொரு பார்ட் எடுத்து கரெக்டான செக் பண்ணணும். ஓகே, சோ assertion என்ன? in order to force bacteria to take up the plasmid, bacterial cells must be first made competent to take up DNA. இது கரெக்டான முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் இது எப்படி பண்ற? This is done by treating them with specific concentration of divalent cations such as calcium. இனி இப்படி கால்சியத்தை வச்சு ட்ரீட் பண்ணும்போது என்ன வரும்னு சொல்ற? It is going to increase the efficiency with which DNA enters the bacterium through pores. ஓகேங்களா? சோ இதுதான் assertion. இந்த பார்ட் எல்லாமே கரெக்டானா மட்டும்தான் assertion கரெக்ட்னு சொல்ல முடியும். ரீசன் என்ன சொல்ற? This is done since DNA is a hydrophobic molecule and it cannot pass through the cell membrane directly. இதுதான் ரீசனா சொல்றேன். ஓகேங்களா? சோ டக்குனு சொல்லுங்க, assertionம் ரீசனும் இருக்கு, ரெண்டுல ஏது கரெக்ட்? காவ்யா தேர்ட் ஆப்ஷன். ஓகே, ரூபா ஃபிளேரா தேர்ட் ஆப்ஷன், சைலண்ட் மாஃபியா தேர்ட் ஆப்ஷன். இந்த क्वेश्चनக்கு தானே போட்டது ஹைட்ரோஃபிலிக். எஸ், சைலண்ட் மாஃபியா கரெக்ட்லி ஸ்பாட் பண்ணிட்டேன். ஓகே, ஃபைன். சோ assertion பார்க்கலாமா? assertion என்ன? ஃபர்ஸ்ட் பார்ட் பாருங்க. In order to force bacteria to take up plasmid, நீங்க கொடுக்கிற foreign DNA ஹாஸ்ட் செல் டைரக்டா எடுத்துக்க மாட்டேன். ஓகேங்களா? அவங்க ரிலக்டண்டா இருக்கும், எடுக்கிறதுக்கு விருப்பமே காமிக்க மாட்டேன். பட் உங்களுக்கு என்ன வேணும்? ஃபாரின் டிஎன்ஏ உள்ள ஒரு ஹாஸ்ட் செல்லுக்குள்ள போட்டுதான் ஆகணும். அதுக்காக என்ன பண்ணணும்? ஹாஸ்ட் செல்லுன்னு டைவேலண்ட் கேட்டியான், எஸ்பெஷலி டைவேலண்ட் கேட்டியான், கால்சியம் மாதிரி இருக்கிற டைவேலண்ட் கேட்டியான் வச்சு அந்த ஹாஸ்ட் செல்லுன்னு ட்ரீட் பண்ணணும். இப்படி ட்ரீட் பண்ணும்போது என்ன பண்ணும்? கால்சியம் அயான்ஸ் வந்து ஹாஸ்ட் செல்லோட செல் வால் மேல என்ன பண்ணிடும்? ஒரு போஸ், குட்டி ஓட்ட மாதிரி போஸ் மாதிரி கிரியேட் பண்ணிடும். ஓகேங்களா? இந்த போஸோட டிஎன்ஏக்கு ஈஸியா உள்ள போலாம். ரைட், இதெல்லாம் எதுக்கு பண்ணணும் நம்ம? சோ assertion reason now fine, assertion கரெக்டா இருக்கு. இனி எதுக்கு இது பண்ணணும்? காம்பிட்டன்டா ஏன் மாற்றணும்? ஏன்னா நீங்க கொடுக்கிற டிஎன்ஏ ஈஸியா செல்லுக்குள்ள போக மாட்டே, ஹாஸ்ட் செல்லுக்குள்ள போக மாட்டே. பிகாஸ் டிஎன்ஏ இஸ் ஹைட்ரோஃபிலிக், வாட்டர் லவ்விங் தான். ஓகே, ஆனா ஒரு செல் மெம்பரேன் சொல்றது லிபிட் வச்சு தானே கிரியேட் பண்ணி இருக்கிறது. ஓகேங்களா? இட்ஸ் மேட் அப் ஆஃப் லிபிட்ஸ். அதனால செல் மெம்பரேன் வந்து ஹைட்ரோஃபாபிக், ஆனா டிஎன்ஏ வந்து ஹைட்ரோஃபிலிக். ரெண்டு நேச்சர், இதனால உள்ள ஈஸியா விட மாட்டேன். அதனாலதான் நம்ம என்ன யூஸ் பண்ற? செல்லின காம்பிட்டன்டா மாத்தணும். அதனால இங்க சின்ன மிஸ்டேக் இருக்கிறதுனால ரீசன் வந்து தப்பு. சோ ஃபைனல் ஆன்சர் என்ன? தேர்ட் ஆப்ஷன், assertion ட்ரூ அண்ட் ரீசன் வந்து ஃபால்ஸ். வெரி குட். Next question. Okay, next question க்கு போலாம். So next question is also from human health and diseases. Active immunity, passive immunity பத்தி கொடுத்திருக்காங்க. So immunityல நம்ம categorize பண்றப்ப innate immunity, acquired immunity. Innate immunity by birth, acquired immunity which has been acquired during the lifetime of an individual. So இதுல இது ரெண்டும் அதோட difference. Active and passive எடுத்துக்கிட்டீங்கன்னா, activeன்றது we are actually inducing antigena either dead or weakened pathogens when you are giving inside the body. அந்த பாடியே ஓனா antibodies அதுக்கு அந்த antigenக்கு against
ப்ரொடியூஸ் பண்ணி மெமரி செல் கிரியேட் பண்றது லாங் டேர்மா கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸா இருக்கும் பட் ஆனா லாங் டேர்ம் மெமரியா அந்த டிசீஸ அழிக்கக்கூடிய சக்தி இருக்கிற ஒரு ஆக்டிவ் இம்யூனிட்டி அது. இதே பாசிவ் இம்யூனிட்டினா அப்படி இல்ல, ஆன்டிபாடிஸ உள்ள கொடுக்கிறது. ஓகே, either in the form of natural or artificial ஆன்டிபாடிஸ கொடுக்கறப்ப it doesn't become a memory. பட் இதுவும் லாங் டேர்ம் கிடையாது, இமீடியட் எஃபெக்ட் கிடைக்கும், குவிக் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், பட் ஆனா மெமரி கிரியேட் ஆகாது. சோ அப்ப which of the following is correct regarding passive immunity ன்னு கேக்குறாங்க. கரெக்ட் கேக்குறாங்க, குவிக்கா ஆன்சர் பண்ணுங்க. எஸ் எஸ் எஸ், poll is also on. எஸ் எஸ் எஸ், அஸ்மினா, சைலண்ட் மாஃபியா, ஹர்ஷவர்தன், இந்த ஆப்ஷனுக்கு தான் 4 கொடுத்திருக்கீங்க இல்லையா? எஸ், வெரி குட். பாசிவ் இம்யூனிட்டி இஸ் ஸ்லோ and takes time to give its full effectiveness. தப்பு, it is quick. Yeah, it is quick and does not have a memory. Osteoarthritis, which affects many people in our society, illa rheumatoid arthritis da autoimmune. Osteoarthritis அப்படினா age related disorders. வயசு ஆக அந்த முட்டியில இருக்கிற அந்த ஜவ்வு தேஞ்சிக்கிறது தான். அந்த ஜவ்வு என்ன, ஆர்டிகுலர் கார்ட்லேஜ், a type of hyaline cartilage தான். சோ அப்போ இதுவும் இல்ல. After maturation the lymphocytes migrate to primary, கிடையாது, secondary நம்ம சொல்லுவோம். சோ அப்போ இதுவும் கிடையாது. The exaggerated response of the immune system to certain antigens present in the environment is called allergy. Yes, அதுதான் correct. Yes, beautifully answered. Very good students, very good, very good. Asmina, thank you. Heart போட்டிருக்காங்க. Okay. Asmina, thank you. Kavya, thank you. Madhavan Srinivasan, very good. Keep it up, very good. Yes, Silent Mafia 4 correct da. Snega Prakash, very good, very good. Next question, next question. Asrafali ஒரு additional point கூட சொல்லிருக்கு. Myasthenia gravis also an autoimmune disorder. Yes, myasthenia gravis is also an autoimmune disorder. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாம். Biotechnology applications, right? Cry1AB, Cry1AB and Cry2AB produce toxins that control. ఈ రెండు జీனும் produce பண்ற proteins ஏத pestic against act பண்ற. ஓகே, ரெஸ்பெக்டிவ்லி மீன்ஸ் முதல்ல Cry1AB யாருக்கு against act பண்ணணும்னு சொல்லணும், அதுக்கப்புறம் Cry2AB யாருக்கு against act பண்ணணும்னு சொல்லணும். ஓகேங்களா? டக்குன்னு போடுங்க. ஜஸ்ட் ஃபேக்ட்ஸ் தான், பெரிதா யோசிக்க எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் படிச்ச ஃபேக்ட்ஸ் அப்படியே போடுங்க. தேர்ட் ஆப்ஷன். ஓகே, ஜெய்செந்தில், ரூபா ஃபிளேரா, காவ்யா, ஜெய்செந்தில், அஸ்ரஃப் அலி, அஸ்மினா ஃபாத்திமா, ஹர்ஷவர்தன் எல்லாருமே தேர்ட் ஆப்ஷன் சொல்றேன். எக்ஸாக்ட்லி கரெக்ட் ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் தான். வை? Cry1AB இது கார்ன் போரருக்கு எகெயின்ஸ்ட் தான் ಈ ஒரு ஜீன் ப்ரொடியூஸ் பண்ற புரோட்டீன் ஆக்ட் ஆகும். ஆனா காட்டன் பால்வோமுக்கு எகெயின்ஸ்ட் Cry2AB and also Cry1AC. கரெக்ட் தானே? ரைட், இது ரெண்டும் காட்டன் பால்வோமுக்கு எகெயின்ஸ்ட் தான் ஆக்ட் பண்ற. ஓகேங்களா? சோ ஒரு பாயிண்ட் நீங்க மறந்துடாதீங்க. சோ ஆன்சர் இஸ் தேர்ட் ஆப்ஷன். வெரி குட். சோ நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாம்ல. Next question போலாம். Next question is match the following. Very easy. Diseases அத காஸ் பண்ற ஏஜென்ட் இருக்கு, இல்ல மீடியம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இங்க கொடுத்திருக்காங்க. மீடியம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் தான் காசேட்டிவ் ஏஜென்ட், இல்ல மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். சோ டைபாய்டு, அமீபியாசிஸ் எஸ் நம்ம இன்டெஸ்டைனை பாதிக்கிற ஒரு விஷயங்கள். சோ இட் ஷுட் பி கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர். Malaria filariasis, it needs a vector to transport, so adanaala vector borne diseases. Gonorrhea, syphilis, it is actually sexually transmitted diseases. So unprotected sexual intercourse irukkrappa spread ஆகிற diseases da. Pneumonia, common cold, airborne. Yes, நம்ம தும்றப்ப இருமுறப்ப நம்மளோட droplets மூலமாவும் ஏர் மூலமாவும் spread ஆகிற ஒரு disease தான் pneumonia, common cold. அப்ப குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. Very good. Yes, 3. Yes, beautifully answered. Asmina, Ashraf Ali, Ruba, Harshavardhan, Sneha. Yes, Mukbil Sinan. Very good. Option 3. Very good. Next question. Okay, so next question. Which of the following statement is incorrect? தப்பான statement எதுன்னு கண்டுபிடிக்கணும். First option, GEAC will make decision regarding the validity of GM research. Second, there are an estimated 2 lakh varieties of rice in India alone. Third one, Indian Parliament has recently cleared 5th Amendment of Indian Patents Bill. Fourth one, 27 documented varieties of basmati rice are grown in India. ஓகேங்களா? சோ இதுல ஏது தப்பான ஸ்டேட்மெண்ட், இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஏதுன்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. பால் இருக்கு, பால் கூட ஆன்சர் பண்ணலாம். எஸ் ஹர்ஷவர்தன் third option, Neha, Jaysenthil third option. Okay, fine. So mostly எல்லாருமே third option தான் சொல்றேன். So we'll see.
ஃபர்ஸ்ட் என்ன GEAC னு சொல்றது கவர்மெண்ட் மேட் பண்ற ஒரு பாடி தான். அது என்ன பண்ணும், வேலிடிட்டி அண்ட் சேஃப்டி ஆஃப் ரிசர்ச், ஒரு ஜெனடிக் மாடிஃபிகேஷன் ஆர் ரிசர்ச்சோட வேலிடிட்டியும் சேஃப்டியும் என்ஷூர் பண்ணிடும். அதனால இது கரெக்ட் தான். இனி பக்காவா ஃபேக்சுவல் ஸ்டேட்மெண்ட் தான். there are estimated 2 lakhs varieties of rice in India alone. correct. Next என்ன, Indian Parliament has recently cleared Fifth Amendment. Second Amendment தானே இது. actually reason சொன்னாலும் this happened in 1999. ஓகேங்களா, right. so fine. so second amendment was passed then. அதனால இது தப்பு. ஓகேங்களா. fourth one என்ன, 27 documented varieties of basmati rice are grown in India. right. basmati rice 27. so this is correct. incorrect option எதுன்னு கேட்டீங்கன்னா third option. very good, very good. பயமா இருக்கா காவியா? ஏன் மேம் கொஞ்சம் பயமா இருக்கு. எதுக்குடா கண்ணா பயப்படுற? எதுக்கு பயப்படுற? நீட்டே எழுதிட்டு வந்தாச்சு. ரீநீட் தானே. காவியா நீட் எழுதுனல்ல. இங்க இருக்கிற என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீட் எழுதுனீங்கல்ல. நீங்க நீட்டே எழுதிட்டு வந்தாச்சு. இட் இஸ் ஜஸ்ட் ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ரூவ் யூ ஆர் ஈவன் மோர் பெட்டர். அவ்வளவுதான். அந்த கான்பிடன்ஸோட போய் எழுதுங்க. பி பாசிட்டிவ், பி ஸ்ட்ராங், பி கான்பிடன்ட். நீ கண்டிப்பா இந்த எக்ஸாம் சூப்பரா பண்ண போறன்ற நம்பிக்கையோட போ. வாட் நெக்ஸ்ட் அப்படின்றத மறந்துரு. நீ படிச்சதையும் நீ உனக்கு தெரிஞ்சதையும் பக்காவா கிளாரிட்டியா பேப்பர்ல கொடுத்துட்டு வந்துடு. வாட் நெக்ஸ்ட் வில் see later. நாளைக்கு அந்த 2 to 5 உன்னோட மைண்ட் ஃபுல்லா ஒரு சப்ஜெக்ட்க்கும் போக்கஸ்டா அந்த சப்ஜெக்ட்க்கு ஜஸ்டிஸ் பண்ணி பயாலஜிய பத்தி மட்டும் யோசிச்சு அந்த 90 கொஸ்டின்ஸும் சூப்பரா பண்ணிட்ட அப்படின்னா உன் கையில எவ்வளவு மார்க்? 360. ஓகே, சோ அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ண. அதுக்கப்புறம் பயாலஜி முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா கெமிஸ்ட்ரியும் பிசிக்ஸும் 1 hour கண்டிப்பா இருக்கணும். கெமிஸ்ட்ரிலயும் பிசிக்ஸ்லயும் நீ எல்லா கொஸ்டின் எழுதலன்றது ரெண்டாவது விஷயம். எல்லா கொஸ்டினையும் நீ பாத்துருக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தெரியலையா, 45வது தெரியும், நடுவுல தெரியும். சோ தெரிஞ்சத பக்காவா குடுக்கறதுக்கு முதல்ல நீ எல்லா கொஸ்டினையும் படிக்கணும். அந்த ஒரு மைண்ட் செட்டோட போய் பேப்பருக்கு ஜஸ்டிஸ் பண்ணி பக்காவா எழுதிட்டு வந்தா போதும் அப்படின்ற மைண்ட் செட் இப்ப இருந்தா போதும். கண்டிப்பா படிச்சதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். யூ ஆர் கோயிங் டு ராக் டுமாரோ. உங்க மேல எங்களுக்கு எந்த ஒரு டவுட் இல்ல. நீயும் டவுட் படாத. யூ ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸ், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பா டவுட் படாதீங்க. யூ கேன் டெஃபினெட்லி சக்சீட். பி பாசிட்டிவ், பி ஸ்ட்ராங். டுமாரோ இஸ் யோர் டே. யூ கோனா ராக். ஓகே, சோ ப்ளீஸ் பயப்படாதீங்க. எஸ். So அடுத்து next question. yes very good student. ஜெயசெந்தில் பயப்படக்கூடாது. நான் இப்பதான் சொல்றேன் இல்லையா, do justice to the paper. பேப்பர் கஷ்டமாவே வந்துச்சுனாலும் அது உனக்கு மட்டும் கஷ்டம் இல்ல, எல்லாருக்கும் தானே. அந்த பேப்பர்ல உனக்கு தெரிஞ்சத பெஸ்டா குடுக்கறப்ப கட் ஆஃப் நாள் இறங்குனாலும் உனக்கு சீட்டு கிடைக்கும். பேப்பர் ஈஸியா வந்துச்சுன்னா கட் ஆஃப் ஏறினாலும் உனக்குனால நல்லா பண்ண முடியும், உனக்கு சீட்டு கிடைக்கும். சோ சீட்டு கிடைக்கும், கண்டிப்பா நம்புங்க, உங்களால பண்ண முடியும். அந்த பேப்பருக்கு ஜஸ்டிஸ் பண்ணிட்டு வாங்க. அங்க பேப்பரை பார்த்து பேனிக் ஆகாதீங்க. எல்லாத்தையும் காமா ரிவைஸ் பண்ணி எல்லாத்தையும் மைண்ட்ல ஏத்திக்கிட்டு எப்படி அதை பிரசன்ட் பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க. ஓகேயா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேயா? ப்ளீஸ் பயப்படாதீங்க, ப்ளீஸ். ஓகே, திஸ் இஸ் அ क्वेश्चन ஃப்ரம் எவல்யூஷன். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேக்குறாங்க. தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன். தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன் அந்த பேர்லயே இருக்கு. அத ஹைபோதசிஸ் 3 கொடுத்திருப்பாங்க. ஓகே, நம்மளுக்கு வந்து எர்த் இப்ப எப்படி இருக்கோ அப்படியேதான் இருந்துச்சு. டைவர்சிட்டி எல்லாம் இல்ல. எப்ப எவ்வளவு அதிகமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருந்துச்சோ எர்த் உருவாரப்போ அப்படிதான் இருந்துச்சு. எர்த்துக்கு வயசு 4000 தான் அப்படின்னா சொல்லிருப்பாங்க. அதெல்லாம் பொய் அப்படின்றது தியரி ஆஃப் நேச்சுரல் செலக்ஷனும் நம்மளோட paleontology, fossils, evidences by fossils அது தப்புன்னு ப்ரூவ் பண்ணிடும். So diversity was same and will be in the future அப்படின்னு அவங்க சொன்னது கரெக்ட் தான். Theory of biogenesis. Theory of biogenesis என்ன சொல்லுச்சு? New life can be originated on earth from decaying. இது என்னது? Theory of spontaneous generation or theory of abiogenesis இல்லையா? சோ இத வந்து தியரி ஆஃப் பயோஜெனிசிஸ் நம்ம சொல்ல முடியாது. தியரி ஆஃப் பயோஜெனிசிஸ் கொடுத்தது யாரு? லைஃப் கேம் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப். கரெக்டா? அதான மேம்? லூயிஸ் பாஸ்டர் தியரி ஆஃப் பயோஜெனிசிஸ், லைஃப் கேம் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப். அது தப்பு. சால்டேஷன், எஸ். டார்வின் சொன்னதுக்கும் ஹுகடிவெரிஸ் சொன்னதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சால்டேஷன் தியரி கொடுத்தது யாரு? ஹுகடிவெரிஸ். சிங்கிள் ஸ்டெப் லார்ஜ் மியூட்டேஷன், ஒரு சின்ன மாற்றம் இந்த ஜீன் கேன் கிவ் யூ a lot of change. அது கரெக்ட். ஜெனடிக் ட்ரிஃப்ட்னா என்ன? ஜீன் பூல்,
genetic drift, gene flow, so gene migration, அதுக்கான டிஃபரன்ஸ்லாம் என்ன அப்படின்றது நான் என்னோட ஷார்ட்ஸ்லயும் கொடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பா ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் மே ரிசல்ட் ஃப்ரம் ஃபவுண்டர் எஃபெக்ட். ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் காரணம் ரெண்டு விஷயம், ஒன்னு ஃபவுண்டர் எஃபெக்ட் இல்லைன்னா பாட்டில் நெக் எஃபெக்ட். அதுவும் கரெக்ட் தான். ஸோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது? ஆப்ஷன் 2. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது? வெரி குட், வெரி குட், வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல அந்த ஜெனடிக் டிசார்டர் அதுவா ரிலேட்டடான கொஸ்டின் தான். இங்க ரெண்டு கேஸ் இருக்கு. ஓகே, ஸ்டடி த டூ கேசஸ் கேர்ஃபுல்லி. கேஸ் 1, கேஸ் 2. கேஸ் 1ல என்ன சொல்றேன்? மதருக்கு டிசீஸ் இருக்கு, எஃபெக்டடா இருக்காங்க, ரைட். ஆனா ஃபாதர் வந்து நார்மல். இந்த ஒரு கேஸ்ல சில்ட்ரன் எல்லா சன்ஸும், ஓகே, சன்ஸ் ஆல்வேஸ் வில் ஹேவ் டிசீஸ். இந்த ஒரு பர்டிகுலர் டிசீஸ் அது எது? ஓகே, which disease is this? நெக்ஸ்ட் கேஸ் 2 என்ன? மதர் எஃபெக்டடா இருக்காங்க, ஆனா ஃபாதர் வந்து நார்மல். இந்த ஒரு கேஸ்ல சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் கேன் ஷோ டிசீஸ். சன்னுக்கும் டாட்டருக்கும் டிசீஸ் வரலாம்னு சொல்றேன். ஓகே, சோ இந்த ஒரு ரெண்டு கேஸும் வச்சு கேஸ் 1 ஏது டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன் காமிக்கிற டிசீஸ், அதே மாதிரி கேஸ் 2 ஏது டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன் காமிக்கிற டிசீஸ்னு சொல்லணும். ஓகேங்களா? சோ டக்குன்னு சொல்லுங்க. Xylem Mafia 1, ஆப்ஷன் 1. அஸ்மினா ஃபாத்திமா 1. ஓகே, ரைட். சோ பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் கேஸ் நீங்க பாருங்க, மதருக்கு டிசீஸா இருக்கு, ஃபாதர் நார்மலா இருக்கு, எல்லா சன்னும் எஃபெக்டடா இருக்காங்க. இப்ப கண்டிப்பா மதர் டு சன்னு தான் போறேன். ஓகேங்களா? சோ மதர் எஃபெக்டட்னா எல்லா சன்னுக்கும் டிசீஸ் கிடைக்கும்னா கண்டிப்பா இது எப்படிப்பட்ட டிசார்டர்? எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் டிசார்டர். ஓகே, எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் டிசார்டர். எக்ஸாம்பிள் என்ன? அந்த கலர் பிளைண்ட்னஸ். ஓகேங்களா? மதர் எஃபெக்டட்னா ரெண்டு எக்ஸ் குரோமோசோம் மேலயும் டிசார்டர் இருக்கு, ரைட், ப்ராப்ளம் இருக்கு. ஃபாதர் வந்து நார்மல். ஒரு மதர் ப்ரொடியூஸ் பண்ற எல்லா எக்ஸ் குரோமோசோமிலும் என்ன இருக்கு? மியூட்டேட்டடான எல் தான் இருக்கும். ஆனா ஃபாதர் வந்து நார்மலான 2 எல் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, 2 கேமெட் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். இது சன்னோட காம்பினேஷன் மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? அதனால நான் எக்ஸ் ஒய் குரோமோசோம் இருக்கிற ஒரு கேமெட் மட்டும் தான் எடுக்கிறேன். பாருங்க, எல்லா சன்ஸும் என்ன இருக்கு? எஃபெக்டடா இருக்காங்க. பிகாஸ் மதரோட 2 எக்ஸ் குரோமோசோமிலும் மியூட்டேட்டட் ஜீன்ஸ் இருக்கு. ஃபைன். சோ திஸ் இஸ் எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ். அது கிடைச்சாலே போதும், நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் கேஸ் 2 எப்படி ஆட்டோசோமல் ரெசசிவ் நீங்க சொல்ற? பிகாஸ் மதருக்கு டிசீஸ் இருக்கு, ஃபாதருக்கு டிசீஸ் இல்ல. பட் சன்னுக்கும் டாட்டருக்கும் 2 பேருக்கும் டிசீஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. தட் மீன்ஸ் இது செக்ஸ்னா டிஃபரன்ஷியேட் பண்ணல, ஜெண்டர் பேஸ்ட் கிடையாது. அதுக்கு என்ன அர்த்தம்? அது ஆட்டோசோமல் டிசீஸ். ஓகேங்களா? சோ வாட் இஸ் ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கிளியர் தானே? கேஸ் 2 போட வேண்டியது இல்லையே, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எல்லாருமே கரெக்டா போட்டிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாம். Next question is also from evolution. Hardy-Weinberg principle la question vandirukku. So Hardy-Weinberg principle, a population is said to be in genetic equilibrium if there are no evolutionary agents acting on it. What are the evolutionary agents? Recombination, genetic drift, gene migration, natural selection. இந்த மாதிரி எந்த ஒரு evolutionary agent act ஆகல ஒரு populationலனா then it is said to be in genetic equilibrium அப்படி நம்ம சொல்லிருப்பாங்க, which is P which is P plus Q is equal to 1 or P square plus 2PQ plus Q square is equal to 1. So inga nambalukku a frequency of 2 alleles in a given frequency is 0.1 19 and 0. So dominant allele A vandu which is P which is 0.19 கொடுத்துட்டாங்க. P which is Q which is equal to 0.81 கொடுத்துட்டாங்க. Assume that the population Hardy-Weinberg equilibriumல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. So P plus Q is equal to 1 நம்மளுக்கு தெரியும். இந்த இடத்துல calculate the percentage of heterozygous. Heterozygous என்ன? 2PQ. So 2PQ என்னன்னு கேக்குறாங்க. 2 into what is P? 0.19 into what is Q? 0.81. ஓகேயா? So இதை calculate பண்ண உங்களுக்கு எவ்வளவு வரும்? 0.3078 வரும். இதுல அவங்க கேட்டிருக்காங்க what percentage அப்படின்னு into 100 போடுங்க, which will be approximately 31%. Yes students, yes, thank you Jay Sandal, thank you. Okay, Ruba Flara, Harshavardhan, Ashraf, எல்லாருமே வந்து yes, 31% is beautifully answered. Very good students, very good. Next question. Okay, so next question பார்க்கலாம். In which one of the following the genus name and its 2 characters, genus name and its 2 characters and its phylum are correctly matched? ஓகேங்களா? So first பார்க்கலாம். First என்ன? Ascaris.
Characters in a body is segmented. First character, second character, male and female are distinct. Phylum or class வந்து annelid னு சொல்றேன். Second option வந்து Taenia, excretion by flame cells and sexes are separate னு சொல்றேன். Phylum வந்து platyhelminths னு சொல்றேன், right? Cycon, third option. Cycon, they are commonly known as sponge. Fertilization is internal and development is direct. Phylum வந்து porifera. Fourth option என்ன? Obelias. Stinking cells called nidoblast present, then exhibit alternation of generation of metagenesis. Then phylum வந்து Nidaria னு சொல்றேன். பாருங்க, 4 ஆப்ஷனும் பார்த்து கரெக்ட்டா ஏது, கரெக்ட் ஆப்ஷன் ஏதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ரைட். Fine. So next. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. 4 சொல்லிருக்காங்க சைலண்ட் மாஃபியா. Xylem Mafia, idukka fourth option. Okay, Rupa Flera, yes. Harshavardhan, fourth option. Yes. So, paakalam. First option enna irukku? Ascaris. Ascaris oda body vandu, is it segmented? Is it segmented? Illa. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம கிளாஸ் Annelida, Ascaris class Annelida இல்ல. ஓகேங்களா? So it is Xylem right. The second என்ன? Taenia, excretion by flame cells கரெக்ட் தான், ஆனா sexes separate னு சொல்றது தப்பு. ஓகேங்களா? அங்கதான் மிஸ்டேக் இருக்கு. தேர்ட் ஆப்ஷன் என்ன ப்ராப்ளம்? Cycon sponge தான், fertilization internal தான், ஆனா development direct கிடையாது, indirect தான். நிறைய larval stages அதுக்குள்ள இருக்கு. அப்ப indirect development தான். Phylum எல்லாம் கரெக்ட் தான், porifera. பட் இந்த மிஸ்டேக் இருக்கிறதுனால அது தப்பு. Fourth option பாருங்க, Obelia, stinking cells called nidoblast are present because இது phylum Nidarial தான் வர. Next என்ன? Exhibit alternation of generation. கண்டிப்பா Obelia னு சொல்றது alternation of generation exhibit பண்ற ஒரு Nidarian தான். So finally answer என்ன? Fourth option. Very good. Asmina Fatima, Madhavan Srinivasan, Harshavardhan, Rupa Flera, Silent Mafia, all of you have given correct answer. Yes. Okay, so next question க்கு போலாம். Next question, male gametogenesis, which is a paired structure னு கேக்குறாங்க. Paired structure என்னது? Paired structure is, which paired structure is haploid அப்படின்னு கேக்குறாங்க. நம்மளுக்கு வந்து male germ cells ஆ இருக்கட்டும், primary spermatocyte ஆ இருக்கட்டும், it is diploid. Secondary spermatocyte ல இருந்து haploid தான். So அத வச்சு நீங்க ஆன்சர் பண்ணுங்க, which is all haploid அப்படின்னு கேக்குறாங்க. Okay, so haploid spermatogonia and primary spermatocytes வந்து இது diploid, haploid கிடையாது. Primary spermatocytes is diploid, secondary is haploid. Spermatid is haploid, this is also haploid. Spermatogonia is diploid, secondary spermatocyte is haploid. அப்ப இதோட option என்ன? Very good students, quickly. Option 3, yes, beautifully answered, very good. Next question, polyp medusa வந்திருக்காங்க. Okay, so polyp medusa, right? Alternation of generation, metagenesis, right? So choose the correct option, giving the right information about the diagrams given above. So A னு சொல்றது என்ன? This is actually a polyp. ஓகேங்களா? B னு சொல்றது என்ன? இது வந்து ஒரு medusa தான். கரெக்ட் தானே? ரைட். So இது வச்சு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? A medusa, B polyp. தப்பு தானே? A வந்து polyp இருக்கணும், B வந்து medusa இருக்கணும். அதனால இது தப்பு. செகண்ட் என்ன? Hydra. A வந்து Hydra, then B வந்து Cycon னு சொல்றாரு. ஓகேங்களா? சைக்கன் எல்லாம் எப்படி வரும்? இது porifera தானே சைக்கன் எல்லாம் சொல்றது. இது வந்து Nidarian, அதனால தப்பு. தேர்ட் ஆப்ஷன் என்ன? அம்பர்லா ஷேப்டா இருக்கும் A. எஸ். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு டயக்ராம் வந்து அம்பர்லா ஷேப்பா இல்லையே, சிலிண்ட்ரிக்கல் தானே. பாலிப் எப்பொழுதுமே சிலிண்ட்ரிக்கலா இருக்கும். தென் B என்ன சொல்ற? B சிலிண்ட்ரிக்கல் சொல்ற. மெடூசா சிலிண்ட்ரிக்கலா இல்ல, மெடூசா தான் அம்பர்லா ஷேப்டா இருக்கும். அதனால அதுவும் தப்பு. ஃபோர்த் ஆப்ஷன் என்ன? A polyp னு சொல்றது sessile இருக்கும். That is correct. Sessile means ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? So that is sessile. Polyp is sessile. Medusa னு சொல்றது free swimming தான். Correct. Medusa தான் swim பண்ணி ஒவ்வொரு இடத்துலயும் போய்டும். Right? So அதனால ஆன்சர் வந்து fourth option. Very good. Sneha Prakash, Miraculin, Silent Mafia, Krishna Kirtana, Asmina Fatima, Rupa Flera எல்லாருமே கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. Asaraf Ali, very good. So next question. Ashraf Ali do not know. Very good. Next question,
select, read the given statement and select the correct answer னு கேட்டிருக்காங்க. Intracytoplasmic sperm injection is a procedure. Intracytoplasmic sperm injection is a procedure in which a sperm is directly injected into the ovary in the laboratory. ஆமா, எக்கையும் வெளியில எடுத்து ஸ்பெர்மையும் வெளியில எடுத்து it is a kind of in vitro laboratory conditionல ஒரே ஒரு ஸ்பெர்மை அந்த எக்குக்குள்ள கொடுக்கிறது தான். இது கரெக்ட். Infertility cases due to low sperm count in the ejaculation could be corrected by artificial ejaculation மூலமா sperm count கம்மியா இருக்கு அப்படின்னா yes we can artificial insemination மூலமா sperm நம்ம கொடுக்கலாம். அது கரெக்ட். A standard test tube baby program involve in vitro for yes in vitro na enna fertilization happening outside the body. Yes sperm ஐயும் எக்கையும் retrieve பண்ணி laboratory conditionல zygote form பண்ண வச்சு ஒன்னு zygote intrafallopian transfer ZIFT ZIFT fallopian tubeல வைக்கலாம். இல்லனா எம்பிரியோவா நம்மளுக்கு என்ன யூட்ரின்ஸ்குள்ள வைக்கலாம் இல்லையா. எம்பிரியோ டிரான்ஸ்பர் ET எம்பிரியோவா யூட்ரஸ்குள்ளேயும் வைக்கலாம். இல்லனா நம்ம என்ன பண்ணலாம் ஜைகோட்டா ஃபார்ம் ஆகி ஃபிலோப்பியன் டியூப்லயும் வைக்கலாம். அது கரெக்ட். கிஃப்ட் கேமீட் இன்ட்ரா ஃபிலோப்பியன் டிரான்ஸ்பர். கேமீட்டை நம்ம ஃபிலோப்பியன் டியூப்ல கொடுக்குறோம் அப்படின்னா இஸ் எய்ம் டு ஹெல்ப் female who can produce ovum. இல்ல produce ovum பண்ண முடிஞ்சா obviously அந்த fertile healthy ovum will transport to the fallopian tube and fertilization நடக்குமே. அவங்களால gamete produce பண்ணாதனால தான் இந்த மெத்தடுக்கே போறோம். அப்ப அது தப்பு. But suitable environment for fertilization is not provide. இல்ல fertile environment அது அப்படியே மாத்தி கொடுத்திருக்காங்க. கிஃப்ட்ன்றது எப்ப பண்ணுவோம் ஜிஃப்ட் வேற கிஃப்ட் வேற. கிஃப்ட் எப்ப பண்ணுவோம் அப்படின்னா யூட்ரஸ் நல்லா இருக்கு, யூட்ரஸ் இம்ப்ளான்டேஷன் நல்லா இருக்கும், ஜெஸ்டேஷன் பீரியட்லாம் பேபிக்கு சேஃபா இருக்கும். பட் ஆனா ஓவம் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ண முடியலன்ற ஃபீமேல்ஸ்க்கு இது நம்ம பண்ண முடியும். சோ அப்போ A, B and C are correct but D is incorrect. Option 2. Beautiful. Very good. Kavya, very good. Asmina, Ruba, Miraculin. Yes, Krishna Kirtana, Ashraf Ali, Snega Prakash, very good students. Beautifully answered. Next question. Okay, so next question, match the following da. Column 1 column 2 ஆய் match பண்ணனும். column 1ல என்ன இருக்கு, ஒரு சில organisms animals ஓட பேர் அப்படியே கொடுத்திருக்கு. column 2ல அவங்க வர போற ஒரு group அதோட பேரும் கொடுத்திருக்கு. ஓகேயா, இப்போ கரெக்ட்டா மேட்ச் பண்ணனும். column 1ல என்ன இருக்கு, beta, doliolum, trigon and ichthyophis. column 2ல அவங்க வர போற group அது எதெல்லாம், ostitis இருக்கு, chondritis இருக்கு, then amphibia and urochordata. டக்குனு சொல்லுங்க ஏது பர்టిక్యులர் animal ஏது பர்టిక్యులர் குரூப்புக்குள்ள வரும், அதுக்கு அப்புறம் ஒரு ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் என்ன. எஸ் ஓகே. சோ மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடண்ட்ஸ் செகண்ட் ஆப்ஷன் சொல்றேன். செகண்ட் ஆப்ஷன் பாப்போம். சோ ஃபர்ஸ்ட் என்ன, பெட்டா ஃபைட்டிங் ஃபிஷ் இல்லையா, அது எங்க வரும், இட் இஸ் போனி ஃபிஷ். ஓகேங்களா, சோ அதனால ஆஸ்டைட்டிஸ் வரும். செகண்ட் என்ன, டோலியோலம் வந்து ஒரு யூரோகார்டேட்டா தான் இல்லையா, டியூனிகேட்டா. சோ என்ன, சி, 2க்கு சி தான் வரும். தேர்ட் ஒன் ட்ரைகன் வந்து ஒரு கான்ட்ராக்டஸ், ரைட். சோ பிக்கு ஐ மீன் தேர்டுக்கு வந்து பி தான் கரெக்ட் மேட்சா வரும். ஃபோர்த் ஒன் என்ன, இக்தியோபஸ் லிம்ப்லெஸ் ஆம்பிபியன், ரைட். சோ இட் இஸ் an amphibia. சோ சி இங்க போட்ட செகண்டுக்கு டி தான் வரும், செகண்டுக்கு டி, ரைட். சோ ஃபைனல் ஆன்சர் என்ன, A, D, B, C. செகண்ட் ஆப்ஷன். வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. The next question, which happens in proliferative phase, secretory phase, luteal phase or menstrual phase, நம்மளுக்கு வந்து it's the phases of menstrual cycle. So menstrual cycle ல நமக்கு menstruation phase க்கு அப்புறம் வரது என்ன phase, yes நம்மளுக்கு follicular phase வரும் இல்ல proliferative phase வரும், ரெண்டு சொல்லுவோம். அடுத்து வர phase என்ன, ovulatory phase, அதுக்கு அப்புறம் வரது என்ன, luteal phase or secretory phase. So அப்போ what happens in the proliferative phase that makes it different from secretory phase? So proliferative phaseல ஒன்னு நடக்குது, அது secretory phase விட டிஃபரெண்டா என்ன இருக்கு, என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. formation of corpus luteum அப்படின்றது what happens in the proliferative phase, இல்லையே corpus luteum எங்க ஃபார்ம் ஆகும், luteal phaseல தான் ஃபார்ம் ஆகும், இது வராது. கரெக்டா குவிக்கா. formation of corpus albicans. Albicansனா என்ன, it is a
ஃபைனல் ரிக்ரெஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கார்பஸ் லூட்டியம். கார்பஸ் லூட்டியம் ரொம்ப ரிக்ரெஸா டீஜெனரேட் ஆயிடுச்சுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், கார்பஸ் அல்பிகான்ஸ் சொல்லுவோம். அதுவுமே நம்மளுக்கு என்ன ஃபேஸ்ல இருக்கும், லியூட்டியல் ஃபேஸ்க்கு அப்புறம் தான். இதுவும் இல்ல. High level of progesterone and estrogen hormones. High level of progesterone and estrogen ரெண்டு ஹார்மோன் ஹையா இருக்கிறது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா luteal phase, secretory phaseல தான். ஆனா proliferative phaseல ஓகே உங்களுக்கு வந்து follicle develop ஆகிறப்ப நம்மளுக்கு estrogen produce ஆகும். ஏன்னா estrogen is the only hormone in the menstrual cycle where it has 2 peaks இல்லையா? சோ அப்போ இதுவும் தப்பு. Formation of Graafian follicle. Formation of Graafian follicle எங்க நடக்கும், அதுதான் நம்மளுக்கு வந்து proliferative phaseல இருக்கும். Yes, அப்போ okay so menstrual cycle மட்டும் one time revise பண்றீங்களா மேம்? பண்ணிடலாம் okay மேம். 2x ஸ்பீட்ல போலாம். என்ன பாக்கனா இப்படி பழனியப்பன் 2x ஸ்பீட் கேக்குறீங்க, அஸ்ஃபரா அலி ரிவிஷன் கேக்குறீங்க, ருபா ஃப்ளோரா, மிராக்கிளின், ஜெர்சா, அஸ்மினா, எஸ் நேகா பிரகாஷ், ஆப்ஷன் 4ன்றது கரெக்ட். menstrual cycle குவிக் ரிவிஷன் தான் இப்ப நான் பண்ணேன் இல்லையா? menstrual phase எப்ப நடக்கும், ஃபர்ஸ்ட் ஒரு 3 to 5 days. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட் நடக்கும். பிரைமரி ஃபாலிகல் செகண்டரியாவும் செகண்டரி டெர்ஷரியாவும் ஒரு ஃபேஸ்லயும் நம்மளுக்கு வந்து உள்ள பிரைமரி ஃபாலிகுலுக்குள்ளேயும் செகண்டரி ஃபாலிகுலுக்குள்ளேயும் இருக்கிறது பிரைமரி ஊசைட். டெர்ஷரி ஃபாலிகுல் இருந்து அது செகண்டரி ஊசைட்டா மாறும். சோ அப்ப இதையே நம்ம வந்து ஆண்ட்ரல் ஃபேஸ், ப்ரீ ஆண்ட்ரல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ஆண்ட்ரம் என்ற ஃப்ளூயிட் ஃபில் கேவிட்டி டெர்ஷரி ஃபாலிகுல் இருந்தா வரப்ப அதுதான் நம்ம வந்து அதுல இருந்தா நம்ம வந்து ஆண்ட்ரல் ஃபேஸ்னே சொல்ல ஆரம்பிப்போம். சோ அப்ப ஃபாலிகல் டெவலப் ஆகிறப்ப நம்மளுக்கு இந்த ஃபாலிகல் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கும் இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கும் நம்மளுக்கு கொனடோட்ராபின்ஸ் FSH LH வேணும். சோ FSHனால ஃபாலிகல் டெவலப்மெண்ட் ஆகி ஈஸ்ட்ரோஜனும் ப்ரொடியூஸ் ஆகும். சோ ஈஸ்ட்ரோஜன் ஜாஸ்தியா ப்ரொடியூஸ் ஆகிறப்ப அது LH சர்ஜ் ஆகும், அதாவது LH ஜாஸ்தியா ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். அப்படி ப்ரொடியூஸ் ஆகிறப்ப தான் நம்மளுக்கு LH சர்ஜ் நடந்து ஓவுலேஷன் நடக்கும். எப்போ, இப்போ 28 டேஸ் சைக்கிள்னா 14th டே நடக்கும். சோ எத்தனை டே சைக்கிள் கொடுத்துக்கிறாங்கன்னு பார்த்துட்டு -14 பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மிட் சைக்கிள் கிடைக்கும். சோ அப்ப நம்மளுக்கு ஓவுலேஷன் என்னைக்கு நடக்குது, 28 டேஸ் சைக்கிள்னா 14th டே ஓவுலேஷன் நடந்து எனக்கு எது வெளியில வருது, செகண்டரி ஊசைட் கிராஃபியன் ஃபாலிகல் இருந்து வெளியில வருது. சோ இது வரைக்குமே நம்மளுக்கு என்ன ஃபேஸ் நம்ம சொல்றோம், ஓவுலேட்டரி ஃபேஸ். சோ அப்போ கிராஃபியன் ஃபாலிகல்ல இருந்து செகண்டரி ஊசைட் வெளியில வர வரைக்குமே நம்மளுக்கு follicular development, rupture of Graafian follicle இது எல்லாமே நடக்கிறது ovulatory phase வரைக்கும் தான். ovulatory phaseக்கு அப்புறம் அதாவது secondary oocyte வெளியில வந்ததுக்கு அப்புறம் மீதி இருக்கிற அந்த secondary oocyte தவிர மீதி இருக்கிற அந்த remnant Graafian follicle-ஓட remnant இருக்கு இல்லையா, மீதி இருக்கிறது தான் என்னவா மாறப்போகுது, கார்பஸ் லூட்டியமா மாறப்போகுது. அந்த கார்பஸ் லூட்டியம்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ரெண்டு ஹார்மோன் ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன். ஆனா predominant என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ப்ரொஜெஸ்ட்ரான். இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் தான் என்ன பண்ண போகுது, எண்டோமெட்ரியமை மெயின்டைன் பண்ண போகுது. சோ இந்த ஈஸ்ட்ரோஜன் என்ன பண்ண போகுது, யூட்ரஸ்ல போய் அந்த பேபிக்கு அந்த பேபி போய் அங்க இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு அதை ரெடி பண்ண போகுது. ஓகேயா? சோ அதனாலதான் இதை என்னன்னு சொல்றோம், யூட்ரின் மில்க் செக்ரீட் ஆகிறதுனால இதை வந்து என்னன்னு சொல்றோம், செக்ரேட்டரி ஃபேஸ்னு சொல்றோம். லியூட்டியல் ஃபேஸ் ஏன் அப்படி சொல்றோம்னா பிகாஸ் கார்பஸ் லூட்டியம் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ப்ரொடியூஸ் ஆகி கார்பஸ் லூட்டியம் மெயின்டைன் ஆகுது, அதனால சொல்ல போறோம். இதுதான் குவிக் ரீகேப் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். சோ ஆப்ஷன் இஸ் 4. ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, இது structural organization in animals வந்த question தான். In which tissue matrix is dense and mineralized due to the deposition of minerals it becomes hard. Okay, அப்ப ஏது tissue matrix வந்து dense mineralized ஆயிருக்கு, எதனால அது அவங்க ஒரு mineralized conditionல matrix போயிருக்கு, because அங்க நிறைய minerals இருக்கு, அதனால matrix வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். ஏது connective tissue இப்படி இருக்கும், tell me which connective tissue is having dense mineralized matrix due to deposition of minerals. Yes. Okay, so answer enna, yes, third option, silent mafia, very good. Skeleton connective tissue. ஓகேங்களா, skeleton connective tissue particular சொன்னா போன்ஸ்ல. ஓகேங்களா, because போன்ஸ்ல வந்து மேட்ரிக்ஸ் வந்து சாலிடா இருக்கும், பிளஸ் நிறைய கால்சியம் டெபாசிட்ஸ், அதுதான் மினரல்ஸ், ரைட்? கால்சியம் டெபாசிஷன் எல்லாம் இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் என்ன இருக்கும், ஹார்டா இருக்கும். that is the case. Third option, very good. Next question, assertion reasoning. In human females, menstruation is repeated at an average interval of 28 days to 29 days என்றது கரெக்ட். Graafian follicle ruptures to release, Graafian follicle இருந்து ரிலீஸ் ஆகிறது secondary oocyte from the ovary called ovulation. அந்த process பேர் ovulation அப்படின்னு நம்ம சொல்றோம். So அதுவும் கரெக்ட், assertion reasonum கரெக்ட். Does it explain the assertion?
menstruation is repeated at an average interval of 28 to 29 days. Maybe இவங்க வந்து if they have spoken about the phases of menstrual cycle, menstrual cycle oda phases பேசிருந்தாங்கன்னா maybe the reason correct ஆ இருந்திருக்கும். இங்க just they have spoken about the Graafian follicle வந்து rupture ஆகுறது அந்த ovulation அப்படின்னு சொல்றது does not explain the assertion. So students, yes, quick, super, okay, yes, very good. Silent Mafia, Snega, Asmina, Palaniyappan, very good. Option is 3. Very good. Okay, next question. So idoda number Anu ma'am is signing off. So next Yes. we are having Ganapati sir back. Nanu Ganapati sir varaporom. So ma'am last session முடியறப்ப students உங்களை கேட்டிருக்காங்க நம்ம எல்லாம் அவங்கள விஷ் பண்ணனும்னு செஷன் முடியறப்ப திருப்பி வந்துருங்க. Okay, திருப்பி வரேன். Okay, I'll be back after this session. Bye. Yes, Ganapati sir. Ganapati sir. Ganapati papa போறியா? No. அதெல்லாம் இங்க வேணாம். ஓகே பசங்களா, ஹாய் ராகவி, பழனியப்பன், நிறைய பேர் புதுசா பாக்குறேன். ஹாய் கௌசல்யா, அஷ்ரஃப் அலி, ஸ்னேஹா, ஹாய் பசங்களா, ஹாய். ஓகேவா, நம்ம அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போறோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க, ரீட் த ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ரீட் த ஸ்டேட்மெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி அண்ட் எது கரெக்ட். ஓகேவா, இதெல்லாம் கரெக்ட்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன பேசுறாங்க, பிரைமரி செல் வால் இன் கேஸ் ஆஃப் பிளான்ட் செல் இட் இஸ் இன்கேபல் ஆஃப் க்ரோ அண்ட் இது ஃபர்தரா என்ன ஆகும், டிமினிஷஸ். ஓகேவா, செல் மெச்சூர் ஆகும்போது டிமினிஷ் ஆகுது. அண்ட் ஆர்இஆர் வந்து அபண்டன்டா இருக்க செல்ஸ்ல those cells will be actively involved in the protein synthesis and secretion சொல்றாங்க. And next பாருங்க, SCR is going to act as a major site for lipid synthesis. And last fourth statement, number of protein synthesis by the RER இது further modify எங்க நடக்குதுன்னா Golgi apparatus சொல்றாங்க. So what was the answer? பட்டு ஆன்சர் போடுங்க பாப்போம். Hi Asmina Fatima, hi Golgi back. Okay. Hi Nitisha, right, hi. Okay. Fine. So இப்போ the answer என்ன, option 3. Correct. ஓகேவா. So நமக்கு primary cell எப்படி இருக்கும், it is a capable of expansion. ஓகேவா, அப்பனா தான் அந்த செல் ஃபர்தரா வளர முடியும். அது மாதிரி இந்த பிரைமரி செல் வால்க்கு இன்னர் சைடுல தான் யார் ஃபார்ம் பண்ணுவா, செகண்டரி செல் வால் வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் ரெண்டு நைபர் செல்ல ஒன்னா புடிச்சிக்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்கும், மிடில் லாமெல்லா. இட் இஸ் மேட் அப் ஆஃப் கால்சியம் பெக்டேட், ரைட்டா. தென் நெக்ஸ்ட் என்ன இருக்கு, தென் ரெண்டு சைட்டோபிளாஸ்மா கனெக்ட் பண்றதுக்கு we are having the plasmodesmatal connection, அதெல்லாம் வரும். சோ அப்போ ஆர்இஆர் எங்க அதிகமா இருக்கோ, பிகாஸ் அங்க நமக்கு நிறைய protein synthesis நடக்கும். SCR will be involved in the lipid synthesis and number of protein synthesis by RER synthesis பண்ற protein எல்லாமே மாடிஃபை பண்றது யாரோட வேலை, Golgi apparatus. அதாவது ப்ராசஸிங், பேக்கிங், டிரான்ஸ்போர்ட் இது எல்லாமே யாரோட வேலை, Golgi apparatus ஓட வேலை. சோ அப்ப ஆன்சர் என்னது, BCD. சோ அப்ப I'm going with the option number 3. ஓகே. சோ காவியா, எதுக்கு அந்த அழுகிற ஸ்மைலி யூஸ் பண்றீங்க, அதை யூஸ் பண்ண கூடாது. நம்ம ஸ்மைலி ஃபயர் தான் எப்பயும். Fire. Okay. So which of the following statements are incorrect அப்படினு கேக்குறாங்க. Incorrect statement. So here they are talking about the blood cells, WBC, RBC, platelets பத்தி பேசியிருக்காங்க. So நம்மளுக்கு இங்க RBCs, erythrocytes, WBC, leukocytes, thrombocytes, platelets. So leukocytes are colored blood cells. இல்ல leukocytes, they do not have the pigment hemoglobin. So அதனால அது colored-ஆ இருக்காது. So that is wrong. RBCs, WBCs and blood platelets are, yes, they are produced in the bone marrow-ன்றது correct. But நம்மளுக்கு வந்து megakaryocytes என்ற ஸ்பெஷல் செல்ஸ் வந்து பிளேட்லெட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். நியூட்ரோஃபில்ஸ் ஆர் நான் phagocytic கிடையாது. எஸ், நியூட்ரோஃபிலோட ஃபங்க்ஷனே என்ன, phagocytic, go and engulf the disease causing organism. So non phagocytic அப்படின்றது தப்பு. Yes, important function of lymphocytes is to produce B lymphocytes, T lymphocytes. B lymphocytes produce humoral immunity, T lymphocytes produce cell mediated immunity. So produce antibodies அப்படின்றது correct. So அப்ப incorrect option அப்படின்றது 1 and 3. 1 and 3. Ma'am, you are bad boy without D and O. Baby. Okay. Devotee of Ganapati sir, ma'am. Kavya. Okay. Fire. Super. Ganapati sir heart rich fire போட்டிருக்காரு. பரவாயில்லையே. Okay. So அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் என்ன, 1 and 3.
Okay, very good students, very good. Yes, phagocytotic, neutrophil, lymphocytes நம்மளுக்கு அந்த ஆர்டர் இருக்கு இல்லையா? சோ நம்மளுக்கு அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். எது granulocytes, எது A granulocytes அப்படி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். A granulocytes it's lymphocytes and monocytes. ஓகே, அதுல தான் granules அந்த நரது இருக்காது. மத்தது எல்லாமே granulocytes தான். ஓகே, சோ குயிக்கா பாத்துக்கங்க சார். Okay, thank you Kavya. is back. Thank you Kavya, thank you. ஓகே, ஹாய் மிராக்கிள் இன்ஜினியர்ஸா, ப்ரிப்பரேஷன்ல எப்படி போயிட்டு இருக்குது? ஓகே, சோ கீழே கொடுத்திருக்காங்க எதெல்லாம் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேக்குறாங்க, எதெல்லாம் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, கிராஸ் கிரீன் கலர் ஆஃப் த ஸ்பைரோகைரா டியூ டு த chlorophyll A and C சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாலிட்ரைக்கம் முத எதுன்னு முத கண்டுபிடிங்க, அப்பதான் ஆன்சர் பண்ண முடியும். சோ பாலிட்ரைக்கம் will produce the spores by meiosis மூலமா. எங்க அந்த meiosis நடக்குது? ஸ்போர் மதர் செல்ஸ் அந்த meiosis நடக்குது. அது எங்க இருக்கா? கேப்சூல்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, ஆர்கானிசம் கண்டைன் பைரினாய்ட்ஸ். அவங்க என்ன காட்டுவாங்க? காம்ப்ளெக்ஸ் ஃபோர்ஸ் ஃபெர்டிலைசேஷன் டெவலப்மெண்ட் காட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் யூடோரினா இஸ் an example of filamentous algae சொல்றாங்க. அண்ட் வாட் அபவுட் தி E in algae? வெஜிடேட்டிவ் ரிப்ரொடக்ஷன் எப்படி நடக்குமா? பிராக்மெண்டேஷன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. சோ அப்ப இதுல எதெல்லாம் கரெக்ட், எதெல்லாம் கரெக்ட்? பட் பண்ண ஆன்சர் போடுங்க பாப்போம். எதெல்லாம் கரெக்ட்? E and E in Xylem Mafia. Yes. Kavya, Ashraf. Very good. Sama. Hi Faisal, Maulika. Hi. Okay. Hi. Yes. A and C இல்ல A and B, so இது wrong. ஓகேவா? பாலிட்ரைக்கம் S இது கரெக்ட். தென் பைரினாய்டு எங்க இருக்கு? கிரீன் ஆல்கே வந்து ஃபோர்ஸ் ஃபெர்டிலைசேஷன் யார் காட்டுவா? ரெட் ஆல்கே. யார் காட்டுவா? ரெட் ஆல்கே. ரைட்டா? சோ இதுவும் தப்பு. So then Idorina வந்து filamentous சொல்றாங்க. No, it is not a filamentous. So இது wrong. And right, vegetative reproduction என்னது? Fragmentation தான். மூணு ஆல்குமே ரெட், பிரவுன், கிரீன் மூணுமே fragmentation காட்டும். So இது correct. So I am going with the option number 2. Yes, very good. Nishita, Maulika, Faisal, Ruba, Flara. Okay, Ashmina, Fatima, Palni, Pen, Silent Mafia எல்லாருக்கும் okay. Very good. Postly எல்லாருமே mostly second option select பண்ணிக்கங்க. Very good. Okay, அப்ப next question போறோம். Next question. Find the incorrect statement. Very good. So this is regarding the breathing and exchange of gases. Let's find out the incorrect statement. Yes, students. Chemosensitive area. So நம்மளுக்கு வந்து chemosensitive area அப்படின்றது peripheral chemosensitive areas எங்க இருக்கும்? aortic arcலும் carotid arteryலயும் இருக்கும். So நம்மளுக்கு chemosensitive area வந்து it will be there in the brain. So அப்படி இருக்கு, அதுவும் நம்மளோட மெடுலா ஆப்லாங்கேட்டால தான் இருக்கும். சோ அப்போ நம்மளுக்கு கீமோசென்சிட்டிவ் ஏரியா கேன் ரெகக்னைஸ் சேஞ்சஸ் இன் ரெண்டு விஷயத்தை தான் அது பண்ணும். ஒன்னு கார்பன் டை ஆக்சைடு பிளட்ல அதிகமா இருந்தாலும் இல்லனா H+ அதிகமா இருந்தாலும் தான் அதை டிடெக்ட் பண்ணும் இல்லையா? அடுத்து ஹியூமன் பீயிங்ஸ் ஹேவ் அ சிக்னிபிகன்ட் எபிலிட்டி டு மெயின்டைன் ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் ரெகுலேஷன். நம்மளுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர், நீமோடாக்சிக் சென்டர் ரெண்டுமே நம்மளுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி ரிதமை ரெகுலேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுன்றது கரெக்ட். லாங் எக்ஸ்போஷர் இன் ஸ்டோன் பிரேக்கிங் இண்டஸ்ட்ரீஸ். எஸ், நிறைய டஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகிற இண்டஸ்ட்ரீஸ்ல இட் கேன் அஃபெக்ட் த லங்ஸ் அண்ட் மே லீட் டு ஃபைப்ரோசிஸ். அதுவும் கரெக்ட். நார்மலா கொஞ்சம் டஸ்ட்டுக்கு இப்ப நம்ம வெளில போறோம், ஸ்மோக், திடீர்னு ஒரு பஸ்கார வந்து ஒரு புகையை அடிச்சுட்டு போறான் அப்படின்னா டக்கு நம்ம மூக்கு மூடுறப்ப ஓரளவுக்கு கொஞ்சம் பொல்யூட்டன்ட் உள்ள போனாலும் நம்ம பாடி அதுக்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்ண முடியும். அண்ட் அலர்ஜன் இஸ் கோயிங் அவுட் அண்ட் நம்மளுக்கு அது ஒரு ட்ரிகர் ஆகாது. இதுவே வந்து இஃப் யூ ஆர் எக்ஸ்போசிங் டு த டஸ்ட் எவ்ரி டே, எப்பயுமேனா அது என்ன ஆகும்? நம்ம பாடி அதுக்கு சப்போர்ட் பண்ணாது இல்லையா? சோ இட் வில் காஸ் ஃபைப்ரோசிஸ். நியூரல் சிக்னல் ஃப்ரம் நீமோடாக்சிக் சென்டர் கேன் ரெடியூஸ் த டியூரேஷன் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். நீமோடாக்சிக் சென்டர்ல இருந்து டியூரேஷன் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் என்ன? இப்ப நம்மளுக்கு வேகமா மூச்சு வாங்குறப்ப அதுதான் டியூரேஷன் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் சொல்றோம். அது குறைக்கும்ன்றது கரெக்ட் தான். சோ இது கரெக்ட். சோ அப்போ which is the incorrect option? Option 1. Which is incorrect? Very good Aspina, very good, beautifully answered. Yes, Nega, Ruba, Miraculin, at Faisal. Okay, Faisal, very good. Silent Mafia, very good. Ashraf Ali, Padmaraj, Evelyn, super answer பண்ணிருக்காங்க பசங்க. Okay, next question. So பாருங்க, 5 closely related species of warblers. Okay, 5 closely related species of warblers ஒரே ட்ரீல இருக்க போறாங்க. ஒரே ட்ரீல இருந்து காம்படிஷனை அவாய்ட் பண்ண போறாங்க. How they are going to avoid this competition? Okay வா? So இது என்னது? இது யார் சொல்லிருக்கா? It was said by whom?
மேக் ஆத்தர் சொன்னதுதான் இது. ஓகேவா? மேக் ஆத்தர் சொன்னது என்னது? ஓகே, ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங். அவர் சொன்னது என்னது? ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங். அப்ப அதெல்லாம் நான் நிறைய க்ளூ உங்களுக்கு கொடுத்துட்டேன். இதை வச்சு கூட நீங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. பட்டுன்னு ஆன்சர் போடுங்க போல்ல. What was the answer? Yes, very good, Ruba Flara. ஓகேவா? காம்படிஷன் எப்படி அவாய்ட் பண்ண போறாங்க? ஸோ ரெடியூசிங் த ஃபீடிங் எஃபிஷியன்சிக்கு அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஓகே, காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் இங்க வேலை செல்ல, காம்படிஷனை இங்க ரிலீஸும் பண்ண கிடையாது. அவங்களோட பிஹேவியர் டிஃபரன்ஸ் ஓகேவா? இதுல ஃபோரேஜிங் டைம், எக்ஸாம்பிள் வி கேன் சே ஃபோரேஜிங் டைமை சேஞ்ச் பண்ணிக்கிறது. ஓகேவா? ஒருத்தவங்க வந்து சீடு சாப்பிடுறான், ஒருத்தவங்க வந்து இன்செக்ட்ஸ் சாப்பிடுறான், ஒரு பேர்ட் ஸ்பீஸ் என்ன பண்ணுது? ஃபோலியேஜ் சாப்பிடுது. அந்த மாதிரி பண்றாங்க. ஓகேவா? சோ அப்ப ஆன்சர் என்ன? ஆப்ஷன் நம்பர் 4. எஸ், வெரி குட், வெரி குட். பக்கா பக்கா பக்கா, வெரி குட். ஓகேவா? ரைட்டா? சோ அப்போ காம்படிட்டிவ் ரிலீஸ் சொன்னது யாரு? காம்படிட்டிவ் ரிலீஸ் சொன்னது யாரு? நம்மளோட கார்னல்ஸ். ஓகே, எதை யூஸ் பண்ண? பார்னக்கல்ஸ். ஓகே, சுப்பீரியர் பார்னக்கல்ஸ் பேலனஸ், இன்ஃபீரியர் கெத்தமலஸ். ஓகே, தென் காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் இது சொன்னது யாரு? நம்மளோட காஸ். ஓகேவா? இந்த நேம் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் அடுத்தடுத்து வரும். என்சிஆர்ல அப்படியே பல்கா இருக்கும், கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். இதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகேவா? Ernest Devraj தெரியாம ஒன் டச் பண்ணிட்டாராம். ஓகே, நோ இஷ்யூ, நோ இஷ்யூ. ஹாய் Ernest Devraj. ஹாய் ஹாய் ஹாய். ஹாய், ஹலோ ஹலோ ஹலோ. ஸோ ரீட் த அடுத்த கொஸ்டின். டக்குன்னு இது நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கதா. ரீட் த ஃபாலோயிங் காம்பினேஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பல்மனரி கெப்பாசிட்டிஸ் அண்ட் சூஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். ஸோ பல்மனரி வால்யூம்ஸ் அப்படின்றது நம்மளோட டைடல் வால்யூம், இன்ஸ்பிரேட்டட் ரிசர்வ் வால்யூம், எக்ஸ்பிரேட்டட் ரிசர்வ் வால்யூம், ரெசிடியல் வால்யூம். கெப்பாசிட்டிஸ் அப்படின்றது இந்த வால்யூம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணா நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ டக்குன்னு பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்றது என்னது? டைடல் வால்யூம் பிளஸ் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டின்றது டைடல் வால்யூம் பிளஸ் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ஓகேயா? இதே நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷனல் ரெசிடியல் கெப்பாசிட்டி இருக்கும், வைட்டல் கெப்பாசிட்டி இருக்கும். ஃபங்க்ஷனல் ரெசிடியல் கெப்பாசிட்டி இஸ் ரெசிடியல் வால்யூம் பிளஸ் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் இருக்கும். வைட்டல் கெப்பாசிட்டி இஸ் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் பிளஸ் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் பிளஸ் நம்மளோட டைடல் வால்யூம். இதே வந்து டோட்டல் லங் கெப்பாசிட்டின்றது என்னது அப்படின்னு கேட்டா வைட்டல் கெப்பாசிட்டியோட சேர்த்து நம்ம ஆர்வியும் சேர்த்துட்டா அதுதான் டோட்டல் லங் கெப்பாசிட்டி. சோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? டோட்டல் லங் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஐஆர்வி பிளஸ் சார் எழுத மாட்டேன், டக்குன்னு ஸ்ட்ரக் ஆயிக்குது பெண்ணு. Total lung capacity IRV plus ERV plus RV plus EV அப்படின்னு நம்ம எழுதுறப்ப நம்ம இதை எப்படி எழுதலாம்? IRV plus RV அப்படின்றது ERV plus RVன்றது functional residual capacity. So TV plus IRV அப்படின்றது கிளியர் பண்ணிட்டு எழுது. டோட்டல் லங் கெப்பாசிட்டி அப்படின்றது IRV பிளஸ் பிளஸ் ERV பிளஸ் RV. இது மூணும் சேர்த்தா வைட்டல் கெப்பாசிட்டி பிளஸ் RV அப்படியும் வரும் இல்லையா? சோ அப்போ நம்ம இப்ப எப்படி என்ன பண்ண போறோம்? இது நம்ம வந்து வேற மாதிரி எழுத போறோம். IRV பிளஸ் EV நான் என்னன்னு எழுதலாம்? ரெஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. ERV பிளஸ் RV நான் என்னன்னு எழுதலாம்? ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி. அப்போ TLC இஸ் ஈக்குவல் டு IC பிளஸ் FRC அப்படின்னு நான் எழுதலாம் இல்லையா? எஸ், கரெக்டா? அஷ்ரஃப் அலி சூப்பரா 4 போட்டிருக்காங்க. மிராக்லின் வெரி குட். ஸ்னேகா ஏண்டா கண்ணா 2 வராதுடா. ஆப்ஷன் இஸ் 4. இப்ப புரிஞ்சதா எப்படி பண்ணணும்ன்ற? ஜஸ்ட் இதை ரீஅரேஞ்ச் பண்ணணும். சோ இந்த ஈக்குவேஷன்ஸ் எழுதி ரீஅரேஞ்ச் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேயா? இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டினா என்ன? இங்க I வரணும். ஃபங்க்ஷனல் ரெசிடியல் கெப்பாசிட்டினா இங்க E வரணும். இது ரெண்டுமே ரூல் அவுட். வைட்டல் கெப்பாசிட்டினா என்ன? வைட்டல் கெப்பாசிட்டி அப்படின்னா IRV பிளஸ் ERV பிளஸ் வேற என்ன வரும்? TV பிளஸ் RV. சோ அப்படி நம்ம போட்டாலுமே டோட்டல் லங் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு வைட்டல் கெப்பாசிட்டி பிளஸ் RV. இப்படியே வச்சுட்டு நீ வைட்டல் கெப்பாசிட்டியை மட்டும் நம்ம இந்த பக்கம் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அது என்ன வரும்? நம்மளுக்கு வந்து வைட்டல் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு TLC மைனஸ் RVன்னு வரும். இங்க பிளஸ் கொடுத்துருக்காங்க, அதனால இது மூணுமே தப்பா வந்துடும். சோ 4 தான் கரெக்ட். இப்ப புரிஞ்சுதா? வெரி குட் ஸ்னேகா, வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் சார்.
So next question, okay, நம்மளோட photosynthesis-ஓட dark phase-ல இருந்து question கேக்குறாங்க. So பார்க்கலாம். Okay, பாருங்க. Calvin cycle will be occurs in all photosynthetic plants அப்படின்னு சொல்றாங்க. And statement B, நம்மளோட regeneration of REB is the most crucial step in case of Calvin cycle சொல்றாங்க. Third, bundle cells are characterized by the presence of large number of chloroplasts, thin wall cells, and there is no intercellular spaces அப்படின்னு சொல்றாங்க. And what about the D? In case of maize, for production of 1 sucrose நமக்கு டோட்டலா 60 ATP-யும் 24 NADPH-ம் வேணும்னு சொல்றாங்க. And in case of C4 plants-ல bundle cells, okay, bundle cells C4 acid will be breakdown into, okay, breakdown ஆகி ஒரு CO2 release பண்ணி அது ஒரு 3 carbon compound, that is pyruvic acid மாறுது அப்படின்னு சொல்றாங்க. So கொடுத்திருக்கல எதெல்லாம் கரெக்ட்? பட்டுன ஆன்சர் போடுங்க. ஓகேவா? அப்ப C3 cycle will be occurs in all the photosynthetic plants. இது NCERT-ல நல்லா போல்ட் பண்ணி கொடுத்திருப்பான். எஸ், இது வந்து ட்ரூ தான். ஓகே, ரீஜெனரேஷன் ஸ்டெப் மோஸ்ட் குரூசியல் ரெண்டு வேர்ட் இருக்கும். மோஸ்ட் குரூசியல் சொன்னா நம்மளோட கார்பாக்சிலேஷன், வெரி குரூசியல் சொன்னா ரீஜெனரேஷன். ஓகேவா? சோ அப்போ இது தப்பு. ஓகே, then bundle cells are characterized by, எல்லா ஆன்சர் என்ன போட்டுருக்கீங்க? 1. ஓகே, let's see. ரைட். சோ தென் நெக்ஸ்ட் பாருங்க, bundle cellsல thin walled கிடையாது. ஓகேவா? லார்ஜ் நம்பர் chloroplast இருக்கும். thick walled, there is no intercellular spaces and impermeable to gaseous exchange. சோ இதுவும் தப்பு. And maize பாருங்க. சோ maize it is என்ன plant? It is a C4 plant. ஒரு CO2, சுக்ரோஸ்ல எவ்வளவு கார்பன் இருக்கும்? 12 கார்பன் இருக்கும். ஓகேவா? ஒரு CO2 ஃபிக்ஸ் பண்றதுக்கு 5 வேணும் எனக்கு. அப்ப 12 into 5 60. எஸ், சேம் 24 NADPH. சோ இது கரெக்ட். And next, so C4 plants bundle cells தான் என்ன நடக்க போகுது? C3 cycle நடக்க போகுது. அதாவது C4 acid யாரு? நம்மளோட OAA இல்லனா நம்மளோட malic acid. ஓகே, malic acid. ஏன்னா பிரேக் டவுன் ஆகி ஒரு CO2 விட்டுட்டு ரிமைனிங் 3 மாலிகுல் யாரு? பைருவிக் ஆசிடா மாறும். ஓகேவா? அப்போ எது கரெக்ட்? A கரெக்ட், D கரெக்ட், and E correct. So answer another option number 1. Yes, perfect. Okay, so option number 1. Okay, next question polama. Next question, statement 1. Hormones are non-nutrient chemical. In the hormones or latest definition, classical definition kadayadu. Hormones are non-nutrient chemicals which act as intracellular messenger kadayadu. Oru cellukku indoor cellukku nadula intercellular messengers and are produced in trace amounts. So இந்த இடத்துல இந்த statement தப்பு, மத்ததெல்லாம் correct. Testes in males and ovary in females are the organized endocrine glands. ஆமா, testes and ovaries gonads ன்னு சொல்றோம்ல. yes, they are organized endocrine glands இருக்கு, non endocrine glands இருக்கு. non endocrine glands ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுனால தான் கிளாசிக்கல் டெஃபினிஷன் ஆஃப் ஹார்மோனை தப்புன்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட் டெஃபினிஷன்ல ஹார்மோன்ஸ் ஆர் நான் நியூட்ரியன்ட் கெமிக்கல்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் ட்ரேஸ்ட் அமௌண்ட்ஸ் ஃபார் intercellular, acts as an intercellular messenger. So அப்போ statement 1 is incorrect. Quick. Very good. 4. Very good. Beautifully answered, Silent Mafia, Maulika, Ernest Devaraj, Madhavan, Snega. Option 4. Ernest Devaraj 3 illada kanna. Option 1 thappu illaya. 4 தான் correct. Okay, next question, sir. So next question போறோம். So next question, correct sequence of embryo sac development. ஓகேவா? சோ அப்போ இங்க உங்களுக்கு என்ன தெரியணும்? மெகாஸ்போரோஜெனிசிஸ். ஓகேவா? சோ நம்ம ஓவியூல்குள்ள one of the cell of nucellus என்னவா மாறும்? மெகாஸ்போர் மாசலா மாறும். இந்த மெகாஸ்போர் மாசல் என்ன பண்ணுது? மியாசிஸ் போகுது. மியாசிஸ் போய் 4 மெகாஸ்போர் ப்ரொடியூஸ் ஆகும். பட் அவுட் ஆஃப் 4, 3 will degenerate and 1 is going to act as a function megaspore. இந்த function megaspore என்ன பண்ணும்? 3 mitotic division போகும். all are strictly free nuclear division. at the end எனக்கு 7-celled 8 nucleated embryo sac வந்து ஃபார்ம் ஆகும். and இந்த embryo sac haploid ஆ இருக்கும். அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் போட்டீங்களா? So full answer போடுங்க. what was the answer? first யாரு வருவா? நியூசெல்லஸ். யாரு? நியூசெல்லஸ். and நியூசெல்லஸ்ல இருந்து ஒரு ஆள் தான் என்னவா மாறும்? மெகாஸ்போர் மாசலா மாறும். இந்த மெகாஸ்போர் மாசல் ரிடக்ஷன் டிவிஷன் போய் we will be getting the haploid megaspore. 4 ப்ரொடியூஸ் ஆகும். 4ல 3 degenerate ஆகி 1 will be acting as a function megaspore. அதான் என்னவா மாறப்போகுது? எனக்கு embryo sac மாறப்போகுது. so ultimately answer is option number 3. option number 4. megaspore mother cell. okay, sorry இங்க ploidy வந்து haploid இருக்கு. I haven't saw that. ஓகேவா? ரைட். 2n then meiosis போனால ரெண்டு பேர் என்ன? சோ அப்போ 4. ஓகேவா? சோ பாத்துக்கோங்க, செக்சுவல் ரிப்ரொடக்ஷன்ல ploidy is very important. very good பசங்களா. ஓகே, option 4 தான். ஓகே, so next question. The next question, தைராக்சின் அப்படின்ற ஹார்மோனை பத்தி எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தைராக்சின் produced by the thyroid gland தான்.
நம்மளுக்கு T3 T4 அயோடோதைராக்சின்ஸ் நம்மளுக்கு இருக்கு. அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணும் அவங்க? which are the functions? first PMR, yes, basic metabolic rate regulate பண்ணுவாங்க. support the process, erythropoiesis க்கு help பண்ணுவாங்க, அதுவும் இருக்கு. control the carbohydrate protein metabolism control பண்ணுவாங்க, அதுவும் கரெக்ட். மெயின்டெனன்ஸ் ஆஃப் வாட்டர் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் இதுவும் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன எல்லாம் சொல்லியாச்சு. சைலண்ட் மாஃபியா ஏண்டா கண்ணா 3 ஏண்டா 3 இல்லடாமா 3 இல்ல, எதுமா தப்புன்னு நினைச்ச? ஏன் தப்பு? எஸ், வெரி குட் ஸ்னேகா, வெரி குட் ரூபா. The answer is Asmina. Yes, answer is 4. எல்லாமே கரெக்ட். இந்த எல்லா ஃபங்க்ஷனுமே தைராய்டு ஹார்மோன்ஸ் பண்ணும். ஓகேயா புரிஞ்சுதா? எந்த இடத்துல டவுட் இருக்குடா சைலண்ட் மாஃபியா சொல்லுமா? ஏன் 3 சூஸ் பண்ண? 3 ABC, ஏன் D தப்பு? வாட்டர் எலக்ட்ரோலைட் பேலன்ஸும் தைராக்சின் பண்ணுமே. It will do. Okay? Yes? Very good. Next question போலாம். So next question பாருங்க. So இது ecosystemல வந்திருக்கு. So பாருங்க இதெல்லாம் கரெக்ட்னு பார்த்துடலாம். So first பாருங்க Aல என்ன சொல்றாங்க? Base of the ecological pyramid will be occupied by the primary producers. அவங்க தான் என்ன பண்ணாங்க? Solar energy fix பண்ணி they are going to form the simple inorganic food material அப்படின்னு சொல்றாங்க. Okay, simple inorganic food material and they are going to form the complex organic material. Okay, fine. And second, ecosystemல energy flow பாருங்க, it is exempted from the second law of thermodynamics. Okay, then next thirdல பாருங்க, so amount of energy increase ஆகுமா successive traffic level, அதாவது higher traffic level போக amount of energy is going to increase அப்படின்னு சொல்றாங்க. Then what was the answer? பட்டுன்னு சொல்லலாம் இதுக்கு. No more doubts. பட்டுன்னு ஆன்சரை போடுங்க. அப்போ பேஸ்ல தெரியும் நமக்கு, பேஸ்ல யாருப்பா கண்டிப்பா ப்ரொடியூசர்ஸா இருக்கும். சோ அவங்க தான் போட்டோசிந்தசிஸ் மூலமா ஃபுட்டை ஃபிக்ஸ் பண்ணா. சோ இட் இஸ் அல்டிமேட்லி ட்ரூ. சோ இட் இஸ் எக்ஸம்ப்டட் கிடையாது, இட் இஸ் நாட் எக்ஸம்ப்டட். என்னது? நாட் எக்ஸம்ப்டட். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் லாவையும் ஃபாலோ பண்ணும், செகண்ட் லாவையும் ஃபாலோ பண்ணும். சோ இங்க எக்ஸம்ப்டட் சொல்றாங்க, அதான் ஃபாலோ பண்ணா சொன்னா இட்ஸ் ராங். அண்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி என்ன போகுது? ஹையர் டிராஃபிக் லெவல் போக இட் வில் பி டிக்ரீஸ். சோ இங்க இன்க்ரீஸ் சொல்றாங்க, இது ஃபால்ஸ். சோ இப்போ ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏன் சொன்னீங்க? இட் இஸ் எக்ஸம்ப்டட் கிடையாது, இட் இஸ் நாட் எக்ஸம்ப்டட். சோ இதுக்கு தான் என்சிஆர்டி லைனை கொஞ்சம் கிளியரா பார்க்கணும். ஓகே, கொஞ்சம் பாருங்க. the answer is option number 2. ஓகேவா? 1 வராது. இட் இஸ் எக்ஸம்ப்டட் ஃப்ரம்னு சொல்றாங்க. ஓகேவா? நாட் எக்ஸம்ப்டட். புரிஞ்சுதா? ஓகே. அப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் போறோம். ஓகே. The next question, இதுல how many from the above parts are of forebrain கேக்குறாங்க. forebrain, midbrain, hindbrain. so forebrainல நம்மளுக்கு cerebrum, thalamus, hypothalamus, நம்ம lymphic system வரும். lymphic systemல ரெண்டு இன்க்ளூட் ஆயிருக்கும், amygdala and hippocampus. amygdala என்ன பண்ணும்? emotions and fear கண்ட்ரோல் பண்ணும். hippocampus memory formationக்கு. so அப்போ இது cerebrum, thalamus, ஹைப்போதலாமஸ், இது மூணு தான் நம்மளுக்கு வந்து ஃபோர் பிரெயின்ல வரும். ஓகே, ஹைண்ட் பிரெயின்ல என்னெல்லாம் வரும்? செரிபெல்லம், பான்ஸ், மெடுலா ஆப்லங்கேட்டா. அப்ப இதுக்கு நம்மளுக்கு இந்த ரெண்டையும் ஃபோர் பிரெயினையும் மிட் பிரெயினையும் கனெக்ட் பண்ற அந்த ஒரு கனெக்ஷன் தான், சாரி ஃபோர் பிரெயினையும் ஹைண்ட் பிரெயினையும் கனெக்ட் பண்றது நம்மளுக்கு மிட் பிரெயின்ல வரும். ஆப்ஷன் 3 கொடுத்திருக்காங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் குவிக் ஆன்சர் பண்ணிட்டீங்களா? வெரி குட். Option 3, very good Xylem Mafia, very good Ruba, very good Asmina. Yes, very good. 3, very good. Next question, sir. So next question பாருங்க. So sixth extinction வரதுக்கான ரீசன் என்ன? ஓகேவா? So when compared to previous நமக்கு 5 mass extinction நடந்துருச்சு. இது எல்லாமே நேச்சுரல் நடந்தது. ஓகேவா? அந்த 6th mass extinctionக்கு ரிலேட்டடா எது கரெக்டா இருக்கு? So பாருங்க, human beings இதுல இன்வால்வ் ஆகலன்னு சொல்றாங்க. And when compared to earlier episode, இது 100 to 1000 times slower இருக்குன்னு சொல்றாங்க. And third, human activities are responsible for faster in the 6th extinction and is just like the previous extinction mainly due to the natural phenomena. இது ஆன்சரா இருக்கும். பட்டுன்னு போடுங்க பாப்போம். So இந்த upcoming 6th extinctionக்கு வரதுக்கு யார் காரணம்? Okay, yes, we got 50 likes. Okay, super பசங்களா. Wow. Thank you. Answer என்ன? Option number 3. Yes. Okay. So option number 3 தான். ஓகேவா? So இங்க human beings involve ஆனா not involved சொல்றாங்க. இது slower இல்ல, faster. இதுவுமே ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம். 100 to 1000 times faster இருக்கு. It was due to human activities. So இது ரெண்டுமே கிடையாது. So it is not due to natural phenomena, it is due to the human activities. So அப்ப ஆன்சர் என்ன? Option number
3. Option number 3. Very good. Silent Mafia, Ruba, Flara, Silent Mafia, Asmina, Fatima, Very Miraculous, good, and very good, Sneha. very good. Next question. The primary function of sweat. So sweat வந்து நம்மளுக்கு கொஞ்சம் amount of waste, நம்ம salt, small amount of urea, nitrogenous waste remove பண்றதுக்கு sweat help பண்ணும் தான். But what is the primary function னு கேக்குறாங்க. Primary function of sweat. Removes a small amount of waste into correct தான். Small amount of nitrogenous waste in the form of urea correct தான். Yes, quick answer பண்ணுங்க. I'm waiting for your answer. Very good, Ruba. Very good தான். Very good. To facilitate cooling effect on the body, large amount of carbon dioxide is being removed from through the process of expiration தான். Eliminates certain sterols, hydrocarbons அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து it doesn't go through sweat இல்லையா? Sebum. Through sebum it will go. So appo option very good, very good. Option 2 very good. Silent Mafia very good. Asmina, Madhavan, Srinivasan, everyone very good. Kavya. Ganapati sir ரசிகர்கள் அந்த பொண்ணு பேர் காவ்யா. Kavya. Yes. Nega, Prakasan, Miracle, Jerisha, everyone very good, very good. Next question, sir. Next question. Oh, stage of cell cycle. எதுன்னு கேக்குறீங்க? Yes. இந்த டயக்ராம் பார்த்தது பட்டுன்னு ஆன்சர் போடுங்க. இது எந்த ஸ்டேஜ்னு ஓகே டைரக்ட் NCERT டயக்ராம் தான் ஓகேவா? சோ அத பார்த்துட்டு பட்டுன்னு ஆன்சர் போடுங்க பாப்போம். What was answer? ஓகேவா? இது அனஃபேஸ் 1 அனஃபேஸ் 2 இல்ல டெலோஃபேஸ் 1 இல்ல இத நான் என்ன சொல்லட்டும்? இட் இஸ் a மெட்டாஃபேஸ் 1 இது என்னன்னு நான் சொல்லட்டும்? சொல்லுங்க பாப்போம். ஆன்சர் கமெண்ட்ல போடுங்க. போல் போட்டிருக்காங்க 1 ன்னு Yes, வந்திருக்காங்க. poll ல Silent போட்டிருக்காங்க. Mafia 1, Ruba 1. எஸ் பெர்ஃபெக்ட் பாருங்க இவங்க இது ரெண்டும் ஒரு ஹோமோலாகஸ் பேர் இது ஒரு ஹோமோலாகஸ் பேர் ஓகேவா அப்ப ஹோமோலாகஸ் பேர் செப்பரேட் ஆனா இட் வில் பி ஹேப்பன் டூரிங் த அனஃபேஸ் 1 அனஃபேஸ் 2 ல ஸ்பிளிட்டிங் ஆஃப் சென்ட்ரோமீர் ஓகே இது ரெண்டும் மெயினான டிஃபரன்ஸ் ஓகேவா அனஃபேஸ் 1 ல செப்பரேஷன் ஆஃப் ஹோமோலாகஸ் பேர் அனஃபேஸ் 2 னு வந்தா ஸ்பிளிட்டிங் ஆஃப் சென்ட்ரோமீர் which was similar to the mitosis அதனால தான் meiosis 2 was similar to mitosis very good பசங்களா Very good. So next question. This is regarding human excretory system la irundhu vanda question the juxtaglomerular apparatus பத்தி இந்த NEET 2026 ல question கேட்டிருந்தாங்க juxtaglomerular apparatus is formed between the DCT and afferent arteriole DCT ல இருக்கிறது macula densa cells afferent arteriole ல இருக்கிறது juxtaglomerular cells so இது ரெண்டு மீட் ஆகிற இடத்துல தான் நமக்கு juxtaglomerular apparatus ஃபார்ம் ஆகி அதுல இருந்து நமக்கு renin ப்ரொடியூஸ் ஆகும் so a sensitive region which regulates glomerular filtration rate குறையறப்ப renin ப்ரொடியூஸ் ஆகி renin என்ன பண்ணும் angiotensinogen liverல ப்ரொடியூஸ் ஆகும் அது inactive அது angiotensin 1 மாத்துறது renin angiotensin ஒண்ணுமே inactive தான் 1 2 மாறினா தான் ஆக்டிவ் 1 2 மாத்துறது ACE angiotensin converting enzyme அது ப்ரொடியூஸ் ஆகுறது lungs so 2 என்ன பண்ணும் 2 வந்து ரெண்டு வேலை பண்ணும் ஒன்னு vaso constriction பண்ணும் இன்னொன்னு adrenal glandல போய் aldosterone ரிலீஸ் பண்ணும் so அப்போ என்ன ஆப்ஷன் quickly third is the right option Ernest Devraj Ruba Asmina Madan Srinivasan, Miraculin, Kavya, very good. DCT and afferent arteriole. Beautifully answered. Very good. Next question. So with respect to double fertilization, எது incorrect? கரெக்டா பாருங்க இந்த மாதிரி தான் நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடாது இங்க கரெக்ட் கேட்கல எதெல்லாம் இன்கரெக்ட்னு கேக்குறாங்க so primary endosperm nuclei வந்து further endosperm develop ஆகும் சொல்றாங்க and one male gamete will be fused with the haploid secondary nucleus சொல்றாங்க and C is the event unique to gymnosperm and angiosperm and D is one of the male gamete is going to fuse with the diploid secondary nucleus to produce the primary endosperm nuclei okay இதெல்லாம் incorrect இதெல்லாம் incorrect பட்டன ஆன்சர் போடுங்க போல்ல போட்டாலும் சரி கமெண்ட்ல போட்டாலும் சரி வாட் எவர் இட் இஸ் 3 இல்ல 4 yes correct okay primary endosperm nuclei தான் நிறைய மைட்டோஸ் போய் endosperm டெவலப் ஆகும் சோ ஒரு மேல் கேமெட் வந்து haploid secondary nuclei இல்ல secondary nucleiனா ரெண்டு போலார் நியூக்ளியை ஃபியூஸ் ஆயிச்சு அப்ப அது என்ன ஆயிடுச்சு diploid ஆயிடுச்சு so it's wrong and in the event double fertilization unique to angiosperm gymnosperm கிடையாது ரைட்டா then ஒரு மேல் கேமெட் வந்து யார் கூட ஃபியூஸ் ஆகுது diploid secondary nuclei ஃபியூஸ் ஆகி நமக்கு 3n triploid primary endosperm nuclei கிடைக்குது so it is correct so அப்ப கேட்டிருக்கிறது incorrect அப்ப எது ரெண்டு incorrect B and C are incorrect so I'm going with the option number 4 very good Kavya Silent Mafia and Asmina Fatima very good
The next question is from locomotion and movement. நம்மளோட shortening of sacromier. So shortening of sacromier என்னலாம் நடக்கும்? Muscle contraction அப்போ நம்மளோட muscle fiber ஒன்னும் ஆகாது. Band தான் மாறும். I band குறையும். A band ஒண்ணுமே ஆகாது. A bandல ஒரு சேஞ்சும் இல்ல. I band குறையும். H zone குறைஞ்சு disappear ஆகும். H zone என்ன? A zone where the actin and myosin overlap ஆகாத இடம். அதே மாதிரி the Z line will be contracting and the sacromier lengthும் குறையும். So shortening of sacromier during muscle contraction occurs because ஏன் shortening நடக்குது quick answer பண்ணுங்க length of A band decreases இல்ல A band ஒண்ணுமே ஆகாது அப்படியே தான் இருக்கும் actin filaments contract filaments ஒண்ணுமே ஆகாது actinோ myosino ஒண்ணுமே ஆகாது actin will slide over myosin அவ்வளவுதான் அதுக்கான அர்த்தம் அதோட length குறையுதுன்னு அர்த்தம் கூட band தான் குறையும் so இது ரெண்டும் வருது myosin filament ஒண்ணும் ஆகாது length of I band ஓட length குறையும் H zone disappear ஆகும் Z line will be pulled inside which will reduce the size of sacromier very good option 4 very good Asmina Ernest Devraj Madhavan Srinivasan Silent Mafia option 4 da correct yes okay duration of cell cycle in the east duration of cell cycle for the east okay va namak human cell க்கு எவ்வளோ 24 hours okay va so நமக்கு தெரியும் cell cycle ல நமக்கு ரெண்டு basic phase இருக்கு interphase and M phase ரைட்டா interphase ஓட duration எவ்வளவு இருக்கும் more than 95% இருக்கும் remaining தான் வந்து யாருக்கு போகும் M phase க்கு வந்து போக போகுது so அதனால human cell னு பாக்கும்போது நமக்கு 23 hours in the interphase and 1 hour தான் வந்து எங்க போக போகுது M phase க்கு அதாவது actual cell division is going to take place அப்போ இங்க each cell க்கு எவ்வளவு நேரம் 90 hours what was the answer okay வா இது எவ்வளவு 90 minutes டைரக்டா சொல்றேன் 90 minutes option number 3 அவ்வளவுதான் ஓகேவா இல்ல யோசிக்கிறதுலாம் கிடையாது ஓகேவா 24 hours for human cells ஓகே யாருக்கு human cells க்கு ரைட்டா சோ அவ்வளவுதான் சோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 3 அப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन போறோம் ஈக்குவலுக்கு 20 minutes ல சார் எஸ் ஈக்குவலுக்கு 20 minutes next choose the incorrect statement எதுன்னு கேட்டிருக்காங்க this is a question from biomolecules டக்குன்னு read பண்ணுங்க first option relative abundance of carbon and hydrogen with respect to other elements is higher in yes big four elements carbon hydrogen oxygen nitrogen is more in living tissue compared to earth crust இது correct கேட்டிருக்கிறது incorrect டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம் ஓகே ஆன்சர் வந்துட்டு இருக்கு ஓகே the acid soluble fraction acid soluble னா ஆசிட்ல நல்ல mix ஆகி soluble இருக்கிற fraction contains organic compounds that have molecular weight of 10,000 and above இல்ல acid soluble fraction will have 800 Dalton or less than 1000 Dalton தான் okay so lipids are micromolecules but obtained under macromolecular fraction lipids are yes அதோட weight படி பார்த்தா அது 800 Dalton தாண்டாது ஆனா அது macromolecules வரதுக்கான reason because lipids are amphipathic they have both hydrophobic and hydrophilic part இருக்கிறதுனால it forms vesicle when the tissue is fully burnt the carbon compounds are oxidized ஆயிட்டு carbon dioxide ஆகும் water vapor ஆகும் அது escape ஆயிடும் and removed so இது எல்லாமே கரெக்டா கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு தப்பான ஸ்டேட்மெண்ட் 2 தான் அப்ப ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் beautiful மாதவன் ஸ்னேகா miraculous yes option 2 தான் incorrect statement next question sir. okay next question சூர்யா மாணிக்கி so நீங்க old student I think so அப்படியா ரைட்டா நீங்க xylem படிச்சிருந்தீங்கன்னா I think so right so இதுக்கு என்ன ஆன்சர் பாருங்க I think so ma okay va Earth Summit was the historic convention on the biological diversity okay va the World Summit on the Sustainable Development was held in the 2002 Johannesburg South Africa சொல்றாங்க right then next India la now 440 biosphere reserves 90 national parks and 14 wildlife sanctuaries அப்படி சொல்றாங்க and Western Ghats Sri Lanka Indo-Burma and Himalaya these are the three hotspots ஓகேவா நாளைக்கு போகும்போது ஹாட்ஸ்பாட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் படிக்காம தயவு செஞ்சு போயிடாதீங்க ஓகேவா ரொம்ப முக்கியமானது ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் எஸ் கரெக்ட் ஓகே ஞாபகம் இருக்கு மிடில் உட்காந்துருப்பீங்க ரைட்டா ஓகே எஸ் ஸோ அப்போ இது கரெக்ட் இதுவும் கரெக்ட் ஸோ 448 கிடையாது மாத்தி கொடுத்துருக்காங்க 14 biosphere reserves ஓகேவா 448 wildlife sanctuary ஸோ இது ராங் ஓகே தென் இது கரெக்ட் ஸோ ஆன்சர் என்ன ஆப்ஷன் நம்பர் 3 வெரி குட் ஆப்ஷன் நம்பர் 2 லாம் யார் போட்டிருக்கீங்க கொஞ்சம் செக் பண்ணுங்க
ஆப்ஷன் நம்பர் 2 கரெக்ட் தான். ஆப்ஷன் நம்பர் 3 தான் இன்கரெக்ட். இந்த நம்பர்ஸ் பயோடைஸ்ல முக்கியம். Hi students, hi. So next question. This is also a question from biomolecules. Enzyme action la irukum, which is statement regarding enzyme idu patti incorrect nu ketirukanga. Yes, quickly answer. Enzyme substrate complex is short lived. Yes, enzyme substrate complex is transitioned அப்படினு சொல்லிப்பாங்க. அப்படினா short quick அது மட்டும் இல்லாம temporary ன்னு அர்த்தம். And it is obligatory formation, compulsory form ஆகிற ஒரு formation. The binding site of substrate induces the enzyme. ஆமா, enzyme ஓட shape அப்படியே மாத்தாது, but a slight change. ஏன்னா அந்த substrate கொஞ்சம் இறுக்கி பிடிக்கும் அது ப்ராடக்டா மாறுறதுக்கு. அது கரெக்ட் தான். Only some enzymes have substrate binding site கிடையாது. Almost all functional enzymes க்கு enzyme binding site இருக்கு. Almost all enzymes are proteins. correct. Incorrect statement என்னது? Very good, beautifully answered. 3 ஆமா 3 தான் correct. 3 தான் 3 is the right answer. 3 next question. நெக்ஸ்ட் கொஸ்டின். சோ நம்மளோட இயரோட டயக்ராம் கொடுத்திருக்காங்க. சோ எதெல்லாம் லேபிள் பண்ணிட்டு எது கரெக்ட்னு பாருங்க. ஓகேவா? சோ ஏ வந்து என்னது நானே உங்களுக்காக லேபிள் பண்ணி தரேன். ஏ வந்து என்னது SCR. ஓகேவா? டி வந்து ரைபோசோம். இது NCERT டயக்ராம். NCERTல என்ன கொடுத்திருக்காங்களோ அதான் நம்ம லேபிள் பண்ணோம். ரைபோசோம்ஸ். ஓகேவா? பி வந்து என்னதுன்னா RER. சி வந்து என்னது நியூக்ளியர் போர். அது நியூக்ளியர் போர். ஓகேவா? ரைட். சோ அப்ப இதுல எது கரெக்ட் பட்டு போடுங்க பாப்போம். எது கரெக்ட்? சோ பாருங்க, A வந்து இட் இஸ் எக்ஸ்டென்சிவ் கண்டினியூஸ் ஆஃப் த அவுட்டர் மெம்பரேன் ஆஃப் த நியூக்ளியஸ். A வந்து என்னது? SCR கிடையாது. RER தான் கண்டினியூஸ் வித் த அவுட்டர் மெம்பரேன். சோ இது ராங். ஓகேவா? தென் லிப்பிட் லைக் சிந்தசிஸ் வந்து யாரு லேபிள் பண்ணிக்க? B என்னது? RER வந்து என்ன பண்ணும்? புரோட்டீன்ல சிந்தசிஸ் பண்ணும், லிப்பிட் கிடையாது. சோ இட் இஸ் ராங். அண்ட் C வந்து என்ன லேபிள் பண்ணிக்கும்? நியூக்ளியர் போர்னு சொல்லிருக்கு. எஸ், நியூக்ளியர் போர் 2 வே. ஓகே, போத் த டைரக்ஷன். ஓகேவா? நியூக்ளியோபிளாசம் டு சைட்டோபிளாசம் அண்ட் சைட்டோபிளாசம் டு நியூக்ளியோபிளாசம் ரெண்டு சைடுமே என்ன பண்ணும்? மெட்டீரியல்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணும், போத் டைரக்ஷன். எஸ், இட் இஸ் கரெக்ட். அண்ட் லேபிள் டி இஸ் அ கிளைகோலிபிட். நோ, ராங். சோ ஆப்ஷன் நம்பர் 3. எல்லாம் 3 தான் போட்டிருக்கீங்களா? எஸ் சார், எஸ் சார். ரூபா மட்டும் 1 ஓகே, கொஞ்சம் பாத்துக்கோங்க. நோ, SCR கிடையாது. RER தான் அவுட்டர் மெம்பரேன் எக்ஸ்டென்ஷன். நம்ம நியூக்ளியஸ் குள்ளி சொல்லிருப்பாங்க. அண்ட் RER நம்ம எண்டோபிளாஸ்மிக் படிக்கும் போது இந்த பாயிண்ட் மென்ஷன் ஆயிருக்கும். செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் தான் குயிக்கா ஆன்சர் பண்ணிடலாம். டக்குன்னு போடுங்க. பாஸ்போலிபிட் எது? லெசித்தின் இஸ் a phospholipid. நம்மளோட செல் மெம்பரேன்ல இருக்கிற phospholipid தான் லெசித்தின். எது? ஆல்கலாய்டு. which is an alkaloid? Yes, cocaine is an alkaloid. Heteropolymer எது? Inulin is a homopolymer of fructose. Inulin வேற, insulin வேற. Inulin is a homopolymer of fructose. அப்போ இது D வந்துச்சுன்னா இது C வரும். Yes, which answer? Yes, very good students, very good. Wonderful. Please go a little bit slow. Slower than போயிட்டு இருக்கோம். Asmina. Yes. Okay, இது wonderful. Yes, Silent Mafia 3 option. Correct. Next question பாருங்க. How many meiosis ஒவ்வொன்லயும் meiosis தான் கேக்குறாங்க. So 4 ஃபீமேல் கேமெட் ஃபார்மாக்கு எவ்வளவு meiosis தேவை? 4 போலன் டெட்ராய்டு ஃபார்மாக்கு எவ்வளவு meiosis தேவை? and next என்னென்ன இருக்கு? 4 மேல் கேமெட்டோஃபைட். யாரு மேல் கேமெட்டோஃபைட்? யாரை மேல் கேமெட்டோஃபைட்னு சொல்றோம்? நம்மளோட போலன் கிரைன் தான் மேல் கேமெட்டோஃபைட், எம்ப்ரியோசாக் ஃபீமேல் கேமெட்டோஃபைட், ஓவியல் வந்து மெகாஸ்போராஞ்சியம். ஓகேவா? ரைட், இதுக்கு ஆன்சரை போடுங்க பார்ப்போம். நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் டைம் கொடுக்க, நாட் மோர் டைம். பட்டு இதுக்கெல்லாம் ஆன்சர் போடணும். ஆன்சர் போடுங்க பார்ப்போம். வாட் வாஸ் ஆன்சர்? தேங்க்யூ அஸ்மினா ஃபாத்திமா. சூப்பர். இதான் ஆன்சர். எஸ், பர்ஃபெக்ட். ஓகேவா? 4 ஃபீமேல் கேமெட் ஃபார்ம் ஆகிறதுக்கு, ஓகேவா? அதாவது 4 ஃபீமேல் கேமெட்னா 4 எக் ஃபார்ம் ஆனா எனக்கு ஒரு எம்பிரியோ சாக்ல ஒரு எக். அப்ப 4 எம்பிரியோ சாக் ஃபார்ம் ஆனா எனக்கு 4 மியாசிஸ் தேவை. அப்ப 4. அண்ட் ஒவ்வொரு மைக்ரோஸ்போரோஜென்சிஸ்லயும் எனக்கு என்ன நடக்கும்? மைக்ரோஸ்போரோஜென்சிஸ்லயும் ஒரு என்ன கிடைக்கும்? போலன் டெட்ராய்டு கிடைக்கும். அப்ப 4 போலன் டெட்ராய்டு வேணும்னா எனக்கு என்ன வேணும்? 4 மியாசிஸ் வேணும். ஓகேவா? அண்ட் 4 மேல் கேமெட்டோஃபைட். ஓகேவா? 4 போலன் கிரைன்ஸ் ஃபார்மா இருக்கு.
ஒரே ஒரு மியாசிஸ் நடந்தா போதும் இல்லையா, ஒரு மியாசிஸ் அதாவது ஒரு மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் நடந்தா போதும் எனக்கு 4 போலங்கிரைன்ஸ் கிடைக்கும். அந்த போலங்கிரைன்ஸ் என்ன சொல்றோம், மேல் கேமெட்டோஃபைட். அப்போ 1. சோ அப்ப ஆன்சர் என்ன, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரிவர்ஸ்ல போடுறீங்க. the answer is 441. என்னது 441. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போறோம். The next question incorrect regarding periplanet Americana cockroach patti. Thorax region of cockroach bears 3 pairs of walking legs, okay, and first pair dash and second pair dash. First pair of wings prothorax kadayadu. First pair of wings enadhu? Quick answer பண்ணுங்க. First pair of wings enadhu? Fat bodies of cockroach help in excretion. Mark the incorrect statement கேக்குறாங்க. 12 pairs alveolar muscles present in cockroach helps in circulation. The hind gut broader than mid gut and is differentiated into ileum, colon and rectum. Yes. So Ruba, okay, 1 கொடுத்திருக்கீங்க. Very good. Ernest Devraj 3 check பண்ணுடா கண்ணா. Incorrect statement கேட்டிருக்காங்க. Silent Mafia, okay. Kavya, okay. So the right answer is thorax region of cockroach bears 3 pairs of legs. இது வந்து mesothorax. So இதுதான் incorrect. மத்தது எல்லாமே correct. So incorrect option is option 1. So wings இருக்கிறது mesothoraxலயும் metathoraxலயும். mesothoraxலயும் metathorax. Very good, Silent Mafia. Next question. ஓகே எங்கேயும் போல இங்கதான் இருக்கேன். ஓகேவா? சோ பாருங்க, மேட்ச் பண்ணுங்க. லிஸ்ட் 1 and லிஸ்ட் 2. ஓகேவா? போனீங்க, ஏன் இங்கதான் இருக்காங்க? ஏன் சார் எங்க போயிட்டாரு? இல்ல என்னாச்சு? எங்கேயும் போல, இங்கதானே இருக்கிறாரு. ஏமா நீ வேற? காவ்யா, ஆர்கிடும் மேங்கோவும் ஓகேவா, இது என்ன டைப் ஆஃப் இன்டராக்ஷன்? ஓகே, தென் விசிட்டிங் ஃபிளமிங்கோஸும் ரெசிடென்ட் ஃபிஷஸ்க்கும் என்ன டைப் ஆஃப் இன்டராக்ஷன்? அவங்க 2 பேரும் எதுக்கு காம்படிட் பண்ணுவாங்க? அங்க அமெரிக்கன் லேக், சவுத் அமெரிக்கன் லேக்ல இருக்க ஜூ பிளாங்க்டன்ஸுக்காக என்ன பண்ணுவாங்க? they will compete. Okay, right? So நானே சொல்லிட்டேன், சாரி. ஓகே, தென் மெரைன் ஃபிஷஸ்க்கும் கார்பாட்ஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? தென் லாஸ்டா என்ன இருக்கு? ஃபங்கஸ், அதாவது ஃபங்கஸ்க்கும் ஆல்கே அதாவது சைனோபாக்டீரியா சேர்ந்து லைக்கன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. இதுக்கு என்ன போட்டுடலாமா? சோ இருங்க, நம்மளே மேட்ச் பண்ணிடுவோம். சோ ஆர்கிட் என்னது? கமென்சலிசம். சோ அப்போ 3. ஓகே, ஃபிளமிங்கோக்கும் ரெசிடென்ட் ஃபிஷஸ்க்கும் நடக்கிறது காம்படிஷன், பிகாஸ் ஜூஸ் பிளாங்க்டனுக்காக அவங்க காம்படிட் பண்றாங்க. சோ அப்போ இது என்னது? 4. ஓகேவா? 3, 4. தென் மெரைன் கார்பாட்ஸ். ஓகே, மெரைன் ஃபிஷ்க்கு மேல எக்டோ பாராசைட்டா அவங்க இருக்க போறாங்க. அப்போ இது கண்டிப்பா என்னது? பாராசைட்டிசமா? சோ அப்போ 1. ஓகே, தென் லாஸ்டா லைக்கன்ஸ் என்னது? லைக்கன்ஸ் என்னது? மியூச்சுவலிசம் இல்லையா? சோ அப்போ 2. ஓகேவா? சோ ஆன்சர் என்ன? 3, 4, 1, 2. 3, 4, 1, 2 எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்ததா? எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்ததா? ஓகே, கிராஸ் ஆகி போனதை பார்த்துட்டீங்க. ஓகே, நான் இங்கே இல்லை, இங்கே தான் சுத்தி. ஓகே, சோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? Next question. Frog pathinadu. Read the. Okay. Hi Grace. Hi. Oh, Grace vandirukangala. And my actual name is Grace. Student of 12th. Oh, hi Grace. I'm chemistry class time. Chemistry class mudinjiruche Sneha. Chemistry class mudinjiruche. So read the given statements carefully. Frogs have well organized male and female reproductive system. Yes, correct. Male reproductive system consists of a pair of ovoid testes. Adum correct. Yes, quick answer பண்ணுங்க. How many of the read the given statements and how many of the given statements are true ன்னு கேக்குறாங்க. How many are true? Female reproductive system consists of pair of ovaries. Correct. Fertilization in frog is internal கிடையாது. Fertilization is external. அது நம்மளுக்கு தெரியும். And takes place in fallopian tube happens in water. அதுவும் நம்மளுக்கு தெரியும். இல்லையா? Nice to meet you. Thank you, Devraj. Thank you. Yes. Hey, Devraj இல்ல, அது நம்ம Grace இல்லையா? Okay, Grace. Hi, Grace. Okay. Yes, Silamba Manikam. Hi. இப்ப சொல்ல, frogs are hermaphrodita. No, they are unisexual. They are நம்மளுக்கு வந்து frog and female தனித்தனி செக்ஸ் தான் இருக்கு. hermaphrodite கிடையாது. இது தப்பு. How many of the given statements are true அப்போ? Yes, very good Sneha, very good Asmina, very good Grace. Option 1. Next question, and this is the last question of our session. செஷனோட எண்டுக்கே நம்ம வந்துட்டோம் பசங்களா. ஓகேவா? ரைட். சோ அது மட்டும் இல்லாம நாளைக்கு 5:30க்கு நம்ம
ஆன்சர் கீயே லைவ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ அதெல்லாம் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. சோ அந்த இதெல்லாம் வேணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆ சேனல். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோவை லைக்கும் பண்ணுங்க. ஓகேவா? எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? ஓகே மேம் சஞ்சீவ் ஏதோ கமெண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன? ஆன்சர் வந்துருச்சா? சஞ்சீவ். ஓகே எல்லாரும் ஆன்சர் போட்டீங்களா? 3யா? 1 சொல்றீங்க, 3 சொல்றீங்க. ஓகே நம்ம பாத்துடலாம். ஓகேவா? சோ இத கெரோசின் கூட எல்லாம் மிக்ஸ் பண்ண மாட்டோம், வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி போடுவோம். சோ இட் இஸ் ராங். ஓகேவா? பிடி வந்து என்ன பண்ணோம், நம்மளோட இத பட்டர்ஃபிளையோட கேட்டர்பில்லர்ஸ் அது கண்ட்ரோல் பண்ணும். எஸ் இட் இஸ் கரெக்ட். அண்ட் இது வந்து லாவோட பிளட் ஸ்ட்ரீம்ல டைரக்ட் எல்லாம் போகாது. ஓகேவா? இது வந்து என்னவா இருக்கும், ப்ரோடாக்சினா இருக்கும். அண்ட் அதோட அலிமெண்டரி கேனல்ல போகும்போது இது என்ன, இது வந்து ஆக்டிவேட் ஆகும். அந்த மிட் கட்ஸ்ல இதெல்லாம் என்ன பண்ணிட்டோம், அந்த ஹோல் டைஜஸ்டிவ் அல்கலைன் பிஹெச்ல இது ஆக்டிவ் ஆகி தென் ஃபுல்லா கொலாப்ஸ் பண்ணிடும். ஸோ லார்வா வில் பி டையிங். ஓகேவா? டைரக்டா ரிலீஸ் கிடையாது. அண்ட் பிடியை நம்ம பிளான்ட் கூட ஜெனடிக் இன்ஜின் மூலமா இன்ட்ரடியூஸ் பண்ணோம் இல்லையா, பிடி காட்டன் எல்லாம் வருது. ஸோ ரைட்டு. ஸோ அப்போ என்ன அது நம்ம கேட்டிருக்கிறது இன்கரெக்ட். அப்ப இன்கரெக்ட்னா யார் யாரு, 1ம் 3யும் தான் இன்கரெக்ட். ஓகே 1ம் 3 இன்கரெக்ட்னா என்ன ஆன்சர் போடணும் நான்? ஆப்ஷன் நம்பர் 3. எஸ் வெரி குட் வெரி குட், சூப்பர் பசங்களா. ஓகே நம்மளோட அனுமானம் வர சொல்லிடலாமா? ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்போ Yes, students, with this we have come to the end of the marathon. So, ipo we have very important things to share with you all. So, please students, unga friends yu ipo join panna solunga. We have certain important things unga nalukku exam ku romba useful ah irukra mari sila things ella namba solla porom. So, NTA vandu NEET 2026 appo cancel பண்ணிட்டாங்க. ஒரு செட் ஆஃப் அட்மிட் கார்டு, ஒரு அட்மிட் கார்டு அப்ப இருந்திருக்கும் இல்லையா, அந்த அட்மிட் கார்டு இப்ப வேலிட் கிடையாது. சோ பழைய அட்மிட் கார்டை எடுக்க கூடாது. என்டிஐல இருந்து நம்மளுக்கு ஒரு 2-3 மெசேஜஸ் வந்திருக்கும், இந்த மாதிரி அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அவங்க வந்து ஒரு ரிமைண்டரா உங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா என்டிஏ வந்து வாட்ஸ்அப் பிராட்காஸ்ட் மூலயமா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த மெசேஜ் மூலியமாவும் நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜ் மூலியமாவும் வந்திருக்கும். அதுல வந்து உங்க சென்டரை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுவும் உங்க புது அட்மிட் கார்டு ரீநீட்காக நீங்க டவுன்லோட் பண்ண அட்மிட் கார்டுல 2 லொகேஷனும் வென்யூவும் சேமா இருந்தா பயப்பட வேண்டாம். ஓகே. சோ கேம்பஸ்க்கு உங்களோட எக்ஸாம் சென்டருக்கு போறதுக்கு முன்னாடி போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோவும் அது மட்டும் இல்லாம பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் ஒட்டி தம்ப் இம்ப்ரெஷன் வச்சு அட்மிட் கார்டை எடுத்துட்டு போங்க. அங்க போயிட்டு 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை நீங்க கையில எடுத்துட்டு போகணும் சென்டருக்கு. இந்த வாட்டி செக்கிங் கொஞ்சம் ரொம்பவே அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த செக்கிங்ல பயோமெட்ரிக், அதாவது ஆதார் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் இஸ் மேண்டேட்டரி அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு சில பேருக்கு இன்கேஸ் ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாருக்காவது பயோமெட்ரிக் அந்த டைப்ல வேலை செய்யல அப்படின்னா, இல்லனா உங்களுக்கு ஆதாரோட லிங்க் ஆகாம சில பிரச்சனை இருந்துச்சுனாலோ, இல்ல ஏதாவது வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்ல தம்ப் இம்ப்ரெஷன் ரிலேட்டடா பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் நடக்கலன்னா பேனிக் ஆக வேண்டாம். அந்த ஆபீசர்ஸே ஒரு ஆல்டர்னேட் வச்சிருக்காங்க. ஒரு லெட்டர்ல உங்க சைன் வாங்கிட்டு மேனுவல் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஐடி ப்ரூஃப் பண்ணிட்டு உங்களை எக்ஸாம் எழுத விட்டுருவாங்க. ஓகேயா? சோ நார்மலா சிம்பிளா லைட் கலர் அட்டையர் போட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. பென் அவங்க கொடுத்துருவாங்க. டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போலாம். சுகர் பேஷண்ட்ஸ், இந்த டயபெட்டிக்கா இருக்கிறவங்க டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டிலோட சேர்த்து ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு போலான்னு கூட சொல்லியிருக்காங்க. சோ அதெல்லாமே என்ஜிஏ சொல்லியிருக்காங்க. அவங்க பிளஸ் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க இந்த வாட்டி எக்ஸாம் ரொம்ப ஜென்யூனா நடக்கும்னு. சோ அவங்க பக்கம் அவங்களோட வேலையை அவங்க பார்க்கட்டும். நீங்க எதைய பத்தி வருத்தப்படாம யோசிக்காம பயந்துகிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போகாதீங்க, பயப்படாதீங்க. யூ ஹேவ் ப்ரிப்பேர்ட் வெல். நீட்டே எழுதிட்ட, நீட்ல எழுதுனதை ஜஸ்ட் கொஞ்சம் ரீவாம் பண்ணி ரீநீட்டுக்கு நீ ரெடி ஆயாச்சு. What you have to do is பயாலஜி பேப்பர், பயாலஜில மார்க் எடுக்கிறது மேண்டேட்டரி, எடுத்தே ஆகணும். 360க்கு நீ ஏம் பண்ணியே ஆகணும். 90 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணியே ஆகணும். சோ அதுக்காக நீ இருந்துட்டு பயாலஜி பேப்பர் இன்கேஸ் லென்த்தியா வந்தா அதுக்கு நான் 1 hour 30 minutes கொடுத்தேன், 1 hour 15 minutes கொடுத்தேன், டைம் போனதே தெரியுதுன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ப்ளீஸ் சொல்லாதீங்க. அந்த முட்டாள்தனத்தை பண்ணாதீங்க. நான் உங்களை 45 minutesல முடிக்க கூட சொல்லல. 1 hour கொடுங்க போதும். இன்கேஸ் த பேப்பர் இஸ் லென்த்தி, இன்கேஸ் த பேப்பர் இஸ் லென்த்தி, இன்கேஸ் த பேப்பர் இஸ் நாட் லென்த்தி,
45 minutes குள்ள முடிக்க பாருங்க. இல்ல if you are focusing more on biology compared to physics chemistry அப்படினா biology slow and steady நீ பண்ணலாம், தப்பே இல்ல. 1 hour you can give. ஓகே, அதுக்கு மேல ஒரு செகண்ட் கூட கொடுக்க கூடாது பயாலஜிக்கு. ஏன்னா 1 hour for physics 1 hour for chemistry கொடுக்கணும். அப்பதான் அந்த 45 கொஸ்டினையும் நீங்க ரீட் பண்ண முடியும். 45 questions in physics, 45 questions in chemistry. So அந்த 45 questions ரீட் பண்ணி நீங்க வந்து எல்லா கொஸ்டினும் எதெல்லாம் அட்டென்ட் பண்ண முடியும், இதை அட்டென்ட் பண்ணாத அப்படின்றது உன்னோட சாய்ஸ். பட் ஆனா உனக்கு தெரியணும்ல, எல்லா கொஸ்டினையும் ரீட் பண்ணிட்டு ஓகே எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அட்டென்ட் பண்ணிருக்கேன்ற ஒரு கான்பிடன்ஸ் வேணும்ல, அதுக்கு முதல்ல கொஸ்டினை ரீட் பண்ணணும். So give equal importance to the subject, be genuine to the question paper. Whatever may be the standard of question paper, we need not worry, but be genuine to the question paper. ஓகே, நீ நல்லா ப்ரிப்பேர் ஆயிருக்க, அத முதல்ல நம்பு. You have struggled and prepared சூப்பரா, எல்லாம் ரிவைஸ் பண்ணியாச்சு. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு நாளைக்கு எக்ஸாம் போய் சூப்பரா கிளியர் பண்ண போறீங்கன்ற ஒரு கான்பிடன்ஸோட ப்ளீஸ் நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போய் உங்க கண்ணு முன்னாடி கொடுத்த அந்த கொஸ்டின் பேப்பருக்கு ஜென்யூனா ட்ரூவா ஆன்சர் பண்ணிட்டு வாங்க. அதுக்கு அடுத்து வாட் இஸ் தேர் அப்படின்றத அப்புறம் நம்ம பாத்துக்கலாம். Do justice to the question paper and to the subject for which you are answering. Biology பண்ணிட்டு இருக்கிறப்ப physics chemistry நினைச்சு வருத்தப்படாத. Physics chemistry பண்ணிட்டு இருக்கிறப்ப ஐயோ biology இந்த questions எல்லாம் பாக்கி இருக்கே நினைச்சு டென்ஷன் ஆகாத. Do justice to the question paper and to the subject. என்ன ரிசல்ட் வருது, அந்த ரிசல்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன கட் ஆஃப் வருது அப்படின்றதெல்லாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். பேப்பர் கஷ்டம்னா எல்லாருக்கும் கஷ்டம் தான், உனக்கு மட்டும் இல்ல. ஆனா அந்த பேப்பர்ல உனக்கு தெரிஞ்சதை பெஸ்டா பண்ணிட்டு வரணும். புரிஞ்சுதா பசங்களா? புரிஞ்சுதா? ப்ளீஸ் கான்பிடென்டா போய் எழுங்க, பயப்படாதீங்க. யூ வில் ராக் தி பேப்பர் டுமாரோ, யூ வில் சக்சீட். நாளைக்கு லைவ்ல 5:30 ஆன்சர் கீ டிஸ்கஷனுக்கு நாங்க எல்லாருமே வருவோம். 5:30 ஷார்ப் இருப்போம். ஸோ நீங்க ப்ரெடிக்டட் ஸ்கோரை பார்த்துட்டு கண்டிப்பா லைவ்ல எங்க கூட நீங்க வந்து உங்க கூட லைவ்ல நாங்க இருக்கிறப்ப நீங்க தயவு செஞ்சு எங்க கிட்ட உங்களோட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. we will be there with you. ஓகேயா? எஸ், ஓகே. வெரி குட் பிரியா, தர்ஷினி, வெரி குட் மாதவன், வெரி குட் ஸ்னேகா, வெரி குட் சைலண்ட் மாஃபியா, வெரி குட் காவ்யா. எஸ், இதெல்லாம் எடுத்து ரிவைஸ் பண்ணா போதும். ரிவைஸ் பண்ணுங்க, எரர் ஃபைல் போடுங்க, எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணீங்க பாருங்க, அது போதும். ஓகே. So கணபதி சார், அனு மேம் இங்க இருக்காங்க. they'll also share beautiful thoughts with you. மனசார உங்களுக்காக நான் கண்டிப்பா ப்ரே பண்ணிப்பேன். உங்களுக்காக நல்லதை மட்டும் I'll always wish best for you. all the very best. கான்ஃபிடென்ட்டா சூப்பரா எக்ஸாம் பண்ணிட்டு வாங்க ஸ்டூடெண்ட்ஸ். டாடா. So hello students, நாளைக்கு Re-NEET 2026. ஸோ அவ்வளோ நம்ம மேரத்தான் எல்லாம் போயிருக்கு. நீங்க எல்லாருமே எங்க கூட ஜாயின் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கரெக்டா ஆன்சர் எல்லாம் போட்டு யூ வித் அஸ் ஃபார் த பாஸ்ட் 1 வீக், அதுக்கு மேலே ஆச்சு. ஸோ அவ்வளோ நீங்க பிராக்டிஸ் பண்ணிருக்க, கண்டிப்பா அதோட எஃபெக்ட் நாளைக்கு எக்ஸாம் ஹால்ல உங்களுக்கு பார்க்க முடியும். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ எக்ஸாம் ஹால்ல 3 hours உங்களுக்கு கரெக்டா கிடைக்கும் இல்லையா? எக்ஸாம் கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்றதுக்கு அதெல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அது ஒண்ணு நீங்க பாத்துக்கோங்க. கரெக்டான டைம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கொடுத்து இருக்கணும். ஏதாவது ஒண்ணு டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டா இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு கொஸ்டின் மிஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது. ஓகேங்களா? சோ அது ஒண்ணு. இன்னொன்னு, கான்பிடென்டா இருக்கணும். பிகாஸ் ஒரு கொஸ்டின் பார்த்து நீங்க கவலைப்பட்டனா என்ன ஆகும், மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கும். அப்ப அதோட எஃபெக்ட் பிரெயின்லும் வரும். கரெக்டா யோசிக்காத அவர் நிலைமைக்கெல்லாம் போயிடும். அதுக்கெல்லாம் போக வேணாம். சோ எது இருந்தாலும் முதல்ல அதுக்காக என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஈஸி கொஸ்டின்ஸ் மட்டும் சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். அதனால என்ன, ஈஸி கொஸ்டின்ஸ் மிஸ் ஆக மாட்டேன், அதோட மார்க்ஸ் எல்லாம் கரெக்டா வந்துடும். இன்னொன்னு, ஈஸி கொஸ்டின்ஸ் போட்டு போகும்போது வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், உங்களோட மைண்டும் அதே மாதிரி பிரெயினும் அவர் இனர்ஷியான்னு சொல்ற ஒரு ஸ்டேஜ் தாண்டி கரெக்டா ஸ்பீடா யோசிக்கிற ஒரு லெவலுக்கு பிரெயினும் கொண்டு வந்துடும். இது மட்டும் இல்லாம கான்பிடன்ஸ் லெவலையும் பூஸ்ட் பண்றதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ ஈஸி கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் மாடரேட் கொஸ்டின்ஸ், கடைசியில டஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தா போதும். ஓகேங்களா? ரைட். சோ இது ஒன்னு யூ ஹேவ் டு கீப் இன் யோர் மைண்ட். அதுக்கப்புறம் நாளைக்கு
காலையில ஃபுட் டோன்ட் மிஸ் இட். பிரேக்ஃபாஸ்ட் ஆனாலும் சரி, லஞ்ச் ஆனாலும் சரி, டோன்ட் மிஸ் இட். கண்டிப்பா ஃபுட் சாப்பிட்டு தான் போகணும். ஏன்னா பிரெயின் 3 மணி நேரம் ஓகே உட்கார்ந்து ஒர்க் பண்ண வேண்டியதா, அதுக்கு குளுக்கோஸ் தேவை. கண்டிப்பா ஃபுட் சாப்பிட்டு தான் ஆகணும். லைட்டான ஃபுட் சாப்பிட்டு போங்க. சோ தட் இன்டெஸ்டைன் எல்லாமே அவரு டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு ரொம்ப வேலை கொடுக்க வேணாம். அது எல்லாமே நம்ம பிரெயின்ல தான் கொடுக்க போறோம். ஓகேங்களா? அது ஒண்ணு. நெக்ஸ்ட், இன்னைக்கு நைட்டு சீக்கிரம் படுத்து தூங்கணும். ரொம்ப நீங்க நார்மலி 2 o'clock 3 o'clock வரை படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தா அந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு பண்ண வேண்டாம். சீக்கிரம் சாப்பிட்டு படுத்து தூங்கணும். சாலிடா ஒரு 8 hours தூக்கம் கிடைக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நாளை காலையிலும் ரொம்ப அதிகமா ரிவிஷன் எதுவும் பண்ணக்கூடாது. பிகாஸ் பிரெயின் அப்படியே ஃப்ரீயா இருக்கணும். அப்பதான் நம்ம 3 மணி நேரம் ரீட் பண்றது எல்லாமே கரெக்டா பிரெயின் வில் பி ஏபிள் டு ப்ராசஸ். அதுக்கு முன்னாடியே நீங்க படிச்சு பிரெயினுக்கு அவரு அதனை டார்ச்சர் பண்ணி இருந்தா நாளைக்கு 3 மணி நேரம் அது ஒர்க் ஆகாது. அதனால நாளைக்கு காலையில பெருசா எதுவும் படிக்க வேணாம். யூ பி ரிலாக்ஸ்ட். ஓகே, உங்களோட ஹாபி என்னோ அதெல்லாம் பர்சீவ் பண்ணுங்க. ஓகே, சோ மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். அவருக்கு கவலை டென்ஷன் அதெல்லாம் இருக்க வேணாம். ஓகேங்களா? சோ திஸ் இஸ் ஆல் வாட் ஐ ஹவ் காட் டு சே. சோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ். நீங்க வந்து நாளைக்கு கண்டிப்பா ராக் பண்ண போற. ஓகே, நம்பிக்கை இருக்கணும் உங்களுக்கு. ஓகேங்களா? சோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஒன்ஸ் அகைன். Thank you. சூப்பர் அனிமம், தட் வாஸ் a great inspiration. சூப்பர். சோ இங்க ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேரு வந்து எக்ஸாம் ஹாலுக்கு நீங்க ஜஸ்ட் ரொம்ப சீக்கிரமும் போயிடாதீங்க. சோ அதனால 1:30க்குனா நம்மளுக்கு வந்து ஒரு half an hour 1:30க்கு எக்ஸாம் ஹாலுக்குள்ள உட்காரணும். தட் would be better. ஒரு half an hour நீங்க ரிலாக்ஸ் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள நம்மளுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப பேனிக். நம்மளோட ஹுமைரா தஸ்லீம், ஆன்சைட்டியை கண்ட்ரோல் பண்றது நம்ம கையில தான்டா இருக்கு. when you are getting more anxious, read பேப்பர் ரொம்ப ஈஸியா வந்தாலும் ஆன்ஷியஸ் ஆகக்கூடாது, பேப்பர் ரொம்ப டஃபா வந்தாலும் ஆன்ஷியஸ் ஆகக்கூடாது. பீயிங் ஹாப்பி ஆன்ஷியஸ், பீயிங் சேட் ஆன்ஷியஸ், பீயிங் சூப்பர் பேத்தட்டிக் ஆன்ஷியஸ் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஏன் ஆன்ஷியஸ் ஆகணும்? ஆன்சைட்டியை கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படி அப்படின்னா this 3 hours, இந்த 3 ஹவருக்கு தான் நான் இவ்ளோ நாளா ப்ரிப்பேர் ஆயிருக்கேன். this 3 hours is going to be very important in our life. இந்த இடத்துல நான் ஆன்சைட்டினாலையும் ஓவர் கான்பிடன்ஸ்னாலையும் இல்ல ஓவர் இன்செக்யூரிட்டினாலையும் இல்ல ரொம்ப பயமா இருக்கு பயத்தினாலையும் இந்த 3 மணி நேரத்தை நான் தொலைக்க மாட்டேன். இந்த 3 மணி நேரம் அப்படின்றது என் லைஃப்ல ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இந்த 3 மணி நேரம் இப்ப போனா திருப்பி வராது. பிகாஸ் டைம் இஸ் த ஒன் திங் விச் இஸ் irreversible. அதனால இந்த 3 மணி நேரத்துல ஆன்ஷியஸ், அந்த மாதிரி ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், அந்த மாதிரி ஃபேன்சி வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வேண்டாம், தேவையில்லை. பி காம், கம்போஸ்ட், ரிலாக்ஸ்டா உள்ள போய் உட்காந்து எது தெரியுதோ கரெக்டா பண்ணிட்டு வந்தா போதும். உங்களோட பயமே உங்களோட மூளைய வேலை செய்ய விடாம தடுக்கும். பயப்படாது, கான்பிடண்டா போங்க. புரிஞ்சுதா? எஸ் கீர்த்தனா, தேங்க்யூ சோ மச். எல்லாருக்கும் உங்க சார்பில் நான் தேங்க்யூ சொல்லிடுறேன். எல்லாரும் இந்த மெசேஜை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ பேக் அதான் நான் சொன்ன மாதிரி பழனியப்பன் 1:30க்கு போங்க போதும். யா, வெரி குட். ஸோ இப்போ உங்க கணபதி சார் வந்து பேசுவாரு. உங்க கணபதி சார். ஹாய். ஓகே பசங்களா, எல்லாருக்குமே நம்ம படிச்சதெல்லாம் மறந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே, எல்லாருக்குமே அதே ஃபீல் தான் இருக்கும் ஷியோரா. ஓகேவா? பிகாஸ் நீங்க படிச்சதெல்லாம் எங்கேயும் போல, எல்லாம் இங்கதான் இருக்கு. சோ எதையுமே ரொம்ப போட்டு யோசிக்க வேண்டாம். நீங்க அங்க போய் எக்ஸாம் ஹால்ல கொஸ்டின் பேப்பர் பார்த்தா தானா டக்குன்னு ஆன்சர் வந்துட்டே இருக்கும். ஓகேவா? சோ அதனால நான் படிச்சதெல்லாம் மறந்துருக்கு, ஒரு மாதிரி இருக்கு, எதையும் யோசிக்க வேணாம். சோ இன்னைக்கு நைட்டு முடிஞ்ச அளவுக்கு ஹைட்ரேட்டடா வச்சுட்டு சோ ஏர்லியா ஒரு லைட்டான டின்னர் சாப்பிட்டு சீக்கிரம் தூங்கிருங்க. அதே மாதிரிதான் நாளைக்கு காலைல முடிஞ்ச ஒரு 7:30 to 8:30 ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு 11:30 to 12 ஒரு லைட் ஃபுட்டே எடுத்துக்கோங்க. அண்ட் மேம் சொன்ன மாதிரி 1 to 1:30 கண்டிப்பா சென்டருக்கு போயிடுங்க. அதுக்கு மேல டிலே பண்ணிக்க வேண்டாம். எக்ஸாம் ஹால்குள்ள சென்டருக்கு முன்னாடியே போயிட்டு எக்ஸாம் ஹால்குள்ள 1:30 ரீச் ஆகிற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே, பிகாஸ் செக்கிங்ஸ் இதெல்லாம் நம்ம எந்த ஒரு டென்ஷனும் வேண்டாம். அதே மாதிரி ஆதார் கார்டோட கலர் ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. உங்களோட ஹால் டிக்கெட்டையும் கலர் ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. ஒரிஜினலும் வச்சுக்கோங்க, கலர் ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. பிகாஸ் அத ஒவ்வொரு சென்டரை பொறுத்து ஒரு சில சென்டர்ல வந்து நமக்கு ஜெராக்ஸ் அலோ பண்றாங்க, பட் ஒரு சில சென்டர்ல ஒரிஜினல் தான் வேணும்ன்றாங்க. சோ அதனால மோஸ்ட்லி எல்லா ஒரிஜினலும் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட்டா? ரைட். சோ ஓகே, சோ எல்லாருமே நல்லா பண்ணணும். ஓகேவா? நான் உங்களை நம்புறேன், அதே மாதிரி நீங்களும் உங்களை நம்புங்க. உங்களால கண்டிப்பா பண்ண முடியும். சோ நானும் உங்க சார்பில் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் எல்லாமே. ஓகே,
சோ மேம் வந்து கடைசியா பேசுவாங்க. Okay, fine, இல்ல fine. சார் ஒரு பாயிண்ட் சொல்றதுக்கு கடைசியா பேசுறதுக்குலாம் இல்ல. ஏன் நம்ம பசங்க கிட்ட எப்பயும் நம்ம பேசிட்டு தான் இருக்க போறோம். The thing is like அட்மிட் கார்டும் ஆதார் கார்டு இல்ல ஒரிஜினல் எடுத்துட்டு போங்க. ஓகேயா? சோ அதனால நம்மளுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பண்றப்ப கலர் பிரிண்ட் அவுட், அதாவது பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து ஜெராக்ஸ் அங்க கேக்குறது இல்ல, ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் தான் செக் பண்றாங்க. எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு நான் என்ன சொல்றேன்னா எக்ஸாம் ஹால்குள்ள 1:30 போக பாருங்க. ஓகே, டென்ஷன் மட்டும் ப்ளீஸ் ஆகாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். நாங்க எல்லாருமே உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் விஷயம்ஸ் எல்லாம் கண்டிப்பா கொடுத்துருக்கோம். ஸோ அதனால ரொம்ப ஸ்ட்ராங்கா தயவு செஞ்சு சாப்பிடாம போறேன், படிச்சுக்கிட்டே இருந்த அந்த டென்ஷன்ல சாப்பிடாம போயிட்டேன்னு சொல்லாதீங்க. சாப்பிடலன்னா மூளை வேலை செய்யாது, சாப்பிடணும். உடம்புக்கு தேவையான எனர்ஜி தேவை, மூளை வேலை செய்யறதுக்கும் எனர்ஜி வேணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தான். சாப்பிட்டுட்டு போங்க. கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட். அப்பப்போ ஒரு சிப் ஆஃப் தண்ணி குடிச்சுக்கோங்க. நிறைய தண்ணி குடிச்சாலும் ரெஸ்ட் ரூம் போக முடியலனாலும் அப்போ அர்ஜென்சி இருந்துச்சு அப்பயும் மூளை வேலை செய்யாது, அதுவும் இருக்கு. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். எக்ஸாம் ஹால்ல அகாடமிக் எக்ஸலன்ஸ், மென்டல் பிசிக்கல் எக்ஸலன்ஸ், ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம். எல்லாத்துலயும் காமன் கம்போஸ்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. சார் சொன்ன மாதிரி நாங்க எல்லாருமே உங்க மேல அளவு கடந்த நம்பிக்கையை வச்சிருக்கோம். எவ்ரிபடி ஆர் ஹியர் டு சப்போர்ட் யூ ஆல்வேஸ் அண்ட் வில் பி வித் யூ. ஸோ எல்லா உங்களோட வெற்றிக்கும் நாங்க எல்லாருமே வேண்டிட்டு தான் இருப்போம். ஸோ தைரியமா எழுதுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். ஓகே, ஸோ இதோட நம்ம லைவ் எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வில் மீட் யூ ஆல் டுமாரோ ஈவினிங் at 5:30 sharp for the discussion. Okay? Yes? Thank you. Okay, bye bye பசங்களா. Bye bye bye. நாளைக்கு பார்க்கலாம். Bye bye. All the best once again. Okay, நாளைக்கு பார்க்கலாம் பசங்களா. ஈவினிங் லைவ்ல நம்ம பார்க்கலாம். Bye bye bye. கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. ஆமா, sure sure. Bye. We'll expect you. We'll expect you. Okay வா? ஷூரா ஜாயின் எல்லாரும் லைவ்ல வந்துருங்க. 5:30 ஷார்ப்பா நம்ம क्वेश्चन டிஸ்கஸ். டாடா. All the best.